Hi everyone. So today we are going to discuss another chapter, haloalkanes and haloarenes. So this is a one-shot video in which we are going to discuss all the topics in one lecture. Okay. So first in the video we will cover topics in MOP of haloalkanes, properties of haloalkanes, and MOP of haloarenes and properties of haloarenes. So first haloalkanes அப்படினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, the word halo means halogen. Halogen, which is nothing but fluorine, bromine, chlorine, iodine. Fluorine, chlorine, bromine, iodine. So this is halogen. Alkane, we know that alkane is a saturated hydrocarbons, that is carbon single bond உள்ள molecules, அதெல்லாம் நம்ம alkanes அப்படி சொல்லுவோம். So haloalkanes அப்படின்றது a combination of alkanes plus halogen. alkane groupல ஒரு halogen வந்துட்டு நம்ம substitute பண்ண போறோம். அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹாலஜனை substitute பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 அப்படின்றது இருக்கா. So this is a alkane. This is a alkane with the molecular formula CH4. இதுல நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் ஆட் பண்றோம் அப்படின்னா it will become CH3Cl. இது ஹாலோஆல்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இது வந்து அல்கேன் அப்படின்றப்ப it is a saturated compound. சோ இந்த கார்பன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கும். sp3 னா எல்லா சைட்ஸ்லயுமே சிங்கிள் பாண்ட் மட்டும் தான். இட் இஸ் a sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும் பாண்ட் ஆங்கிள். அடுத்து sp3 அப்படின்றப்ப அதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹெட்ரலா இருக்கணும். ஓகே. ஸோ these all about haloalkanes. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி. அடுத்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா from alcohol. So alkyl halides ஓட preparation from alcohols, which is nothing but ROH. So alcohols இருந்து எப்படி prepare பண்றோம்னா, first one from PX3, phosphorus trihalide. இந்த Xன்றது it may be halogens like chlorine, bromine, iodine, fluorine இந்த மாதிரி இருக்கலாம். So PX3 இந்த reagent நம்ம in other words எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா red phosphorus plus X2 அப்படின்னு சொல்லலாம். red phosphorus plus X2. Okay. So ROH in presence of ROH we are treating with the PX3, we get RX plus phosphoric acid H3PO3. So இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா three molecules of ROH reacts with this PX3 and form RX plus P. இங்க H3 இருக்கு, O3 இருக்கு. So that is H3PO3 phosphoric acid. So இதை நம்ம ஜஸ்ட் எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா take OH put X. இந்த இடத்துல வந்துட்டு ROH இருக்கிறத நம்ம PX3 யூஸ் பண்ணி RX மாத்த போறோம். அவ்வளவுதான். So take OH put X. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. நெக்ஸ்ட் PX5 phosphorus pentahalide பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான். take OH put X. பட் நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா POX3 அண்ட் HX. ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடும் POX3யோ கிடைக்குது. phosphorus ஆக்சி ஹாலைடு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ROH இருக்கு. ஸோ இந்த PX5 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா ரெண்டு சைடு ஹாலஜன் நடுவில் வந்து PX3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ we are going to break this bond. இந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு, RX இருக்கு, இந்த சைடு HX இருக்கு, இங்க நடுவுல POX3 இருக்கு. ஸோ this is the product. Okay. So same trick, take OH, put X. அடுத்து using SOX2 sulfonyl halides.
ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸிங் SOX2 we are going to produce alkyl halides and this reaction is known as Darzens reaction. So இந்த இடத்துல வந்துட்டு X என்னன்னு பார்த்தோம்னா Cl தான். Okay, so here X is Cl, not other halogens. So we are going to use SOCl2, that is sulfonyl chloride. So ROH is treated with SOCl2, we get RCl plus SO2 plus HCl. So these are as a gas, these are produced as a gas. So இங்கேயும் நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா இப்ப ROH இருக்கு, ROH இருக்கு, இந்த SOCl2 SO ன்னு எழுத போறோம், இங்க Cl, இங்க ஒரு Cl, இந்த பாண்ட பிரேக் பண்ணிக்க போறோம். so we get RCl here and HCl here, நடுவுல SO2. okay, so RCl, SO2, HCl, these are the products. and இது ரெண்டும் கேஸா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். and இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் this is one of the best reaction to produce alkyl halides or haloalkanes. why? because the alkyl halide produced is in the form of pure form. so இது வந்து pure form இருக்கு. ஏன் pure form அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பயோ ப்ராடக்ட்ஸ் என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ். நம்மளுக்கு வந்து ஒரு மிக்சரா ப்ரொடியூஸ் ஆகலைங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ் விச் கேன் பி எவாப்ரேட்டட். கேஸ் தான், அது வந்து சீக்கிரமா வெளியில போயிடும். ஸோ அதனால இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரியாக்ஷனா எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் ஹாலோஜனேஷன் ஆஃப் அல்கேன். ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹாலோஜனேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல ஹைட்ரோகார்பன்ஸ்ல இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ பிரைமரி கார்பன், திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்பன், இது மூணும் செகண்டரி, இது மூணும் செகண்டரி. ஸோ we are going to monochlorinate this in presence of H mu. okay, so number of primary hydrogens is equal to 3. so NP-RP ன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து number of secondary hydrogens is equal to 4. எப்படி 4 2 2 6 இல்ல வரும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டு கார்பன் ஈக்குவல். ஸோ அதில் உள்ள ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ NSRS is equal to 4 into 3.8 அந்த வேல்யூ, RS ஓட வேல்யூ. ஸோ 3.8, so 12. okay, so it will be around 17.2. அடுத்து அரௌண்ட், இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் வேல்யூ, இட் வில் பி அரௌண்ட் 15 to 17 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும். அடுத்து N-RS, இந்த கார்பன் கூடியது பார்த்தோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன். ஸோ N-S is equal to 2 into 3.8 which will be lower than this one. ஸோ இங்க வந்துட்டு இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு பிளேஸ் ஆகிறதா மோர் ஸ்டேபிள். ஸோ வந்து இங்க வந்து குளோரினேஷன் நடக்கும் இந்த செகண்டரி பொசிஷன்ல. அடுத்து புரோமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள். இதுக்கான ரீசன்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ புரோமினேஷன்ல, மோனோபுரோமினேஷன்ல வந்துட்டு டெர்ஷரி பொசிஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ புரோமினேஷன் இந்த டெர்ஷரி பொசிஷன். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஹைட்ரோஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ், இதுவும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ alkenes, it is the alkene part. We are going to hydrohalogenate this one. So using HBr we are going to hydrohalogenate. So இங்க பார்த்தோம் அப்படின்னா H plus Br minus னு இருக்கும். So இந்த ப்ராசஸ் என்ன இன்வால்வ் பண்ணும், formation of it involves formation of carbocation. So இந்த bond வந்துட்டு பிரேக் பண்றோம்.
break பண்ணோம் அப்படின்னா this will be a positive charge. This is a positive charge. இப்போ இந்த மாதிரி break ஆச்சு அப்படின்னா இங்க positive charge வரும். This is a secondary carbocation. This is a tertiary carbocation. So which is more stable? Tertiary is more stable. So it leads to the formation of tertiary carbocation. So இங்க Br minus. இங்க Br இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி H plus வந்துட்டு பிளேஸ் ஆயிடுச்சு. அதனால இங்க இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு போயிடுச்சு. So we get haloalkane. அடுத்து HCl in presence of peroxide. So HCl in presence of peroxide, peroxide effect வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா HBr க்கு மட்டும் தான் அந்த peroxide effectன்றது இருக்கும், not for HCl, HI like that. Okay. So as usual bond break ஆகும், இந்த டைரக்ஷன்ல தான் break ஆகும், இந்த இடத்துல chlorine, இங்க hydrogen ஆகும். Okay, so அடுத்து HBr in presence of peroxide. So HBr in presence of peroxide அப்படின்றது anti-Markovnikov rule. So இந்த இதுக்கு உல்டாவா break ஆகணும். So ulta breakage Br. So these two follows Markovnikov rule. The anti-Markovnikov rule. Okay. Next, from halogenation of alkenes we are going to directly halogenate this. So first one the hydrohalogenation, inga halogenation. So halogenation அப்படினும்போது one molecule of one molecule of halogen, அதாவது X2ன்ற ஒரு molecule எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு halogens வந்துட்டு நம்ம வந்து substitute பண்ண போறோம். So H2O plus HCl gives HOCl plus HCl. So இங்க பார்த்தோம்னா HO minus and Cl plus. So as usual we are going to break the double bond. Plus minus வந்து just add பண்ண போறோம், அவ்வளவுதான். அடுத்து ICl. இது வந்து என்ன சொல்லுவோம், okay, ICl, same breakage, chlorine and Cl placed. அடுத்து Br in presence of CCl4, it is a it is a reaction to identify this compound is a alkene. So இந்த compoundல double bond இருக்கு அப்படின்றத identify பண்றதுக்கான டெஸ்ட் இது. So bromine and CCl4, Br is placed. At the halogen exchange, first reaction is Finkelstein reaction for preparation of iodoalkanes. So halogen exchange அப்படினும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்லயே ஒரு ஹாலஜன் இருக்கும், அந்த ஹாலஜனுக்கு பதிலா we are going to exchange another one. Okay, so அதுக்கு பதிலா இன்னொன்னு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்றோம். So we are going to take this is a haloalkane எடுத்துக்கிறோம். We are going to treat this with sodium iodide. So இங்க வந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம், iodoalkanes வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறோம். So sodium iodide வந்துட்டு யூஸ் பண்றோம் in presence of DMSO or acetone. So these two are polar aprotic solvents. So polar aprotic solvents வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன், இங்க வந்து ஒரு கார்போகேட்டன் ஃபார்மேஷன் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காண்டி இந்த DMSO, that is a polar aprotic solvents வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். So this is the structure of DMSO, that is dimethyl sulfoxide and acetone. இது வந்து acetone. ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமிலரா தான் இருக்கும். இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கும், இங்க கார்பன் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, so இங்க X ன்னு பார்த்தோம்னா that is chlorine and bromine. So we get product as iodoalkane and sodium halide. Sodium halide sodium bromide இருக்கலாம், sodium chloride இருக்கலாம். So இதுக்கான ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா take X put I, X எடுத்துட்டு I போடுங்க, அவ்வளவுதான்.
அடுத்து Schwarz reaction is for preparation of fluoroalkanes. ஸோ இந்த இதில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ஸில் எங்கேயுமே நம்ம வந்து ஃப்ளூரோஆல்கின்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கல. எல்லாமே வந்துட்டு புரோமினேஷன், குளோரினேஷன் அந்த மாதிரி தான். குளோரோஆல்கின், புரோமோஆல்கின் தான் பார்த்தோம். ஈவன் அயோடோஆல்கின்ஸ் ஆல்சோ we have seen, பட் ஃப்ளூரோஆல்கின்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ this is the method for producing fluoroalkanes. ஸோ சேம் RH வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ளூரைடு. ஸோ சில்வர் ஃப்ளூரைடு Ag பிளஸ் அண்ட் F மைனஸ். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக F, அவ்வளோதான். ஸோ RF பிளஸ் AgX. ஸோ இதுவும் வந்துட்டு குளோரின், புரோமின், எக்ஸ். ஓகே, ஸோ இதை தவிர வேற என்னென்ன அயானிக் ரியேஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா COF2, H கோபால்ட் டைஃப்ளூரைடு, அடுத்த மெர்குரி ஃப்ளூரைடு, SbF3 இந்த மாதிரி நம்ம மற்ற அயானிக் ரியேஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரோஆல்கீன்ஸ். அடுத்து ஹாலோ அரீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஃபார் ஹாலோ அரீன்ஸ் ஆர் அரைல் ஹாலைடு. ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கல, இந்த ரியாக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ESR. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு தீஸ் ஆர் ஃபார் aryl halides, that is aromatic ringல we are going to substitute a halogen. Okay, so benzene எடுத்துக்கிறோம். Benzene is treated with chlorine in presence of Fe, in presence of ion. இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம அந்த லூயிஸ் ஆசிட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம Fe யூஸ் பண்ணலாம் ஆர் FeCl3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு புரோமின் பிளஸ் FeBr3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லூயிஸ் ஆசிட்ஸ், தீஸ் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ், இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ஆக்டிவேட் த பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். இங்க வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிளான மாலிக்யூல். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி நம்ம இந்த ஃப்ளூரின் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளூரின்ல லூயிஸ் ஆசிட்ஸ். இப்போ குளோரின் மாலிகுல் வந்து டைரக்டா இதை அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ C6H6 + Cl2 அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. பென்சீன் கூட நீங்க ஒரு குளோரின் அது பண்ணிட்டு குளோரின் ஆட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு நேரம் ஷேக் பண்ணாலும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நடக்காது. பட் when we add a Lewis acid or when we add some iron, இங்க வந்து ரியாக்ஷன் நடக்கும். why? because நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். so Cl2 + Fe gives Cl+ and FeCl-. so we are generating a electrophile. so this electrophile will approach the benzene ring. அப்போ வந்து ரியாக்ஷன் நடக்கும். பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் Cl2. டைரக்டா Cl2 ஆட் பண்றது மூலமா எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஓகே, ஸோ Cl + electrophile is generated. We get chlorobenzene. அடுத்து benzene is treated with the Br2 in presence of FeBr3. So FeBr3 அப்படின்னும் Br2 + FeBr3 gives Br plus FeBr4-. So here bromobenzene. அடுத்து from aniline பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷன் வந்து டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் ஆர் இது வந்து இட் கம்ஸ் அண்டர் சான்மேஸ் ரியாக்ஷன் கீழே வரும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு சான்மேஸ் ரியாக்ஷன் கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் we are taking aniline எடுத்துக்கிறோம். ஸோ aniline is treated with sodium nitrate plus HCl. ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் இங்க இதை வந்து எந்த டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ண போறோம்னா 0 to 5 டிகிரி அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் பண்ண போறோம். சோடியம் நைட்ரேட் பிளஸ் HCl இது கூட ட்ரீட் பண்ணும்போது we get C6H6N2 plus Cl-. so this is called diazonium chloride. பென்சீன் டயோசோனியம் குளோரைட் ஒரு பென்சீன் டயோசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பிளஸ் மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இட் இஸ் கால்ட் சால்ட். ஓகே, diazonium chloride.
ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்வால்வ் ஆகிற நியூக்ளியோஃபைல் இங்கே இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரோஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரசோனியம் அயான் NO பிளஸ் அதுதான் இங்கே இன்வால்வ் ஆகுற அந்த எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோடியம் நைட்ரேட் ரியாக்ட்ஸ் வித் HCl Na பிளஸ் NO2 மைனஸ் அதே மாதிரி H பிளஸ் Cl மைனஸ் இருக்கும். ஸோ கேட்டையான் அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா we get NaCl பிளஸ் HNO2. ஸோ இந்த HNO2 மாலிகுலை பார்த்தோம் அப்படின்னா this is a HNO2 molecule. ஸோ இங்கே ஆக்சிஜன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கா, that lone pair will attack a H plus. Acidic medium நடக்கும். Acidic medium நடக்கும்போது there will be H plus. So அந்த H plus வந்துட்டு இது வந்துட்டு abstract பண்ணிக்க பார்க்கும். So we get a water molecule here. Oxygen மேல automatically positive charge வந்துட்டு வந்துரும். So this water molecule will eliminate. We get NO plus. Nitrosonium ion is generated. So this is the attacking reagent or electrophile. So நம்ம வந்து electrophile வந்து generate பண்ணிட்டோம். அடுத்து அனிடின்ல பார்த்தோம் அப்படின்னா PHNH2 இருக்கும். This is with a lone pair. It behaves as a nucleophile and it is a electrophile. So it attacks this nitrogen. So அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா we get PHNH2 இங்க வந்து பிளஸ் சார்ஜ் வந்துடும், அடுத்து N1 வரும். ஓகே, ஸோ இந்த பிளஸ் சார்ஜ் காம்பன்சேட் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து H பிளஸா வெளியில போயிடும். ஸோ we get PHNH கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டாமெரிசம்ல பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்துட்டு டாட்டாமெரிசம்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சைம் நினைக்கிறேன், ஆக்சைம் ஆல்டாக்சைம் கீட்டாக்சைம் அந்த மாதிரி இதுல வரும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ ஓகே, ஸோ 1 2 3. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் 2க்கும் 3க்கும் நடுவில் 3ல இருக்கிற ஹைட்ரஜன் 1க்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் படி பார்த்தோம்னா இட் வில் ஷிஃப்ட் ஹியர் அண்ட் டபுள் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். ஸோ வி கெட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து இங்க இந்த ஆக்சிஜன் மேல ஒரு லோன் பேர் இருக்கு, அது சும்மா இருக்குமா, அகைன் ஒரு H பிளஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ வி கெட் H2O ஹியர் அண்ட் H2O வில் எலிமினேட். அப்போ இந்த நைட்ரஜன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் போகும்போது இந்த நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இது பண்றதுக்கு இதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நைட்ரஜன் நான் என்னோட லோன் பேரை தரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு அது பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிக்கும். ஸோ வி கெட் PHN ட்ரிபிள் பாண்ட் N, இந்த நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னது, this is a cation now. இப்போ குளோரின் இந்த HCl இருக்கு இல்லையா, அந்த இதுல இருக்கிற ஒரு Cl மைனஸ் will come and join here. We get PHN2Cl. So this is the formation of diazonium salt. Okay, so இதுக்கும் ஹாலோஅரீனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஸோ PHN2Cl மைனஸ் இங்க வந்து பிளஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம CuCl இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get குளோரோபென்சீன். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி we get a number of reaction. இதுல இருந்து நம்ம டைரக்டா இதுல இருந்து நம்ம பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், சயனோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், அயோடோபென்சீன், இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் diacetization reaction, one of the important reaction also. அடுத்து ஹாலோஅல்கீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா first one nucleophilic substitution reaction. So it undergoes nucleophilic substitution reaction. So Rx, when it is treated with a nucleophile, we get RNU, that is a nucleophile will be substituted there and X minus will be eliminated. So இங்க nucleophile என்னன்னு பார்த்தோம்னா the electron rich species which donates a pair of electron to electron deficient one. So இந்த இடத்துல X minus R plus X minus ன்னு இருக்கும். So this is the electron deficient species that will donate electrons, it will leave. Okay, this is a electron rich species. இது வந்துட்டு எலக்ட்ரான் அதிகமா இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ்க்கு இது வந்து டொனேட் பண்ணும், கொடுக்கும்.
அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு, SN1 SN2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டைப்ஸ் இருக்கு, SN1 SN2. ஸோ SN1ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர், SN2ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர். ஸோ SN1 பார்த்தோம்னா இப்போ நம்மளோட RX இருக்கு, அல்கைல் ஹாலைடு இருக்கு. நியூக்ளியோஃபைல் அப்ரோச்சஸ், the nucleophile will be a weak nucleophile. அதுக்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், பட் ஈவன் அது வந்துட்டு ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைலா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெயிட் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த நியூக்ளியோஃபைல் வில் வெயிட் டு for the departure of this halogen. ஸோ இங்க இருக்கிற ஹாலஜன் வந்துட்டு டிபார்ட் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ இது போயிடுச்சு அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கார்போகேட்டன் கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்கார்றது, இன்னொரு கேஸ் வந்துட்டு இல்லை நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மல் கட்டி உட்கார்றது. ஸோ SN1 இஸ் அபவுட் வீக் நியூக்ளியோஃபைல். SN2 வந்துட்டோம் அப்படின்னா இங்க இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் இஸ் a strong one. இது இந்த RXல எக்ஸ் மாலிகுல், அந்த எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிருக்கும் போதே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னா பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகும். இட் ப்ரொடியூஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட். இது இஸ் இன்டர்மீடியட். இங்க வந்து இது இன்டர்மீடியட்ல இருக்கும், இங்க வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ திஸ் ஒன் வில் லீவ். அடுத்து NURன்னு இருக்கும். ஸோ இதில் இடத்துக்கு நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷனை பார்க்கலாம். ஸோ இங்க வந்து R வந்து அதோட பொசிஷன்லயே தான் இருக்கு. R is in its own position. பட் இங்க பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ஃபிகரேஷனோட இன்வர்ஷன் நடக்கும், இதோட பொசிஷன் வந்து உல்டாவா மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன், இது வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து SN1 வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம் அப்படின்னா, so RX, this X will leave and a nucleophile is approaching. இது ஈவன் எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து லீவ் ஆனாலும் ஆகும், அந்த மாதிரி கேசஸும் இருக்கு. ஓகே, so this is a slow step, which means it is the RDS, rate determining step of this reaction. So it produces an intermediate, that is a R plus carbocation. So the carbocation அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாலே it could rearrange. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு, அப்படி ரீஅரேஞ்ச் நடக்க முடிஞ்சுன்னா நடக்கும். ஸோ R பிளஸ் அடுத்து it will be attacked by a nucleophile, so we get RNU. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படின்னா வீக்கா இருக்கும், நான் சொன்ன மாதிரி வீக்கா இருக்கும். ஸோ வீக் இன் த சென்ஸ் தே ஆர் நியூட்ரல் மாலிகூல்ஸ். ஸோ நியூட்ரல்ன்றீங்க எப்படி வந்து அது நியூக்ளியோஃபைல் ஆகிருக்கும் அப்படின்னா ஈவன் நியூட்ரல் மாலிகூல்ஸ் வித் லோன் பேர் குட் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இங்க வர நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு என்னென்னவா இருக்கும்னா வாட்டர், ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்க நியூக்ளியோஃபைல்ஸா பிஹேவ் பண்ணும். ஸோ this is about SN1. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டன் ஃபார்மேஷன். Formation of first carbocation is RDS. ஸோ இங்க பாத்தீங்கன்னா this is the rate determining step. இந்த ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறது இல்லையா, இதுதான் இதோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இதுக்கு அடுத்து இது ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு கார்போகேட்டன்ல வந்து நின்னுச்சுன்னா அது வரைக்கும் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன் வரைதான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள், ரேட் இஸ் ஈக்குவல் டு K into rate constant into Rx. So the rate is dependent on only alkyl halide. It is independent of the concentration of nucleophile. இந்த இடத்துல வந்துட்டு நியூக்ளியோஃபைலோட கான்சென்ட்ரேஷன் எந்த ஒரு இதுவுமே பண்ணாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆகல. RX இருக்கு, RX வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது, R பிளஸ் X மைனஸா வந்துட்டு டிசோசியேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல நியூக்ளியோஃபைலோட வேலை கிடையாது. ஸோ அதோட கான்சென்ட்ரேஷன் நம்மளோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ROR இஸ் ரேட் இஸ் proportional to the
ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன். ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு இருக்கும். அடுத்து எங்க வந்துட்டு ரேட் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எந்த அல்கைல் ஹாலைட்ல இந்த ரேட் அதிகமா இருக்கும்னா RI, RBr and then RCl and then RF. இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ கார்பன் அயோடின் பாண்ட் இஸ் வெரி வீக். Bond energy is very weak because it is not a small atom with bonded with a big atom. So இந்த டிஃபரன்ஸ்னால இந்த மாலிக்யூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேட் வந்துட்டு அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு RF. RF வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டா இருக்கும். அடுத்து இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த கார்பன். ஸோ இட் இஸ் அட்டாச்ட் வித் த்ரீ டிஃப்ரெண்ட் or three similar alkyl groups and then a halogen. So this is a sp3 hybridized carbon. So carbocation formation next வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா carbocation form ஆகும், which is this is the carbocation. So இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு p orbital இருக்கா. So இந்த p orbitalல it could attack from here or from here. ரெண்டு சைடுல ஏன்னா electron is found in these positions. So இந்த பொசிஷன்ல எங்க வேணா இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணி பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஒரு டைப், இது ஒரு ப்ராடக்ட், நாட் ஒரு ப்ராடக்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்க ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். இங்க வந்துட்டு இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, அங்க ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா இட் இஸ் அ ரிட்டன்ஷன். ஸோ இங்க எக்ஸ் இருந்த அதே பொசிஷன்ல நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரிட்டன்ஷன். இப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் பொசிஷன்ல வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்வர்ஷன். எக்ஸ் இருந்ததுக்கு ஆப்போசிட் பொசிஷன்ல. ஸோ இந்த ரெண்டு மாலிகுலையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா these two are non-superimposable mirror image of each other. Okay, so these two are non-superimposable mirror image of each other, which is called enantiomers. So these are called enantiomers, and this mixture A plus B gives racemic mixture or racemic modification. Okay, so these two, but major வந்து நம்மளுக்கு என்னன்னா retention தான் நடக்கும், mainly retention தான். But in some of the cases inversion may also takes place. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையுமே தான் சொல்லி ஆகணும். அடுத்து SN2 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா RX நியூக்ளியோஃபைல் will attack. ஸோ இந்த இடத்துல வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கே பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் சைமல்டேனியஸா. ஸோ கம்ப்ளீட்டா இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு X மைனஸ் வெளியில போயிடுச்சுன்னா we get NUR. ஓகே, ஸோ இங்க இருந்து RXல ஸ்டார்ட் ஆகி NUR வரைக்கும் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் டு தேர். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட் விச் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் அன்ஸ்டேபிள் ஒன். ஸோ இது வந்து டக்குன்னு ப்ராடக்டா ஃபார்ம் ஆக தான் பார்க்கும். ஓகே, ஸோ இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வச்சுட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரேட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த நியூக்ளியோஃபைல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் ஆல்சோ. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோ கார்போகேட்டன் ஃபார்மேஷன், கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகல, இன்டர்மீடியேட்டும் ஃபார்ம் ஆகல, வேரியஸ் transition state is formed. Okay, only transition state is formed, no rearrangement. கார்போகேட்டன் இல்ல அப்படின்றப்ப rearrangement கிடையாது. அடுத்து rate is proportional to 1 by steric hindrance. அதாவது இங்க வந்து steric hindrance அதிகமாச்சு அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ரேட் இஸ் inversely proportional to steric hindrance. ஓகே, அடுத்து rate is equal to K into RX into NU. ஸோ நான் சொன்ன மாதிரி rate is dependent on both the concentration of alkyl halide and the nucleophile. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல் வர்றனால தான் இந்த ரியாக்ஷனே நடக்குது. ஓகே, ஸோ திஸ் ஒன். ஸோ ஆர்டர் வந்துட்டு 2, மாலிகுலாரிட்டி ஆல்சோ 2. ஸோ இந்த கேஸில் நான் சொல்லலை,
So here order and molecularity is 1. So இங்க carbocation அப்படினு சொல்லி எடுத்துட்டோம் அப்படினா formation of carbocation is a determining step. So here tertiary carbocation is more stable and then secondary and then only primary. அப்போ இங்க எடுத்துக்கிற அந்த alkyl halide வந்துட்டு எப்படி இருக்கணும்னா tertiary-ஆ இருக்கணும். So இந்த மாதிரி இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்திருக்கோம். பட் ஆனா இங்க it should be a primary one. ஏன் அப்படினா it is a rate is inversely proportional to steric hindrance. Okay. So நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும் ஹைட்ரஜனுக்கு பதிலா deuterium tritium அந்த மாதிரி எடுத்துக்கோம். So nucleophile will attack from backside. ஏன் backside அப்படினு பாத்தீங்கன்னா இங்க halogen இருக்கு. Halogen is also with the lone pairs. So halogen மேலயும் lone pair இருக்கு, இங்கேயும் lone pair இருக்கு. So ரெண்டுத்துக்குமான repulsion வந்துட்டு அதிகமா இருக்கும். reaction நடக்கிறத விட repulsion அதிகமா இருக்கும். So it attacks from the backside. Okay, it attacks from the backside. So இங்க வந்து bond form ஆகும், இங்க வந்துட்டு bond break ஆகும். So this is a sp2 hybridized இருக்கும். இங்க வந்து இது வந்து sp2 hybridized இருக்கும். This is a transition state. is a pentavalent 5 bonds இருக்கிற மாதிரி இருக்கறனால it is called pentavalent. And then we get Nu, carbon, hydrogen, tritium, deuterium எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இது sp3 hybridizationக்கு வந்துரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படினா halogen and nucleophile பொசிஷன் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க ரைட் சைடுல இருக்க halogen, அங்க nucleophile வந்துட்டு it is on the left side. So இதோட பொசிஷன் வந்துட்டு அப்படியே உல்டாவா இருக்கும். So this is called inversion. இந்த இடத்துல configuration is inversed. So இது வந்து நம்ம என்ன சொன்னா 100% inversion அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கம்ப்ளீட்டா இன்வெர்ஸ் ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இது மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இங்க பாசிபிள். நம்ம அதுல SN1ல பார்த்த மாதிரி மேபி டூ வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் இங்க இல்லை, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். ஸோ இட் இஸ் 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்டு வேலிட் இன்வர்ஷன். ஸோ இங்க எடுத்துக்கிற நம்ம ரியேஜென்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்ட்ரேட் ஒண்ணுதான், RX தான் நம்மளோட சப்ஸ்ட்ரேட். ரியேஜென்ட்ஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, H2O, sodium alkoxide, sodium iodide, ammonia, primary amine, secondary amine, tertiary amine, primary, secondary, okay. And then KCN, AgCN, AgNO3, KNO3, and then silver salts of carboxylic acid and lithium aluminium hydride. So இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட reagents. ஸோ இங்கே கிடைக்கிற நியூக்ளியோஃபைல் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸ், H2O H2O தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுங்க என்னென்னு சொல்லிட்டு இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ஹேவ் யூ ரீட் பண்ணி பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரியாக்ஷன் மேபி ரியாக்ஷன் வில் வேரி ஃபார் KCN, HCN, KNO2 அண்ட் AgNO2. ஸோ இங்கே மட்டும் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு மாறி வந்திருக்கும். ஸோ இங்கே KCNல பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன CN மைனஸ். ஸோ CN மைனஸ் ப்ராடக்ட் என்ன RCN, தட் இஸ் ஆல்கைல் சயனைடு ஆர் சயனோ ஆல்கேன். ஆனா இந்த கேஸ்ல AgCNல பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் AgCN. Nucleophile is AgCN and the product is isocyanide.
ஓகே, ஐசோசைனேட் ப்ராடக்டா இருக்கும். அதே மாதிரி KNO2ல பாத்தீங்க அப்படின்னா NO2 மைனஸ் தான் நம்மளோட நியூக்ளியோஃபைலா இருக்கும். இங்க AgNO2 நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ RX plus KCN gives RC triple bond N. ஸோ இங்க பிரச்சனை இல்லை. அடுத்து இங்க வந்தோம்னா RX plus AgCN gives RN triple bond C isocyanide. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட CN வந்துட்டு இட் இஸ் ambident nucleophile. Ambident nucleophile more than one atom could donate lone pairs. ரெண்டுமே லோன் பேரா வந்து டொனேட் பண்ண முடியும். அப்பனா ரெண்டு ஆட்டம்ஸுமே நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணும். இதுதான் வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். KCNல பாத்தீங்க அப்படின்னா கேக்கும் சிஎனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா K plus CN மைனஸா டிசோசியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ கார்பன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க வந்து கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். CN மைனஸ் கார்பன் மேல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் கார்பன் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? RN ட்ரிபிள் பாண்ட் C பிளஸ் மைனஸ்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இது எதுக்கு இந்த இடத்துல வந்து பிளஸ் மைனஸ் ஃபார்மேஷன் ஏன் நடக்கணும்? அதுக்கு உல்டாவா கார்பன் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிள், நம்மளுக்கு வந்து ஒரு மாலிகுல் வந்துட்டு கிடைக்குது, ஸ்டேபிள் மாலிகுல் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஹியர். அடுத்து இதுவே AgCNல பாத்தீங்க அப்படின்னா AgCN this is a covalent bonding. Agக்கும் CNக்கு நடுவில் இருக்கிறது கோவாலண்ட் பாண்டு. ஸோ இங்க வந்துட்டு நம்மளால அந்த மாதிரி கிளீவ் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த this nitrogen will donate this electron. நைட்ரஜன் தான் இங்க வந்துட்டு டொனேட் பண்ணும், நாட் கார்பன். ஸோ அப்படி டொனேட் பண்ணும்போது we get isocyanide as the product. அதே மாதிரி KNO2 and AgNO2. NO2 is a ambident nucleophile. KNO2ல இது வந்து அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ K plus NO2 மைனஸா டிசோசியேட் ஆயிடும். இங்க வந்து இதுல சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து இந்த நைட்ரஜன் வந்து நியூக்ளியோஃபைல டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா RN டபுள் பாண்ட் O, இங்க ஒரு O பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பதிலா ஆக்சிஜனை டொனேட் பண்ணும். ஸோ இஃப் ஆக்சிஜன் டொனேட்ஸ் we get RONO. Okay, so this is the product. அடுத்து இப்போ AgNO2ல அதே மாதிரி சேம் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்றப்ப இங்க ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ண முடியாது, இந்த நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணும். அப்படின்றப்ப we get RNO2. So this is about the nucleophiles and the reactions. அடுத்து டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா SN1 SN2 differentiation. So rate law எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SN1 is a unimolecular. It's a unimolecular reaction. The rate is dependent on only the substrate. நம்மளோட alkyl halide கான்சென்ட்ரேஷன்ல மட்டும்தான் அது வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். So R is equal to K into RX. அடுத்து SN2 it's a bimolecular reaction. Rate is dependent upon the both substrate and the nucleophile. So nucleophile கான்சென்ட்ரேஷனும் alkyl halide கான்சென்ட்ரேஷனும் இந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பிக் பேரியர்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டி. ஸோ கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு தான் அந்த ரேட் வந்துட்டு இதாகும். ஸோ மோர் த ஸ்டேபிள் கார்போகேட்டான் ஃபார்ம் த ரேட் வில் பி மோர். ஸோ டெர்ஷரி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. ஸோ இதுக்கான பேரியர் என்னன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் அட்டாக்கிங் ஃப்ரம் த பேக் சைட். என்னால ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியாது. அப்படின்னா
அங்க வந்து லோன் பேர்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால நான் ஃப்ரண்ட் சைட்ல போக முடியாது. இப்போ பேக் சைட்ல வரும்போதும் இந்த மாதிரி இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க ஒரு எத்தில் குரூப்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல லோன் பேர் இருக்கு, நியூக்ளியோஃபைல். இங்க வந்தா ரிப்பல்ஷன், இங்க வந்தா அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். பல்கி குரூப்ஸ் இருக்கனால ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ பல்கி குரூப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது the reaction SN2 will be hindered. Okay. அடுத்து alkyl halide electrophilicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா tertiary is more stable and then secondary and then primary வந்து ஒரு worst ஆனதா இருக்கும். இங்க primary is more stable and then secondary and then tertiary. this is இந்த கேஸ்ல tertiary வந்து ரொம்ப worst behavior இருக்கும். ஸோ அங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. நியூக்ளியோஃபைல்ல வந்து இங்க வீக் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் மாலிகூல்ஸே இங்க போதுமானது. இங்க ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வேணும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். லைக் OH NH2- இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு இங்கே தேவை. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா SN1க்கு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் தேர் ஷுட் பி H+ இருக்கிற மாதிரி சால்வெண்ட் வந்துட்டு இங்கே தேவை. அங்க போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு தேவை. புரோட்டான்ஸ் வந்துட்டு அங்க தேவை கிடையாது. லைக் DMSO, அசிட்டோன், இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா இங்க ரெசிமிக் மிக்சர், ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ இங்க வந்து ரெசிமிக் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும், அங்க வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 அண்ட் SN2. அடுத்து சால்வெண்ட்னு பாத்தீங்கன்னா SN1ல போலார் ப்ரோட்டிக், SN2ல போலார் அப்ரோட்டிக். So the polar protic solvent பார்த்தா solvent which bears H+ or இங்க வந்து H+ இருக்கணும், அங்க H+ இருக்காது. லைக் DMSO, DMF, அசிட்டோன் இந்த மாதிரி. So this is dimethyl formamide, இது அசிட்டோன், இது dimethyl sulfoxide. Okay. Okay, so effect of solvent in SN1 reaction பார்த்தோம்னா நம்ம இங்க யூஸ் பண்ற solvent என்ன, polar protic solvent. So polar protic in the sense we are using alcohols or H2O. so இது என்ன பண்ணும் அப்படின்னா solvation வந்துட்டு create பண்ணும். solvation அப்படின்னும் போது it hydrogen bonds with the carbocation and X-. so it increases the reactivity. so இப்போ வந்து டைரக்டா கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காண்டி இந்த சால்வெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணும்னா நம்மளோட இந்த நெகட்டிவ் சார்ஜ் லீவிங் குரூப் இருக்குல்ல, அது கூட போயிட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது ஈஸியா இந்த குரூப் லீவ் ஆயிட்டு நம்மளுக்கு R+ வந்துட்டு கிடைக்கும். ஸோ it enables the formation of R+ easily. Okay, so this is about solvent ஓட effect. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் SN2 ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்க ரிப்பல்ஷனால ரேட் வந்துட்டு அதிகமாகுது. என்ன அப்படின்னா இப்போ வந்து சோடியம் அயோடைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோடின் இருக்கு, இங்க ஒரு இது வந்து நம்மளோட நியூக்ளியோஃபைல் மாலிக்யூல் அப்படி சொல்றது. இங்க நியூக்ளியோஃபைல் என்ன, I- இஸ் தான் நியூக்ளியோஃபைல். நம்ம எடுத்துக்கிறது இது வந்து அசிட்டோன் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்டா- இது ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், தே போத் ரிப்பல் வித் ஈச் அதர். ஸோ இது வந்துட்டு இந்த ரிப்பல்ஷன் தாங்க முடியாது, இது டைரக்டா போய் நம்மளோட RX அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ ஹியர் இட் இன்க்ரீசஸ் த நியூக்ளியோஃபிலிசிட்டி. ஸோ இங்க எடுத்துக்கிற சால்வெண்ட் வந்துட்டு இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகப்படுத்துது. எதனால, ரிப்பல்ஷன் மூலமா. ஓகே, ஸோ அங்க சால்வேஷன் பண்ணுது, நம்மளோட ஹாலஜனை சால்வேட் பண்ணுது. இன்னொரு இது அடுத்து இப்போ நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல் இங்க வந்து X- இருக்கு, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பிரிஞ்சாலுமே திடீர்னு இது ரெண்டுமே வந்து பேக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குல்ல. அடுத்து அகைன் இது ரெண்டும் RX-ஆவே திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகே,
அடுத்து நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம். ஸோ நியூட்ரல் ஆட்டம் காட்டிலும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது மோர் நியூக்ளியோஃபிலிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ OH மைனஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இதோட நியூட்ரல் மாலிகுலர் நியூட்ரல் ஆட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் H2O. ஸோ H2O இருந்து வர நியூக்ளியோஃபைல் தான் நம்மளோட OH minus, but this is no more nucleophilic than H2O. Okay, அடுத்து இங்க OH minus is from ROH, SR minus, SH minus. So இதெல்லாம் SN1 க்கு யூஸ் பண்றது, இதெல்லாம் SN2 க்கு யூஸ் பண்றது. Okay, அடுத்து if donor atom is same or belongs to the same period, left to right nucleophilicity decreases in polar protic solvent and increases in polar aprotic solvent. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் பீரியட்ல வரும். ஸோ குளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ இன் ப்ரோட்டிக் சால்வெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீசஸ். அதுவே இந்த அப்ரோட்டிக் சால்வெண்ட் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. மோர் அட்ராக்ஷன், மோர் சால்வேஷன், நியூக்ளியோஃபிலிசிட்டி டிக்ரீசஸ். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப வந்து சால்வேஷன், இந்த இடத்துல வந்து சால்வேஷன் அதிகமா நடக்கிறதுனால F மைனஸ் இஸ் போர் நியூக்ளியோஃபைல் இன் போலார் புரோட்டிக். இதுவே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாகுது, சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிப்பல்ஷன் என்னவாகும்? ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே பேசிசிட்டி பத்தி அடுத்த பாயிண்ட். ஸோ இதே தான், இது வந்து ஹாலஜன்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசஸ் இன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் டிக்ரீசஸ் இன் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். சேம் அதுல இருந்து அதே இதுதான். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், சால்வேஷன் டிக்ரீசஸ், நியூக்ளியோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சால்வேஷன் வந்துட்டு கம்மியாகணும், கம்மியான சால்வேஷன் இருக்கணும். அப்படின்னும் போது நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இது எங்க புரோட்டிக் சால்வெண்ட்ல. அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ்ல அப்படியே உல்டாவா இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சார்ஜ் டென்சிட்டி வில் டிக்ரீஸ், ரிப்பல்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியோஃபிலிசிட்டி என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த கேஸ் ஆஃப் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, அடுத்து if lone pair containing atom present adjacent to nucleophilic atom, then it will be nucleophilic. ஸோ இப்போ லோன் பேர் இருக்கிற நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் பக்கத்துல இன்னொரு லோன் பேர் இருக்கிற ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணும். எக்ஸாம்பிள் பெராக்சைட்ஸ் H2O2 and R2O2. Nucleophilicity is inversely proportional to the steric hindrance. So steric hindrance கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க நியூக்ளியோஃபிலிசிட்டியும் அதிகமா இருக்கும். Okay, so nucleophilicity is inversely proportional to steric hindrance. Okay, so tertiary alkyl halide SN1 polar protic, primary alkyl halide SN2 polar aprotic. Okay, secondary வந்துட்டு both SN1 and SN2. அடுத்து compare rate of reaction towards SN1. So rate of reaction is directly proportional to the stability of first formed carbocation. So formation of first carbocation is the rate determining step. So இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா PHC plus இந்த மாதிரி இருக்கு. இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணீங்க, நீங்க 3 ரிங் இருக்கு, இங்க 2 ரிங், அங்க ஒரே ஒரு ரிங். ஸோ ஃபினைல் குரூப் இன்க்ரீசஸ், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் பார்த்தீங்க அப்படின்னா this one is more stable. As the number of ring increases, the carbocation stability increases. This is more stable, and then this, and then this. So here rate is more for this one, and then this, and then that. Okay, so நம்மளுக்கு வந்து ரேட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து SN2ல பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கணும்.
rate of reaction is inversely proportional to the steric hindrance. So primary is more reactive and then secondary and then tertiary. So இங்க வந்து பாத்தீங்கன்னா steric hindrance அதிகமா இருக்கு. So this is less reactive and then secondary and then only primary. Okay. Following halides do not give NSR, SN1 and SN2. எந்தெந்த halides வந்துட்டு SN1 SN2 reaction நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா vinyl halides. Vinyl halidsலயே அப்படின்னா இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். இப்போ இந்த லோன் பேர் ஹாலஜன் மேல இருக்கிற லோன் பேர் என்னன்னா இட் இன்வால்வ்ஸ் இன் delocalization. ஸோ delocalize ஆகும்போது இட் இன்வால்வ்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கிறனால இங்க இந்த ரியாக்ஷன்ஸ் SN1 and SN2 வந்துட்டு நடக்காது. அதே இதுதான் ஃபினைல் ஹாலைட்ஸ்ல. ஃபினைல் ஹாலைட்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணி டீலோக்கலைஸ் ஆகுறதுனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால ஃபினைல் ஹாலைட்ஸ்ல SN1 SN2 நடக்காது. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ் ஆஃப் பிரிட்ஜ்டு ஹாலைட்ஸ். பிரிட்ஜ்டு ஹாலைட்ஸ்லயும் நடக்காது பேஸ்ட் ஆன் பிரெட்ஸ் ரூல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 and SN2. அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டீஹைட்ரோஹாலஜனேஷன். நம்மளோட அல்கைல் ஹாலைட்ல இருந்து ஒரு ஹாலஜன் வந்துட்டு எலிமினேட் பண்றோம். இட் லீட்ஸ் டு அன்சாச்சுரேஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லையும் பார்த்துருப்போம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ்லையும் பார்த்துருப்போம். சாச்சுரேட்டட்ல இருந்து சாச்சுரேட்டட் அல்கைல் ஹாலைட்ல இருந்து we are going to prepare unsaturated hydrocarbons. So first one, இந்த நம்மளோட ஹாலஜன் இருக்கிற கார்பன் இந்த ஆல்பா கார்பன், அதுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது பீட்டா கார்பன். ஸோ when it is treated with alcoholic KOH or alcoholic potash, it leads to the formation of alkenes. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கேமோ. ஸோ இந்த பொசிஷன் ஆர் இந்த பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜன் OH will attack this hydrogen. ஸோ இது வெளியில போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும்போது இந்த புரோமின் வெளியில வந்துடும். ஓகே, ஸோ தே ப்ரொடியூஸ் KBr and H2O. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அல்கீன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கேயும் பீட்டா கார்பன் இருக்குல்ல, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ். ஸோ வந்து there are two possibilities. இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், அது இங்க ஃபார்ம் ஆகலாம். இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். சிக்ஸ் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், அங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். சிக்ஸ் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், அங்கே 2 ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட், தட் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட். அடுத்து எக்ஸஸ் NO2. ஸோ இந்த இது வந்து நீங்கள் அல்கைனோட ரியாக்ஷனில் பார்த்துப்பீங்க. எக்ஸஸாக எடுத்துக்கும் போது வி கெட் அல்கைன் பார்ட்டு. ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸஸாக இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகிட்டு வி கெட் சால்ட். ஓகே, அடுத்து இஃப் பல்கி பேஸ் லைக் tertiary butoxide, potassium tertiary butoxide is present, then less hindered alkene is the major product. So tertiary butoxide வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேஸ் இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்ன பேஸ் தான் யூஸ் பண்றோம். KOH is a base. ஸோ அந்த பேஸ் வந்துட்டு பல்கியா இருக்கு, லைக் tertiary butoxide இருக்கு அப்படின்னும் போது there less hindered product is the major one. Okay, so அதே இதுதான் tertiary butoxide அங்கே என்ன நடக்குமோ அதே தான் இங்கே நடக்கும். டபுள் பாண்ட் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இங்கே ஃபார்ம் ஆகலாம். இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பல்கி குரூப்ஸ் இங்க ஒரு மெத்தல் குரூப், மேல ஒரு மெத்தல் குரூப், சைடு ஒரு மெத்தல் குரூப், 3 மெத்தல் குரூப் எல்லாம் சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சைடுல ஐசோப்ரோபைல் குரூப் மட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கிற ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அடுத்து E1CBன்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் பேஸ் ஃபார்மேஷன். ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்துட்டு இங்க இருந்து ஹைட்ரஜன் இதாயிடுச்சு. ஸோ there will be negative charge here. அந்த நெகட்டிவ் சார்ஜ் அடுத்து இங்க வரும்போது ஃப்ளூரின் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ we get this product. அதே மாதிரி இங்க இது வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ this reaction is assisted by poor leaving group like furans. அது வந்து ஈஸியா லீவ் ஆகுற குரூப்ஸா இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு லீவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ this is about E1CB. ஸோ E2 அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்க யூஸ் பண்றது என்னது, RX யூஸ் பண்றோம், குளோரின் புரோமின் அயோடின். அதே மாதிரி இங்க குளோரின் புரோமின் அயோடின். நாங்க வந்து RF E1CBல RF யூஸ் பண்றோம். பல்கி பேஸ் இஸ் நாட் பிரசன்ட். பல்கி பேஸ் இல்ல அப்படின்னா மோர் ஸ்டேபிள் alkene is the major product. aromatic ring and resonance, அடுத்த நம்பர் ஆஃப் alpha hydrogens and inductive effect வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து சொல்லுவோம் ஃபார்ம் ஆகிற alkeneக்கு. பல்கி பேஸ் இருந்துச்சுன்னா லெஸ் ஹிண்டட் alkene is the major product. அடுத்து இங்க E1CBல பார்த்தோம்னா மோர் ஸ்டேபிள் கார்பானியான் will decide the major product. ஸோ இங்க ஏ வந்து இது லெஸ் ஸ்டேபிளும் இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கார்பானியான் ஸ்டெபிலிட்டியை வச்சு. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி கார்பானியான், திஸ் இஸ் செகண்டரி கார்பானியான், விச் இஸ் பிரைமரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி ஹியர். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு திஸ் ஒன் இஸ் மேஜர் ப்ராடக்ட், திஸ் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இங்க வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு போர் லீவிங் குரூப்னால அசிஸ்ட் ஆகுது. இங்க வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோம், RF தான் யூஸ் பண்ணுவோம், not RCl, RPR, RI. Okay, so you just read out this. Okay, இதோட ரீட் பண்ணி பாருங்க. குளோரின் இருக்கு, ஒரு இதுல ஃப்ளூரின் இருக்கு, ஒரு இதுல புரோமின் இருக்கு. Okay. Next one reaction with metals பார்த்தோம்னா Wurtz reaction. So Wurtz reaction நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். So alkyl halide is treated with the sodium in presence of dry ether. So we are taking 2 moles of RX. 2 moles of RX, sodium in presence of dry ether. So in the bond cleave ஆயிட்டு we get a free radical. So these two free radical will combine to form RR and X2. Okay. அடுத்து ஃபிட்டிக் ரியாக்ஷன், அதுவும் இதே மாதிரி தான். இங்க வந்துட்டு ஃபினைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். இதுவும் அதே தான், இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். அடுத்து உட்ஸ் ஃபிட்டிக்ன்றது ஒரு அல்கைல் ஹாலைடும் ஃபினைல் ஹாலைடும் இதாகிறது. ஸோ இங்க வந்து RPHன்னு ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். அடுத்து Ullmann reaction. So Ullmann reaction for phenyl iodides. So 2 moles of phenyl iodides, PHI is treated with the copper. So PHI plus Cu plus I PH. So இங்க என்ன ஆகுது, CuI2 is removed, PH plus CuI2. This is the product. Okay.
அடுத்து leaving ability அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the stronger the conjugate acid better is the leaving group. ஸோ இதோட அசிடிட்டியை வச்சுட்டு லீவிங் குரூப்போட அந்த கான்ஜுகேட் அசிடிட்டியை வச்சுட்டு நம்ம வந்து லீவிங் குரூப் எபிலிட்டியை சொல்கிறோம். ஸோ ஆர்எக்ஸ் எக்ஸ் மைனஸோட கான்ஜுகேட் ஆசிட் வந்துட்டு ஹச்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு லீவிங் எபிலிட்டி F minus, Cl minus, Hb, Br minus and I minus. So இதோட அசிடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா HA is more acidic, strong acid, and this is a strong leaving group also because of the bulky பெரிய சைஸ்னால bigger size-னால it was a strong acid, it is a better leaving group also. அடுத்து இங்க வந்தீங்க HF வந்தீங்கன்னா it is a poor acid and also a poor leaving group. So this is some of the names, you just read out this. Okay. Next haloarenes oda properties na pathinga appadina aryl halides nu solluvom. So hybridization is sp2 hybridization. Aromatic appadina it should have 4n plus 2 pi electrons. So inga vandu 6 pi electrons வந்துட்டு இருக்கும். இங்க வந்துட்டு nucleophilic reaction நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க, நடக்காது. There will be no nucleophilic reaction here. So benzene ring இங்க X இருக்கு, X is இந்த இடத்துல வந்துட்டு electrons வந்துட்டு இது வந்து delocalize பண்ணும், that is plus m effect. delocalize பண்ணுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், டபுள் பாண்டு எக்ஸ் பிளஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகும். நம்ம நியூக்ளியோஃபைலும் நெகட்டிவ் சார்ஜ், இட் இஸ் ஹஸ் அ லோன் பேர். அப்போ நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இங்கே அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரிப்பல்ஷன் தான் நடக்கும், ரியாக்ஷன் நடக்காது. ஓகே. So here there will be repulsion only, no reaction. அப்ப என்ன ரியாக்ஷன் நடக்கும், electrophilic substitution தான் நடக்கும். So due to the partial double bond character between C and X. So these are the reasons. Due to instability of phenyl cation. So இந்த இடத்துல கேட்டியோனே ஃபார்ம் ஆச்சுனாலும் இந்த இடத்துல X வந்துட்டு இந்த மாதிரி இதாகாம Xஏ லீவ் ஆனாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், phenyl cation வந்துட்டு கிடைக்கும், which is highly unstable. sp2 hybridized carbocation இருக்கும், which is highly unstable. phenyl cation is highly unstable bond. So அதனால nucleophilic substitution நடக்காது. And also due to the partial double bond character between C and X. Due to difference in hybridization of CX bond. இங்க வந்தீங்க அப்படின்னா இது வந்து sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கும், இங்க வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். இங்க s கேரக்டர் கம்மி, s கேரக்டர் அதிகம். So this is also one of the reaction due to the repulsion between nucleophile and the electron rich haloarene. இதுவும் ஒரு ரீசன். இந்த இடத்துல ரிப்பல்ஷன் ஈவன் இது வந்து டீலோக்கலைஸே ஆகல அப்படின்னாலும் ஹாலஜன்ல லோன் பேர் இருக்கு, நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா அங்க என்ன நடக்கும், ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அடுத்து இது அப்ப என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னா நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி electrophilic substitution reactions நடக்கும். But also in some of the cases there may be nucleophilic reaction நடக்காது, but in some of the cases it may undergo. அதுக்கு வந்து நம்ம ஒரு environment ஒரு specific conditions வந்துட்டு provide பண்ணும்போது நடக்கலாம். So அதுக்கு one of the example is Dow's process, that is preparation of phenol from aryl halides. So we are going to treat this aryl halide with sodium hydroxide at 623 Kelvin, 300 atmospheric pressure in acidic medium. Okay, so இங்க வந்துட்டு நம்மளுக்கு OH வந்துட்டு substitute ஆகுது. So take X, put OH.
அடுத்து இந்த presence of electron withdrawing group நான் சொன்ன கண்டிஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே எலக்ட்ரான் withdrawing group லைக் NO2 எலக்ட்ரான் withdrawing group இருக்கும்போது இந்த சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரான் withdrawing group வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எலக்ட்ரான் withdrawing group creates an positive charge or less electron density so that nucleophile electron rich could attack. So இங்க இடத்துல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து புல் பண்ணும். அதே மாதிரி இங்க எல்லா சைட்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்ஷியலான பாசிட்டிவ் சார்ஜோ இல்ல எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ அந்த டைம்ல நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர்த்தோ and the para nitro chlorobenzene can give NSR. So ortho nitro இந்த இடத்துக்கான மெக்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா so sodium hydroxide in presence of H plus. So it is going to attack here. Okay, so இந்த இடத்துல வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸ் withdraw பண்ணிக்கிட்டு இருக்கு. So இது அட்டாக் பண்ணுச்சு, இந்த கார்பன் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த பை எலக்ட்ரான் ஷுட் ஷிஃப்ட் ஓவர் திஸ் கார்பன். ஸோ இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ OH Cl ஆன் த சேம் கார்பன். இங்க அகெயின் ரீஅரோமேட்டைசேஷன் காண்டி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது குளோரின் ஷுட் லீவ். இட் இஸ் த லீவிங் குரூப், ஸோ இட் ஷுட் லீவ். அந்த எபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்னா இந்த குரூப் வந்துட்டு பெட்டர் லீவிங் குரூப்பா இருக்கணும். இப்போ HCl இஸ் த பெட்டர் லீவிங் குரூப் தேன் H2. H2 விட Cl வந்துட்டு OH மைனஸை காட்டிலும் Cl மைனஸ் இஸ் பெட்டர் லீவிங் குரூப். ஸோ அதனால Cl minus வந்துட்டு ஈஸியா லீவ் ஆயிரும். So we get ortho nitro phenol. Okay, and this negative charge is resonance stabilized carbanion. இந்த carbanion இருக்கு இல்லையா, so this is resonance stabilized carbocation, which is more stable. So next one is para nitro chlorobenzene. So இங்க பாத்தீங்கன்னா as usual attack நடக்குது. So OH இங்க, so நைட்ரேட் சார்ஜ் இந்த கார்பன் மேல ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து இங்க ரெசனன்ஸ். அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்கே இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஸோ தட் வில் அகெயின் கோ ஓவர் ஹியர். இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம் ஆர் இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகலாம் ஆயிட்டு திஸ் வில் கம் ஹியர். அப்போ வந்து இந்த குளோரின் வந்துட்டு லீவ் ஆகும். ஓகே, இஸ் அ ஸ்டெபிளைஸ்டு ஒன். அடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு பாராநைட்ரோ ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும். So this is also a stable carbanion due to resonance. இத காட்டிலும் இந்த கார்பானியனை காட்டிலும் இந்த கார்பானியன் is more stable due to resonance here. இல்ல இதுவும் சேம் தானே? ஆமா, இங்கேயும் இங்க இல்ல, இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த கார்பன் மேல இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஸ்டியூஷனும் கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா NO2 இருக்கு, which stabilizes by resonance. So இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வரும்போது இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டு டீலோக்கலைஸ் ஆகிறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ நோன் அஸ் அரோமேட்டிக் பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் ARSN2 சொல்லுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ PHCl, அதாவது நம்மளோட குளோரோபென்சின் இன்டூ OH மைனஸ் நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ ஹியர் ஆர்டர் அண்ட் நியூக்ளியோஃபிலிசிட்டினே வருது. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி இஸ் 2. Okay, two-step reaction. Rate of reaction is directly proportional to nitro groups. Number of nitro group increase ஆகும்போது rate to increase ஆகும். ஏன்னா it is the electron withdrawing group which
enables the attack of a nucleophile. At the rate of reactivity in pathing abdina, this one is more reactive than chlorobenzene, bromobenzene and then hydrobenzene. At the Meisen-Heimer complex. So Meisen-Heimer complex into the resonance structures. So you just have a glance at it. So இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் டீலோக்கலைஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கேரக்டர் வரும். ஸோ கார்பன் மேல 5 பாண்ட்ஸ் இருக்க முடியாது. ஸோ இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் அடுத்து அப்படியே ஒன்றுனா டீலோக்கலைஸ் ஆகிட்டே வரும். ஸோ த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வில் பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் Meisen-Heimer காம்ப்ளெக்ஸ். திஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி வந்து டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது காமிக்கிறது. அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கங்கே நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ டீலோக்கலைஸ் ஆகுது. இங்கே வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் ஆகலாம். அடுத்து இந்த இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பைபான் இந்த கார்பன் மேலே வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த பொசிஷனில் these two positions are same. So இது ரெண்டையும் எடுத்துட்டாலே போதும். So this is ortho, this is para. Okay, and then re-aromatization. அடுத்து ஸோ இந்த என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்த்தோ பேரா குரூப்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் குளோரோபென்சின் டியூ டு ஸ்ட்ராங் ஐ எஃபெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு inductive effect nala this one is more stable, sorry, this one is more reactive than halobenzenes. Halogen பாத்தீங்க அப்படின்னா this is inductive effect இருக்கும், minus a effect இருக்கும், as usual plus m effect இருக்கும், OP directing இருக்கும். பட் ஆனா இது வந்து deactivating group இருக்கும். orthopara directing பட் டீஆக்டிவேட்டிங் ஒன். ஸோ அதனாலதான் குளோரோபென்சீனை விட குளோரோபென்சீன் கிடையாது ஹாலோபென்சீன்ஸை விட பென்சீன் இஸ் மோர் ரியாக்டிவ். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோரினேஷன். ஸோ we are taking Cl2 and hydrocl Cl3. So Cl plus is the electrophile. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்க இருக்கு, இங்கே. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷன்ல வேணா பிளேஸ் ஆகலாம். பட் இது வந்து ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ, இது வந்து பேரா. ஸோ இதோட ப்ராடக்ட் வச்சு ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பேரா ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள். பேரா வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும் 1-2 கேசஸ் தவிர. ஓகே, ஸோ திஸ் இஸ் டைக்ளோரோபென்சின், இதுவும் டைக்ளோரோபென்சின். திஸ் இஸ் மேஜர் ஒன் பிகாஸ் பேரால இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலர் ஆட்டம். ஸோ இந்த இடத்துல ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும், இங்க டிஸ்டன்ஸ்னால ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். அதனால திஸ் இஸ் மேஜர், திஸ் இஸ் மைனர். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் ஒன். ஓகே, அடுத்து நைட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா NO2 பிளஸ் இங்க ஆர் இங்க ஆர்த்தோ நைட்ரோகுளோரோபென்சின், para nitrochlorobenzene. So para product is more stable. இங்கே இது minor. அடுத்து sulfonation. SO3 plus is the electrophiles, but substitute ஆகும்போது SO3H substitute ஆகும். So H2 is S2O7 is the reagent. So orthochlorobenzene sulfonic acid is a minor product. Parachlorobenzene sulfonic acid is the major product. Repulsion கம்மியா இருக்கும். அடுத்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்னும் போது வந்து RCl எடுத்துக்கிறோம், R+Cl- இருக்கும், கார்போகேட்டன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இட் வில் அட்டாக் ஓவர் ஹியர் ஆர் ஹியர். ஸோ மைனர் மேஜர். அடுத்து அசைலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ROCl அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல CO plus C. This is the electrophile. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவும் நடக்க முடியாது. எப்படி ஃபார்ம் ஆகுதோ அப்படியே போய் சப்ஸ்டியூட் ஆகணும்.
So para product is the major product also. So that's all about haloalkanes and haloarenes. Very simple lesson. ரொம்ப சிம்பிளான லெசன். ஹாலோஅல்கேன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஹாலோஅரேன்ஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ரியாக்ஷன் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஹாலோஅரேன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், ட்விஸ்டிங் இருக்கும். ஸோ பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராக இருக்கும். SN1 SN2ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய வந்து சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. Hi everyone. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம்னா, இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன், ஆல்கஹால்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஈத்தர்ஸ், ஃபீனால்ஸ் இந்த மாதிரி. அடுத்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அதே மாதிரி ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ்க்கு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ். So first classification of alcohols nu paatho appadina, alcohols are classified on the basis of hybridization of COH groups and also based on number of OH groups. அதாவது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை OH மாலிக்யூல் இருக்கிறது அப்படின்றத வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த COH ஹைபிரிடைசேஷன். ஸோ sp3 இருக்கலாம் ஆர் sp2 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க்டு வித் OH. ஸோ நேச்சர் ஆஃப் கார்பன் இன் த சென்ஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி அந்த கார்பனோட நேச்சர் பற்றி சொல்கிறது. ஸோ இதுதான் அந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன, பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் OH குரூப்ஸில் பார்த்தோன்னா மோனோசைக்ளிக், மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக். இந்த ஹைட்ரிக் அப்படின்ற வார்த்தை வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ ஹைட்ரிக் அப்படின்றது OH குரூப்பை டினோட் பண்ணுது. மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு OH குரூப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோஹைட்ரிக்கு வந்துட்டு எத்தனால் எடுத்துட்டீங்கன்னா எத்தனால் வந்துட்டு மோனோஹைட்ரிக் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும், CH3 CH2OH. டைஹைட்ரிக்கு வந்துட்டு எத்திலின் கிளைகால், so this is example for dihydric. அதே மாதிரி ட்ரைஹைட்ரிக்கும் இருக்கு. அடுத்தது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க்டு வித் OH வந்து பிரைமரி, செகண்டரி ஆல்கஹால். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னது தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இல்ல 2 கார்பனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் செகண்டரி, 3 கார்பனோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் டெர்ஷரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the classification. First 2 classification. அடுத்து based on the hybridization of COH bond வந்துட்டு அந்த sp2 கார்பனோட இருக்கா ஆர் sp3 கார்பன் அந்த மாதிரி. So compounds containing sp3COH. sp3COH அப்படின்றது கார்பன் அந்த கார்பன் which contains that OH group. எந்த கார்பன் மேல OH group இருக்குதோ அது வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இல்லாம சிங்கிள் பாண்ட்ஸ் உள்ளது. அடுத்து அல்லைலிக் அப்படின்றது இந்தது அல்லைலிக். அடுத்து பென்சைலிக். அடுத்து அலிசைக்ளிக். அலிசைக்ளிக் அப்படின்றது அல்லைல் குரூப்பும் சைக்ளிக் குரூப்பும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ தட் இஸ் அலிசைக்ளிக். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் compounds containing sp3COH group. அடுத்து sp2 பாத்தீங்கன்னா வினைல். ஸோ இது வந்துட்டு வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லயே OH குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வினைல் ஆல்கஹால். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் sp2 கார்பன்ஸ் வித் OH குரூப். அடுத்து ஃபீனால்ஸோட கிளாசிஃபிகேஷன் அதே மாதிரி தான், மோனோ, டை, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோனோஹைட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு OH. அந்த OH குரூப் வந்துட்டு இந்த பொசிஷன்ல 6 பொசிஷன் இருக்கு. இந்த 6 பொசிஷன்ல எங்க வேணா இருக்கலாம்.
this is monohydric. Dihydric பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கலாம். ஸோ இதோட ஆர்த்தோ பொசிஷன் வந்து இது ஒரு ஆர்த்தோ, இது ஒரு ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல எங்க வேணா இருக்கலாம். அடுத்து மெட்டா பொசிஷன்ல இருக்கிறது மெட்டா பொசிஷன், இது மெட்டா. ஓகே, அடுத்து பேரா, இது ஒரு மெட்டா, இந்த பொசிஷன் ஆர் இந்த பொசிஷன்ல இருக்கிறது. ஓகே, அடுத்து ட்ரைஹைட்ரிக் அப்படின்றது இதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. இதுதான் மெட்டா பொசிஷன்ஸ்ல தான் பிளேஸ் ஆக முடியும். இந்த மாதிரி ட்ரைஹைட்ரிக் ஆர் ஈவன் சம் அதர் பொசிஷன்ஸ் மே ஆல்சோ பி பாசிபிள். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா டைஆல்கைல் ஈத்தர், அலைல் அரைல் ஈத்தர், அடுத்து டை அரைல் ஈத்தர். ஸோ பை த நேம் டை அல்கைல் அப்படின்றது ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ரெண்டு சைடுமே ஓகே, ரெண்டு சைடுமே CH3 குரூப் உள்ள மீத்தேன். ஸோ இது வந்து இத்தைல் மித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து டைமித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அல்கைல் குரூப்பே ரெண்டு சைடும் இருக்கு அப்படின்றது டை அல்கைல் ஈத்தர். அடுத்து அல்கைல் அரைல் ஈத்தர் அப்படின்றது ஒரு சைடு அல்கைல் குரூப்பும் ஒரு சைடு அரைல் குரூப்பும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து டை அரைல் ஈத்தர். டை அரைல் ஈத்தர் ரெண்டு சைடுமே அரைல் குரூப் இருக்கணும். இங்க எப்படி ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே அரைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் டை அரைல் ஈத்தர். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்னன்னா அந்த ஓல நம்ம வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே சிமெட்ரிக்கலா இருக்கும். ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ PHOPH ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருக்கு. CH3OCH3 ரெண்டு சைடுமே சேம் குரூப். ஸோ தீஸ் கம்ஸ் அண்டர் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஒரு சைடு மெத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு ஃபினைல், ஒரு சைடு ஃபினைல் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு எத்தில். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகுறது நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டு ஆல்கஹால், அந்த கார்பன் ஆல்கஹால். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் கார்பனுக்கும் ஆக்சிஜன், இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு அடுத்து ஆக்சிஜன் OH பாண்டுக்கான பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னா 108.9 டிகிரி இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு 109 கிட்ட வந்துடும். So this bond angle should be 108.9 degree. இந்த அளவு இருக்கணும். அடுத்து OH bond length வந்துட்டு 96 picometers வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி CO bond length வந்துட்டு 142 picometers வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இது ஏன் தள்ளி போகுது, இந்த அளவுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு ஏன் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த லோன் பேருக்கான ரிப்பல்ஷன் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு. ஓகே, நான் சொன்னல இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109.5 இருக்கணும். பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 108.9 வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆல்கஹால்ஸ். அடுத்து ஃபீனால்ஸ் வந்தோம் அப்படின்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன்ல தான் இருக்கும். ஸோ ஃபீனால் அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அந்த sp2 கார்பன் மேலதான் நம்மளோட OH குரூப்பே இருக்கு. ஸோ திஸ் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இதுக்குள்ள இந்த பாண்ட் ஆங்கிள் இந்த OHும் கார்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 109 டிகிரியில இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஸோ இந்த சைடு ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு OH. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109 டிகிரி இருக்கணும். ஓகே, ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிட்வீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த லென்த் வந்துட்டு ஏன் 136 பைக்கோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ண விட இது வந்து கம்மி தான். ஸோ இந்த பாண்ட் லென்த்தை கம்பேர் பண்ணீங்கன்னா
இது வந்து கம்மி தானே 140 to 136 கம்மி தான். ஏன் அப்படின்னா due to partial double bond character of CO bond. So CO bond இங்க வந்து lone pair இருக்கு. So this lone pair may involve in pi bonding between oxygen and carbon. So அப்படி வரனால இந்த இடத்துல வந்து bond length வந்துட்டு குறையுது. Okay, so this is the reason for decrease in bond length in these two. Oxygen alcohol phenol கம்பேர் பண்ணும்போது இங்க வந்துட்டு bond length கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன் இது. அடுத்து ஈத்தர்ஸ் வந்தோம் அப்படின்னா இந்த ஓக்கு ரெண்டு சைட்லயும் ரெண்டு பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 111.7 டிகிரி இருக்கணும். ஸோ 111.7 டிகிரிஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த CO பாண்ட் லெங்த் வந்துட்டு 141 பைக்கோமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகே, டியூ டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 CH3 குரூப்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஏன் வந்து கொஞ்சம் கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன், ரெண்டுமே வந்துட்டு பல்கி குரூப்ஸா இருக்கும் போது அந்த ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ஆர் கலர்லெஸ் வித் ஸ்பெசிபிக் ஸ்மெல். ஸோ நீங்க லேப்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேபி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆல்கஹால்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்மெல்லு வந்துட்டு வரும். அடுத்து soluble in water due to hydrogen bonding. So alcohols are soluble in water. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஆல்கஹால்ஸ்ல OH இருக்கு, வாட்டர்லயும் OH இருக்கு. ஸோ தட் பாண்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் increase with molar mass but decreases with branching mass. So molar mass increase ஆகும்போது molecular weight increase ஆகும்போது boiling point and melting point as usual increase ஆகுது. as usual branching நடந்துச்சுன்னா அங்க decrease ஆகுது. ஓகே, அடுத்தது boiling point of alcohols are higher than equivalent molecular mass hydrocarbons and ethers due to hydrogen bonding. So alcoholsையும் அதே சேம் மாலிகுலர் வெயிட் உள்ள ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ்க்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஒன்னுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ அந்த இடத்துல மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். So branching increase ஆச்சு அப்படின்னும் போது melting point or boiling point will decrease. So இது வந்துட்டு hydrogen bonding in water கூட hydrogen bond ஆகாது. alcohol கூட hydrogen bond ஆகுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அது ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ வந்துட்டு மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து மீத்தாக்சி மீத்தேன் அண்ட் எத்தனால் ஹேவ் சேம் மாலிகுலர் வெயிட் பட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் எத்தனால் இஸ் கிரேட்டர் தேன் மீத்தாக்சி மீத்தேன். ரீசன் ஃபார் திஸ் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் இன் ஆல்கஹால். ஸோ இந்த ரீசனை வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் அல்கீன்ஸ். So first preparation is from alkenes, that is acid catalyzed hydration. So நம்ம இங்க என்ன catalyst யூஸ் பண்றோம்? acid. So நம்மளோட alkene எடுத்துட்டோம், water இருக்கு, water we get what நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு alcohol part வந்துட்டு கிடைக்குது. So அது எப்படி அப்படின்றது பார்த்தோம்னா So at is acid catalyzed hydration. So இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா alkene இருக்கு, H2 இருக்கு, H+. So இதுக்கான மெக்கானிசம் we have discussed. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
மெயின் வீடியோவில் அண்ட் ஈவன் கிராஷ் கோர்ஸ்லையும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், H3O ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். H2O ப்ளஸ் H ப்ளஸ் வந்துட்டு H3O ப்ளஸ், இது ஆசிட் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, சாரி ஸோ இது மாதிரி இருக்குமா. ஸோ திஸ் pi bond will attack this proton. ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ஒன்று இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம், ஒரு இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா திஸ் வில் பி த ப்ராடக்ட். அப்போ இங்கே CHOH CH3ன்னு வரும். இதுவே இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ தீஸ் ஆர் த டூ ப்ராடக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். So this will attack. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அடுத்து இந்த வாட்டர்ல உள்ள, அடுத்து இந்த வந்து வாட்டர் மாலிகுலா ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும் வாட்டர் மாலிகுலா. திஸ் அட்டாக் திஸ். ஓகே, this will be followed. அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு 1 to ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஒரு 1 to மெத்தில் ஷிஃப்ட் அந்த மாதிரி நடக்கலாம் கார்போகேட்டையான்ஸோட ஸ்டெபிலிட்டிக்காண்டி. we just note it down. Okay, yeah. Okay, so then from alkenes next reaction oxymercuration demercuration. So இதை நம்ம வந்து கிளாஸ்லயும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். this is Markovnikov rule of addition அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ண போறோம். வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ண. ஓகே, ஸோ திஸ் அடிஷன் ஃபாலோஸ் மார்கோனிகோஸ் ரூல். இங்க யூஸ் பண்ற ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு மெர்குரிக் அன்ஹைட்ரைட், அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ஸ், அடுத்து THF tetrahydrofuran, H2O, sodium borohydride. So these are the reagents involved. So இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஜஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இதுல. ஸோ எப்படி பை பாண்டை பிரேக் பண்றோம், அதே மாதிரி H2O லெப் பாண்டை பிரேக் பண்றோம். ஸோ த positive charge will be added to the hydrogen, added to the carbon of the double bond with more number of hydrogen. So positive charge வந்துட்டு more number of hydrogen, negative charge வந்துட்டு less number of hydrogen தான். Okay, அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இங்க வந்து ஆன்டி மார்கானிகவ் ரூல். ஓகே, அப்படியே உல்டாவா இருக்கணும். யூஸ் பண்ற ரியேஜென்ட்ஸ் B2H6 and H2O in basic medium OH minus. ஓகே, ஸோ இங்க வந்து ஆன்டி மார்கானிகவ் ரூல்னும் போது நெகட்டிவ் சார்ஜ் negative added to carbon with more number of hydrogen, positive to less number of hydrogen. Okay, so this is the difference. So that's all about hydroboration oxidation. அடுத்து what is the product given in the reaction? So இதுக்கான product என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, this is oxymercuration demercuration.
So next preparation is from alkyl halides using KOH in aqueous KOH or solvolysis அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம இது ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்லையும் பார்த்தோம். அதே மாதிரி ஜிஓசிலையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன் ஹைட்ரோகார்பன்ஸ்ல இதை பத்தி இந்த 3 சாப்டர்லையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆர்எக்ஸ் KOH இந்த மாதிரி ஒரு பேஸ் போடும்போது we get ROH அப்படின்ற ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இட் மே இன்வால்வ் SN1 or SN2. ஸோ இங்கே எடுத்துக்கிறது வந்து SN1 மெக்கானிசம். ஸோ SN1 mechanism or even it could follow SN2 also. Okay, so CH3CH2Br, OH minus is the nucleophile here. It will attack from the back side. We get OH CH2CH3. அடுத்து அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு tertiary alkyl halide. So tertiary alcohol will be the product. Okay. அடுத்து from aldehydes using Grignard reagent. So Grignard அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ Grignard அப்படின்னும் நம்ம வந்து ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கிற ஆல்டிஹைட் வந்து formaldehyde. So formaldehyde when it is treated with Grignard reagent, that is CH3MgBr. This is partial negative charge. இங்க வந்து partial positive charge இருக்கும். இங்க வந்துட்டு Mg2+, இதோட oxidation state வந்து 2+ இருக்கும். So there may be a positive partial negative charge on CH3. அதே மாதிரி Br வந்துட்டு மைனஸ் தான். இங்க வந்து partial தான் சொல்றோம். partial negative charge, இங்கேயும் partial negative charge, அதே மாதிரி தான் இங்கேயும் partial positive தான் சொல்லுவோம். கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்க மாட்டோம். ஸோ partial அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ this will attack the carbonyl carbon with the partial positive charge. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get H, இங்க ஒரு H, அடுத்து CH3, இந்த CH3, அடுத்து இங்க வந்துட்டு partial negative charge இருக்கு இல்லையா? ஸோ இந்த positive charge வந்து இங்க bind ஆயிக்கும். So we get OMgBr. When it is hydrolyzed or when it is treated with water, we get OH at the position of this OMgBr. Okay, so this is from aldehydes using Grignard. Okay, so அதே மாதிரி தான் அசிட்டால்டிஹைட் இல்லையும். அசிட்டால்டிஹைட் இது வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ்னு தான் சொல்லுவோம், CH3 மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம வந்து பேசிக்காக சொல்லும் போது பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ்னு சொல்றது தான். ஓகே, ஸோ இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ், திஸ் வில் அட்டாக் திஸ் கார்பன். ஓ வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ CH3 இந்த கார்பன் CH3 H CH3 O MgBr. ஓகே, MgBr, when it is hydrolyzed we get secondary alcohol here. Okay, so this is a secondary carbon, so we get secondary alcohol. அடுத்து from ketones using Grignard. So Grignard அதே சேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து கீட்டோன் அப்படின்றப்ப 2 அல்கைல் குரூப் இருக்கும் இல்லையா? டெல்டா பாசிட்டிவ் டெல்டா நெகட்டிவ். This R minus R dash double dash minus will attack this carbonyl carbon. So இந்த bond வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். So we get R dash C R double dash அடுத்தது OMgBr. அதே தான் நம்ம வாட்டரோட ட்ரீட் பண்றோம். we get tertiary alcohol in the case. So formaldehyde இருந்துச்சுன்னா primary alcohol, இல்ல formaldehyde தவிர மற்ற alcohols இருந்துச்சுன்னா secondary alcohols. இது ketones இருந்துச்சுன்னா tertiary alcohols. ஓகே, formaldehyde other aldehydes other than formaldehyde. அடுத்து ketones. இதுக்கு வந்துட்டு primary alcohol, so these are the products. Okay, next from cyclic ethers using Grignard reagent. So we can use this Grignard in even ethers with the 3 or 4 membered. So 3 or 4 membered cyclic ethers லயும் இந்த reagent வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So
it will attack the carbon which is next to the O. O க்கு அடுத்து உள்ள கார்பன்ஸ் வந்துட்டு இது வந்து அட்டாக் பண்ணுது. So negative charge இது வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆயிடும். Okay, so we get CH3CH எங்கிட்ட இருந்து வருது CH இங்க ஒரு CH2CH3 வரும். Okay, so CH3 CH CH2 CH3 இந்த CH3. Okay, அடுத்து இங்க OMGBR அடுத்து இது வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல OH வந்துரும். Okay, from acid derivatives using Grignard reagent. So acid derivatives in the sense acid chloride and hydrates and the madri. So இங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து acid derivative. Acid derivative acid chloride வந்துட்டு எடுத்துருக்கோம். Same இந்த carbonyl carbons aldehyde ketones என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்கும். So first CH3 minus will attack this carbonyl carbon. So we get R C O MgBr CH3 and a Cl. So இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து அகைன் வர்றப்போ இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆயிருது. MgBrரும் அதே மாதிரி தான். So we end up with ketone. அடுத்து கீட்டோனை அகைன் MgBr அதாவது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது we get alcohol, tertiary alcohols here. So first கீட்டோனா கன்வெர்ட் பண்றோம். கீட்டோன்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆல்கஹாலா கொண்டு வரோம். ஓகே, ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இதே தான் எஸ்டரோட கேஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஆசிட் டெரிவேட்டிவ்ல இருந்து கீட்டோனா கொண்டு வரும். அடுத்து கீட்டோன்ல இருந்து ஆல்கஹால். ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ் acid derivative to ketone, அடுத்து again Grignard, then we get alcohol. Okay, so this is simple reactions. அடுத்து reduction of carbonyl carbon. So reduction in the sense we are using reducing agents அவ்வளவுதான். So carbonyl carbon reduce பண்றது மூலமாவும் நம்மளுக்கு வந்துட்டு alcohols வந்துட்டு கிடைக்குது. So இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன். So இந்த பை பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆயிரும். So we get CH3OH. So நம்மளுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தேவைப்படுது? இங்க 2 hydrogens. That is 1 mole of hydrogen is enough. அதே அடுத்து இங்க வந்தோம்னா அதே தான். We get secondary alcohol. அடுத்து இங்க secondary alcohol. Okay. So preparation of alcohols by reduction of carbonyl carbonல வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன் என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைன்லி டிவைடட் நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் பலாடியம். ஓகே, sodium borohydride reduces carbonyl group and has no effect on other reducing groups. So sodium borohydride வந்துட்டு carbonyl group மட்டும் தான் reduce பண்ணுது, not other any groups. அது மற்ற groups வந்துட்டு அது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் காமிக்காது. அடுத்து lithium aluminum hydride is a strong reducing agent that reduces aldehydes, ketones, esters, carboxylic acids, acid chlorides, carboxylate salts to alcohols. Okay. அடுத்து Ball blank reduction. So this is a naming reaction. Ball blank reduction. Aldehyde, ketone and ester reduces to alcohol using sodium and ethanol. So sodium and ethanol யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்றோம். ஜஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரிடக்ஷன்ல என்ன ஆச்சோ அதே தான். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருங்க, அவ்வளவுதான்.
இவ்வளவுதான் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர். ஸோ ஹைட்ரோலைசிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு HOHன்னு பிரித்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ we are going to break either this bond or this bond, ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு OH, இந்த சைடு வந்து H. O இருக்கிற சைடு ஹைட்ரஜனும் அல்கைல் குரூப் இருக்கிற சைடு OHன்னு கொடுத்தோம் அப்படின்னா we get 2 moles of here ethanol. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எத்தனால் கிடைக்குது. இதுவே இப்படி இருந்துச்சுன்னா பிரேக் பண்றோம், இந்த பாண்ட் பிரேக் பண்றோம், இதையும் பிரேக் பண்றோம். So we get CH3OH, CH3OH. So we get methanol. Okay, primary aliphatic amines அப்படினும்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது என்னன்னா டயோசனியம் சால்ட் மூலமா கொண்டு வரது தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். So we are taking amine, primary amines. So primary amine, when it is treated with the sodium nitrate in presence of HCl at 0 to 5 degrees Celsius, we get a alkyl diazonium chloride, not benzene or phenyl diazonium chloride. Here வந்து நம்மளுக்கு வந்து alkyl என்ற word வந்து நம்ம சொல்லணும். So alkyl diazonium chloride. When it is treated with H2O, we get an alcohol and nitrogen. So nitrogen is also evolved. So இது இல்லாம alcohol இல்லாம alkyl chloride and nitrates will also be formed. So இது ரெண்டுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, பட் ஆனா மைனர் அமௌண்ட்ஸ்ல. ஸோ மேஜரா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, ஆல்கஹால்ஸ் தான் மேஜரா ப்ரொடியூஸ் ஆகுறது. பட் இன் சம் அமௌண்ட் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து alkyl chlorideம் alkyl nitrateஸும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, so we just identify, you just read that. Okay, next reactions of alcohols னு பார்த்தோம் அப்படின்னா reactions வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ROH இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மேல உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு will behave, sorry not nucleophiles, ஆக்சிஜன் மேல உள்ள lone pairs of electrons வந்துட்டு will behave as a nucleophile. இதுவே வந்துட்டு புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு புரோட்டான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா they will behave as a electrophile. ஸோ வந்து இந்த lone pairs வந்துட்டு இருக்கு அப்படின்னா, the lone pair இருக்கு அப்படின்னா they will behave as a nucleophile. புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா they will behave as electrophiles. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் hydrogen oxygen bond break பண்ற reaction H plus due to OH bond break acidic. So இந்த bond break பண்ணோம் அப்படின்னா we get CO minus plus H plus. So this H plus is acidic. Okay, so this is a acidic proton அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இந்த பாண்ட் இங்க பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா OH தனியாவும் இந்த CH3 தனியாவும் வந்துருச்சு அப்படின்னா OH minus due to CO bond breaking, that is basic. Okay, that is basic. And இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப், OH அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல C plus OH minusனு வரும். அந்த OH minus வந்துட்டு பேசிக். இந்த பாண்ட் பிரேக் ஆகி H plus ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா that is acidic. ஓகே, அடுத்து OH bond fissionனால நடக்கிற reactions என்னென்னு பார்த்தோம்னா இந்த acidic nature of alcohol. So this reactions gives the acidity of alcohol. So acid வந்துட்டு எந்த அளவுக்கு acidity இருக்கு, acidல வந்துட்டு எவ்வளோ acidity இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். So ROH, so இந்த RO minus H plus னு இருக்கும் when it is treated with sodium hydrate. So first வந்து சோடியமோட ட்ரீட் பண்றோம், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் சோடியமோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து will attack this positive charge. ஸோ நம்மளுக்கு வந்து RO minus Na plus இருக்கும் ஒரு சால்ட் ஃபார்மேஷன், பிளஸ் இந்த ஹைட்ரஜன் வந்து இதாயிரும். ஸோ half H2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிரும். அடுத்து சோடியம் ஹைட்ரைட்ஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா Na plus H minus இருந்துச்சுன்னா
பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு we get RONA and H2. அதே மாதிரி சோடியம் அமைடோட ரியாக்ஷன் அப்படின்னா RONA NH3. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வர்ற ப்ராடக்ட் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்க ரியாக்டன்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ப்ராடக்ட்ல வர்றது வீக்காகவும் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்ல வந்துட்டு வீக் ஆசிடும் ப்ராடக்ட்ல ஸ்ட்ராங் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள், இல்ல அது வந்து ஃபீஸிபிளா இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ ஹியர் ஆல்கஹால்ஸ் அண்ட் H2O. ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் H2O கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் இஸ் மோர் acidic than alcohols. Okay, so that is the reason why these reactions are not possible. So next one, reaction with Grignard அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so Grignard இந்தல வந்து OH bond fission தான் நடக்குது. So this is RO minus H plus. இது என்னது R minus இருக்குமா? So this will attack, this R minus will attack this H plus. So we get RH plus ROMGX. Oh, the dash off. Okay, so R dash H plus ROMGX. So இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனால் கொடுத்திருக்காங்க. ஸோ எத்தனால CH3CH2O minus H plus இருக்கும். ஸோ இங்க வந்து CH3 MgBr இருக்கு. ஸோ this negative charge will attack this positive charge. So we get a methane plus CH3CH2O MgBr. Okay, so we get another type of okay, we get another product. அடுத்தது esterification. ஸோ esterificationல பாத்தீங்க அப்படின்னா esterification அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஆல்கஹால்ஸையும் ஆசிட்ஸ் ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா we get எஸ்டர்ஸ். ஸோ நம்ம இங்க இருந்து ROH எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற அந்த OH சேர்ந்துட்டு நம்மளுக்கு H2O கண்டென்ஸ் ஆயிரும். மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அப்படியே பாண்ட் ஆயிடும். ஸோ ROCOR டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ROH இங்க வந்து H2O condense ஆயிட்டு we get ROC double bond O R. This is ester. ஸோ அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து ஆசிட் குளோரைடு யூஸ் பண்றோம். ஆசிட் குளோரைடு வரும்போது இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl எல்லாம் வெளியில வந்துரும். we get acid this ester. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ்லயும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும் போதும் சேம் OH இங்க இருந்து ஒரு so this is this anhydride. Okay, so in the hydrogen bonds with this part, so we get R dash COOH, R dash COOH plus this RO C double bond O R. Okay, this is that product. Okay, ஒரு ஆசிடும் எஸ்டரும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்து எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட். So first this lone pair will abstract this proton. அப்படி abstract பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துலயும் ஒரு OH வந்துட்டு வந்துரும். Okay, so there will be a OH bond there. So அடுத்து இன்னொரு molecule of ROH ஓட அது வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது. ஸோ அப்படியே ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா we get this type of
ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு cleave ஆயிட்டனால, so this bond will be cleaved so that carbon gets a positive charge. So அந்த positive chargeனால தான் this alcohol will be attack. இந்த alcohol உள்ள அந்த lone pairs வந்துட்டு இந்த கார்பன் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா we get R C OH, இந்த சைடு ஒரு OH, அடுத்து வந்து O ஹைட்ரஜன், அதாவது அந்த ஆல்கஹால் பார்ட்ல அந்த O மட்டும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா, ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த புரோட்டான் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ திஸ் மாலிகுல் வில் எலிமினேட் அஸ் வாட்டர். ஸோ இது வந்துட்டு வாட்டரா எலிமினேட் ஆயிடும். தென் வி கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன். ஸோ இப்போ இந்த புரோட்டான் வந்துட்டு வெளியில போயிட்டு அகெயின் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன். Again double bond formation, we get ester. Okay, so this is the mechanism of esterification. So first H plus oda react as this, double bond will shift to the oxygen. So இந்த இடத்துல இருக்கிற அந்த lone pairs வந்துட்டு இந்த H plus வந்துட்டு attack பண்ணும். So carbon attains a positive charge. So that positive charge will be attacked by another alcohol. Sorry. இந்த alcohol கிடையாது, இது acid. ஆசிட் தான். ஓகே, சாரி, இந்த கார்பனைல் கார்பன். சரி, ஓகே. ஸோ இந்த கார்பனைல் கார்பன்ல இப்போ வந்துட்டு 2 OH குரூப் வந்துட்டு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஆல்கஹால் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது we get R COH OH இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து will be abstracted by this OH. ஸோ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஸோ திஸ் carbon will get a positive charge. So அதை compensate பண்றதுக்காண்டி so இந்த மாதிரி இருக்கிறது bond வந்து இங்க வந்து shift ஆயிடும், ஹைட்ரஜன் வெளியில போயிடும். So again we get ester. Okay, so reactivity of alcohols னு பாத்தீங்க அப்படின்னா primary or super primary and then primary, அதுக்கு அடுத்து secondary, tertiary. react பண்ற அந்த alkyl அதாவது alcohols வந்துட்டு should not be bulky. ஸோ அந்த தான் அது வந்து சொல்ல வரும். அடுத்து CO bond of fission பார்த்தீங்க அப்படின்னா reaction with HX and Lucas reagent. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா concentrated H2O plus zinc chloride. ஸோ இதுதான். ஸோ first when it is treated with the HX it form alkyl halide. So ROH plus HX, that is hydrogen halides or hydrogen halides, it gives alkyl halides plus H2O. So அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து H plus. ஸோ ஃபர்ஸ்ட் acidic medium அப்படின்னப்போ H plus will be there. So this proton will abstract this H plus. So it forms a protonated alcohol. So protonated alcohol அப்படின்னும் போது water will eliminate. இப்போ என்ன ஆகும், R plus ஆகும். So R plus and then X minus இருக்குல்ல, that X minus will bond with R plus. So we get RX plus H2. Okay, so this is the simple mechanism. At the reaction with the Lucas reagent for HX SN1 mechanism for okay. So HX வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. For primary and secondary RX it follows SN2. அடுத்து for resonance stabilized carboketones primary and secondary RX SN1 mechanism. So these are இந்த மாதிரி இருக்கிறதுக்கு resonance stabilized இருக்கிற alcoholsல. அடுத்தது when tertiary alcohol is converted to tertiary alkyl halides, turbidity வந்து immediate காஸ் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு tertiary alcohol. இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு லேப்லயுமே மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, லியூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா டர்பிடிட்டி இமீடியட்டா காஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு டர்பிட் ஆச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால்ஸ். டர்பிட் ஆன் ஹீட் பண்ணாதான் எனக்கு டர்பிட் ஆகுது அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வித் PCl3 and PCl5. ஸோ alcohols on reaction with the PCl3 or PCl5 we get
alkyl halides. You know that நம்ம வந்து haloalkanes ஓட reactionsல இது வந்துட்டு பார்த்திருந்தோம். So இந்த மாதிரி PCl5 ஓட the reaction is like this. PCl3 it reacts with alcohol RCl RCl RCl. remaining இருக்கிற இந்த OH மூணு OH சேர்ந்து இந்த phosphorus கூட H3PO3 வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். phosphoric acid வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அடுத்து ROH plus PCl5ல இந்த மாதிரி ஒரு RCl ஒரு HCl மிச்சம் POCl3. Okay, so these are the product. Next reaction with SOCl2 இதுவும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். This is the purest form. என்ன சொல்றது, இந்த reaction தான் most convenient. ஏன் அப்படின்னா அதுல வந்து purest form of haloalkane கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இதுக்கான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா this ROH தான் ஆல்கஹால்ல இருக்கிற அந்த லோன் பேர்ஸ், ஆக்சிஜன் மேல உள்ள அந்த லோன் பேர்ஸ் will attack this sulfur. So sulfur is delta positive, இது delta negative. So இதுவும் வந்து carbon group தானே. So it also has the some similarities with the carbon. So delta positive இருக்கும். So when this attack this sulfur, this lone pair will this pi bond electrons will shift on oxygen. So we get R O plus hydrogen and S O minus ரெண்டு Cl வந்துட்டு இருக்கும். So இந்த plus வந்து compensate பண்றதுக்கு இந்த hydrogen leave ஆயிட்டு we get RO S Cl2 O minus ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வர Cl வந்துட்டு eliminate ஆயிடும். So we get ROSOCl. Okay, ROSOCl. Next, this will attack this R. So we get a ring-like structure here. So it follows as an one mechanism. This addition of chlorine follows as an one mechanism. So இந்த மாதிரி ஆகும். ஸோ அடுத்து இந்த பாண்ட் வந்துட்டு கிளீவ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், RCl. இந்த சைடு வந்து Cl வந்துடும், இந்த சைடு Cl வந்துடும். அப்போ இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரைட்ல இருக்கும். ஸோ அதுவும் இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ we get SOCl2. Okay, so this is the simple mechanism of action of SOCl2 on alcohols. அடுத்து reaction with ammonia பார்த்தீங்கன்னா simple condensation. NH3ல உள்ள அந்த ஹைட்ரஜனும் ஆல்கஹால்ல உள்ள OH கண்டென்ஸ் ஆயிட்டு we get amine and this reaction takes place in the presence of aluminum oxide at 633 Kelvin. So அடுத்து again இன்னொரு mole of alcohol அப்படின்னும் போது we get secondary amine. அடுத்து இன்னொரு mole அப்படின்னும் போது we get tertiary amines. Okay, அடுத்து dehydration of alcohols. So dehydration of alcohols அப்படின்றது elimination of H2. So இந்த reaction வந்துட்டு takes place in the presence of sulfuric acid. Like இது மாதிரி strong acids ஓட presence வந்துட்டு நடக்கும். So ரெண்டு molecules of alcohols இருந்து water molecule வந்துட்டு eliminate ஆகி we get ethers. So we get dialkyl ethers. Or even ஒரே molecule, இந்த மாதிரி ஒரு molecule இருந்து eliminate ஆச்சு அப்படின்னா we get alkenes. So நம்மளுக்கு என்ன தேவைன்னா water molecule வந்துட்டு eliminate ஆகணும். So அது ஒண்ணு இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கலாம். ஆர் or even இந்த மாதிரி water molecule eliminate ஆயிட்டு we get alkene. Okay,
ஸோ இங்கே எடுத்துக்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ த டெம்பரேச்சர் வேரிஸ். இங்கே வந்து 443 கெல்வின், இங்கே வந்து 413 கெல்வின். அண்ட் இதுக்கான மெக்கானிசம் ஃபாலோஸ். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம்னு பார்த்தீங்க அப்படின்னா this lone pair will attack the H plus. So acid அப்படின்னா H plus. Then we get CH3, CH2, OH2. So இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதாவது வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஸோ வாட்டர் எலிமினேட் ஆச்சு அப்படின்னா we get CH3, CH2. CH3, CH2, carbocation. If there is a possibility, it will rearrange. Then we get alkene. Okay. அடுத்து அகைன் இன்னொரு H பிளஸும் ஜெனரேட் ஆயிரும். ஈவன் மெக்கானிசம், கான்சன்ட்ரேட்டட் H2SO4, கான்சன்ட்ரேட்டட் H3PO4 or பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். E1 மெக்கானிசம்க்கு E2 மெக்கானிசம் அப்படின்னா we use அலுமினியம் ஹைட்ரைட், அலுமினியம் ஆக்சைடு or P2O5, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, அடுத்து POCl இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 633 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கீனும், 523 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஈத்தரும் கிடைக்கும். ஸோ த டெம்பரேச்சர் டிசைட்ஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we get aldehydes. அடுத்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா it end up in formation of acids. ஸோ நம்ம இங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால்ஸ், மெத்தனால் வந்துட்டு எடுத்துக்கிறோம். when it is treated with a mild oxidizing agent ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get formaldehyde. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க வந்துடும். ஸோ இங்க வருது அப்படின்னா ஒரு புரோட்டான் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ we get CH2CO, CH2O. ஓகே, CH2O கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு O, அவ்வளவுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெத்தனால், இது ஃபார்மால்டிஹைட் ஒரு மெத்தனால், இது மெத்தனாயிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட். ஓகே, இதுவே செகண்டரி ஆல்கஹாலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இட் எண்ட் அப் இன் கீட்டோன்ஸ். ஓகே, ஸோ இங்க இருந்து செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து நம்மளுக்கு வந்து கீட்டோன் மட்டும் தான் கிடைக்கும், நாட் ஆஃப் அதர் ஆசிட்ஸ். அடுத்து ரியேஜென்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சிடைசிங், என்னென்ன ரியேஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் பிசிசி, பீரிடியம் குளோரோ குரோமேட். அடுத்து பிடிசி, பிரிடீனியம் டைக்ளோரோ குரோமேட். அடுத்து காலின்ஸ் ரியேஜென்ட், தட் இஸ் பிரிடின் வித் குரோமியம் ஆக்சைடு. அடுத்து ஜான்ஸ் ரியேஜென்ட், குரோமியம் ஆக்சைடு பிளஸ் அசிட்டோன். அடுத்து காப்பர் அட் 573 கெல்வின். ஸோ காப்பர் அலாங் வித் காப்பர் we are heating at 573 கெல்வின்ஸ். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா KMnO4 in presence of acidic mediumல or பொட்டாசியம் டைக்ரோமேட் in presence of acid. அடுத்து வந்து குரோமியம் ஆக்சைடு plus H2SO4. John's reagent, chromium oxide plus H2SO4. So these are strong oxidizing agents and some mild oxidizing agents. அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் will end up directly in acid. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு எண்ட் ஆயிரும். அடுத்து செகண்டரியா இருந்துச்சு அப்படின்னா we get கீட்டோன், நம்மளுக்கு வந்து கீட்டோன் கிடைச்சிரும். டெர்ஷரியா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்துட்டு நடக்காது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ரியாக்ஷன் நடக்காது. பிரைமரினா நம்ம வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும், அடுத்தது ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடைச்சிரும். ஓகே, அடுத்த மைல்டு அப்படின்னா நம்ம பிசிசி, பிடிசி இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி டு aldehyde, primary alcohol to aldehyde, secondary alcohol to ketone. அதே மாதிரி tertiary alcohol will not react. Okay, so mild oxidizing agent இருக்கணும் இல்ல strong oxidizing agent இருக்கணும், tertiary alcohols will not react. அடுத்து high
dehydrogenation of alcohols by copper. So same, primary alcohol to aldehyde, secondary alcohol to ketone, but tertiary alcohol will react here in the mild oxidizing agent, strong oxidizing agent. ரெண்டுமே tertiary alcohol react ஆகாது, but ஆனா இங்க react ஆகும். react ஆயிட்டு we get alkene. Okay, so primary alcohol will end up with aldehyde, secondary ketone. இந்த மாதிரி காப்பரோட சேர்த்து ஹீட் பண்ணோம். டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் காப்பரோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க வாட்டர் மாலிகுல் வில் டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை கம்பன்சேட் பண்றதுக்காண்டி we get this alkene. Okay, so alkene is the product in the case of heating our tertiary alcohol with copper. At the oxidizing of alcohols by MnO2. So manganese dioxide selectively oxidizes the OH group of allylic or benzylic primary and secondary alcohols to aldehydes and ketones respectively. So primary allylic or benzylic primary alcohol இருந்துச்சுன்னா aldehyde ஆகும், allylic or benzylic alcohols அதாவது secondary இருந்துச்சுன்னா ketones ஆகும் கன்வெர்ட் பண்ணுது. So allylic example இது, we get a ketone part. பென்சைலிக் எக்ஸாம்பிள் இது. இங்க நம்மளுக்கு வந்து கீட்டோன், இங்க வந்து அலைல் கீட்டோனும் சாரி நாட் அலைல் கீட்டோன் ஆல்டிஹைட். இங்க பென்சைலிக் ஒரு ஃபினைலிக். கீட்டோனும் கிடைக்கும். ஓகே, So identification test for alcohols னு பார்த்தோம் அப்படின்னா செரிக் அமோனியம் டெஸ்ட், கேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செரிக் அமோனியம் டெஸ்ட் அப்படின்றது alcohols is treated with seric ammonium nitrate. So this is seric ammonium nitrate which is yellow in color. So இந்த காம்பவுண்ட் வந்துட்டு yellow கலர்ல இருக்கும். So when it is treated with alcohols we get red or pink colored complex. So இந்த complex formation நடக்கறனால we get ரெட் ஆர் பிங்க் கலர். ஸோ இந்த கலர் சேஞ்ச் மூலமா இது வந்து ஆல்கஹால் தான் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்ல வரும். ஓகே, செரிக் அமோனியம் டெஸ்ட். அடுத்து லியூகாஸ் டெஸ்ட் நம்ம வந்து இப்பதான் பார்த்தோம். கான்சன்ட்ரேட் HCl பிளஸ் ஜிங்க் குளோரைடு. ஸோ அந்த டர்பிடிட்டி வச்சுட்டு டெர்ஷரியா இருந்துச்சுன்னா இமிடியேட்டா டர்பிடிட்டி வரும், செகண்டரியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் 5 minutes கழிச்சு வரும். இல்ல பிரைமரி ஆல்கஹாலா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது தான் டர்பிடிட்டி வரும். ஓகே, ஸோ SN1 மெக்கானிசம் வந்துட்டு இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கும் SN2 ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ்க்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து OH2 or Cl தானே. So it follows SN1 mechanism for tertiary and SN2 for primary and secondary. Okay. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால். ஸோ இட் இஸ் கால்டு wood spirit which is poisonous. இது வந்துட்டு இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், கள்ளச்சாராயம் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐ வந்துட்டு டேமேஜ் ஆகும், கண்ணு தெரியாம போகும், அடுத்து வந்து ஆளே காலியாயிருவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பாய்சனஸ். So when carbon monoxide is treated with hydrogen in presence of zinc oxide, chromium oxide at 300 atm, 400 degrees Celsius, we get methanol. So methanol is a poisonous one. So methanol plus sodium hydroxide, we get sodium methanoate plus H2O. So some reaction. So this is more acidic. Okay, so methanol is acidic in nature. அடுத்து எத்தனால்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனால் வந்துட்டு எத்தனால் கம்போஸ்ட், எத்தனால் வந்து இந்த சுகர் இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம இதுல இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இதுல வந்துட்டு மேக்சிமம் இந்த எத்தனால் தான் இருக்கும். ஸோ இது கூட மெத்தனால் மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போறது.
டெத்து இந்த மாதிரிலாம். Okay, so when glucose or fructose is reacted with zymase அப்படினா ஒரு enzyme. Zymase அப்படின்றது ஒரு enzyme. When it is treated, we get this ethanol plus carbon dioxide. Okay. அடுத்த phenols பார்த்தோம் அப்படின்னா preparation methods. So இது நம்மளுக்கு வந்து தெரியும் Dow's process ARSN2 ஃபாலோ பண்ணும். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். So we are going to heat this chlorobenzene with the sodium hydroxide at 200 atm pressure, 300 degrees Celsius along with copper. So இது கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா we end up with the phenol and sodium chloride. Okay. So இதுக்கான மெக்கானிசம் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸ்லயுமே நம்ம haloalkanes and haloarenesலயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ OH இங்க இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்க வரும். அப்படியே ரீஅரோமடைசேஷன் நடந்து we get phenol at last. இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆகிறது மூலமா we get phenol at last. அடுத்து ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ ரஸ்டிக் ப்ராசஸ்ல வந்துட்டு நம்ம பென்சீன் HCl plus O2 it is treated with copper chloride. ஸோ காப்பர் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது, குளோரோபென்சீன் தான் கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீனை நம்ம வந்துட்டு ஹீட் பண்றோம் சிலிக்கான் ஆக்சைடு அண்ட் H2O 500 டிகிரி செல்சியஸ் 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நேமிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ when this benzene is treated with HCl O2 in presence of copper chloride, we get chlorobenzene and then it is heated with silicon oxide and water at 500 degrees Celsius, we get phenol. So this process is called Racik process. அடுத்து from cumene. So cumene பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமா நம்ம வந்து ஃபீனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்துட்டு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் கியூமின். When it is heated at 100 degrees Celsius with oxygen, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கேஜ் வந்து கிடைக்கும், பெராக்சைடு லிங்கேஜ் வந்து கிடைக்கும். தென் இந்த ஷிஃப்ட் மூலமா திஸ் OH will be shifting to this carbon. இந்த கார்பன் பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆயிடும். ஸோ we get phenol plus. ஸோ இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get acetone. ஸோ அசிட்டோன் அண்ட் ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்ல. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீஸிபிள் ப்ராசஸ் ஆர் எஃபெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு இங்கே க்ளீவ் ஆகும், அதே மாதிரி இங்கே க்ளீவ் ஆகிட்டு திஸ் வில் கோ இந்த மாதிரி இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணிட்டு நம்மளுக்கு CH3COOH CH3 பென்சீன் ரிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் வந்துட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ். ஸோ ரெண்டு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சால்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ சோடியம் பென்சீன் சல்ஃபோனேட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ when it is again treated with sodium hydroxide again நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு sodium phenoxide வந்துட்டு கிடைக்கும். ஸோ sodium phenoxide and is hydrolyzed, we get phenol. ஓகே. ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. அடுத்து ஃப்ரம் பென்சீன் டயோசனியம் சால்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு நம்ம வந்து நேத்தே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ வந்து இதுக்கான மெக்கானிசமும் பார்த்தோம். ஸோ NO this is the electrophile. ஸோ இந்த மாதிரி
அட்டாக் நடந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பென்சீன் டையோசனியம் குளோரைட் கிடைக்கும். அதை நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபீனால் பிளஸ் N2 வந்துட்டு கிடைக்குது. ஃபீனால் N2 பிளஸ் HCl. ஸோ ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், ஸோ இங்கே வந்து நம்ம ஃபினைல் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ PHMgBr and it is treated with water in presence of dry ether H2O. அடுத்து வந்து ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ். நம்மளுக்கு வந்து phenol plus MgOHBr. ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் தேவையில்லை, ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றது இதுதான். ஸோ பென்சீன் ரிங்ல பென்சீன் ரிங்ல COOH குரூப் இருக்கும். அதான் வந்து நம்மளோட பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ COOH குரூப், அதுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல OH குரூப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் சாலிசிலிக் acid when it is decarboxylized, அதாவது CO2 வந்துட்டு எலிமினேட் ஆச்சு அப்படின்னா, CO2 எப்போ எலிமினேட் ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடோட ஹீட் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் கால்டு சோடா லைம். ஸோ இதை கூட நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த CO2 வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு நம்மளுக்கு ஃபீனால். அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஃபீனாக்சைடு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல கிடைக்கிற இந்த சோடியம் ஃபீனாக்சைட்ஸ் வந்துட்டு நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்குது. ஆர் when benzene is treated with O in presence of vanadium pentoxide, we get phenols. This is another reaction. அடுத்து physical properties of phenol னு பார்த்தோம்னா, phenol is a colorless solid with a melting point 43 degrees Celsius and a boiling point 182 degrees Celsius. So it returns pink on exposure to air and light. So air and light வந்து expose ஆச்சு அப்படின்னா அது வந்து பிங்க் கலர்ல வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கலர்லெஸ் டு பிங்க் கலர்ல மாறிடும். It is slightly soluble in water. Slightly soluble because of the அந்த ஹைட்ரஜன் பாண்ட் கொஞ்சம் அந்த இருக்கிறனால, அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் இருக்கிறனால it is slightly soluble. Substituted phenol show variation in boiling point and solubility due to inter and intramolecular hydrogen bonding. So substituted phenols அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு மாறும். அதே மாதிரி இன்ட்ராமாலிகுலர் அண்ட் மாலிகுலர் வெயிட், அதாவது மாலிகுலர் வெயிட் அந்த ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் வேரி ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டா மாலிகுலர் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகாது. மாலிகுலர் வெயிட் இதுல வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த மாலிகுலர் இன்டர்மாலிகுலர் ஆர் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால நம்மளுக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு வேரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ராமாலிகுலர் அண்ட் இது வந்துட்டு இன்டர்மாலிகுலர் இருக்கு. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் பாராநைட்ரோஃபீனால்ல. ஓகே, அடுத்து அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால்னு பார்த்தோம் அப்படின்னா, phenol is strong acid than alcohols but weak acid than carboxylic acid due to resonance stabilized phenoxide ion. So alcohols compare பண்ணும்போது strong acid but carboxylic acids compare பண்ணும்போது weak acid இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து பிளஸ் எஃபெக்ட் இருக்கு, இங்க வந்துட்டு phenoxide ion ரெசனன்ஸ் இருக்கு. இங்க வந்துட்டு highly stable due to this resonance. ஆனா வந்துட்டு மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். அடுத்த ரியாக்ஷன் சோவிங் அசிடிக் நேச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சோடியம் ஹைட்ரைடு, சோடியம் அமைட் இந்த மாதிரி இது கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணணும் இல்ல. ஸோ சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது we get sodium phenoxide plus half H2 which is weak acid than this one. அடுத்து சோடியம் ஹைட்ரைடோடையும் நமக்கு வந்து H2 தான் கிடைக்குது, weak acid. சோடியம் அமைடோட ரியாக்ட் ஆகும்போது அமோனியா which is weak acid. It is a base but ஆனா இங்க கம்பேர் பண்ணும்போது it is weaker than phenol. அடுத்து இங்க வந்து H2O that is also weak. ஸோ அடுத்து சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஃபீனாக்சைடும் கார்போனிக் ஆசிடும் கிடைக்குது. கார்போனிக் ஆசிட் H2CO3. ஸோ விச் இஸ் மோர் அசிடிக் தேன் ஃபீனால். ஸோ கார்போனிக் ஆசிட் வந்துட்டு ஃபீனால்ஸை விட மோர் அசிடிக் அப்படின்றனால இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நடக்காது.
bicarbonate and carbonates ஓட phenol வந்துட்டு react பண்ணாது. ஓகே, அடுத்தது effect of substance on acidic nature. Acidic nature வந்துட்டு அந்த substance வந்துட்டு எப்படி affect பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, strong electron withdrawing group cause increase in the acidity. ஓகே, எலக்ட்ரான் withdrawing group இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து acidity increase ஆகும். ஆப்போசிட்டா electron donating group இருந்துச்சுன்னா acidity decrease ஆகும். ஓகே, so this is phenol. so phenol நம்மளுக்கு வந்து resonance. so this is in the case of phenoxide. ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் ஐ குரூப் ஆர் மைனஸ் ஆர் குரூப் ஆர் மைனஸ் எம் எஃபெக்ட் வந்துட்டு இந்த குரூப்ஸ் உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதாகும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் phenoxide ion will increase, which increase the acidity of phenol. ஸோ phenoxide ion ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கான்சிக்வெண்டா. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா COH, NO2, CN, CHO இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கும்போது அங்கே அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இந்த சென்ஸ் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் பிளஸ் எம் எஃபெக்ட் இருக்கணும், விச் டீஸ்டெபிளைசஸ் த phenoxide. ஸோ phenoxide அது வந்துட்டு டீஸ்டெபிளைஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்துட்டு அசிடிட்டி வந்து குறையுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் OH, NH2, CH3 அல்கைல் குரூப்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அசிடிட்டி குறையும். COH, CN, NO2 இந்த மாதிரி இருக்கும்போது அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் phenol பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூ டு OH பாண்ட் ஃபிஷன். ஸோ OH பாண்ட் ஃபிஷன்னால ஸோ இது வந்து phenoxide அயானும் H+ ஜென்ரேட் ஆகிறது ஒன்று. அடுத்து டியூ டு OH குரூப், OH குரூப் வந்துட்டு கம்ப்ளீட்டா இதாகிறது. ஸோ வி கெட் C6H5+ அண்ட் OH மைனஸ். அடுத்து கம்ப்ளீட்டா OH ஃபங்க்ஷனல் குரூப்பா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ டியூ டு OH குரூப், அடுத்து வந்து பென்சீன் ரிங். ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன் phenol. ஸோ டியூ டு OH குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, when the phenol is treated with zinc dust, ஸோ zinc டஸ்டோட நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பென்சீன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பென்சீன் பிளஸ் ZNO. ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் ஆல்சோ. பென்சீனுக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்ல இதுவும் ஒன்று. ஸோ ZNO இந்த ஹைட்ரஜன் இங்க. ஸோ வி கெட் பென்சீன். ஓகே, அடுத்து reaction with PCl5 which removes OH and add Cl. So OH இருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து Cl. ஓகே, OH Cl நம்மளுக்கு வந்து phenolல இருந்து குளோரோபென்சீன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து phenol ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இந்த டவுஸ் ப்ராசஸ் இதெல்லாம் குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து phenol வருது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து phenolல இருந்து குளோரோபென்சீன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் டவுஸ் ப்ராசஸ். ஓகே, அடுத்து அமோனியாவோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா this behaves as a acid and this behaves as a base. or இப்படி கூட சொல்லலாம், இந்த இடத்துல வந்து இருக்கிற lone pairs will attack this carbon. இங்க வந்து NH2 will substitute here, H2 வந்துட்டு வெளியில வந்துரும். so we get aniline. so phenol to aniline. okay, அடுத்து alkylation or Williamson synthesis. so Williamson synthesis ன்றது H எடுத்துட்டு R போடணும். take H put R. so in this case it is treated with sodium hydroxide and alkyl halides to produce this ether. and sodium halides plus H2O.
ஓகே. அண்ட் இங்கே யூஸ் பண்ற அந்த alkyl halide should not be bulky. alkyl halide வந்துட்டு பல்கியா இருக்க கூடாது. ஓகே. அடுத்து அசைலேஷன் ஒரு எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆல்கஹால்ஸ் மாதிரி இங்கேயும் OH குரூப் இருக்கு. ஸோ ஆல்கஹால்ஸ்ல வந்துட்டு இந்த எஸ்டரிஃபிகேஷன்ல என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே நடக்கும் இதுலயும். ஓகே. ஸோ பட் திஸ் ஒன் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷனா கூட இருக்கும் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ phenol when treated with acetic acid it is converted to phenyl acetate. So this is phenyl acetate plus H2. ஸோ அங்க என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இந்த OH H2 வெளியே வந்துரும். நம்மளுக்கு மிச்சம் என்ன phenyl ring இருக்கு OCOCH3 will be formed. அடுத்து ஆசிட் குளோரைட்லயும் அதே தான். அது இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, O மைனஸ் H பிளஸ் இருக்கும். இங்க வந்து இதை நீங்க கிளீவ் பண்ணீங்கன்னா CH3CO பிளஸ் Cl மைனஸ் இருக்கும். ஸோ பிளஸ் மைனஸ் சார்ஜ் இதை ரெண்டுத்தையும் பாண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதே தான் இந்த கேஸ்லயும். ஓகே. So same in the case of this also. So in the part eliminated we get benzene ring OCOCH3. Okay. So phenyl acetate plus acetic acid வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அசைலேஷன் ஒரு அஸ்பிரின் ஃபார்மேஷன்ல இது வந்து சாலிசிலிக் ஆசிட் OH இருக்கிறதுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல COH குரூப் இருக்கும். So this is salicylic acid. When it is treated with acetic anhydride, we get aspirin. So aspirin is used as பெயின் கில்லரா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பென்சோயிலேஷன் ஒரு ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சொல்லலாம், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ when it is treated, when phenol is treated with benzene phenyl acid chloride. So இது கூட ட்ரீட் பண்றோம். in presence of sodium hydroxide we get phenyl benzoate. Okay. So as usual இந்த ஹைட்ரஜன் இந்த OH மிச்சம் இருக்கிறத பாண்ட் பண்ணிடணும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் டியூ டு அரோமேட்டிக் ரிங்னு பார்த்தோம்னா electrophilic aromatic substitution reaction same nitration, chlorination, sulfonation, acylation, alkylation இதே தான் வரும். So phenol when it is treated with dilute nitric acid, so when it is treated with dilute nitric acid we get orthonitric acid or paranitric acid. So நமக்கு வந்து இந்த ஹாலோ அரீன்ஸ் or ஹாலோ அல்கேன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா கிடைக்கும்னா பாரா தான் மேஜரா கிடைக்கும், ஆர்த்தோ வந்துட்டு மைனரா கிடைக்கும். பட் இந்த கேஸ்ல நைட்ரோஃபீனால்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஆர்த்தோ ப்ராடக்ட், மைனர் வந்துட்டு பாரா ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த OH-க்கும் NO2 குரூப்புக்கும் நடுவில் உள்ள அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால திஸ் பிகம்ஸ் மோர் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இது வந்துட்டு மேஜர் ப்ராடக்ட் ஆகும், இது நம்மளுக்கு மைனர் ப்ராடக்ட் ஆகும் கிடைக்கும். ஓகே. அடுத்து when phenol is treated with concentrated nitric acid and concentrated sulfuric acid, that is nitrating mixture, நம்ம பென்சீன்லயோ குளோரோபென்சீன் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்றதில்ல, நம்ம இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா we get 2,4,6 trinitrophenol, which is also called picric acid. This is a strong acid, one of the most strong acid அப்படின்னு சொல்லலாம். 2,4,6 phenol.
sorry 2,4,6 nitrophenol. At the halogenation as usual, bromination, chlorination. So bromination, monobromination பண்ணனும் அப்படினா we have to in presence of CS2. இதுவே H2O ல பண்ணோம் அப்படினா in presence of H2O பண்ணா நமக்கு வந்துட்டு 2,4,6 tribromophenols வந்துட்டு கிடைக்கும். So அந்த conditions, reagent conditions பொறுத்து நமக்கு கிடைக்கிற product வந்துட்டு vary ஆகும். So Br2 in presence of CS2 will give orthobromophenol or parabromophenols. Br2 in presence of H2O அப்படின்னும்போது நமக்கு வந்துட்டு 2,4,6 tribromophenols. At the Friedel-Crafts reactions, alkylation and acylation. So alkylation we use CS3Cl in presence of 1-hydroxyl Cl3. So one ortho position la methyl group varum, methyl or alkyl group varum, or para position la. So this is called orthocresol and that is paracresol. Okay, so methyl group on ortho position. Methyl group on ortho position that is a cresol. அது வந்து ஆர்த்தோ பொசிஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஓ கிரிசால் ஒரு ஆர்த்தோ கிரிசால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேரா பொசிஷன்ல பேரா கிரிசால். அடுத்து அசைலேஷனுக்கு அதே தான் CH3COCl அசிட்டிக் அண்ட் COCl அன்ஹைட்ரைட் AlCl3 வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று ஆர்த்தோ பொசிஷன்ல வந்துட்டு இதாகலாம் ஒரு பேரா பொசிஷன்ல. ஸோ para position product இல்லைன்னு நினைக்கிறேன். Okay, so there is no para product, only ortho product is possible. I think so. So this is acylation. So இங்க பாத்தீங்க அப்படின்னா this is orthohydroxy acetylphenone அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுவே para பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா that is para-hydroxy acetylphenone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு another நேம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அசிடைல் phenol இதை வந்துட்டு para அசிடைல் phenol சொல்லுவோம். ஓகே, so this is about alkylation and acylation. அடுத்து sulfonation as usual, sulfonic acid வந்துட்டு place ஆகுறது ortho position or para positionல. So concentrated sulfuric acid when it is added at 25 degrees Celsius. So 25 degrees Celsiusல நம்ம வந்துட்டு ஹீட் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ortho hydroxy benzene sulfonic acid வந்துட்டு கிடைக்கும். When it is again heated we get para hydroxy benzene sulfonic acid. Or even straight எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா by heating up to 100 degrees Celsius. So concentrated sulfuric acid யூஸ் பண்ணி 100 degrees Celsius வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு para hydroxy benzene sulfonic acid வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து hydrogenation. Hydrogenation is nothing but பென்சீன்ல உள்ள அந்த பென்சீன் ரிங்ல உள்ள அந்த எல்லா டபுள் பாண்ட்ஸையும் க்ளீவ் பண்ண போறோம். So we get a cyclic saturated one. That is aliphatic. Aromatic aliphatic convert ஆயிடும். அடுத்து oxidation by air. So phenol வந்துட்டு ஏர்ல ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு quinone வந்துட்டு கிடைக்கும். Quinone will be formed. So this is called parabenzoquinone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ இருக்கு, பக்கத்தில் ஆக்டிவ் மெத்தலிக் குரூப் ஒரு அசிடிக் புரோட்டான் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும், டாட்டாமெரிசம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ 1,3 டாட்டாமெரிசம் 1,5 டாட்டாமெரிசம் அந்த மாதிரி. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஸோ சைக்ளிக்காக வருது நம்மளுக்கு வந்துட்டு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது டபுள் பாண்ட் ஓ இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த டாட்டாமெரிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் பை பொட்டாசியம் பெர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பக்கத்து பொசிஷன்ல தட் மீன்ஸ் அட்ஜசன்ட் பிளேஸ்ல ஒன்னு OH சப்ஸ்டியூட் ஆகணும் ஒரு பாரா பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் மைனர். இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜனுக்குமான அந்த OH ரிப்பல்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமா இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் மைனர் அண்ட் திஸ் இஸ் மேஜர். ஓகே, so note this one.
Okay, at this cold Schmidt reaction. So in the reaction வந்துட்டு for preparation of salicylic acid. Okay, so in the reaction வந்துட்டு phenol is treated with the sodium hydroxide at first, followed by carbon dioxide and hydrolysis. Okay, so இதுக்கான மெக்கானிசம் நமக்கு வந்து தேவையில்லை, just you know the reactions. so இந்த reactionல இந்த reagent யூஸ் பண்றோம், இது வந்து சப்ஸ்ட்ரேட்டா எடுத்துக்கிறோம், இது வந்து ரியாக்டன்ட்டா எடுத்துக்கிறோம், நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. So phenol, when it is treated with the base sodium hydroxide or potassium hydroxide, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபாலோட் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோலைசிஸ்ல வந்துட்டு ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் பேரா வந்து மைனராகவும் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா KOH யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் மைனராகவும் பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் கிடைக்கும். ஸோ இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா Na பிளஸ் K பிளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு எதுக்கு அதிகமா இருக்குன்னா Na பிளஸ், சைஸ் கம்மி, ஸோ வந்து சார்ஜ் டென்சிட்டி அதுக்கு வந்துட்டு அதிகம். ஸோ தட் திஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். ஸோ யூ பெட்டர் ரீட் அவுட் திஸ் ரியாக்ஷன் ஃபார் 2 to 3 times. இதுக்கான ரீசன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதோட சார்ஜ் டென்சிட்டி பிளேஸ் அ மேட்டர் இன் திஸ் ரியாக்ஷன். அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஃபீனாலையும் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு கிடைக்கும். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ வென் திஸ் லோன் பேர் ஷிஃப்ட்ஸ் ஹியர், இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா, ஸோ இங்க இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுமா. ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜ் வில் அட்டாக் திஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னும் போது ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும், ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படின்னும் போது இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ வி கெட் இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்டோ இருக்கும், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பாண்டு CO, இந்த இடத்துல இந்த பாண்ட் இங்க வந்துடும். ஸோ O மைனஸ் டபுள் பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு, so this can be called as 1,3 tautomerism. So 1,3 tautomerism or hydrogen shift மூலமா we get this salicylic acid. So this is called salicylic acid or orthohydroxy salicylic acid. Okay, so this is in the case of benzene, this is in case of para product. So para product க்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, அகைன் இது இங்க ஷிஃப்ட் ஆக இங்க டபுள் பாண்ட் வந்துரும். ஸோ அடுத்து அப்படியே ஒண்ணுன்னா மாறி மாறி நம்மளுக்கு வந்துட்டு para பொசிஷன்ல வந்துட்டு அந்த லொகேட்டிங் வந்துட்டு நடக்கும். CO- மைனஸோட லொகேஷன் வந்துட்டு அங்க இருக்கும். So this is about Goldschmidt reaction. அடுத்து ரீமர்-டீமன் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா it involves phenol. It is treated with chloroform plus sodium hydroxide and then it is hydrolyzed. ஸோ இது வந்து என்னன்னா சாலிசிலால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சாலிசிலிக் ஆசிட், இது சாலிசிலால்டிஹைட். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ இந்த மெக்கானிசம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ கார்பின் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னன்னா கார்பன் வித் லோன் பேர், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் CH4 இருக்குது, அந்த CH4 வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் வந்துட்டு ஹோமோலிட்டிக்கா cleave ஆகும். So we get a free radical. Again இது வந்துட்டு cleave ஆகும். So we get CH2 2 electrons. So this species is called carbene. This carbene is with 6 electrons. So இங்க 2 இந்த bondல, இந்த bondல 2 electrons, இங்க 2 electrons and இங்க 2 electrons. So totally carbene contains 6 electrons. So அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட குளோரோஃபார்மையும் இந்த மாதிரி கார்பினா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கார்பின் வில் கண்டெயின் CCl2 with 2 electrons.
Okay, so this is called carbene. So இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த aldehyde part இங்க substitute ஆகிறதுக்கான major reason. So first நம்ம sodium hydroxide ஓட phenol treat பண்ண போறோம். So we get sodium phenoxide and then இது ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு வந்து இந்த chloroform will convert into carbene. So this is electrophile. நமக்கு வந்து lone pair இருக்கு, நம்ம வந்து இது nucleophile தான் நினைச்சுப்போம், but it is not so. It is electrophile. இப்போ கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும் அப்படின்னா 4 பாண்ட் இருந்தாதான் ஸ்டேபிள். இப்போ கார்பனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 6 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் completing the octet rule. So அதனால it behaves with the electrophile, that is electron deficient species. இதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்தாதான் அது வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால we call them as electrophiles. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னும் போது பிளஸ் சார்ஜ் தான். நான் வந்து சார்ஜ் இதுக்கான சார்ஜ் போடல, ஜஸ்ட் இது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்றதுக்காண்டி. So this is the electrophile. So இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்ட், இங்க வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும். So CCl2 here. அடுத்து என்ன? Rearomatization. So we get like this. So இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்காண்டி இங்க இருந்து எலிமினேட் ஆகிற அந்த ஹைட்ரஜன் will come over here. ஓகே, அடுத்து இது வந்துட்டு CO மைனஸ், இங்க வந்து O மைனஸ் ஆகும், இங்க வந்துட்டு CHCl2 இருக்கும், CHCl2 இருக்கும். when it is treated with OH minus we get benzaldehyde here. So இது வந்து SN2 reaction, 2 times SN2. So இது வந்துட்டு என்ன? CHCl2 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் SN2 ரியாக்ஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஸோ அந்த பார்ட் மட்டும் எழுதுறேன். ஸோ இந்த சைடு வந்து phenoxide குரூப் இருக்கு, CHCl2. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் SN2 வந்து SN2 will give CH, இங்க ஒரு OH, இங்க ஒரு Cl. அடுத்து செகண்ட் டைம் SN2 பண்ணோம்னா CH OH OH. ஒரு கார்பன்ல 2 OH இருக்க முடியாது. ஸோ H2O will eliminate, then we get aldehyde part. Okay, so this is Reamer-Steven reaction mechanism. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க COH கிடைக்குது. ஸோ phenol ring, phenol, and it is treated with the CCl4 plus NaOH, and then hydrolysis we get carboxylic acid, COH substitution. இங்க பாத்தீங்கன்னா CHCl3, இங்க CCl4. ஸோ அந்த டிஃபரன்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்துட்டு அந்த சப்ஸ்டியூட் ஆகிற ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃபர் ஆகுது. அடுத்து pyrrole. ஸோ pyrrole, when it is treated with the CHCl3 chloroform sodium hydroxide and followed by hydrolysis, we get this as the major product. So இது வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பினாலோட ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட், இது வந்து மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த NH குரூப்க்கு பதிலாக SO இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் பை த நேம், இது வந்து நம்மளோட phenol, இது வந்து benzene diazonium chloride. So when these two couple together, இது வந்து couple ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த HCl eliminate ஆயிட்டு
இந்த மாதிரி கப்பிள் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா para hydroxy asobenzene அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் group is called azo groups. Okay, so this is called para hydroxy asobenzene. Okay, அடுத்து தாலிக் அன்ஹைட்ரைடு. ஸோ தாலிக் அன்ஹைட்ரைடு சேம் condensation மாதிரி தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் தாலிக் அன்ஹைட்ரைட். when it is treated with the phenols, 2 moles of phenols is involved here. ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபினைல், அந்த ஃபினாலோட சப்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, so this is called phenolphthalein. Phenolphthalein now. Phthalic anhydride, when it is treated with 2 moles of phenol, we get phenolphthalein. Okay, so acid base indicator சொல்றோம்ல அந்த molecule தான் இது. So preparation methods of ethers and the properties of ether பார்க்கலாம். So preparation of ether by dehydration of alcohol. So இப்பதான் இந்த reactions எல்லாம் பார்த்தோம், என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. So dehydration of alcohols using aluminium oxide or concentrated H2SO4. So first one, from ethanol we get diethyl ether. அடுத்து இதுவே இந்த டெம்பரேச்சர்ல 413 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும். அதுக்கு மேல 443 போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அல்கீன் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு சொல்றோம் ரியாக்ஷன்ஸ். அடுத்து அலுமினியம் ஆக்சைடோட 520 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணனால நம்மளுக்கு வந்து ஈத்தர் தான் கிடைக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் த ரியாக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஈத்தர் ப்ரிப்பரேஷன். ஓகே, மெக்கானிசம்னு பார்த்தோம் அப்படின்னா SN2 mechanism. ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோன் பேர்ஸ் வில் அட்டாக் திஸ் H+, ஆசிட் மீடியம் நம்ம H+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ROH2 வந்துட்டு கிடைக்கும். ஸோ H2O எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R+ கிடைக்கும். ஸோ பை SN2 mechanism this ROH will attack here. அது வந்து நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணி இந்த R+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ we get ROH இருக்கும். ஸோ திஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜை கம்பன்சேட் பண்றதுக்கு ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியில வந்துடும், H+ வெளியில வந்துடும். ஸோ we get ROR, that is ether. ஓகே, அடுத்து Williams and ether synthesis. So this is a important reaction which also involves SN2 mechanism. So first இதுல வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோம்னா alkyl halide plus sodium alkoxides. So alkyl halide plus sodium alkoxide. So just வந்து இந்த NaX வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ROR அதை மட்டும் நம்ம பாண்ட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா NaBr. ஸோ NaBr எடுத்துட்டு CH3OCH3, அவ்வளவுதான். ஓகே, பட் இதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இங்க யூஸ் பண்ற அந்த alkyl halide வந்துட்டு பிரைமரி alkyl halide இருக்கணும். ஓகே, ஸோ பிரைமரி alkyl halide இருக்கணும். டெர்ஷரியா இருந்துச்சுன்னா எலிமினேஷன் நடந்துரும். ஸோ இங்க இன்வால்வ் ஆகுற அந்த alkyl halide should be primary alkyl halide. Tertiary will leads to elimination. மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற alkyl halide, இது வந்து நம்ம எடுத்துக்கிற சோடியம் ஆல்காக்சைடு. ஸோ சோடியம் ஆல்காக்சைடு அப்படிங்கும்போது Na+ ஆகும், CH3O இங்க எடுத்துக்கிறது CH3. So CH3O minus, so it will attack from back side. SN2 mechanism, so it will attack from back side. We get a transition state. So Br வந்து கம்ப்ளீட்டா லீவ் ஆனதுக்கு அப்புறம் we get CH3OCH3. சிம்பிள் மெக்கானிசம் தான், வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ் சிம்பிள் மெக்கானிசம் தான். அடுத்து இதுக்கான லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு
நல்ல ரியாக்ஷனா எஃபெக்டிவ் ரியாக்ஷனா இருந்தாலுமே அதுக்குன்னு சில டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா RX ஷுட் பி பிரைமரி நாட் டெர்ஷரி. ஸோ நம்ம யூஸ் பண்ற அந்த அல்கைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணுமா, பிரைமரியா மட்டும்தான் இருக்கணும், டெர்ஷரியா இருக்கக்கூடாது. அரைல் ஈத்தர்ஸ் கேனாட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இந்த கேஸ்ல அரைல் ஈத்தர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றோம், நாட் அரைல் ஹாலைட்ஸ். அரைல் ஹாலைட்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி அதே மாதிரி இந்த அல்காக்சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த அல்காக்சைடுலயும் நம்ம பல்கி குரூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன் we could not prepare அரைல் ஈத்தர்ஸ். அடுத்து ஹாலோபென்சீன்ஸ், ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸ், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ், அதே மாதிரி வினைல் ஹாலைட்ஸ், அடுத்து பிரிட்ஜில் உள்ள ஹாலைட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன யூஸ் பண்ண முடியாது, வினைல் ஹாலைட்ஸ், ஃப்ளூரோ அல்கீன்ஸ், ஹாலோபென்சீன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் பொசிஷன்ல ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அடுத்து from alkyl halides னு பாத்தீங்க அப்படின்னா 2 moles of alkyl halide is treated with silver oxide. ஸோ சில்வர் ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து AgBr, இந்த இடத்துல வந்து AgBr எலிமினேட் ஆயிட்டு we get CH3OCH3. O வந்து நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ Ag2O OAG2ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆயிடும், நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வி கெட் AgBr to AgBr plus CH3OCH3. ஓகே, அடுத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். Alkanes and ethers of comparable molecular mass have similar boiling point due to weak polarity of ether bonds. So இங்க வந்து polarity வந்து வீக்கா இருக்கறனால ஈத்தர் மாலிக்யூல்ஸ்ல அந்த polarity வந்து வீக்கா இருக்கறனால comparable hydrocarbons, இப்போ வந்து ஈத்தருக்கும் ஒரு ஈத்தர் மாலிக்யூலுக்கும் இன்னொரு ஹைட்ரோகார்பனையும் கம்பேர் பண்ணும்போது மாலிகுலர் மாஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னும் போது அங்க பாய்லிங் பாயிண்ட்டும் சேமா தான் இருக்கு. ஸோ இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என் பென்டேன் ஈத்தாக்சி ஈத்தேன். ஸோ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வந்துட்டு கம்பேரபிளா இருக்கு. ஸோ வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் கம்பேரபிளா இருக்கு, சிமிலரா இருக்கு. ஓகே, ஸோ 309.1 அதாவது 309.1, இது வந்து 307.6. பட் ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கம்ப்ளீட்டா வேரி ஆகும். ஸோ இந்த எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 4 5, இங்க 4 ஹைட்ரஜன். ஸோ கம்பேரிட்டிவ்லி சிமிலரா வரும். ஸோ இந்த பாய்லிங் பாயிண்ட்ஸும் சிமிலரா இருக்கு, பட் ஆனால் இங்க அப்படியே வேரி ஆகுது. ஓகே, அடுத்து the large difference in boiling point of alcohols and ethers is due to the presence of hydrogen bonding in alcohol. ஸோ இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரீசன். அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கஹால்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து solubility in water அப்படின்னு பார்த்தோன்னா it is immiscible. The immiscibility of ethers with water resembles those of alcohols in the same molecular mass. So இதோட ஈத்தர்ஸோட solubility பார்த்தோம் அப்படின்னா இப்போ N-pentane வந்துட்டு எடுத்துக்கிறோம். N-pentane that is hydrocarbon, அதோட solubility வந்துட்டு 0.004 gram, 0.004 gram per 100 ml of water.
இதுவே ஈத்தாக்சி ஈத்தேன் ஈத்தர்ஸ் எடுத்துட்டோம்னா 7.5 கிராம்ஸ். அடுத்து ஆல்கஹால்ஸ் வந்தோம்னா 9 கிராம். ஸோ ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டர் கூட ஃபார்ம் பண்றதுனால சொலிபிலிட்டி வந்து அங்க அதிகமா இருக்கு. சேம் லைக் தட் இதுவும் வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு ஆல்கஹால்ஸ் மாதிரி இல்லைனாலும் சம் ஹைட்ரஜன் பாண்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுனால சொலிபிலிட்டி வந்து இங்க கொஞ்சம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈத்தர்ல உள்ள ஆக்சிஜன் ஜஸ்ட் லைக் இப்ப ஆல்கஹால்ல எப்படி அந்த ஓ வந்துட்டு ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆக்சிஜன் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லைனாலும் லைட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு சொலிபிலிட்டி அப்படின்ற சொல்ற அளவுக்காவது கம்பேர் பண்ண முடியுது ஆல்கஹால்ஸோட. திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் just like alcohols, oxygen of ether can also form hydrogen bonds with water molecules. So this makes ether soluble in water. Chemical properties in the reactions of ether classified into 3 types, same like. So due to alkyl group, due to ethereal oxygen, so in the oxygen naala அடுத்து வந்து இந்த CH3 groups naala அடுத்து CO bond fission naala. Okay, so these are the 3 types of reactions. So alkyl group அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா these alkyl group undergo halogenation. So alkyl group அப்படினும்போது it undergoes halogenation. So the alpha positionல halogenation வந்துட்டு நடக்குது. ஆல்பா பொசிஷன் அப்படின்றது அந்த எத்திரல் ஆக்சிஜன் அந்த நடுவில் இருக்க ஆக்சிஜனுக்கு நெக்ஸ்ட் அட்ஜஸ்டன்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்மளோட ஆல்பா கார்பன். ஸோ அந்த பொசிஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு ஹாலஜனேஷன் நடக்குது. ஸோ Cl2 இன் பிரசன்ட் இன் டார்க் கண்டிஷன்ஸ் சாரி and this when this ether is treated with chlorine, for example, in at dark conditions we get monochlorinated ether product. Okay, so chlorination வந்து ஒரே ஒரு chlorine மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதுவே சன்லைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா எல்லா ஹாலஜன்ஸ் வந்துட்டு எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆயிடும். குளோரினால எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆயிடும். So this will be the product when sunlight is used. This is in case of dark conditions. இது sunlight இருக்கும்போது. Okay. So this is about halogenation. Next, peroxide formation அப்படினு பாத்தீங்கன்னா this is due to the this reaction is due to that erythral oxygen சென்டர்ல இருக்க அந்த ஒரு சிங்கிள் ஆக்சிஜனால நடக்கிறது. So ether is reacted with O2 in presence of air mediumல in presence of sunlight. We get peroxides. Okay, we get peroxides. இந்த குரூப் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல CH2 இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல CH2 CH3 தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா we get peroxide linkage. So this is explosive in nature. So these peroxide group is explosive in nature. Sorry. Okay, so next reaction. Formation of oxonium salts. So oxonium salt we are going to treat our ether with dilute H2SO4. So dilute sulfuric acid ஓட ether treat பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு product வந்து salt formationல கிடைக்குது. So this is called oxonium salts. Okay, so ether when it is treated with dilute sulfuric acid we get oxonium salts. Next, CO bond fission நால நடக்கிற reaction பார்த்தீங்கன்னா reaction with concentrated sulfuric acid. So concentrated sulfuric acid it is treated with ethers at
100 to 110 degree Celsius இந்த டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த பாண்ட் C2H5 O C2H5 இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்க HSO4 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா பிரேக் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன கிடைக்கும், C2H5 OH plus C2H5 HSO4. So these two will be the products. Okay, so இது வந்து CO bond fissionனால நடக்கிற reactions. அடுத்த reaction with HX ன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஹாலோ அல்கேனும் ஒரு எத்தனாலும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்றீங்கன்னா இங்க I இங்க H. ஸோ we get an alcohol and alkyl halide. Okay. அடுத்தது this is this reaction with HX is considered as important reactions. So இதுக்கான conditions or இதுக்கான properties characteristics னு பார்த்தோம்னா, the order of reactivity of hydrogen halides is HI, HBr and HCl. So hydrogen halides ஓட reactivity order பார்த்தோம்னா HI is more reactive and then HBr and then only HCl. So இது வந்து HF வந்துட்டு வரவே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து unreactive அப்படின்னு சொல்லி, unreactive or least reactive. When both alkyl groups are primary or secondary, SN2 mechanism is followed. When one of the alkyl group is tertiary, SN1 mechanism is followed. So இந்த R குரூப்ல ரெண்டுமே பிரைமரியா இருந்துச்சுன்னா SN2, both primary or secondary இருந்துச்சுன்னா SN2வும், இதுவே tertiary இருந்துச்சுன்னா, அதான் ஒரு குரூப் tertiary இருந்தாலுமே SN1 mechanism ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரி, இது tertiary அப்படின்னால SN1 mechanism தான். When HS is in excess, both alkyl groups form alkyl halides. In case of aryl ethers, the product formed are phenol and an alkyl halide. So HX வந்துட்டு excess ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, so HI in excess அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாண்ட் க்ளீவ் ஆகுது, இங்க I இங்க H, அதே மாதிரி இங்க H இங்க I. Okay, so we get 2 moles of CH3I plus H2. Okay, so when HI in excess, both alkyl groups form alkyl halides. In case of alkyl aryl ethers, the product is phenol. So வந்து இந்த மாதிரி தான் பாண்ட் வந்து க்ளீவ் ஆகணும். ஸோ இங்க ஐயும் இங்க ஹைட்ரஜனும். ஓகே, பீனாலும் அல்கைல் ஹாலைடும் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா, it follows SN2 mechanism. This is the primary, this is primary, இது வந்து secondary. So primary secondary இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து SN2 mechanism தான். So H plus first வந்து H plus அப்படிடும் போது this oxygen will abstract this proton. So நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். Okay, sorry. So OH இருக்கும். So இந்த சைடு வந்து alkyl, ரெண்டு சைடு alkyl group. So this I minus will attack this alkyl group, methyl group. So we get CH3I and CH3 twice CHOH. So in the bond வந்துட்டு இப்படி cleave ஆயிடும். So we get this product. அடுத்து இங்க tertiary, இது வந்து ஒரு tertiary compound, tertiary carbonல. So வந்து இங்க SN1 mechanism follow பண்ணும். First H plus, இங்க வந்துட்டு hydrogen add ஆயிடும். So next iodine.
Okay. So solve these questions. அடுத்து hydrolysis in acidic medium. Hydrolysis is nothing but நம்ம வந்து இந்த bond வந்துட்டு CO bond வந்துட்டு break பண்ண போறோம். hydrogen H plus in presence of water அப்படின்னு சொல்லிட்டு. So break பண்ணோம் அப்படின்னா OH H அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. So we get CH3OH and CH3 twice OH வரும். So these will be the product. இதுவே alkyl aryl ether இருந்தாலும் same OH H. So we get phenol and ethanol. If both alkyl halides primary SN2, if alkyl halides, okay, so இது வந்து இது alkyl halides காங்க இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்ரோலைசிஸ்க்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து H plus ஓட ட்ரீட் பண்ண போறோம். So we get like this. Next இந்த பாண்டை வந்துட்டு க்ளீவ் பண்ண போறோம். க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல CH3+ இருக்குமா, இந்த இது வந்துட்டு கம்ப்ளீட்டா பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து CH3+ இருக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் will attack this carbocation by SN2 mechanism. We get CH3OH twice at the H plus eliminate ஆயிட்டு we get methanol and ethanol. Okay, so அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா so இந்த proton இந்த H plus வந்துட்டு attack பண்ணும். So we get protonated ether here. So இந்த bond வந்துட்டு cleave ஆயிட்டு we get methanol இந்த பக்கம் methanolம். So இங்க வந்து positive charge. So again nucleophilic attack. So we get CH3 OH2. So again H plus வந்துட்டு eliminate ஆயிட்டு நம்மளுக்கு வந்து alcohol வந்துட்டு கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் வித் PCl5. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ PCl5ல இந்த பாண்ட் வந்துட்டு இப்படி க்ளீவ் பண்றோம். 2 குளோரின் பாண்டை க்ளீவ் பண்றோம். அதே மாதிரி இந்த CO பாண்ட் ரெண்டுமே க்ளீவ் பண்றோம். ஸோ we get CH3Cl POCl3. ஓகே, ஸோ ROR இந்த பாண்ட் க்ளீவ், இந்த பாண்ட் க்ளீவ். இங்க மிச்சம் நடுவில் என்ன இருக்கு, POCl3 2RCl POCl3. இது வந்து சிமெட்ரிக்கலாவும் இருக்கலாம் ஒரு அன்சிமெட்ரிக்கலாவும் இருக்கலாம். அடுத்த அசிட்டைலேஷனுக்கு நம்ம ஆசிட் குளோரைடு அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ சே பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ இது வந்து மைனஸ், இது பிளஸ் அப்படின்னா பிளஸ் வித் மைனஸ், மைனஸ் வித் பிளஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அசிட்டைலேஷன் ரியாக்ஷன். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படின்னும் போது ஈத்தர்ஸ் when it is treated with strong oxidizing agents like potassium dichromate, we get aldehyde, and then it is converted to acids, carboxylic acid. So further oxidation will convert into acids. அடுத்து dehydration அப்படின்னா removal of water. So dehydration பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து alkene வந்துட்டு கிடைக்குது. So on dehydration ethers will give alkenes in the presence of aluminium oxide at 360 degrees Celsius. Okay, next aromatic ethers la பார்த்தோம்னா as usual phenol லயோ இல்ல benzene substituted benzenes என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், halogenation, sulfonation, chlorination, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இதுலயும் நடக்கும். ஸோ நம்மளோட ஈத்தர் OCH3 மீத்தாக்சி, இது இந்த இடத்துல இது வந்து மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அனிசோல். இது வந்து அனிசோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திஸ் OCH3 group is ortho para directing and para product is the major product. So it is treated with corn nitric acid in presence of sulfuric acid. So ortho product is minor, para product is major. அடுத்து halogenation same FeCl3 in dark conditions. Chlorination in presence of FeCl3 at dark conditions. Para product is the major product.
At the free craft alkylation alkyl halide with anhydrous AlCl3 para product will be major product. As acylation அதே தான், இங்க வந்து reagent மட்டும் மாறுது, பட் ஆனா para product தான் major product here also. Sulfonation நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஒலியம் யூஸ் பண்ணலாம், ஒரு concentrated sulfuric acid or fuming sulfuric acid இந்த மாதிரி reagents யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து orthomethoxybenzene sulfonic acid or paramethoxybenzene sulfonic acid இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Para is major product. So that's all about this alcohols, phenols and ethers. So simple தான், பட் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸை கம்பேர் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதிகமாக சால்வ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இதுக்குன்னு தனியாக பிஒய்க்யூ செஷன் நம்ம வந்து நம்ம கிளாஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் alcohols, phenols and ethers. Thank you. Hi everyone. Today we are going to discuss about aldehydes. So it is a one-shot video in which we are going to discuss about aldehydes and ketones. So not only aldehydes and ketones, other carbonyl compounds like acid chloride or acids and its properties also. So in the video நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து MOP of ketones and aldehydes. So carbonyl compounds னு எடுத்துட்டோம் அப்படினா, carbonyl compounds, the compounds which contain carbon double bond O functional group are called carbonyl compounds. அது வந்துட்டு நம்ம type 1 type 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ டைப் 1ல வந்துட்டு ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் இதெல்லாம். டைப் 2ல பார்த்தோம்னா ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்ற மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் RC+H இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த பார்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்டிஹைட். சஃபிக்ஸ்ல வந்துட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி கீட்டோன்ன்றது ரெண்டு சைடுமே ஆல்கைல் குரூப் இருக்கணும், நடுவுல கார்பன் டபுள் பாண்ட் குரூப் இருக்கணும். தட் இஸ் கீட்டோன். ஸோ இதோட சஃபிக்ஸ் வந்துட்டு ஓன். ஓகே, ஸோ கீட்டோன் ஓன் சொல்லணும். ஸோ MOP of carbonyl compounds from oxidation of alcohols. So alcohols oxidize பண்றது மூலமா we can get aldehydes. So alcohols, it is a primary alcohol. We are going to oxidize this alcohol using mild oxidizing agents. Okay, so we are going to use only mild oxidizing agents. So this alcohol is converted into aldehyde. So primary alcohol, it's in primary carbon. The OH which is attached to that carbon is called primary alcohol. So hydroxyl group வந்துட்டு ஒரு primary carbonோட அட்டாச் ஆயிருக்கிறது அப்படின்னா நம்ம primary alcohol னு சொல்லுவோம். So on oxidizing primary alcohols we get aldehyde. Second, on oxidizing secondary alcohols we get aldehydes. Okay, so ரெண்டு சைடு R group இருக்கு, OH H இருக்கு. ஸோ இந்த H வந்துட்டு எலிமினேட் ஆயிடுச்சு, இந்த H2 வந்துட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா we get ketone. ஸோ அடுத்து டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ்ல there will be no reaction. ஸோ இந்த ஆக்சிடேஷன் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா தட் won't react. இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. So from dehydrogenation of alcohol. So dehydrogenation in the sense removal of H2. So removal of hydrogen எடுத்துட்டோம் அப்படின்னா we are using copper or silver and heating at 300 degrees Celsius. So high temperatureல copper or silver metal வச்சுட்டு we are going to heat this alcohol. So we get aldehyde. இதுவும் வந்துட்டு primary alcohol தான். So primary alcohol ஹீட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்துட்டு aldehyde வந்துட்டு கிடைக்குது. At the secondary alcohol heat பண்ணும்போது we get ketones at the product. At the tertiary வந்தோம் அப்படின்னா tertiaryல வந்துட்டு elimination reaction நடந்துட்டு we get alkene as the product. So on heating tertiary alcohols along with copper or silver metal, we get the alkene as the product here. So these two reactions only we need. Next, from hydrocarbons by ozonolysis process. So ozonolysis வந்து நம்ம alkenesல வந்துட்டு படிப்போம். So hydrocarbon படிக்கும்போது ozonolysis அப்படின்ற ஒரு அது வந்து அதோட reactions properties வந்துட்டு இந்த இது வந்திருக்கும். So it is one of the method for preparation of carbonyl compounds. So இங்க யூஸ் பண்ற reagents என்னென்ன? Ozone plus CCl4 in presence of zinc, ozone plus CCl4 in presence of zinc plus H2O, ozone plus CCl4 in presence of dimethyl sulfide. So these are the three reagents. It can be okay, it is a reductive ozonolysis. So if it is a oxidative ozonolysis, we get acid as the product. So இதுவும் வந்துட்டு oxidize ஆயிட்டு நமக்கு வந்து OH கிடைக்கும். So அந்த இடத்துல வந்து நமக்கு acid வந்துட்டு product வரும். So it is a reductive ozonolysis. So we have alkene part. Alkene part இருக்கு. alkene bond break பண்ணிட்டு pi bond ரெண்டு பாண்டையுமே ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு ரெண்டு சைடு O1 கொடுக்க போறோம். ஸோ இந்த டபுள் பாண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஒரு ஆக்சிஜனும் இங்க வந்துட்டு ஒரு ஆக்சிஜனும் வரும். ஸோ we get a ketone here and the aldehyde. Okay, so இது ஒரு aldehyde, இது ஒரு ketone. அடுத்து குச்ராவ் ரியாக்ஷன். ஸோ குச்ராவ் ரியாக்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்து அசிட்டிலின் வந்துட்டு எடுத்துக்க போறோம். ஸோ அசிட்டிலின் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் mercury plus water in presence of water, we get alcohol, that is enol on tautomerization, that is the tautomerism process. Tautomerism, we get aldehyde as the product. So இப்ப இந்த இடத்துல இந்த ஹச்சுக்கு பதிலா ஒரு ஆர் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு கீட்டோன் வந்து ப்ராடக்டா இருக்கும். ஓகே, ஸோ இங்க நம்ம அசிட்டிலின் எடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இங்க ஆல்டிஹைட் ப்ராடக்டா இருக்கு. இதுவே இந்த ஹச்சுக்கு பதிலா ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கீட்டோன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பாண்ட் இந்த பை பாண்ட் வந்துட்டு பிளஸ் மைனஸ் polarity create பண்ணி this bond breaks. So இங்க ஒரு negative charge இங்க ஒரு plus charge இருக்கு. So this negative charge will attack this H plus of water and OH minus will attack this CH. So we get CHOH double bond CH2. So it is in the enol form. So tautomerism 1,3 tautomerism நால we get a aldehyde or ketone as the product. So 1, 2, 3. So 1ல இருக்கிற ஹைட்ரஜன் 3க்கும் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் 1க்கும் 2க்கும் நடுவில் வரணும். So this is tautomerism 1,3 tautomerism. We get aldehyde or ketone as the product. அடுத்து ரோஸ்மன் reduction. So ரோஸ்மன் reductionல it is a method of preparation of aldehydes. So aldehydes இப்ப வந்து ஜெனரலா பார்த்ததை விட்டுட்டு carbonyl compoundsக்குன்னு ஜெனரலா பார்த்ததை விட்டுட்டு now we are going to discuss about the individual molecules. Aldehydes, ketonesக்கான individual preparations என்னென்னு பார்க்கலாம். So first one ரோஸ்மன் reduction. Reagent என்ன யூஸ் பண்றோம்? Hydrogen plus palladium in presence of barium sulfate. So this is the reagent used and this is called as Lindlad's catalyst. So this reagent is called Lindlad's catalyst. So we are going to take this acid chloride part. This is an acid chloride part or acid derivative. We can say it as acid derivative. On treatment with H2 in presence of H2 plus palladium in presence of barium sulfate, we get aldehyde. So we are going to take this X in the sense X is equal to ClBr. So we are going to take this X and put H. So Cl இந்த இடத்துல தான் அப்ப நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ்மன் ரிடக்ஷன்னா ரியேஜென்ட் என்ன? H2 plus palladium in presence of barium sulfate. என்ன ரியாக்ஷன் நடக்குது? Take X, put H. அவ்வளவுதான் ரியாக்ஷன். So by this we can remember the reaction easily.
So இப்போ லின்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட்ல இந்த பேரியம் சல்ஃபேட் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பேரியம் சல்ஃபேட் இல்லைன்னா எப்பயும் போல ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம்ன்றது இட் இஸ் a reduction process or hydrogenation processன்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஜனேஷன் நடந்துச்சு அப்படின்னா we get alcohol as the product. ஸோ ரெடியூஸ் ஆயிட்டு aldehydes வந்துட்டு ரெடியூஸ் ஆச்சுன்னா alcohols கன்வெர்ட் ஆகும். ஸோ it undergoes reduction process and give alcohol as the product if barium sulfate is absent. Next, Stephen's reduction. So Stephen's reduction we are going to use alkyl nitriles. So alkyl nitriles when treated with the tin chloride plus HCl in presence of water, we get aldehyde as the product. So இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, when tin chloride and HCl reacts, we get tin tetrachloride plus 2 hydrogen. So this hydrogen acts as a reducing agent. So it reduces this nitrile. So the bond break பண்ணிட்டு H ன்னு இருக்கும். Again, when it is treated with water, we get aldehyde and ammonia as the product. So this is a Stephen's reduction. என்ன reagent யூஸ் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Reagent tin chloride as H2O in presence of HCl in presence of H2O. Okay, this is a reagent. Reaction in reaction நடக்குது RC triple bond N2 R C double bond OH. So this is the reaction. Okay. அடுத்து டைபால் H reduction. So டைபால் H அப்படின்றது ஒரு strong reducing agent. So it is a diisobutyl aluminium hydride. இதோட full form வந்துட்டு diisobutyl aluminium hydride is the full form. So அதோட structure பார்த்தாங்கன்னா இதுதான். So aluminium diisobutyl இது வந்து isobutyl unit, இது ஒரு isobutyl unit. So diisobutyl aluminium hydride. Okay. So when alkyl nitrile is treated with or reduced with dibar H, we get aldehyde is the product. So alkyl nitrile to aldehyde is the product. Next, esters to aldehyde by reducing with dibar H. So இங்க என்ன நடக்குது, இந்த bond break பண்ணிட்டு H, இங்க ஒரு H, so we get aldehyde unit here and then alcohol unit here. So நம்ம வந்து ஒரு ester unit aldehyde plus ROH convert பண்ண போறோம். So that is dibar H reduction. Next, from hydrocarbons. So hydrocarbons எடுத்துட்டோம் அப்படின்னா ethad reaction. So ethad reaction involves aromatic aldehyde production. So aromatic aldehyde production la ethad reaction வந்துட்டு one of the major reactions. So reagent use பண்றது வந்து chromium oxychloride in presence of carbon disulfide and then hydrolysis. So first reaction is with chromium oxychloride in presence of carbon disulfide and then it is hydrolyzed. So என்ன reaction நடக்குது அப்படின்னா our toluene is converted into benzaldehyde. So toluene is converted to benzaldehyde. Toluene to benzaldehyde is the reaction taking place here. So the reagent is chromium oxychloride in presence of carbon disulfide and then it is hydrolyzed. So first என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it forms a chromium complex with toluene. So நம்மளோட reagent வந்துட்டு ஒரு complex வந்துட்டு
ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது we get benzaldehyde as the product. So first toluene is treated with chromium oxychloride in presence of carbon disulfide. It is converted into a chromium complex which is hydrolyzed to give benzaldehyde. Okay. Next side chain oxidation. So side chain oxidation அப்படின்றது என்னன்னா நம்மளோட அரோமேட்டிக் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த அரோமேட்டிக் யூனிட்ல ஒரு அலிஃபாட்டிக் யூனிட் இருந்தாலும் சரி, அலிஃபாட்டிக் யூனிட் ஒரு அலிஃபாட்டிக் யூனிட்ல சைட் செயின். ஓகே, நம்ம இங்க எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து அரோமேட்டிக் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டொலுவின் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து மெயின் செயின். So this is our main chain or main part ன்னு சொல்லிக்கலாம். So this CH3 is the side chain. This is the side chain. We are going to oxidize this side chain. So we are using chlorine in presence of light and then H2O. So chlorine in presence of light, which is a free radical substitution reaction. நம்மளுக்கு வந்து இங்க இந்த பென்சின் பார்ட்ல free radical formation நடக்காது, பட் ஆனா இந்த CH3 ல நடக்கும். So these two react to give this product. Okay, so dichloromethylbenzene அந்த மாதிரி சொல்லிக்கலாம். So dichloromethylbenzene is the product form which is treated with water, which undergoes SN1 reaction 2 times. So ரெண்டு chlorine இருக்கு, அந்த ரெண்டு chlorineயும் OH வந்துட்டு வந்து replace பண்ணனும் அப்படினா, so OH minus first attacks, so we get benzene CH OH Cl. அடுத்து again இன்னொரு time H2O னா OH, it will attack. So we get benzene CH OH OH. So ஒரு கார்பன்ல ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்றது unstable. So water molecule eliminates to give benzaldehyde. Okay. So this is side chain oxidation reaction. So next one, Gaderman-Koch reaction. So Gaderman-Koch reaction la reagent வந்துட்டு carbon monoxide plus HCl in presence of aluminium chloride. Okay, so this is the reagent used, aluminium anhydrous aluminum chloride is the reagent. So இங்க என்ன நடக்குது அப்படின்னா, first நம்ம வந்து benzene எடுத்துறோம். Benzene is the starting material. So first reagentல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு reagentல நடக்கிறது கார்பன் மோனாக்சைடு, ஓகே CO ன்னு எழுதிக்கலாம், கார்பன் மோனாக்சைடு plus HCl will give like this. Okay, so when it is treated with anhydrous AlCl3, இந்த chlorine வந்துட்டு வெளியில வந்துரும். We get AlCl4 minus plus this as the electrophile. So benzene ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? electrophile reactions தான் நடக்கும். So electrophiles ஓட attack மட்டும் தான் நடக்க முடியும். So benzene, this electrophile will attack the benzene ring, and then re-aromatization. This will be the product. Okay, so this is the reaction taking place in benzene. That is Gaderman-Koch reaction. So MOP of ketones. Next
ketones oda method of preparation பார்த்தோம்னா from acid chlorides. So acid chlorides ல வந்துட்டு எப்படி prepare பண்றோம்னா from reagents. என்ன reagent னா organocadmium reagent. So this is organocadmium. So this is also like Grignard reagents மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் வரும். So இது carbon based nucleophilic reagents. So these are carbon based nucleophilic reagents. So Grignard's மாதிரி Gilman, organolithium, organocadmium இது மாதிரி நிறைய இருக்கு. So we are going to இது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா நம்ம எப்பயும் போல Grignardல இருந்து தான். So Grignard is treated with cadmium chloride. So we get our organocadmium reagent plus magnesium halide. So when we are treating this organocadmium with acid chloride, so இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ், இதுல வந்துட்டு 2+ சார்ஜ் இருக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு சார்ஜ். So இங்க இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது it attacks the electrophilic center. So இந்த bond இங்க ஷிஃப்ட் ஆயிரும். இது வெளியில வந்துருதா? ஓகே ஓகே. So this one, இந்த chlorine அப்படின்றது it is a better leaving group, so it leaves fast. இங்க வந்து ஒரு R group அப்படின்னும்போது we get R C double bond O R. Ketone as the product. So this is preparation from acid chlorides. Next from nitriles னு பார்த்தோம்னா வந்து இங்க Grignard யூஸ் பண்ண போறோம். So Grignard R C triple bond N R M G X. So இதுல வந்துட்டு R minus ன்னு இருக்கும், R minus. So it will attack this delta positive center. So இந்த bond வந்துட்டு இங்க shift ஆயிரும். And then on treatment with acid or water, we get ketone as the product. Okay. So இப்போ இந்த வாட்டரோட ட்ரீட் பண்ணோம்னா இந்த ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்ணுங்க, HOH HOHன்னு கிடைக்கும். ஸோ ஒரு கார்பன்ல ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்க முடியாது. So this H2O will eliminate and then we get carbon double bond O. இங்க ஒரு R group, இங்க ஒரு R group ketone. Okay. So நம்ம இந்த H+ ன்னு போடுறதுக்கு பதிலா H2O ன்னு கூட போட்டுக்கலாம். Or okay, it is hydrolysis. So we are going to hydrolyze it. Next from Friedel-Crafts acylation reaction. So Friedel-Crafts acylationல வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு acid chloride anhydrous AlCl3 or FeCl3 இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். So benzene, acid chloride அப்படின்றது, this is the acid chloride, and reaction with anhydrous AlCl3 we get RC double bond O plus AlCl4 minus. So it behaves as a electrophile. And then re-aromatization. Okay, so this will be the product. This reaction நடக்கிறது. Next, properties of ketones and aldehydes னு பார்த்தோம்னா nucleophilic addition reaction. So we have an electrophilic center.
So we have an electrophilic center. So electrophilic center நம்மள்ட்ட இருக்குன்னா என்ன reagent நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்? Nucleophilic reagents வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். So it undergoes nucleophilic addition reactions. So mechanism னு பார்த்தோம் அப்படின்னா first formaldehyde. So formaldehyde எடுத்துட்டு ஒரு nucleophile ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா this is the electrophilic center, delta plus இங்க delta minus. So this negative charge will attack this carbon. இந்த bond மேல போயிடும். So we get carbon, hydrogen, hydrogen. இங்க ஒரு nucleophile இருக்கும், மேல O minus இருக்கும். On hydrolyzing it or treatment with water, we get a OH group here. Okay. So இந்த இடத்துல ஒரு OH group வந்துரும், hydroxyl group வந்துரும். So இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட aldehydes, ketones வந்துட்டு sp2 hybridized இருக்கும். ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு sp3 ஆயிரும். இங்க வந்து sp2, இங்க வந்து sp3. Next it's an aldehyde again. So இங்க டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும். So we get a tetrahedral alkoxide. It is a tetrahedral alkoxide group which is converted to hydroxyl group. Okay, so we are going to convert sp2 compounds to sp3. So இதுக்கான important points to பார்த்தோம்னா the nucleophile attacks the electrophilic carbon atom of the polar carbonyl group from a direction approximately perpendicular to the plane of sp2 hybridized orbitals of carbonyl carbon. So வந்து nucleophile attack எப்படி இருக்கும்னா perpendicular-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. So ஒரு plane வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சைடு டபுள் பாண்ட், இந்த சைடு டபுள் பாண்ட் O குரூப், இங்க வந்து இப்படி ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இட் அட்டாக்ஸ் பர்பெண்டிகுலர்லி. ஸோ பர்பெண்டிகுலரா வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றாங்க. வை? பிகாஸ் டியூ டு இட் மே ரிப்பல் வித் ஆக்சிஜன்ஸ். ஸோ ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் கூட அது வந்து ரிப்பல் பண்ற ரீசன்னால பர்பெண்டிகுலரா அட்டாக் பண்ணலாம். The hybridization of carbon changes from sp2 to sp3 in this process and a tetrahedral alkoxide intermediate is produced. So the intermediate formed here. So the intermediate formed here is a tetrahedral alkoxide group. Okay, so it is a tetrahedral hybridization. The name is alkoxide. This intermediate captures a proton from the reaction medium to give the electrically neutral product. So electrically neutral product in the sense neutral-ஆ இருக்கணும் அந்த ப்ராடக்ட். ஸோ நம்மளோட இன்டர்மீடியட்ல பார்த்தோம் அப்படின்னா O மைனஸ்னு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இட் abstracts a proton from the medium and get electrically neutral product. Okay. The net result is addition of nucleophile and H plus across the carbon oxygen double bond. So இதோட net reaction என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா carbon oxygen double bond break பண்ணிட்டு இந்த bond break பண்றோம். இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு நியூக்ளியோஃபைலும் சப்ஸ்டிட்யூட் ஆட் பண்றோம். So இந்த carbon double bond break பண்ணிட்டு கார்பன்ல ஒரு நியூக்ளியோஃபைல், ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ பாசிட்டிவா இருக்கிற இடத்துல நியூக்ளியோஃபைலும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல ஹைட்ரஜனும் புரோட்டானும் ஆட் ஆகும். ஸோ அது ஒரு நெட் ரியாக்ஷன், நெட் ரிசல்ட்னு சொல்லலாம். அடுத்து ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா ஸோ நம்மளுக்கிட்ட இருக்கிற கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன? கீட்டோன்ஸும் ஆல்டிஹைட்ஸும். ஸோ இது ரெண்டதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல எதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா ஆல்டிஹைட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் கீட்டோன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆல்டிஹைட்ஸ் இருக்கு, கீட்டோன்ஸ் இருக்கு. ஆல்டிஹைட்ஸ்ல ஒரே ஒரு ஆர் குரூப் இருக்கும். ஸோ திஸ் ஆர் குரூப் இஸ் அ பிளஸ் ஐ குரூப். ஸோ பிளஸ் இண்டக்டிவ் குரூப்ஸ் இருக்கிறது. இது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பிளஸ் ஐ குரூப்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண இங்க இருக்கிற எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாது. எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் டிக்ரீஸ் இஃப் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் டொனேட்டட். நான் இங்க பார்த்தாலும் ஒரு ஆர் குரூப் இருக்கு, இங்க ரெண்டு
R group இருக்கு. So plus I effect வந்துட்டு இங்க விட இங்க அதிகமா தான் இருக்கும். So plus I effect is more in ketones. So plus I effect ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ketonesல அதிகமா இருக்கும் than aldehydes. So இந்த plus I effect எதனால என்ன ஆகுது, ரெண்டு சைடு இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் ஆக ஆக கார்பனைல் கார்பன்ல அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்துட்டு குறையுமா. ரெண்டு சைடு இருந்து உனக்கு கொடுத்துட்டே இருக்கிற போது உனக்கான அந்த எலக்ட்ரான் வேணும் அப்படின்ற அந்த இது அந்த தாட் வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் டிக்ரீஸ். ஸோ எலக்ட்ரோஃபிலிசிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எப்படி நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும், பிளஸ் சார்ஜே அங்கே இல்லை அப்படின்றப்ப ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து அங்கே அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ தட் இஸ் வை ketones are less reactive than aldehydes. அண்ட் another reasons என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் reactivity is inversely proportional to steric hindrance. So hindrance அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல reactivity கம்மியா இருக்கும். நம்மளுக்கு aldehydes-ல ஒரு R group, ketoneல ரெண்டு R group. ஸோ வந்து hindrance-னால steric hindrance-னால reactivity கம்மியாகுது. அடுத்த ரீசன் electrophilicity is directly proportional to reactivity. நான் சொன்னதுதான். ஸோ வந்து ரெண்டு சைட்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் ஆக ஆக எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ விச் எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் ஆல்சோ டிக்ரீஸ். இட் டிக்ரீசஸ் த ஹோல் ரியாக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன குரூப் இருக்கணும், எலக்ட்ரோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா -I-M குரூப் இருக்கணும். ஸோ -I-M குரூப் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ரெண்டு சைடு இருந்தும் உனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இழுத்துட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல வந்து புல் ஆக ஆக இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமா கிரியேட் ஆகும். இங்க இருந்து இழுக்குமா, ஆக்சிஜனும் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ இட் வில் ஆல்சோ புல் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட். ஸோ வந்து மூணு சைட்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை புல் பண்ண இந்த கார்பன் மேல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் அதிகமாகி எலக்ட்ரோஃபிலிசிட்டி வில் இன்க்ரீஸ். அப்போ reactivity அதிகமா இருக்கும். ஓகே, so electrophilicity is directly proportional to -I-M group and inversely proportional to +I+M group. Okay, அடுத்து aldehydes are generally more reactive than ketones nucleophilic addition reactions due to steric hindrance and electronic reasons. அது அந்த steric hindrance அப்படின்றது R குரூப்போட bulkiness, electronic reason வந்து +I+M குரூப்னால என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குது, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது. So sterically the presence of two relatively large substituents in ketones hinders the approach of nucleophile to carbonyl carbon than in aldehydes having only one such substituent. ஸோ ஒரு சப்ஸ்டன்ட் இருக்கிறதுக்கும் ரெண்டு சப்ஸ்டன்ட் இருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை வந்துட்டு இது வந்து இந்த ரியாக்ஷன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து electronically aldehydes are more reactive than ketones because two alkyl groups reduce the electrophilicity of the carbonyl carbon more effectively than in former. ஓகே, நான் சொன்ன அதே கதை தான், அதை வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ some of the important reactions of nucleophilic additionல பார்த்தோம் அப்படின்னா addition of hydrogen cyanides HCN to aldehydes and ketones. So aldehydes and ketones react with hydrogen cyanide HCN to yield cyanohydrins. So to yield cyanohydrins, this reaction occurs very slowly with the pure hydrogen cyanide. Therefore, it is catalyzed by a base like KOH or NaOH. And the generated HCN minus cyanide ion is a strong nucleophile, readily adds to carbonyl compounds to yield corresponding cyanohydrins. So cyanohydrins are very useful synthetic intermediates. So in the intermediate வச்சுட்டு we can produce a number of chemical compounds. So அதனால தான் இது வந்து நம்ம வந்து சிந்தட்டிக்கா ஒரு யூஸ்ஃபுல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம்.
Okay. So our carbonyl compound when it is treated with HCl in presence of a base, we get a Cn minus ion, cyanide ion. It will attack this carbon. So inge irukra electrons inge shift airum. So we get O minus nucleophile inge. Nucleophile Cn. Okay. So அடுத்து இங்க இருக்கிற இந்த H plus வந்து H plus னும் Cn minus னும் இருக்குமா? So வந்து இந்த oxygen இருக்க negative charge will abstract this proton and we will get Cn இங்க ஒரு OH. So ஒரு கார்பன்ல cyanide and hydroxyl group இருக்கிறத நம்ம cyanohydrin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். So cyanohydrin. So this is used to produce number of carbons. See, number of chemical compounds. So இது வந்துட்டு நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிட் கிடைக்கும், ஹைட்ராக்சில் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த குரூப் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம், கீட்டோனாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் இந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டுமே போடல, அப்படியே பிளாங்கா விட்டுருக்கேன். இங்க வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கலாம், 2 ஆர் குரூப் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர் ஒரு ஹச்ன்னு இருக்கலாம். ஸோ அதனால நான் எதுவும் எழுதல. நெக்ஸ்ட் இட் கேன் பி ரெடியூஸ்டு டு ஃபார்ம் primary amine compounds also. So இதுவும் possible. So அதை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து நம்ம சிந்தட்டிக்கா ஒரு யூஸ்ஃபுல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் NaHSO3 to carbonyl compounds that is aldehydes and ketones. Sodium hydrogen sulfide adds to aldehydes and ketones to form the addition products. The position of the equilibrium lies largely to the right hand side for most aldehydes and to left for most ketones due to steric reasons. So the ketones oda steric reason nala it undergoes very more difficulties in undergoing nucleophilic reaction. So அதுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம ஈக்லிபிரியம்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ்க்கு வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகிற ரியாக்ஷன் கீட்டோன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு, அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷனா ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து கீட்டோன்ஸ் வந்துட்டு லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The hydrogen sulfide addition compound is water soluble and can be converted back to the original carbonyl compound by treating it with dilute mineral acid or alkali. So வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட், இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ல இங்க வந்து நியூக்ளியோஃபைல் என்ன HSO3 மைனஸ் வந்து நம்ம வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ல ஆட் பண்ணிட்டு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வாட்டர் சொல்யூபிளா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு ரிவர்ஸா அந்த ஆல்டிஹைட் கிடைக்கணும் அப்படின்னும் போது கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் அடிஷன் காம்பவுண்ட ஒரு டைல்யூட்டான மினரல் ஆசிட் ஆர் ஆல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். Therefore, these are useful for separation of purification of aldehydes. So இந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம வந்து பியூரிஃபை பண்றதுக்கு ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஒரு பியூர் ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த ரியாக்ஷன் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஆல்டிஹைட் it is treated with hydrogen
சாரி சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இங்க வந்து நம்மளோட எஸ்ன்றது சல்ஃபர் தான் இங்க வந்து நம்மளுக்கு நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஆக்சிஜனும் இருக்கு, பட் ஆனால் சல்ஃபர் இஸ் த நியூக்ளியோஃபைல் ஹியர். ஒய்? பிகாஸ் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபரோட நியூக்ளியோஃபிலிசிட்டியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் தேன் ஆக்சிஜன். ஸோ அதனால சல்ஃபர் தான் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணும். ஸோ சல்ஃபர் பிஹேவ்ஸ் அஸ் த நியூக்ளியோஃபைல் ஹியர். ஸோ இட் ஆட்ஸ் அப் ஹியர். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். தென் பை புரோட்டான் டிரான்ஸ்ஃபர், இங்க இருந்து இங்க புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு we get addition product like this. ஸோ இந்த அடிஷன் ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு ஆல்டிஹைடு வந்துட்டு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஆல்டிஹைடு திரும்ப கிடைக்கணும்னா we can treat it with dilute mineral acid or alkali. So this product is water soluble. This product is a water soluble one. So on treating them with dilute mineral acid or alkali, we get aldehyde back. Okay. Next, addition of alcohols பார்த்தோம் அப்படின்னா, aldehydes or ketones react with one equivalent monohydric alcohol in the presence of dihydrogen chloride to yield alkoxy alcohol intermediate known as hemiacetals or hemiketals, which is further react with one more molecule of alcohol to give gem hydroxy compound known as acetal. So gem அப்படின்றத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு ரெண்டு குரூப் இருக்கும்போது சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து ஜெம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெம் டை அல்காக்சி காம்பவுண்ட் நோன் அஸ் அசிட்டால். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீட்டோன்ஸ் ரியாக்ட் வித் எத்திலின் கிளைகால் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் டு ஃபார்ம் cyclic products known as ethylene glycol ketones. ஸோ இது வந்து ஆல்கஹால்ஸோட ரியாக்ஷன் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது. ஸோ ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஹைட்ராக்சி குரூப் வந்துட்டு ஒரு கார்பன்ல ரெண்டு குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். ஹைட்ராக்சில் குரூப் ஒரு கார்பன்ல ரெண்டு இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். இதுவே இப்படி மாத்தி மாத்தி ஓஆர் அல்காக்சி குரூப்பும் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது ஸ்டேபிள், அண்ட் ரெண்டு அல்காக்சி குரூப் இருக்கிறதும் ஸ்டேபிள். பட் ஆனா ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ நம்மளோட ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன், இது வந்து ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன். ஒன் ஈக்குவலண்ட் ROH அப்படின்னும் போது ROH இது வந்து ROH இது வந்துட்டு RO minus H plus. Okay, so it is RO minus H plus. So இங்க நம்மளுக்கு nucleophile என்ன RO minus. So this alkoxy part will attack this carbonyl carbon. So இங்க வந்துட்டு இந்த electrons இங்க shift ஆயிடுமா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். Next, when it is treated with H plus in the H plus, okay, in the H plus it will extract it. We get this product. So this is called hemiacetal or ketal. So வந்து இந்த கார்பனைல் வந்துட்டு கீட்டோனாவும் இருக்கலாம் ஆர் ஆல்டிஹைடாவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஹெமிஅசிட்டால் ஆர் ஹெமிகீட்டால் அப்படின்னு சொல்லுவோம். Next, when two equivalent of ROH is added. So first இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. O minus OH இருக்கட்டும், O minus O minus. அடுத்து
இன்னொரு ROH வரும்போது இன்னொரு ROH வருது. So that time we get acetal or ketol as the product. இது வந்து acetal or ketol அப்படின்னு சொல்லுவோம். So when carbonyl compound is treated with ethylene glycol. So ethylene glycol அப்படின்னும் போது நமக்கு வந்து condensation நடந்து so condense ஆயிட்டு water condense ஆயிட்டு we get cyclic acetal or ketol. Cyclic acetal or cyclic ketol வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. Okay. At the addition of ammonia and its derivatives. So ammonia derivatives with a lone pair, they are also nucleophilic. So அதோட addition பார்த்தோம் அப்படின்னா nucleophiles such as ammonia and its derivatives H2NZ and adds to the carbonyl group of aldehydes and ketones. The reaction is reversible and catalyzed by acid. So இந்த reaction வந்து ஒரு reversible reaction சொல்றாங்க. எதை வச்சு catalyze பண்றாங்க? Acid catalyst. The equilibrium favors the product formation due to rapid dehydration of the intermediate to form C and Z bond. So இந்த product வந்துட்டு right sideக்கு shift ஆகுறது product formationக்கு தான் வந்து more favorable இருக்குது. So என்னென்ன reagent யூஸ் பண்றோம்? கார்பனைல் டெரிவேட்டிவ் என்ன, அதோட ப்ராடக்ட் நேம் நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அதுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் அமோனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமோனியா இது வந்து எப்படின்னா NH2X X ஆர் Z Zனே போட்டுப்போம். அதுல Z தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Z. So the Z may be hydrogen also. It includes hydrogen also. So இது வந்துட்டு வெளியில வந்துரும். This is the product. So அந்த Z வந்துட்டு ஹைட்ரஜனா இருக்கலாம், OH இருக்கலாம், R இருக்கலாம், NH2 இருக்கலாம். It can be anything. So Z can be hydrogen, OH, NH2, R, செமிகார்பசை அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல வந்துட்டு வேற வேற குரூப் வந்து Z வரும். ஓகே. So அமோனியா அப்படின்றப்ப ammonia reacts with carbonyl compound to get carbon double bond NH group which is called imine. So இந்த product வந்து நம்ம வந்து imine அப்படி சொல்லுவோம். carbon double bond NH அப்படின்றத next amine primary amine ஓட treat பண்ணோம் அப்படின்னா we get carbon double bond N R. So இந்த இடத்துல வந்து இது வந்து secondary nitrogen ஆயிருச்சு. So it is a substituted amines. இந்த இடத்துல வந்து ஒரு substitution வரதுனால we call them as substituted amines. Okay. Next hydroxylamine ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட் NOH னு கிடைக்கும். This part is called oxime. So இந்த product name வந்து oxime. Next hydrazine NH2NH2 ட்ரீட் பண்ணும்போது we get carbon double bond NH2 which is called carbon double bond NH2. Okay. Hydrazone as the product. So hydrazine to hydrazone. Next phenyl hydrazine. So phenyl hydrazine ல வந்துட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா பென்சீன் ரிங் இருக்கும். So that is phenyl hydrazine. So product வந்துட்டு as usual தான் எப்பயும் போல. இந்த இடத்துல வந்து கார்பன் டபுள் பாண்ட் NH2 இருக்கும். NH2 வந்தா அது வந்து ஹைட்ரசோன். phenyl ரிங் இருக்கிறதுனால phenyl hydrazone. அவ்வளவுதான். Next 2,4 dinitrophenyl hydrazine. 2,4 dinitrophenyl hydrazine which is called Brady's reagent.
ஸோ இந்த இடத்துல 2,4 பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து NO2 குரூப் இருக்கு அப்படின்றத நம்ம பிராடிஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த குரூப் வந்துட்டு வந்துடும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் இத்தனையும் வருது. Z இதெல்லாம் வந்துட்டு Z பார்ட். ஸோ இட் இஸ் கால்ட் 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசோன். ஓகே, அடுத்து செமி கார்பசைடு அப்படின்றதுல ஒரு அமைடு பார்ட், ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அமைடு பார்ட். இங்க நம்மளுக்கு கிடைக்கிறது செமி கார்பசோன். செமி கார்பசைடு டு செமி கார்பசோன். Okay, so these are the reagents, product and their names. அடுத்து reduction reaction பார்த்தோம் அப்படின்னா reduction by LaHSBH, that is sodium borohydride, it reduces only aldehydes and ketones, not any other carbonyl compounds. And catalytic hydrogenation, aldehydes, ketones are reduced to primary and secondary alcohols respectively by sodium borohydride or lithium aluminium hydride as well as catalytic dehydrogenation. So catalytic dehydrogenation அப்படின்றது removal of catalytic hydrogenation. So catalytic hydrogenation அப்படின்றது reduction தான் by using hydrogen in presence of nickel or platinum palladium catalyst. Okay, so reduction அப்படின்றது addition of hydrogen and removal of oxygen. இந்த reaction தான் aldehydes and ketones நடக்க போகுது using lithium aluminium hydride, sodium borohydride and catalytic hydrogenation. Sodium borohydride, lithium aluminium hydride and hydrogen in presence of platinum or palladium or nickel. So aldehydes reduce பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அப்படியே உல்டாவா வச்சு பாருங்க. நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் preparation of aldehydes and ketones வந்து first reaction இதுதான் பார்த்தோம். So இங்க வந்து oxidation of alcohols னு பார்த்தோமா, அங்க reduction of aldehydes will give alcohol. So இது வந்து ரெண்டுமே opposite reactions. So aldehyde ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைடு, அவ்வளவுதான். அது பிரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி கீட்டோன்ஸ் ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். Clemenson's reduction. So Clemenson's reduction வந்துட்டு ஒரு நேமிங் ரியாக்ஷன். The carbonyl group of aldehydes and ketones is reduced to CH2 group on treatment with zinc amalgam and concentrated hydrochloric acid. So இங்க யூஸ் பண்ற reagent வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Clemenson's reduction ஓட reagent என்ன? Zinc amalgam, concentrated hydrochloric acid. So இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கீட்டோன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பிரேக் பண்றோம். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். So we get reduction அப்படின்றது addition of hydrogen தானே. So R CH2 R plus H2. So this is the product. Aldehyde இருந்தாலும் இதே ரியாக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் Wolff-Kishner reduction. So இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாத்துலயுமே வர ரியேஜென்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் quite important. The carbonyl group of aldehydes and ketones is reduced to CH2 group on treatment with hydrogen followed by heating with sodium or potassium hydride in high boiling point solvents such as ethylene glycol. So these are the reagents. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ண போறோம். நம்மளோட கார்பனைல் காம்பவுண்ட ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணிட்டு அடுத்து சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ரைடோட ஹீட் பண்ண போறோம். அடுத்து எத்திலின் கிளைகால் அதை வச்சுட்டு அந்த பாயிலிங் சால்வெண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்றோம். அவ்வளவுதான். So carbonyl compound is treated with hydrogen in presence of sodium hydroxide, ethylene glycol and then heated we get RCH2 part. So இந்த இடத்துல இங்க வந்து இந்த பார்ட்ல வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம், R குரூப் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல வந்துட்டு வரும். ஸோ இப்போ வர்றது எல்லாமே டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஒரு அன்னோன் சாம்பிள் கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட.
இது வந்து மேபி நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிகல்ஸ்ல கூட பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்கள்ட்ட ஒரு அன்னோன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி இது என்ன சொல்லணும், இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். இட் மேபி ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட், ஈத்தர், எஸ்டர்ஸ், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைடா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த டெஸ்ட்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ என்ன டெஸ்ட்? டொலரன்ஸ் டெஸ்ட். ஸோ டொலரன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ சில்வர் மிரர். ஸோ சில்வர் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து டெபாசிட் ஆகிறதுனால அந்த டெஸ்ட் டியூபை சுற்றி ஒரு சில்வர் மிரர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்துட்டு அந்த ஃபார்மேஷனால இதை வந்து நம்ம சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் பிளஸ் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்னு சொல்லுவாங்க, ஆர் அமோனியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் சில்வர் நைட்ரேட். On warming an aldehyde with freshly prepared ammonical silver nitrate solution, that is Tollens reagent, a bright silver mirror is produced at the formation of silver metal. Due to the formation of silver metal, the aldehydes are oxidized to corresponding carboxylate anion. The reaction occurs in alkaline medium. Answered by only aldehydes, aromatic and aliphatic. Aromatic aldehydes இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும், aliphatic aldehydes ஆன்சர் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? சில்வர் நைட்ரேட் பிளஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாவே கூட ப்ரிப்பேர் பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டொலரன்ஸ் ரேஜென்ட் ப்ரிப்பரேஷன் ஹைட்ராக்சில் அமீனையும் அமோனியம் ஹைட்ராக்சைடையும் சில்வர் நைட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஆல்டிஹைட்ஸோட வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்றதை விட நம்ம வந்து வார்மிங்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து நம்ம டெஸ்ட் டியூப்ல ஃபில் பண்ணி டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல டொலரன்ஸ் ரியேஜென்ட் அது கூட ஆல்டிஹைட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுதான் நம்ம வந்து இது ஹீட் பண்ணுவோம். அப்படின்றதுனால ஹீட்டிங் விட வார்மிங்ன்ற வேர்ட் வந்து இன்னும் தான் இருக்கும். ஸோ அப்படி வார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில்வர் மிரர் வந்துட்டு டெபாசிட் ஆகும். ஸோ சில்வர் மிரர் கார்பாக்சிலேட் அயான் அலாங் வித் சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆகும். ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ ஃபெல்லிங் டெஸ்ட்ல வந்துட்டு ரெண்டு ரியேஜென்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபெல்லிங் ஏ, ஃபெல்லிங் பின்னு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். அந்த ரெண்டு சொல்யூஷனையும் தான் நம்ம வந்து ஆல்டிஹைட்ஸோட ட்ரீட் பண்ண போறோம். ஸோ ஃபெல்லிங் ஏ சொல்யூஷன் அண்ட் ஃபெல்லிங் பி சொல்யூஷன் ரெண்டு இருக்கு. ஸோ ஃபெல்லிங் ஏ சொல்யூஷன் இஸ் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், இல்லை ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஃபெல்லிங் பின்றது ரோச் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரோச் சால்ட்ன்றது ஒன்றும் இல்லை, சோடியம் பொட்டாசியம் டார்டாரேட். ஸோ டார்டாரிக் ஆசிடோட சோடியம் பொட்டாசியம் சால்ட்டை தான் நம்ம வந்து ரோச் சால்ட்ன்னு சொல்றோம். ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்மளுக்கு வந்து ஃபெல்லிங் பி சொல்யூஷன். These two solutions are mixed in equal amount before test. So நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறோம். On heating this aldehyde with the filling solutions, a reddish brown precipitate is obtained. The reddish brown precipitate என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர். ஓகே, ஸோ இங்க வந்து காப்பர் வந்துட்டு டெபாசிட் ஆகும். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு பிரைட்டான ரெட் கலர் வந்துட்டு கிடைக்கும். Aldehydes are oxidized to corresponding carboxylate ion. Tollens டெஸ்ட்ல மாதிரியே தான் இங்கேயும் இது வந்து ஒரு carboxylate ion தான் ஆக்சிடைஸ் ஆகுது. Aromatic aldehydes do not respond to this reaction. ஸோ வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம எதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம்னா aliphatic aldehydes தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. டொலரன்ஸ் டெஸ்ட் இன்னும் 2-3 டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு ஸ்மெல் எல்லாம் வச்சுட்டு இது ஆல்டிஹைட் தான் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பட் அது அரோமாட்டிக்கா அலிஃபாட்டிக்கான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் ஆன்சர் பண்ணுச்சுன்னா அலிஃபாட்டிக், ஆன்சர் பண்ணல அப்படின்னா அரோமாட்டிக். ஸோ ரியேஜென்ட் என்ன? அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், ரோச் சால்ட். ஸோ திஸ் இஸ் ரோச் சால்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டார்டாரிக் ஆசிட். அந்த புரோட்டான்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு சோடியமும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால we call them as sodium potassium tartarate roach salt. ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்து நம்ம ஃபெல்லிங் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பாக்சிலேட் அயானும் காப்பர் ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ இந்த காப்பர் ஆக்சைடோட கலர் தான் ரெட் பிரசிபிடேட்டா இருக்கும்.
அடுத்து Benedict solution or Benedict test. So Benedict reaction reagent comprises of two solutions AB. Solution A is as usual நம்மளோட ஃபெல்லிங்ல மாதிரி இங்கேயும் aqueous copper sulfate தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃபெல்லிங் ஏவும் பெனிடிக்ட் ஏவும் ஒண்ணுதான் காப்பர் சல்ஃபேட். பட் ஆனா பி மட்டும் மாறும், பி சொல்யூஷன் மட்டும் மாறும். ஃபெல்லிங் பின்றது சோடியம் பொட்டாசியம் டார்டரேட், இது வந்து அல்கலைன் சோடியம் சிட்ரேட். ஓகே, ஸோ இங்க எடுத்துக்கிறது அல்கலைன் சோடியம் சிட்ரேட், ஸோ சிட்ரிக் ஆசிடோட சால்ட், அவ்வளவுதான். These two solutions are mixed in equal amounts before test. On heating an aldehyde with Benedict's reagents, a reddish brown precipitate is obtained. Aldehydes are oxidized to corresponding carboxylate anion. So இங்கேயும் ஃபெல்லிங்ல மாதிரியே தான் ரெட் precipitate தான் கிடைக்குது. எதனால? காப்பர் ஆக்சைடு டெபாசிட் ஆகறனால. இந்த அக்வஸ் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற அந்த காப்பர் வந்துட்டு டெபாசிட் ஆகறனால நமக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ரெண்டு ஆல்டிகேட்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணும். இந்த டெஸ்ட் வந்துட்டு ஆல்டிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிகேட்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் சோடியம் சிட்ரேட், ஸோ சிட்ரிக் ஆசிடோட சால்ட். ஸோ பெனிடிக்ஸ் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பாக்சிலேட் அயானும் காப்பர் ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். So haloform test la aldehydes and ketones having at least one methyl group linked to the carbonyl carbon atom, that is methyl ketones, or oxidized by sodium hypohalide, that is sodium hypohalide is NaOX, to sodium salts of corresponding carboxylic acids having one carbon atom less than that of carbonyl compound, to give one carbon less than ஒரு கார்பன் வந்து கம்மியா இருக்கிற காம்பவுண்ட் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். The methyl group is converted to haloform. This oxidation does not affect a carbon-carbon double bond if present in the molecule. So வந்து carbon-carbon double bond இருந்தாலும் இந்த ஆக்சிடேஷன் வந்துட்டு அந்த பாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. Hydroform reaction with sodium hypoiodide is used for detection of carbon in the CH3CO குரூப் வந்து டிடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த அயோடோஃபார்ம் டெஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ கார்பானியான் இன்டர்மீடியேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து பார்க்கல. we are going to discuss only about the reaction, not about the mechanism. உங்களுக்கு மெக்கானிசம் வேணும்னா மெயின் வீடியோல பாருங்க. கார்பானியான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் iodine is the most reactive one. இல்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகே, CH3I yellow precipitate antiseptic, so it is a iodine tincture அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. so that is called antiseptic and then it is more stable also. அடுத்து Popov's rule, oxidation of ketones. so ketones கூட ஆக்சிடேஷன்ல யூஸ் இந்த ரூல் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்குது. ஸோ கீட்டோன்ஸ் ஆர் ஜென்ரலி ஆக்சிடைஸ்ட் அண்டர் விகரஸ் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ கீட்டோன்ஸ் வந்துட்டு இப்போ ஆல்டிஹைட்னா கூட பரவாயில்ல, ஆல்டிஹைட்ஸ் ஆர் ரியாக்டிவ், ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணிட முடியும். பட் கீட்டோன்ஸ் அப்படின்னும் இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ் இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து தேவை அட் அ விகரஸ் கண்டிஷன். ஒரு ஃபாஸ்டான ரேப்பிடான கண்டிஷன்ல இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கணும் அண்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். ஸோ வந்து விகரஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் இட் இஸ் அட் எலிவேட்டட் கண்டிஷன், ஹை டெம்பரேச்சர்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. Their oxidation involves carbon-carbon bond cleavage to afford a mixture of carboxylic acids having less number of carbon atoms than the parent ketone. So product வந்து நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா carboxylic acid வந்துட்டு கிடைக்குது. அந்த carboxylic acidலயும் ஒரு கார்பன் கம்மியா இருக்குது, one carbon less than the parent ketone. So வந்து இது நம்மளோட இது வந்து நம்மளோட கீட்டோன் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா we are going to break carbon bond இல்லையா? ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்றோம். பிரேக் பண்ணிட்டு OH ஆக்சிடேஷன், ஸோ OH கிடைக்குது நம்மளுக்கு. ஆக்சிடேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் OH அடிஷன், பட் ஹியர் இந்த இடத்துல அது வந்து நம்ம வந்து OH வந்துட்டு ஆட் பண்றோம். ஸோ இங்க ஒரு OH இங்க ஒரு OH அப்படின்னும் போது இங்க வந்து CH3 CH2OH ஒரு பார்ட் கிடைக்கும், பிளஸ்
CH3COOH னு ஒரு பார்ட்டிகல். ஓகே, CH3COOH னு ஒரு பார்ட் கிடைக்கும். இங்க இருக்கிற இந்த CH3CH2OH பார்ட் வந்துட்டு ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகிட்டு, இது வந்து ஒரு ஆல்கஹால் பார்ட். ஸோ இந்த ஆல்கஹால் வந்துட்டு ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு அகைன் வந்துட்டு CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ we get 2 moles of CH3COOH. ஓகே, so this is about the Popov's rule. So இந்த இடத்துல யூஸ் பண்ற ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னா acidified K1O4 or normal K1O4 னு கூட சொல்லுவோம். as a K1O4 and potassium dichromate K2Cr2O7. So these are the strong oxidizing agents used to oxidize ketones. அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, aldehydes differ from ketones in their oxidation reactions. Aldehydes are easily oxidized to carboxylic acid. நான் சொன்ன மாதிரி aldehydes வந்துட்டு நம்ம காமனா நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு ஆக்சிடைசிங் ரொம்ப மைல்டும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது, ஒரு நியூட்ரலா ஒரு நார்மலா மீடியமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலே ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிடும். பட் இட் இஸ் நாட் சோ இன் த கேஸ் ஆஃப் கீட்டோன்ஸ். ஸோ கீட்டோன்ஸ்ல வந்துட்டு ஆக்சிடேஷன் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா நடக்காது. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பல்கி குரூப்ஸ், அல்கைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா நடக்காது எங்க கீட்டோன்ஸ்ல. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன? பொட்டாசியம் டைக்ரோமேட்ஸும் பொட்டாசியம் மேங்கனேட்ஸ். ஸோ காமனா இந்த ரீஜென்ட்டோட நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணாலே ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் ஆயிடும். பட் ஆனால் கீட்டோன்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் விச் ஆன் ஃபர்தர் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கீட்டோன்ஸ் வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். தேர் இஸ் நோ ஃபர்தர் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ இது வந்து நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்டிஹைட்ஸை ஓகே, இங்க வந்து நம்ம ஆக்சிடைசன் கொடுத்துருக்கோம். ஆல்டிஹைட்ஸை we can aldehydes are also oxidized to form alcohols. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த K1O4 டைக்ரோமேட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆக்சிடைசன் டு ஆல்கஹால்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். Alcohols and further oxidation gives carboxylic acid. So carboxylic acid reduce பண்ணா alcohols. Again alcohols oxidize பண்ணா aldehydes. Okay. So next reactions is aldol reaction or aldol condensation reactions. So aldol condensation reaction is aldehydes or ketones. Aldehydes and ketones having at least one alpha hydrogen. At least one alpha hydrogen. So alpha hydrogen அப்படின்றது இப்ப C டபுள் பாண்ட் டோன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு புரோட்டான், இந்த மாதிரி புரோட்டான் இருக்கிறது. கார்பனில் கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆல்பா கார்பன் அண்ட் அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ வி நோ தட். ஸோ வந்து இந்த ஆல்பா ஹைட்ரஜன் அட்லீஸ்ட் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன்னாலும் இருக்கணும். அப்பதான் ஆல்டால் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆல்கலி அஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இங்க யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் என்ன? டைல்யூட்டான அல்கலி, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டால். ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட். ஸோ பீட்டா பொசிஷன்ல ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறத நம்ம ஆல்டால்னு சொல்லுவோம். கீட்டோன்ஸ் வந்துட்டு ஆல்டால் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்க பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் வந்துட்டு கிடைக்கும், விச் இஸ் கால்டு கீட்டால். Okay, so respectively this is known as aldol reaction. இங்க requirement என்ன? carbonyl group with at least one alpha hydrogen. So இது வந்து requirement. and யூஸ் பண்ற reagent என்ன? dilute alkali, that is sodium hydroxide or potassium hydroxide, alkaline hydroxides, that is barium hydroxide also can be used. Okay,
So aldol reaction. So நம்ம வந்து double bond ketone acetone வந்துட்டு எடுத்துக்கலாம். Acetone, when it is treated with the base, the base oda வேலைன்னா it abstracts acidic proton. So இந்த இடத்துல வந்து acidic proton பார்த்தோம்னா இந்த alpha hydrogen தான் நம்ம வந்து acidic proton அப்படின்னு சொல்லுவோம். So this OH minus will abstract this proton and form a negative charge here. Okay. So this negative will attack another mole of ketone. இன்னொரு ketone molecule போய் இந்த negative charge வந்துட்டு attack பண்ணும். So அப்படி attack பண்ணும்போது we get okay, and then when it is treated with the proton or acid medium, so this is the product. So இது வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஆல்பா கார்பனைல் கார்பனுக்கு அடுத்த கார்பன் alpha carbon, அதுக்கு அடுத்தது beta. Okay, so this is beta hydroxy ketone or ketol. Okay, so this is aldol condensation reaction. Okay, then இதுக்கான important reaction and important points என்னன்னு பார்த்தோம்னா carbanion intermediate. So carbanion intermediate is formed இல்லையா. Second step 1 is acid base reaction. So இந்த step வந்துட்டு acid base reaction சொல்றாங்க. Steps 2 is nucleophilic addition reaction. So இந்த இடத்துல form ஆகுது it is a nucleophile which attacks the carbonyl carbon. Beta hydroxy carbonyl on heating gives alpha beta unsaturated carbonyl and the reaction is known as aldol condensation. Formation of C minus carbanion is the rate determining step. So இத வந்துட்டு நம்ம வந்து ஃபர்தரா ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CCH3 double bond C H C CH3 double bond O. இது வந்து ப்ராடக்டா கிடைக்கும் alpha beta unsaturated carbonyl and the reaction is known as aldol condensation. So இந்த reaction வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? aldol condensation அப்படின்னு சொல்றோம். Okay, so alpha beta unsaturated carbonyl compound வந்துட்டு கிடைக்கும். So alpha beta. The name aldol is derived from the names of two functional groups aldehyde and alcohol present in the product. So alcohol and aldehyde ரெண்டு இதுல இருந்து combine பண்ண name தான் aldol அப்படின்றது. So the aldol and ketol readily lose water to give alpha beta unsaturated carbonyl compounds which are aldol condensation products and the name is known as and the reaction name is known as aldol condensation. Okay, so நம்ம இப்ப ஹீட் பண்ணோம் இல்லையா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும்? ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த OH இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்துட்டு H2O எலிமினேட் ஆயிடும். ஓகே, so and ketones give ketols compounds containing a ketone and alcohol groups. The general aldol condensation still applies to the reactions of ketones due to the similarity with aldehydes. So இந்த நேம் வந்து நம்ம aldol அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து ketonesக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா அதோட reactivity நால similar reactivity like
ஆல்டிஹைட்ஸ். ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸ் வந்து சிமிலரா ரியாக்ட் பண்றதுனால இது கீட்டோன்ஸ்க்கான ரியாக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஆல்டால் ரியாக்ஷன் ஆர் ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்றோம். அடுத்தது கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். கிராஸ் ஆல்டால் அப்படின்றது ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நடுவில். இப்ப இங்க பார்த்தோம்னா ரெண்டுமே அசிட்டோன் தான், ரெண்டுத்துலயுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா when aldol condensation is carried out between two different aldehydes, ரெண்டு different aldehydes or ரெண்டு different ketones நடுவுல நடக்கும். If both of them contains alpha hydrogen atoms, it gives a mixture of 4 products. So ரெண்டுத்துலயுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 4 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, so we are going to take two different aldehydes or ketones. Two different aldehydes or ketones are taken, which is treated with a dilute alkali. We get four different products. Okay, so major product of cross aldyl condensation is stability of carbanion, reactivity towards NAR. So carbanion formed carbanion stability and வந்து nucleophilic addition reaction ஓட reactivity வச்சுட்டு தான் நம்ம வந்து மேஜர் ப்ராடக்ட்டை சொல்ல முடியும் cross aldalல. ஸோ இங்க வந்து நம்ம அசிட்டால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைடையும் அசிட்டோனையும் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ அசிட்டால்டிஹைட்லயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோயா 4. இங்க வந்து 4 ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கணும். ரெண்டுத்துலயுமே ஆல்பா ஹைட்ரஜன்ஸ்னா எத்தனை ப்ராடக்ட் கிடைக்கணும்? 4 ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு செல்ஃப் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் குள்ளயுமே நடந்துக்கிறது ஆல்டால் கண்டென்சேஷன். கிராஸ்ன்றது கிராஸ் ஆல்டால், அவ்வளவுதான். ஸோ செல்ஃப்ன்றப்ப அசிட்டால்டிஹைடும் இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடும் கண்டென்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அடுத்தது அசிட்டோனும் கண்டென்ஸ் ஆயிட்டு இன்னொரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். அடுத்து ஒரு அசிட்டால்டிஹைடும் அசிட்டோனும் கண்டென்ஸ் ஆயிட்டு இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குது. அடுத்து அகைன் அசிட்டோன் அண்ட் அசிட்டால்டிஹைட். பட் ஆனா இந்த ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா H2O எலிமினேட் ஆகுறதுல இந்த இதுல வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு இஸ் ஃப்ரம் அசிட்டால்டிஹைட் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஃப்ரம் அசிட்டோன். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா இருக்கும். அசிட்டோன்ல இருந்து ஆக்சிஜனும் அசிட்டால்டிஹைட்ல இருந்து ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கண்டென்ஸ் ஆயிட்டு வர்றத நம்ம வந்து 4th ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த 4 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு இன் கிராஸ் ஆல்டல் கண்டென்சேஷன். அடுத்து Cannizzaro reaction. So Cannizzaro reactionsல aldehydes which do not have an alpha hydrogen. ஞாபகம் வச்சுக்கோங்க, aldolல alpha hydrogen இருக்கணும், Cannizzaro இருக்க கூடாது. Undergo self oxidation and reduction. அதாவது செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்றது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் ஹீட்டிங் வித் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி. அங்க எடுத்துக்கிறது என்ன? டைல்யூட்டான ஆல்கலி எடுத்துப்போம். இங்கே கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி எடுத்துப்போம். In this reaction, one molecule of the aldehyde is reduced to alcohol while another is oxidized to carboxylic acid salt. So இங்க வந்து ஒரு மாலிக்யூல் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாவும் இன்னொரு மாலிக்யூல் வந்துட்டு ஆல்கஹாலாவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்ன? 50% ஆல்கலி. இங்க வந்து நம்ம 50% சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ஆல்டிஹைடு. ஆல்டிஹைட்ல வந்துட்டு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்குமா? அந்த ஆசிட் வந்துட்டு ஆசிட் சால்ட்டா கன்வெர்ட் ஆயிருது. இங்க சோடியம் இருக்கிறதுனால சோடியம் சால்ட்டா கன்வெர்ட் ஆயிருது. அடுத்து ரிடக்ஷன் நடந்தா என்ன ஆகும்? ஆல்டிஹைட்ஸ் வந்துட்டு ஆல்கஹாலா மாறும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ ஒரு பார்ட் வந்து ஆல்டிஹைடாவும் ஒரு பார்ட் ஆஃப் ஆல்டிஹைட் வந்துட்டு ஆல்கஹாலாவும் இன்னொரு பார்ட் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாவும் மாறுது. ஓகே, ஸோ இன்ட்ராமாலிகுலர் Cannizzaro அப்படின்றது ஒரே மாலிகுலர் ரெண்டு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு அப்படின்னும் போது ஒரு CHO பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்கஹாலாவும் இன்னொரு மாலிகுல் வந்துட்டு ஆசிட் சால்ட்டாவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் இன்டர்மாலிகுலர்
Cannizzaro. So CHO இருக்கு இல்லையா? So when it is treated with the 50% KOH, it forms ஒரு ஆல்கஹால் பார்ட்டும் ஒரு ஆசிட் சால்ட் பார்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதேதான் இங்கேயும். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ். ஸோ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து எங்க நடக்கும்? அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ்ல நடக்கும். அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அண்டர்கோ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அட் த ரிங்ல தான் நடக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த கார்பனே ஒரு எலக்ட்ரோஃபைல் சென்டரு. ஸோ இதுல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ரிங்ல தான் நடக்குமே தவிர சைட் செயின் நம்மளோட CHO பார்ட்ல நடக்காது. In which the carbonyl group acts as a deactivating group. Okay, so CHO அப்படின்றது it is a deactivating group. So it is a meta directing one. Activating அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டரா இருக்கும். Deactivating அப்படின்றது it is mostly meta directing. So இங்க வந்து CHO group இருக்கு. When it is nitrated, HNO3 வச்சு nitrate பண்ணோம் அப்படின்னா it forms nitrate substitution at the meta position. Okay, அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு it is RCOH. R வந்துட்டு என்ன அரோமேட்டிக்கா இருக்கலாம், அலிஃபேட்டிக்கா இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் டைப் 2 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து டைப் 2 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஆசிட் மட்டும் இல்ல, ஆசிடோட டெரிவேட்டிவ்ஸும் சேர்த்து. ஸோ ஆசிட் ஹாலைடு, அமைடு, எஸ்டரு, அன்ஹைட்ரைட்ஸ் இதெல்லாம் வந்து ஆசிடோட டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ எல்லாரும் பார்த்த அதே கதை தான். ஆல்டிஹைட்ஸ் ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடைக்கும். ஸோ ஆல்கஹால்ஸ் is oxidized to aldehydes by using mild oxidizing agent which is further oxidized to form acids. இது வந்து ஒரு ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா டைரக்டா ஆல்கஹால்ல இருந்து ஆசிட் மாறிடும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன? KMnO4 acidified, KMnO4, chromium oxide in presence of H2SO4, CrO3 in presence of sulfuric acid. அடுத்து acidified potassium dichromate, K2Cr2O7 in presence of acid. அடுத்து concentrated HNO3 nitric acid. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா ஆல்கஹால்ல இருந்து நம்மளுக்கு ஆசிட் கிடைச்சிரும். அடுத்து ஃப்ரம் அல்கைல் பென்சின். ஸோ அல்கைல் பென்சின்ஸ் அப்படின்றது பென்சின் ரிங்ல ஒரு அல்கைல் பார்ட். எக்ஸாம்பிள் டொலுவின் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டொலுவின்ல இருக்கிற CH3 குரூப் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு COOH கிடைக்கும். ஸோ டொலுவின் இஸ் கன்வெர்டட் டு பென்சோயிக் ஆசிட். அதுதான் இங்க நடக்கும். ஸோ இது வந்து ஒரு அல்கைல் பென்சின். இந்த அல்கைல் பென்சின் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து அல்கலைன் KMnO4 இங்க யூஸ் பண்றது. அல்கலைன் KMnO4 is heated and then hydrolyzed. We get benzoic acid. Okay, so alkaline KMnO4 ன்றது ஒண்ணும் இல்ல, KMnO4 வந்து அல்கலி கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து டொலுவின்ல இருந்து எப்படி பென்சாயிக் ஆசிட் கிடைக்குதுன்றது. ஸோ டொலுவினை வந்துட்டு அல்கலைன் KMnO4 ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட் கிடைக்கும். இது வந்து பென்சாயிக் ஆசிட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் benzoic acid which is hydrolyzed to form COOH group there. So benzoic acid formed. அடுத்து from hydrolysis of acid derivative and nitrite. So acid derivatives வந்து நம்ம hydrolyze பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு acid கிடைக்கும். So nitrites. So nitrites வந்து நம்ம வந்து hydrolyze பண்ண போறோம். கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் இந்த சென்ஸ் இருக்கிற 3 பாண்டையும், கார்பன் ஹைட்ரஜனுக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற 3 பாண்டையும் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி இங்க 3 ஹைட்ரஜன், இங்க 3 ஹைட்ராக்சில் குரூப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ட்ரை ஹைட்ராக்சில் குரூப் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்க என்ன ஆகும்னா ஒரு மாலிக்யூல், ஒரு கார்பன்ல 2 OH இருந்தாலே கஷ்டம். ஸோ இங்க 3 இருக்கு. ஸோ வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஸோ we get RC+OH group. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து டைரக்டா கிடைச்சிரும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, பண்ணோம் அப்படின்னா 2 பாண்டை மட்டும் பிரேக் பண்ண போறோம். கார்பன் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிற 2 பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 OH கொடுத்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து RCOH NH2 இருக்கும். இங்க இருக்கிற அந்த NH2 சிங்கிள் பாண்ட் NH2 வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து RCO NH2 கிடைக்கும், which is amide. ஓகே, ஸோ அமைடை வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அமைடை வந்து அகெயின் ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆசிட் கிடைக்கும். பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க ஹைட்ரஜன் இங்க OH கொடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ண போறோம். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் காமனா எப்படி எடுத்துக்கலாம்னா RCOZ எடுத்துக்கலாம். ஸோ Z வந்துட்டு என்னவா இருக்கலாம், Z வந்து குளோரினா இருக்கலாம், தட் இஸ் ஆசிட் குளோரைடு, ஆர் OCOR இருக்கலாம், தட் இஸ் அன்ஹைட்ரைட், ஆர் OR இருக்கலாம், தட் வந்துட்டு OR இருக்கலாம், அது வந்து எஸ்டர், ஆர் NH2, NHR, N2R, NR2 அந்த மாதிரி இருக்கலாம், தட் இஸ் அமைட்ஸ். ஸோ Z வந்து இந்த 4 குரூப்ஸா இருக்கலாம். So when we are hydrolyzing it, we get acid plus ZH. So ZH அப்படின்றது இப்போ ZHனா இங்க Cl இருந்துச்சுன்னா HCl, இங்க வந்து இந்த குரூப் அன்ஹைட்ரேட் ஆசிட் அன்ஹைட்ரேட் குரூப் இருந்துச்சுன்னா ஆசிட், இங்க ஒரு ஆசிட் கிடைக்கும், RCOOHன்னு கிடைக்கும். இல்ல இங்க ஜெட்டுக்கு பதிலா OR இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஆல்கஹால் கிடைக்கும். இல்ல NH2 இருக்குன்னா அங்க அமோனியா கிடைக்கும். ஓகே, so these are the acid derivatives and the product formed. அடுத்து alkaline hydrolysis அப்படின்னும் போது alkaline hydrolysisல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆசிட் சால்ட்டா கிடைக்கும். இங்க வந்து இது வந்து acidic hydrolysis. acidic hydrolysis அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேஸ் acidic மீடியம்ல நடக்கும். இது வந்து பேஸ் ஹைட்ராலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் சால்ட் தான் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ற அந்த அல்கலியோட கரஸ்பாண்டிங் சால்ட் கிடைக்கும். கரஸ்பாண்டிங் சால்ட் இந்த இப்போ வந்து சோடியம் யூஸ் பண்ணா சோடியம் சால்ட் கிடைக்கும், பொட்டாசியம் யூஸ் பண்ணா பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும், அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து அப்படி கிடையாது. நம்மளோட ஆசிட் டெரிவேட்டிவ் வந்துட்டு டைரக்டா ஆல்கஹாலா டைரக்டா ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். இங்க அப்படி இல்ல, ஆசிட் டெரிவேட்டிவ் டு ஆசிட் சால்ட், அதுக்கப்புறமா ஆசிட். ஓகே, அடுத்து from Grignard. So Grignard RMGX. So RMGX ல R minus இருக்கும் when it is treated with carbon dioxide. So carbon dioxide ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து electrophilic center. So R minus வந்து அட்டாக் பண்ணும், இந்த பாண்ட் இங்க போயிரும். So we get COMGX டபுள் பாண்டோ ஆர்னு இருக்கும். இட் இஸ் ஹைட்ரலைஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரிக்னார்டோட அட்டாக், அடுத்த ஸ்டெப் வந்து ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா RC டபுள் பாண்டோ OHன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். அடுத்து பென்சீன் டு பென்சாயிக் ஆசிட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா benzene to benzoic acid. So benzene எடுத்துட்டு when it is treated with carbon monoxide and HCl, carbon monoxide and HCl அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பென்சால்டிஹைட் கிடைக்கும், and then it is treated with acidified KMnO for oxidation, we get benzoic acid. So இது என்ன ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இருக்கு இல்லையா, கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்முலேஷன் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்முலேஷன் அப்படின்றது ஒரு கார்பனை வந்து இண்டிகேட் பண்ணும். இங்க வந்து ஒரு கார்பன் உள்ள ஆல்டிஹைட் பார்ட் வந்துட்டு CHO பார்ட் வந்துட்டு அட்டாச் ஆகிறதுனால we call them as formulation reaction. I think நான் வந்து பழைய வீடியோஸ்ல வந்துட்டு இது ரீமர் டீமர்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் ரீமர் டீமன், இட் இஸ்
கேட்டர்மேன் கோச். இது அதுவும் வந்து ஒரு ஃபார்முலேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். ஸோ திஸ் இஸ் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கார்பன் மோனாக்சைடு HCl வந்துச்சுன்னா கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். It is acidified to give benzoic acid. So 3-nitrobromo-benzene to 3-nitrobenzoic acid. ஸோ இந்த புரோமின் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து COH வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கிரிக்னாடா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3-nitrobromo-benzene ஃபர்ஸ்ட் கிரிக்னாடா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துட்டு it is treated this 3-nitrobromo-benzene is treated with 3-nitrobromo-benzene is treated with magnesium in presence of dry ether. அதுதான் வந்து நம்ம கிரிக்னாடுக்கான ப்ரொடக்ஷன். அது வந்து நம்ம கிரிக்னாட் ரீஜன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திருந்தோம். ஸோ மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன் வந்து கிடைச்சிரும். அகெயின் இட் இஸ் ட்ரீட்டட் வித் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இது வந்துட்டு நம்மளோட R group. So this R group has negative charge. It will attack this carbon. So நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட் நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3-nitrobenzoic acid வந்துட்டு கிடைக்கும். அடுத்து எத்திலீன் பென்சீன் 2-M-nitrobenzoic acid. சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சைட் செயின் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ண போறோம். ஆக்சிடைஸ் பண்ணா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து COH வந்துட்டு கிடைச்சிரும். ஏன்னா பென்சாயிக் ஆசிட் வந்து கிடைச்சிடும். இந்த பென்சாயிக் ஆசிட நைட்ரேஷன் பண்ணோம்னா ஏன்னா இது வந்துட்டு ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப். COHன்றது மெட்டா டைரக்டிங் குரூப். நம்மளுக்கு வந்து மெட்டா பொசிஷன்ல தான் நைட்ரோ குரூப் வேணும். ஸோ நம்ம வந்து நைட்ரேட்டிங் மிக்சரோட ட்ரீட் பண்ணனாலே நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். அடுத்து சைக்ளோஹெக்சேன் டு அடிபிக் ஆசிட். அடிபிக் ஆசிட் அப்படின்றது ஒரு இட் இஸ் சிந்தட்டிக் மெட்டீரியல். சிந்தட்டிக்கா இம்பார்ட்டன்டான ஒரு மெட்டீரியல் கூட சொல்லலாம். It is treated with bromine in presence of H-mu. அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மூலமா புரோமோசைக்ளோஹெக்சேன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த புரோமோசைக்ளோஹெக்சேனை KOH-ஓட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு டபுள் பாண்ட் வந்துட்டு வந்துடும். HBr வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் சைக்ளோஹெக்ஸீன் கிடைக்கும். ஸோ இந்த சைக்ளோஹெக்சீன் ஆன் ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் we get adipic acid. ஓகே, ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க ஒரு O இங்க ஒரு ஓன் கிடைக்கும். அடுத்து ஒரு இங்க ஒரு OH இங்க ஒரு OH. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆஸ் யூஷுவல் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -I-M group and inversely proportional to +I+M group. Okay, so CH3 and other several electron donating group இருந்துச்சுன்னா அங்க வந்து அசிடிட்டி குறையும். அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? நைட்ரோ குரூப் இது மாதிரி நிறைய வித்ட்ராயிங் குரூப் நைட்ரோ குரூப்ஸ் ஹாலைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கம்பேர் திஸ் அண்ட் செக் த ஆன்சர்ஸ். அடுத்து அந்த ஆசிட் வந்துட்டு எதோட ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோடமே ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஸோ இது வந்து எந்த பேஸ் கூட ரியாக்ட் பண்ணாலும் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து சோடியம் கூட எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து RCOO மைனஸ் H+. ஸோ இது வந்து RCOO Na plus half H2 ஃபார்ம் ஆகும். half H2 அப்படின்றது இட் இஸ் a weak acid than கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஃபீசிபிள். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டோம்னா இது வந்து Na plus OH minus. ஸோ இட் ஃபார்ம் RCOO Na plus H2O. H2Oன்றதும் இதை விட வீக் ஆசிட் தான். ஸோ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அடுத்த ரியாக்ஷன் இஸ் வித் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்ஸ். இங்க Na plus HCO3 minus என்ன கிடைக்கும்? RCOO NaO H2CO3 கிடைக்கும். H2CO3 is H2CO3 வந்துட்டு unstable, so it will decompose into H2O and CO2. இந்த H2CO3 அப்படின்றதே weak acid தான். ஸோ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அடுத்து சோடியம் அமைடோட ட்ரீட் பண்ணலாம். ஸோ NaNH2 ட்ரீட் பண்ணலாம். இதுவும் Na plus NH2 minus. ஸோ
So we get RCOONA plus NH3. NH3ன்றது weak acid தான். அடுத்து சோடியம் ஹைட்ரைடு, அங்கேயும் நம்மளுக்கு வந்து RCOONAவும் H2O தான் கிடைக்கும், அதுவும் weak acid. ஸோ இது எல்லா ரியாக்ஷன்ஸுமே feasible. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்துட்டு இது அசிடிக் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட். அசிடிக் ஸ்ட்ரென்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் எஸ்டர் குரூப் பை ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு எஸ்டர் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OHும் ஆல்கஹால்ல இருக்கிற அந்த ஹச்சும் சேர்ந்துட்டு நம்மளுக்கு H2O வெளியில வந்துடும். மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து அப்படியே கம்பைன் ஆயிடும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் பார்த்தோம்னா ரேட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட ரேட், கார்பாக்சிலிக் ஆசிடோட அந்த ரியாக்ஷன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா directly proportional to plus M group and plus I group and inversely proportional to minus M minus I group. ஸோ வந்து plus M group இருக்கும்போது ஆசிட்ல வந்து plus M group இருக்கும்போது அங்க வந்து எஸ்டரிஃபிகேஷன் ஃபாஸ்டரா இருக்கும். அதுவே ஆல்கஹால்ஸோட ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இங்க வந்து ஹிண்ட்ரன்ஸ்னால ரியாக்டிவிட்டி வந்துட்டு ஆல்டர் ஆகும். ஓகே, ஸோ கம்பேர் ரேட் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இங்க வந்து பிளஸ் ஐ குரூப் இருக்கு, அங்க மைனஸ் ஐ குரூப் இருக்கு. ஸோ எது மோர் ரியாக்டிவா இருக்கும்? பிளஸ் ஐ குரூப் இருக்கிறது தான் மோர் ரியாக்டிவ். சாரி, பிளஸ் எம் குரூப் இருக்கிறதா மோர் ரியாக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் மோர் ரியாக்டிவ். அடுத்து இங்க எதுவுமே இல்லை. அப்ப இதுவும் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் ரியாக்டிவ் தான். ஏன்னா இங்க வந்து நைட்ரோ குரூப் இருக்கு, மைனஸ் ஐ மைனஸ் எம் குரூப். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் லீஸ்ட் ரியாக்டிவ் தேன் திஸ். ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஹைட்ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஆசிட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆசிட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 molecules of carboxylic acid when it is treated with P2O5 ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இது எப்படி அப்படின்னா 2 molecules of COH வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்க இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு RCO OCOR அப்படின்னு கிடைக்கும், அப்படியே உல்டாவா. ஓகே, RCO OCOR. ஸோ இங்க வந்து பென்சாயிக் ஆசிட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 2 molecules of benzoic acid will react to condense out water in presence of P2O5. So we get PHCOO-COPH as the product. This is the anhydride formed. After the reaction with PCl3, PCl5 and SOCl2, red phosphorus plus Cl2 னு கூட சொல்லலாம். So இங்க என்ன நடக்கும் அப்படின்னா as usual ஒரு OH பார்ட் இருக்கு அப்படின்னா அங்க வந்து குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இது வந்து ஆசிட் குளோரைட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க வந்து நம்ம ஆசிட் எடுத்துட்டு PCl5 PCl3 சல்பனைல் குளோரைட் SOCl2 இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆசிட் குளோரைட் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல PCl3க்கு பதிலாக நம்ம வந்து ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் கூட போடலாம். அடுத்த ரியாக்ஷன் வித் அமோனியா, ஆப்வியஸா இது வந்துட்டு அமைட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ஸோ NH3யோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கும். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து RCONH4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். RCOONH4ன்னு கிடைக்கும். அடுத்து இது வந்துட்டு நம்ம வாட்டர் மாலிகுலை வந்துட்டு எலிமினேட் பண்ணோம். ஹீட் பண்றது மூலமா வாட்டர் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து அமைட் கிடைக்கும். இதை நம்ம வந்து எப்படி இந்த இதெல்லாம் எப்படி எழுதிக்கலாம்னா take OH put NH2 போட்டுக்கலாம். இங்க take OH put Cl or put X ன்னு போட்டுக்கலாம். Cl. ஓகே,
அடுத்தது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ acids are reduced to alcohols, we know that. So alcohols oxidize பண்ணா acid கிடைக்குதுன்னா acid reduce பண்ணா நமக்கு வந்து alcohol தான் கிடைக்கணும். So opposite reactions. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஒரு B2H6 இது வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இங்கே இருக்கிற அந்த டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக H2 வந்துட்டு போடணும். அடுத்து டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் CO2. ரிமூவல் ஆஃப் CO2க்கு வந்து நம்ம சோடா லைம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். sodium hydroxide and calcium oxide வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் acid is converted to hydrocarbons. COOH எடுத்துட்டு அந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டா போதும். அடுத்து HVZ ரியாக்ஷன், ஹெல்-ஒல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ இங்க வந்துட்டு ஆசிட்க்கு ஆல்பா பொசிஷன்ல இருக்கிற கார்பன்ல ஹாலஜன் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து RCH2COOH எடுத்துட்டோம்னு வைங்களேன், இது வந்துட்டு நம்ம ஆசிடோட ஆல்பா பொசிஷன். கார்பனைல் கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்னன்னா ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் X2 and then it is H2O mediumல. So red phosphorus plus H2 gives PX3 as I said. So it will give RCHXCOH. ஒரு Hக்கு பதிலா X. ஓகே, இதுக்கான நேம் என்ன சொல்லணும்னா ஆல்பா ஹாலோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பா ஹாலோ ஆசிட். எக்ஸாம்பிளுக்கு CH3COOH எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட ஆல்பா கார்பன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஹாலஜன் வருது அப்படின்னா அந்த ஹாலஜன் தான் போடுறேன், PH3 போடல, ஹாலஜன்னே போடுறேன். ஸோ HX வந்துட்டு வெளியே வந்துருமா, அப்புறம் இந்த X வந்துட்டு இங்க வந்துடும். அப்போ CH2COOH இங்க X. ஆல்பா ஹாலோ ஆசிட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் மட்டும்னா நம்மளுக்கு வந்து ஆசிட் குளோரைட் ப்ராடக்ட். ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் ஹாலஜன் அடுத்த H2O யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆல்பா ஹாலோ ஆசிட் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு HVZ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெல்-ஒல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ அடுத்து எப்பயும் போல அரோமேட்டிக் ஆசிட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? நைட்ரேஷன், ப்ரோமினேஷன், அசிலேஷன், அல்கலேஷன், சல்ஃபோனேஷன், இந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன்ல பென்சாயிக் ஆசிட் இஸ் ட்ரீட்டட் வித் நைட்ரேட்டிக் மிக்சர், concentrated sulfuric acid, concentrated nitric acid. It is a metal directed, so meta nitro benzoic acid கிடைக்கும். அடுத்து brominationல அதே தான், bromine in presence of FeCl3 or bromine in presence of Fe ion. We get meta bromo benzoic acid. அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்றது நம்ம ஆசிட்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஆல்மோஸ்ட் கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கார்பன் தான் அந்த எட் வந்து கிடைக்கும், ஒரு பிளாக் கலர்ல கிடைக்குது இல்லையா, அது வந்து கார்பன் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீட்டா கீட்டோ ஆசிட் வந்துட்டு ஹீட் பண்ணா என்ன நடக்குது? பீட்டா கீட்டோ அப்படின்றது பீட்டா பொசிஷன்ல கீட்டோன் குரூப் இருக்கிறது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட COH குரூப். இதுக்கு ஆல்பா பொசிஷன்ல CH2, அடுத்த பொசிஷன்ல
அடுத்தது வந்து பீட்டா பொசிஷன். அங்க வந்து கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இட் எலிமினேட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிட்டு நம்மளுக்கு வந்து கீட்டோன் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடுச்சுன்னா CH3 இங்க வந்துருமா, அப்ப RC டபுள் பாண்டோ CH3 இருக்கும், அது ஒரு கீட்டோன். ஓகே, அடுத்து அது வந்து பீட்டா கீட்டோ கார்பாக்சிலிக் ஆசிட். இங்க வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிட ஹீட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்ல 2 கார்பன் இருக்கும். அடுத்து மலோனிக் ஆசிட். மலோனிக் ஆசிட்ல 2 COH குரூப், அதாவது இதுல எல்லாத்துலயுமே 2 COH குரூப் இருக்கும். இது வந்து CH2 குரூப் இருக்காது. ஓகே, CH2 குரூப் இருக்காது. இங்க அப்படியே ஒன்னா CH2 குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க N is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து N is equal to 0, C is equal to 2. C is equal to 2ன்றது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். இங்க 2 கார்பன் இருக்கு. ஸோ C is equal to 2. என்ன, அதாவது CH2 யூனிட் கிடையாது. ஜெனரல் ஃபார்ம்ல வந்து CH2N COH COH இருக்கணும். ஸோ இங்க வந்து N 0. ஸோ அதனால நம்ம வந்து N is equal to 0 and C is equal to C2 எடுத்துக்கிட்டோம். அடுத்து மலோனிக் ஆசிட்ல C is equal to 2. எல்லாத்துலயுமே C வந்து 2 தான். N is equal to 1. ஒரு CH2 யூனிட் வந்துருச்சு. ஸோ வந்து N1 மலோனிக் ஆசிட். அடுத்து சக்சினிக் ஆசிட்ல C is equal to 2, N is equal to 2. அடுத்து குளுட்டாரிக் ஆசிட்ல C is equal to 2, N is equal to 3. அடிபிக் ஆசிட்ல C is equal to 2, N is equal to 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ண, இதையும் ஆசிட் பார்ட்டிக்கு சம் பண்ணி வர்றது. ஓகே, அடிபிக் ஆசிட். அடுத்து N is equal to 5 அப்படின்னா 5 CH2 குரூப் இருக்கும். இது வந்து பமெலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ N is equal to 0, அது வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ஆக்சாலிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, H2O கிடைக்கும். அடுத்து N is equal to 1, மலோனிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். எவல்யூஷன், கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும். அடுத்து N is equal to 2, சக்சினிக் ஆசிடை ஹீட் பண்ணோம்னா H2O கிடைக்கும். அடுத்து N is equal to 4, 5, அது ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து H2O CO2 சேர்ந்து கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட். என்னென்ன ப்ராடக்ட் வரும்னா, ஸோ இதுக்கான ரியாக்ஷனை பார்க்கலாம். அடுத்து இதை வந்து எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா ஓம்ஸ்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓம்ஸ்கா இல்ல ஞாபகம் வரலன்னா ஓ மை சன் கோ அவே. ஓ மை சன் கோ அவே. O for oxalic acid, M for malonic acid, S for succinic acid, G for glutaric acid and A for go away adipic acid. Okay, Ohmsga or oh my son go away. So first N is equal to 0, oxalic acid heat பண்ணனும். நமக்கு என்னென்ன கிடைக்கணும்? CO, CO2, H2O. So இங்க வந்து CO, இங்க H2O, இங்க CO2. ஓகே, அடுத்து N is equal to 1, malic acid. ஸோ இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா CO2 வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். ஸோ இட் வில் ஃபார்ம் ப்ராடக்ட் CO2 பிளஸ் CH3COOH. ஓகே, அடுத்து N is equal to சக்சினிக் ஆசிட் ஹீட் பண்ணோம்னா நமக்கு வந்து H2O வந்துட்டு எலிமினேட் ஆகும். H2O எலிமினேட் ஆயிட்டு இது வந்து சைக்ளைஸ் ஆயிடும். ஓகே, இட் சைக்ளைசஸ். சக்சினிக் ஆசிடோட எஸ்டர் பார்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். எஸ்டர்ல அன்ஹைட்ரைட் பார்ட், சைக்ளிக் அன்ஹைட்ரைட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து N is equal to 3, குளுட்டாரிக் ஆசிட ஹீட் பண்ணோம்னா H2O எலிமினேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஹைட்ரைட் பார்ட் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அடிபிக் ஆசிட ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு CO2வும் H2Oவும் எலிமினேட் ஆகும். இங்க வந்துட்டு ஒரு கார்பன் கம்மி ஆகும். CO2 வந்துட்டு எலிமினேட் ஆகிறதுனால, ஒரு கார்பன் வந்துட்டு எலிமினேட் ஆகிறதுனால
1 carbon less than the parent carboxylic acid. ஸோ இங்க வந்து 6 கார்பன் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா 5 கார்பன் தான். பென்டேன் தான் கிடைக்கும், சைக்ளோபென்டனோன் ப்ராடக்டா கிடைக்கும். அதே மாதிரி பமலிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா 7 கார்பன் இருக்கும், CO2 H2O எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சைக்ளோஹெக்ஸோனோன் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, so these are the reactions about a carboxylic acid, and that's all for aldehydes and ketones. So very simple reaction தான். இருக்கிற reactions கொஞ்சம் concentrate பண்ணி படிங்க. mechanism வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவு important கிடையாது, just you go through that and remember the important points. Okay, thank you. Hi everyone. So today we are going to discuss about amines and diazonium salts. So amines and diazonium salts oda preparation properties and other based on questions வந்துட்டு பார்க்கலாம். So first வந்து MOP of amines. So amines வந்துட்டு எப்படி prepare பண்றோம்? Methods of preparation of amines. First one வந்து reduction of nitro compounds. So nitro compounds NO2 group வந்துட்டு NH2 group ஆ மாத்த போறோம். அது reduction, removal of oxygen, addition of hydrogen. So we know that. So on reducing NO2 group we get NH2 group, amines. So nitro compound la irundha amines kadikudhu using the reagents tin plus HCl, iron plus HCl and H2 in presence of nickel or ROH. So these are the reagents used. Okay, reducing reagents வந்துட்டு எது யூஸ் பண்ணலாம், பட் ஆனா இங்க யூஸ் பண்றது வந்துட்டு tin plus HCl or iron plus HCl and then hydrogen in presence of nickel or alcohol. அடுத்தது let us discuss some special tricks. As usual நம்ம மெயின் கோர்ஸ்ல என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். So first ethylene is treated or heated at high degree Celsius, high temperature ல red hot tube ல heat பண்றோம். So we get benzene as the product. So அத வந்து nitrate பண்ணோம் அப்படின்னா nitration பண்ணோம்னா nitrobenzene வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த நைட்ரோபென்சினை டின் HCl ட்ரீட் பண்ணோம்னா அனிலின் கிடைக்கும், அமினோபென்சின் ஒரு அனிலின். ஸோ அது வந்துட்டு NaNO2 in presence of HCl ட்ரீட் பண்ணோம்னா we get diazonium salt. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி diazonium, we know that it forms diazonium. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம CuCN in presence of KCN ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சயனோபென்சின் கிடைக்கும். We get cyanobenzene and then cyanobenzene is reduced. Okay, so we get cyanobenzene as a product E. So E வந்துட்டு அதாவது சயனோபென்சின் வந்து டைபால் H யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போறோம். On reducing we get benzaldehyde. Okay, so benzaldehyde 50% KOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா 50% KOH ன்றது Cannizzaro reaction. ஸோ அப்போ அங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும், ஒரு ஆசிட் சால்ட்டும் ஆல்கஹாலும் கிடைக்கும் இல்லையா. ஸோ we get this is G, the salt G is the sodium benzoate இல்ல இது sorry potassium salt of benzoic acid and இது வந்துட்டு ஒரு alcohol group. அடுத்து benzaldehyde is treated with a CH3Mg Grignard reagent treat பண்றோம் and then it is hydrolyzed. So we get CH3OH. This is the product. அடுத்தது it is treated with a bromine in presence of KOH. அங்கேயும் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, இதே ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ potassium salt of benzoic acid. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. இன்னொரு ப்ராடக்ட் என்ன, இங்க Br இங்க OH ன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்போம்.
ஓகே சாரி K இங்க K potassium, so we get CH3Br here. அடுத்து இந்த சால்ட் வந்து சோடியம் சோடா லைமோட ட்ரீட் பண்ணோம்னா டீகார்பாக்சிலேஷன் நடந்துச்சுன்னா இந்த CO2 போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அகெயின் பென்சீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பென்சீனை எம்மோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எம்மோட ட்ரீட் பண்ணா அகைன் நம்மளுக்கு வந்து எஃப் கிடைக்கும். எஃப் என்னது? பென்சால்டிஹைட். எஃப் இஸ் பென்சால்டிஹைட். ஸோ எது கூட ட்ரீட் பண்ணா நம்மளுக்கு வந்து பென்சீன்ல இருந்து CHO கிடைக்கும். இட் இஸ் okay. So these are some easy tricks. அடுத்து அமோனோலைசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஸோ அல்கைல் ஹாலைடையும் அமீன் ஒரு அமோனியாவோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அமீன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அமோனியா எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் அமோனியா இஸ் ட்ரீட்டட் வித் பிரைமரி அல்கைல் ஹாலைட். ஸோ பிரைமரி அல்கைல் ஹாலைடோட ட்ரீட் பண்றோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு HX ரிமூவ் ஆயிட்டு -HX ஒரு HX வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு RNH2ன்னு கிடைக்கும். தட் இஸ் பிரைமரி அமீன் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அதே இன்னொரு மோல் ஆஃப் RX ஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி அமீன் வந்துட்டு கிடைக்கும். இங்கேயும் -HX, இங்கேயும் ஒரு HX வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஸோ வி கெட் a செகண்டரி அமீன். அடுத்து இன்னொரு மாலிகுல் ஆஃப் RX, அங்கேயும் ஒரு HX ரிமூவ் ஆயிடும். ஸோ வி கெட் டெர்ஷரி அமீன். அடுத்து இன்னொரு மாலிகுல்னு வரும்போது வி கெட் அ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். வி கெட் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். அதாவது எண்ணெய் சுத்தி 4 R குரூப் இருக்கும். ஸோ தட் இஸ் NR4 பிளஸ் இருக்கும். X மைனஸ் வந்துட்டு கவுண்டர் அயனா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு அல்கைல் ஹாலைட் அடிஷன் ஸ்டெப்லயும் ஒவ்வொரு அல்கைல் ஹாலைட் அடிஷன் ஸ்டெப்லயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஹாலைட் ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ். நைட்ரேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றோம் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் சோடியம் மெக்னீசியம் அமல்கம் பிளஸ் ROH. இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சயனைட்ஸ் வந்துட்டு ஒரு நைட்ரேட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணுங்க. NH2 இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன். ஸோ வி கெட் RCH2 NH2. ஓகே, யூசிங் ரியேஜென்ட்ஸ் NaHG plus ROH or lithium aluminum hydride. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ அமைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அமீன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்றோம். ஸோ இங்க ஒரு 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க 2 ஹைட்ரஜன். ஸோ வி கெட் RCH2. இந்த பாண்ட் வந்து மொத்தமா க்ளீவ் ஆயிடுச்சா. ஸோ H2O வந்துடும். இங்க வந்து RCH2 NH2 கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெடியூசிங் அமைட்ஸ். அடுத்து இங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீனால் இருக்கு. ஸோ ஃபீனால சிங்கோட ட்ரீட் பண்ணா நம்மளுக்கு வந்து பென்சீன் கிடைக்கும். Benzene is treated with cyclopentanol in presence of acidic medium. So acidic medium பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பென்டனாலோட ஆல்கஹாலோட புரோட்டனேஷன் நடக்கும். இது புரோட்டனேட் ஆயிட்டு OH2 ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்துட்டு எலிமினேட்டட் H2O வெளியில வந்துட்டு நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டேன் கேட்டையான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் சைக்ளோபென்டேன் கேட்டையான் if possible it will rearrange. ஸோ இங்க வந்து rearrangement கிடையாது, ஏன்னா எல்லாமே சேம் தான். ஸோ வந்து this electrophile will attack benzene. So we get product like this. இது வந்து ப்ராடக்டா கிடைக்கும். இதுவும் வந்து அல்கைல் பென்சீன் மாதிரி, இது வந்து சைக்ளோ அல்கைல் பென்சீன், இது வந்து சைக்ளோபென்டைல் பென்சீன், அவ்வளவுதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அசிடிக் K1O4 யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அல்கைல் பென்சீனை வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ண. இப்போ வந்து அந்த அல்கைல் பார்ட் வந்து என்னவா வேணா இருக்கட்டும், CH3 இருக்கட்டும், CH2 CH3
ப்ரொப்பைலா இருக்கட்டும், ப்ரொபைன் குரூப்பா இருக்கட்டும், ஐசோப்ரோபைன் குரூப்பா இருக்கட்டும், இல்ல பென்டைல், நியோபென்டைல் அந்த மாதிரி என்னவா வேணா இருக்கட்டும். பட் ஆனா அது ஆக்சிடைஸ் ஆகி வர்றது COOH தான் வரும். இங்கே நம்மளுக்கு வந்து சைக்ளோபென்டைல் பார்ட் இருக்கு. பட் ஆனா இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பென்சாயிக் ஆசிட் தான் ப்ராடக்டா கிடைக்கும். இங்க வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இந்த கார்பன்ல இந்த கார்பன்ல ஒரு டபுள் பாண்டும் ஒரு OH மட்டும் தான் வருமே தவிர இந்த கம்ப்ளீட் பார்ட் வந்துட்டு இருக்காது ப்ராடக்ட்ல. ஓகே, so we get benzoic acid as the product and அதை வந்து அமோனியா யூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம்னா we get amide. Okay, so amide, benzamide, CONH2 is the product. அடுத்து அதை வந்து LAH யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா CH2NH2 அவ்வளவுதான். So benzene ring, CH2NH2. அடுத்து அதை வந்து excess CH3Cl RX யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸஸ் அப்படின்னும் போது எல்லா ஹைட்ரஜன்ஸுமே அது வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ வி கெட் salt like this. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இந்த பொசிஷன் எழுதியிருக்கேன். என்னால் மேலே எழுத முடியாது, எல்லாத்தையும் நான் மேலே இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, எல்லாமே சேம் தான். ஏன்னா பென்சீன் ரிங்ல வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூண்ட் இல்லைன்னும் போது 6 கார்பனுமே சேம் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பென்சீன் ரிங் CH2NH2 இதை வந்துட்டு நம்ம எதை இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா ஜீன்ற ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? FeHCl. ஸோ FeHCl எங்க வரும்? NO2 குரூப்பை ரெடியூஸ் பண்ற இடத்துல வருமா? ஸோ நம்மளோட இந்த NH2 பார்ட் வந்துட்டு ஜீன்ற காம்பவுண்ட்ல NO2வா இருந்திருக்கணும். அப்பதான் அந்த காம்பவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் G இஸ் CH2NO2. ஸோ இது ஒரு நைட்ரோ காம்பவுண்டா இருக்கிறதுனால தான் நம்ம அயன் HCl யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றோம். அடுத்து இங்க வந்து NaHCROH. NaHCROH வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? when it is a cyanide part. ஸோ cyanide பார்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப இங்க வந்து எப்படி இருக்கும்னா இது வந்து சயனோபென்சீனா இருந்திருக்கும். இது சயனோபென்சீன்றனாலதான் சோடியம் மெர்குரி மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேப்ரியல் டாலிமைட் சிந்தசிஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான். கேப்ரியல் டாலிமைட் சிந்தசிஸ் இஸ் important reaction, but it is limited only to primary amines, not for secondary or tertiary amines. So the reaction பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து தாலிக் ஆசிட். ஸோ தாலிக் ஆசிட அமோனியாவோட ஹீட் பண்றோம். இது நார்மலா ஒரு அமைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ வந்து ஆசிட் எடுத்துட்டு அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமைட் ஃபார்மேஷன் தானே நடக்கும். அதே தான் இங்கேயும். இது வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல தான், இதுவும் வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஸோ அந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட நம்ம அமோனியாவோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அமைடு ஃபார்மேஷன், அண்ட் திஸ் அமைடு இஸ் நோன் அஸ் தாலிமைட். இது வந்து தாலிமைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற OH இந்த பாட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து NH பாட்டு வந்துட்டு வரும். ஸோ அதுதான். ஸோ H2 வந்துட்டு அந்த இடத்துல வந்து எலிமினேட் ஆயிருக்கும். ஸோ இந்த தாலிமைடு எடுத்துட்டு நம்ம RXோட ட்ரீட் பண்ண போறோம் in presence of KOH or KOH or NaOH. So we are going to treat this with KOH or NaOH. ஸோ இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மெக்கானிசம் இருக்கா? ஓகே, மெக்கானிசம் இருக்கு. ஓகே, ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரைமரி அமினோ சால்ட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிக் ஆசிடும் கிடைக்கும். இது வந்து ரியாக்ஷன். ஸோ இங்க வந்து why not prepare for tertiary and secondary and aromatic amines னு பார்த்தோம் அப்படின்னா tertiary and secondary halide do not undergo SN2 due to steric hindrance high. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நடக்கிற ரியாக்ஷன் வந்துட்டு SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் நடக்கிறது SN2 ரியாக்ஷன். ஆனா டெர்ஷரி அண்ட்
செகண்டரி ஹாலைட்ஸ் வந்துட்டு டெர்ஷியரி அண்ட் செகண்டரி அல்கைல் ஹாலைட்ஸ் SN2 ரியாக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நடக்காது அப்படின்ற ரீசனால we are not preferring that one. ஏன்னா அங்க வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு பல்கி காம்பவுண்ட், இதுவும் ஒரு பல்கி ஒன். அங்க டெர்ஷியரி செகண்டரின்னு போனோம்னா அதுவும் வந்து பல்கியா இருக்கும், ஹிண்ட்ரன்ஸ்னால அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ அதனால நம்ம வந்து பிரைமரி அல்கைல் ஹாலைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்ஷியல் CX பாண்ட் நேச்சர் இன் அரோமேட்டிக் ஹாலைட்ஸ் do not undergo nucleophilic substitution reaction. ஸோ வந்து இப்போ RXக்கு பதிலா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அரைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல ஹாலோ அரீன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நீங்க வந்து கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ வந்து டியூ டு மீசோமரிக் எஃபெக்ட் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அரோமேட்டிக் அமீன்ஸும் இங்க வந்து ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம்னா தாலிமைடு. ஸோ தாலிமைடு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆசிட், சாரி இது வந்து ஒரு அமைடு, இங்க ஒரு பேஸ் இருக்கு. இந்த புரோட்டான் வந்துட்டு அசிட்டிக் புரோட்டான், நம்மளோட அசிட்டிக் புரோட்டான். ஸோ புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுதானே பேஸோட வேலை. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு will abstract this proton and will get it converted into water here. இந்த OH மைனஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டரா வெளியில போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துருமா, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன, RX ஆட் பண்றது. இந்த RX வந்துட்டு எப்படி இருக்கணும், பிரைமரி RX இருக்கணும், அப்பதான் SN2 ரியாக்ஷன் போகும். ஸோ திஸ் நியூக்ளியோஃபைல் will attack this R. இப்போ இந்த X வந்துட்டு வெளியில போயிடும். இந்த Xும் இங்க இருக்குல்ல Na+ இருக்கு இல்லையா, அந்த Xும் Na+ சேர்ந்துட்டு நம்மளுக்கு வந்து NaX சோடியம் ஹாலைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு R குரூப் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ தாலிமைட்ல நைட்ரஜன்ல ஒரு R குரூப் அல்கைல் குரூப் வந்துட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆன் ஹைட்ரோலைசிஸ் அல்கைல் ஹைட்ரோலிசிஸ் தான் பண்றோம். ஸோ அல்கைல் ஹைட்ரோலிசிஸ் எப்படின்னா NONA + H+. இப்போ வந்து நார்மலா பார்த்தோம்னா NaOH வந்துட்டு எப்படி டிசோசியேட் ஆகும்னா Na+னும் OH- னும் டிசோசியேட் ஆகும். இங்க அல்கலைன் ஹைட்ரோலைசிஸ்ல H+ ஆகும் NaO- ஆகும் டிசோசியேட் ஆகும். ஸோ அப்படி டிசோசியேட் ஆயிட்டு இந்த பாண்ட் அப்படி பிரேக் பண்ணனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ONA, அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ONA. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பாண்ட் கம்ப்ளீட்டா கிளீவ் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கும் RNH2. இங்க வந்து சோடியம் சால்ட் ஆஃப் தாலிமைட், சாரி தாலிக் ஆசிட். ஓகே, அடுத்து ஹாஃப்மேன் புரோமைடு டீகிரடேஷன். ஸோ ஹாஃப்மேன் புரோமைடு டீகிரடேஷன்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு அமைடு எடுத்துக்கிறோம். அமைடு எடுத்துட்டு we are treating with bromine in presence of KOH, ஒரு பேஸோட வந்து ட்ரீட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த CO பார்ட்டுக்கு பதிலா we are going to replace this CO part with NH2 group. ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த CO மட்டும் வெளியில வந்துட்டு அப்படியே RNH2 இதை மட்டும் தூக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற புரோட்டானை வந்துட்டு பேஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ பேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா NH- வருமா, NH2- வரும். திஸ் மைனஸ் வில் அட்டாக் ஓகே. ஸோ RC டபுள் பாண்டோ NH2 இருக்கு. ஒரு பேஸ் போட்டோம் அப்படின்னா
it will abstract this proton and we get RC double bond O NH minus. Okay, so this will attack the bromine now. So in the bromine attack பண்ணும்போது இன்னொரு bromine வெளியில வந்துரும். Okay, so RC double bond O NH Br னு இருக்கும். Okay, RC double bond O NHBr. So this is called bromamide. இதுதான் நம்ம வந்து bromamide அப்படின்னு சொல்றோம். அடுத்து இத அகைன் வந்துட்டு பேஸோட ட்ரீட் பண்ணும்போது இன்னொரு புரோட்டானை இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு RC double bond O N minus Br னு இருக்கும். அடுத்து அகைன் இன்னொரு Br. இங்க ரிலீவ் ஆச்சுல அந்த Br. RC double bond O N Br. இங்க ஒரு Br. ஓகே, சோ அடுத்து என்ன பண்றோம்னா சோ இங்க வரைக்கும் நம்ம ஓகே சோ இந்த ஸ்டெப் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான். ஓகே, we get a negative charge over nitrogen. சோ அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா the lone pair on this nitrogen will shift here. இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த நைட்ரஜன் இந்த R குரூப் வந்து இங்க. ஓகே, சோ இந்த லோன் பேர் வந்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு இப்படி ஆகும்போது என்ன ஆகணும், இந்த ஓல இருக்கு டபுள் பாண்ட் ஓல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகணும். பட் ஆனா இங்க என்ன ஆகும்னா இப்ப வந்து 5 பாண்ட் வந்துருமா கார்பனை சுத்தி. சோ அதுக்காண்டி அதை மேட்சப் காம்பன்சேட் பண்றதுக்காண்டி இந்த ஆர் குரூப் நைட்ரஜன் மேல வந்துரும். சோ இப்போ இது வெளியில வந்துரும், பிஆர் வந்துட்டு வெளியில வந்துரும். சோ வி கெட் சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் என் ஆர். பிஆர் வந்துட்டு வெளியில வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்துருச்சா. அடுத்து இது NaOH யூஸ் பண்ணி பிரேக் பண்ண போறோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ONA ONA. okay, so we get RNH2 plus Na2CO3 Na2CO3. okay, next இதுக்கான important points பார்த்தீங்கன்னா rearrangement of R is purely intramolecular. so இங்க நடக்குதுல இந்த shift இது வந்துட்டு intramolecularனு சொல்றாங்க, purely intramolecular. so the retention product வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு அடுத்த பாயிண்ட் வந்து retention. so retention அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல அமைட் பார்ட் இருந்துச்சோ அதே பார்ட்ல NH2 பார்ட் வந்து வந்துருது. ONH2ன்றது வெறும் NH2ன்னு வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் பொசிஷன்ல, அதே பொசிஷன்ல. if mix of amides are present, then intramolecular migration of alkyl halides occurs between the same amide. so வந்து மிக்சரே இருந்தாலும் மிக்சர் ஆஃப் அமைட்ஸே இருந்தாலும் இன்ட்ராமாலிகுலர் ஒரு மாலிகுலுக்குள்ள மட்டும்தான் அந்த மைக்ரேஷன் வந்து நடக்கும். அல்கைல் குரூப்போட மைக்ரேஷன் ஒரு சேம் மாலிகுலுக்குள்ள தான் நடக்குமே தவிர டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்ல நடக்காது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஐசோடோப் வச்சுட்டு லேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து இங்க வந்து CH3CONH2 இருக்கிறது, இங்க CH3NH2 தான் வந்திருக்கு, ETNH2 வரல. ஓகே, ஸோ இங்கதான் ETNH2 வந்திருக்கு, எத்திலமீன். ஸோ ஐசோடோபிக் சேஞ்ச்ன்றது இங்க இருக்கிற இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற புரோட்டான் தான் இங்க வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துட்டு எப்படின்னா, இப்போ கேஓடின்னு யூஸ் பண்ணோம்னா
KOHக்கு பதிலா KOD டியூட்டீரியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு, டியூட்டீரியேட்டட் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 டியூட்டீரியம் வரும். அதான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இங்க 2 டியூட்டீரியம் இருக்கு அப்படின்னா அப்ப KOH யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து NH2 கிடைக்கும். அமீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் I குரூப் இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பேசிசிட்டி அதிகமாகும். ஸோ அசிடிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கணும். அசிடிட்டியில என்ன அசிடிக் ஸ்ட்ரென்த்ல என்ன பார்த்தோம், -I -M குரூப் இருந்தா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்ப இங்க அப்படியே உல்டாவா +I +M குரூப் இருந்துச்சுன்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ tertiary amines are more basic than secondary than primary than ammonia. Okay, aliphatic primary amines are more basic than aromatic amines. ஏன் அப்படின்னா aromatic groupன்றது இப்ப பென்சீனே எடுத்துட்டோம் அப்படின்னா பென்சீன் இஸ் எலக்ட்ரான் withdrawing group. எலக்ட்ரான் withdrawing groupல என்ன -I -M ல வந்துரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேசிசிட்டி கம்மியாகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ RNH2 கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு மெத்திலமீனை கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்துட்டு லெஸ் பேசிக். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இது கேஸ் ஃபேஸ்லயும் அக்வஸ் ஃபேஸ்லயும் உள்ள டிஃபரன்ஸ். ரியாக்டிவிட்டி கேஸ் ஃபேஸ்ல டெர்ஷரி தான் மோர் பேசிக்கா இருக்கும். அக்வஸ் மீடியம்ல 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா R=Me செகண்டரி வந்துட்டு மோர் பேசிக்கா இருக்கும். எத்தில் குரூப்னா செகண்டரி டெர்ஷரி மெத்தில்னு வரும். இங்க வந்து செகண்டரி மெத்தில் டெர்ஷரின்னு வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து அல்கைலேஷன் ஒரு அமோனோலைசிஸ். ஸோ வந்துட்டு பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் அமீன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்லயும் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லயும் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு வரும். அடுத்து அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்றது we end up with amide. அசைலேஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து CO பார்ட் வந்து அமீன்ல வந்துட்டு CO பார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட அமைடு. ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ அமீன்ஸ் எடுத்துட்டு ஆசிட் குளோரைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு HCl ரிமூவ் ஆயிட்டு RNHCORனு வரும். ஓகே, நம்மளுக்கு இங்க HCl ரிமூவ் ஆயிட்டு RC டபுள் பாண்டோ NHRனு கிடைக்கும். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஆசிட் குளோரைட் இருக்கிற இடத்துல ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் அன்ஹைட்ரேட்ஸ். அடுத்து இந்த கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ஸோ கார்பைல் அமீன் ரியாக்ஷன் இட் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரியாக்ஷன் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஐசோநைட்ரைல்னால, இது வந்து ஐசோநைட்ரைல். ஸோ இந்த ஐசோநைட்ரைல் வந்துட்டு கார்சினோஜெனிக் இன் நேச்சர். ஸோ இதனாலதான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து டேஞ்சரஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து அமீன் எடுத்துட்டு குளோரோஃபார்ம் KOH ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐசோநைட்ரைல் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும், விச் இஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங் டேஞ்சரஸ் ஒன். ஓகே, ஸோ அது வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா RNH2 இருக்கிறத RNCன்னு மாத்த போறோம். அவ்வளவுதான். டேக் H2, அந்த H2க்கு பதிலா C போடுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா NH2 எடுத்துட்டு NCன்னு போடுங்க. ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் வந்துட்டு KOH ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கார்பின் வந்துட்டு இன்டர்மீடியட்டா கிடைக்கும். இன்டர்மீடியட்ல ரியேஜென்ட், அதுதான் வந்து இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் டைக்ளோரோ கார்பின். ஸோ இது எல்லாமே தெரியும், இந்த மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்துட்டு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ வி கெட் CCl3-. ஸோ அந்த CCl3- இருந்து இன்னொரு குளோரின் வெளியில போயிட்டு வி கெட் CCl2 வித் லோன் பேர் அண்ட் ஆல்சோ வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, கார்பின்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு லோன் பேரும் வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ திஸ் வில் பிஹேவ் அஸ் அ நியூக்ளியோஃபைல். இங்க வந்துட்டு இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் குரூப், ஏன்னா அதுட்ட வேக்கண்ட் orbital இருக்கு. So it behaves as an electrophile and this is a nucleophile. So it will attack this carbon
நமக்கு வந்து அப்ப என்ன கிடைக்கும்? RNH2 NH2 plus வந்துரும், NH2 plus CCl2 minus. ஓகே, CCl2 minus கிடைக்கும். இப்போ இந்த புரோட்டான் வந்துட்டு வெளியில வந்துட்டு இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த குளோரின் வெளியில வந்துரும். அப்ப we get RN plus HCCl னு கிடைக்கும். அடுத்து again Cl, இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது Cl வெளியில வந்துரும், நமக்கு RNC னு கிடைக்கும். Okay, so this is the formation of isonitrile. Okay. அடுத்து reaction with nitrous acid. So nitrous acid is nothing but NaNO2 HCl நம்ம வந்துட்டு ஒண்ணா அது பண்ணோம், மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து HNO2 கிடைக்கும். ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணா amines என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அதுதான். ஸோ இன் கேஸ் ஆஃப் பிரைமரி amines, that is aliphatic one, RNH2 ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டன் in the sense it will rearrange if possible. ஸோ இதை வந்து NO2 ஸோ இந்த பார்ட் ஒரு இதாகும், H2O ஒன்று, அடுத்து NO2 ஒன்று, அடுத்து இந்த ROH ஒன்று. ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகிற 3 ப்ராடக்ட். ROH ஒரு ப்ராடக்ட், N2 ஒரு ப்ராடக்ட், H2O ஒரு ப்ராடக்ட். இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அவ்வளவுதான். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு அப்புறமா ஆல்கஹால் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது. ஓகே, அடுத்து கேஸ் 2. இப்ப நீங்க இந்த இடத்துல R பிளஸ் போடுறீங்க இல்லையா, இதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதலாம், RN2Cl மைனஸ்னு எழுதிக்கலாம். இது வந்து டயோசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் எழுதிக்கலாம். அடுத்து அரோமேட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா, அரோமேட்டிக்ல அனிலின் எடுத்துட்டு NaNO2HCl ட்ரீட் பண்ணும்போது we get PHN2 plus Cl மைனஸ்னு கிடைக்கும், பென்சின் டயோசோனியம் குளோரைடு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபர்தரா நம்ம வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ் 3, செகண்டரி அரோமேட்டிக் அலிஃபாட்டிக் அமீன்ஸ். செகண்டரி அரோமேட்டிக் அண்ட் அலிஃபாட்டிக். வந்து செகண்டரி Me2NH. ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னவா கிடைக்குதுன்னா MEnNO. Me2 இங்க Me2NNO. இங்க வந்து H2O மட்டும் எலிமினேட் ஆயிட்டு மற்ற பார்ட் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிருது. இந்த நைட்ரஜன் மேல NO வந்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் ஆயிருது. இங்க வந்து PHNME இருக்கு, இது வந்து அரோமேட்டிக் குரூப் இல்லது. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO பார்ட் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிருது. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அன் எல்லோ ஆயிலி நைட்ரோசோமைன். இது வந்து நைட்ரோசோமைன் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரோசோ இந்த பார்ட் வந்து நைட்ரோசோ பார்ட், இது வந்து அமீன் பார்ட். ஸோ இட் இஸ் கால்ட் நைட்ரோசோமின் பார்ட் விச் இஸ் எல்லோ ஆயிலி சப்ஸ்டன்ஸ். அடுத்து டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். ஸோ டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்துட்டு நைட்ரோசோனியம் அயான் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நைட்ரோசோனியம் அயான் இஸ் NO பிளஸ். ஸோ இது வந்துட்டு இந்த பென்சீன்ல வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ டைரக்டிங் ஆக்டிவேட்டிங் குரூப் விச் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ பேரா பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து நைட்ரோசோனியம் அயான் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, அடுத்து ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்ல என்னென்ன அமீன்ஸ் யூஸ் பண்றா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸ். ஸோ பென்சின் சல்ஃபனைல் குளோரைடு இஸ் த ரியேஜென்ட், PHSO2Cl. இதுதான் நம்மளோட ரியேஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி அமீன் எடுத்துட்டு PHSO2Cl ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக PHSO2 வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகும்.
So Rn HCl eliminate ஆயிட்டு நம்மளுக்கு R NH S double bond O PH இது வந்துட்டு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அத வந்து அல்கலியோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து soluble in alkalia. Sorry. It produces a product which is soluble in alkali. Okay, it produces a product which is soluble in alkali. First வந்து இந்த OH வந்துட்டு இந்த புரோட்டான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிரும். So இது வந்துட்டு NaOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா OH minus will abstract this proton, so we get R N minus S double bond O pH, which is soluble in alkali. This is soluble in alkali. அடுத்து secondary amine வந்தோம் அப்படின்னா R2NH இங்க pH HCl ரிமூவ் ஆயிடுச்சுன்னா R2N minus S double bond O minus வராது. ஓகே pH. ஸோ இதை வந்துட்டு NaOH மாதிரி இது alkaliயோட ட்ரீட் பண்ணோம்னா it is insoluble in alkali. Product is insoluble in alkali. அடுத்த tertiary amine எடுத்துட்டோம் அப்படின்னா R3N எடுத்துட்டோம்னா PHSOCl2, there will be no reaction. எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இதை வச்சுட்டு we can say whether the given amine is primary, secondary or tertiary. alkaliல soluble ஆச்சு அப்படின்னா primary, soluble ஆகலைன்னா secondary, reaction நடக்கல அப்படின்னா that is tertiary. So this is Hinsberg's test for amines. The special trick. So benzene is treated with bromine in presence of Fe, so we get bromobenzene. So bromobenzene நம்ம வந்து magnesium in presence of dry ether, Grignard production. So PHMG PR. So அதை வந்துட்டு CO2 ஓட ட்ரீட் பண்ணிட்டு and then hydrolyze பண்ணோம்னா நம்மளுக்கு benzoic acid கிடைக்கும். அது அமோனியாவோட ஹீட் பண்ணோம்னா benzamide கிடைக்கும். அடுத்து அத bromine in KOH ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிலின் கிடைக்கும். அடுத்து அனிலின PHSO2Cl ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா so aniline is treated with PHSO2Cl, so we get PH NH S double bond O PH. So அடுத்து அத alkali கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get PH N minus S double bond O PH, which is soluble in alkali. Okay, so this is the product. அடுத்து இந்த சைடு அனிலின் வந்துட்டு சோடியம் நைட்ரேட் HCl ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பென்சீன் டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு கிடைக்கும் N2 plus Cl minus. ஸோ அகைன் அதை வந்துட்டு காப்பர் சயனைட் KCN ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சயனோபென்சீன் கிடைக்கும். ஸோ சயனோபென்சீன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ் we get benzoic acid.
ஸோ பென்சாயிக் ஆசிடோட P2O5 ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு PH C double bond O C double bond PH anhydride formation நடக்கும். ஓகே, ஸோ அடுத்தது bromination, electrophilic substitution reaction bromination. ஸோ as usual NH2 is a OP directing orthopara directing group. இது வந்து activating அப்படினால இது வந்து orthopara directing group இருக்கும். We are going to brominate this in presence of bromine in CS2 carbon disulfide. So we are going to brominate this in presence of either Br2 in presence of CS2 or bromine water, bromine plus H2O. So we get 2,4,6 tribromoaniline as the product. So monobromination பண்ணனும்னா அதுக்குன்னு reagent இருக்கு. So we are not going to discuss about that. Bromination, just bromination, 2,4,6 tribromoaniline is the product. அடுத்து நைட்ரேஷன்ல நைட்ரேட்டிக் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆர்த்தோ நைட்ரோ அனிலின் ஒன்று, பாராநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இங்க வந்து பாராநைட்ரோ அடுத்து வந்து மெட்டாநைட்ரோ அனிலின் ஒன்று. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த ரியாக்ஷன்ல மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மெட்டா வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா இந்த ரியாக்ஷன் வந்துட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். ஆர்த்தோ பாரா மெட்டா இது மூணுமே கிடைக்கும். அதுலயும் மெட்டா மட்டும் மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஏன் மோர் ஸ்டேபிள் அண்ட் மேஜர் ப்ராடக்டா இருக்கும்? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான். இது வந்து பேஸ், இது வந்துட்டு ஆசிட். ஸோ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கிறனால அனிலினும் HNO3 ரியாக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு NH3 பிளஸ் NO3 மைனஸ்னு கிடைக்கும். NH2 பிளஸ் NO3 மைனஸ்னு கிடைக்கும். which is called anilium ion, which is meta directing. ஸோ இது ஃபார்ம் ஆகிற இந்த அனிலியம் அயான் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் வரனால அது வந்து மெட்டா டைரக்டிங்கா இருக்கு. அண்ட் தட் ப்ராடக்ட் இஸ் மேஜர் ஒன். அடுத்து சல்போனேஷன். சல்போனேஷன்ல para1 is the major product. So aniline do not undergo Friedel-Crafts reactions like alkylation and acylations. அடுத்து diazonium chloride and the practice session. So benzene diazonium chloride இது. So N2Cl minus அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா N2 plus Cl minus இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம diazonium அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So MOP of diazonium salt ன்னு பார்த்தோம் அப்படின்னா அனிலின் எடுத்துட்டு we are going to treat with or heatனே வச்சுக்கலாம். So we are going to heat aniline with sodium nitrate and HCl. We get NaCl plus HNO2. Nitrous acid வந்துட்டு கிடைக்கும். Or even we can say it as heating aniline with nitrous acid also. So we get benzene ring pH N2 plus Cl minus னே கிடைக்கும். பென்சீன் diazonium chloride வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதர் diazonium saltன்னு பார்த்தோம்னா PHN2X இது ஒன்று, PHN2 plus HSO4 minus, PHN2 plus BF4 minus. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் diazonium salts. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் diazoniumல Sandmeyer's reaction is one of the major reaction சொல்லலாம். So diazonium salts undergo Sandmeyer reaction to produce these products. Number of products வந்து produce பண்ண முடியும். So first one Cu2Cl2 in presence of HCl. அப்போ வந்து நம்மளுக்கு chlorobenzene ப்ராடக்டா கிடைக்கும். அதுவே Cu2Br2 னா bromobenzene. Chlorobenzene, bromobenzene. அடுத்து CuCN in presence of HCN அப்படின்னா cyanobenzene. ஓகே, அடுத்து Gaterman reaction. Gaterman reaction diazonium chloride is treated with copper in presence of HCl. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து chlorobenzene கிடைக்கும். காப்பர் in presence of HBr அப்படின்னா அங்கேயே நம்மளுக்கு bromobenzene வந்துட்டு கிடைக்கும். இது மட்டும்
புரோமோ ஆசிட்ஸ் மட்டும் மாறும், HCl இங்கே HBr, அவ்வளவுதான். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து சிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிசிஸ் ரியாக்ஷன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அயோடோபென்சீன் ஃப்ரம் டையோசோனியம் குளோரைட். பென்சின் டையோசோனியம் குளோரைட்ல இருந்து அயோடோபென்சீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றோம், KI யூஸ் பண்ணி, பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணி நம்ம அயோடோபென்சீன் ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்தது பால்ஸ்-ஸ்கீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம வந்து BF4 ஹைட்ரஜன் போரோஃப்ளூரைட் யூஸ் பண்றோம். ஸோ இது எதுக்குன்னா ஃப்ளூரோபென்சீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காண்டி. ஸோ இதை வந்துட்டு இந்த டையோசோனியம் குளோரைட் இந்த PHN2Cl வந்துட்டு PHN2BF4னு மாத்த போறோம். ஓகே, ஸோ BF4 ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து PHN2BF4னு கிடைக்குது. அதை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்குது. ஸோ இதுக்கான ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேற இது வந்து அந்த அளவுக்கு மெக்கானிசம் நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லை இல்லையா. ஸோ ரியேஜென்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அவ்வளோதான். அடுத்து ரிடக்ஷன். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பென்சீனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்கும், பென்சீனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிக்கும். H3PO2 பாஸ்பரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து பென்சீன் தான் ப்ராடக்டா கிடைக்கும். either alcohol or phosphoric acid can be used to reduce. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு ஜஸ்ட் H2O ஓட ட்ரீட் பண்ணாலே போதும். டயோசோனியம் குளோரைட H2O ஓட ட்ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிட்டு HBF4 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளூரோபென்சீனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து சோடியம் நைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பரோட ஹீட் பண்ணோம்னா அப்ப நைட்ரோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். Okay, so fluorobenzene is prepared from diazonium chloride on treatment with HBF4, which is then treated with sodium nitrate in presence of copper to get nitrobenzene. At the coupling reactions, so coupling reactions என்னன்னா இதை வந்து மெயினா லேப்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது கலர் ப்ரொடியூசிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்காண்டி. ஸோ PHN2Cl diazonium chloride is treated with phenol. ஸோ இதை நான் வந்து ஃபீனாலோட ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபீனால் வந்துட்டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கிறனால பேரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த இடத்துல HCl ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்க N2+ இருக்கு இல்லையா, அந்த N வந்துட்டு என்ன பண்ணும்னா இட் பிஹேவ்ஸ் as the electrophile and attack this position. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் N அடுத்து பென்சீன் ரிங் OH இருக்கிற ஒரு குரூப் வந்துட்டு கிடைக்கும். So it will attack this negative charge. இந்த ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இட் இஸ் a கலர் ப்ராடக்ட். இது வந்து அசோ, இந்த பாண்ட் வந்துட்டு அசோ குரூப்னு சொல்லுவாங்க.
அசோ குரூப் அப்படின்னா அசோ குரூப்ஸ் ஆர் கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸ். N டபுள் பாண்ட் N இருக்கிறது எல்லாமே கலர் ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸா இருக்கும். நைட்ரஜன் இருந்தாலே அந்த காம்பவுண்ட் வந்துட்டு கலர்டா தான் இருக்கும், எல்லோ கலர்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் டையா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஸோ இட் இஸ் ஆரஞ்ச் இன் கலர். அடுத்து இதே டயோசோனியம் குளோரைடை நம்ம வந்து அனிலினோட ட்ரீட் பண்ணோம்ல, இதே ரியாக்ஷன் போகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமா நம்மளுக்கு வந்து பாரா அமினோ அசோபென்சீன் வந்துட்டு கிடைக்கும். அது வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ வி கேன் ட்ரீட் இட் வித் ஃபீனால் அனிலின். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனாலா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த ரியாக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அனிலின் எடுத்து அதுல வந்து NaNO2 HCl எல்லாம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சிருப்போம். அடுத்து அதே இதுல வந்து ஃபீனாலே எடுத்து இது ரெண்டத்தையும் ஒரு லோ டெம்பரேச்சர்ல ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சு இது ரெண்டத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் டை வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ஃபீனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அதே மாதிரி அனிலினா அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அனிலின் NaNO2 இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி டயோசோனியம் குளோரைடு வந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்லயோ இன்னொரு டெஸ்ட் டியூப்ல அனிலினையும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லோ கலர் டை வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு we can determine whether the given compound is anilina, phenol இல்ல வேற என்ன காம்பவுண்ட். So here in the place of this phenol or aniline we can use alpha naphthalene and beta naphthalene also. அங்கேயும் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுல வந்துட்டு ரெட் கலர் டை வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ let us practice nitrobenzene to benzoic acid. நைட்ரோபென்சீன்ல இருந்து பென்சாயிக் ஆசிட் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றோம், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நைட்ரோபென்சீன் எடுத்துக்கிறோம். அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். HCl போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, NH2 கிடைக்குது, அனிலின் கிடைக்குது. அடுத்து அனிலின டயோசோனியம் குளோரைடா கன்வெர்ட் பண்றதுக்கு NaNO2 HCl. So we get benzene diazonium chloride N2 plus Cl minus. அடுத்து அதை வந்துட்டு CuCN KCN ஓட ட்ரீட் பண்ணும்போது cyanobenzene. So cyanobenzene on hydrolysis we get benzoic acid. Okay. அடுத்தது பென்சீன் டு M bromo phenol. பென்சீன் டு M bromo phenol. பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை நைட்ரேஷன் பண்ணிடுறோம். அடுத்து bromination. So nitro group is meta directing. So meta position la bromine. அடுத்து அத வந்துட்டு 10 HCl போட்டு த்ரீ bromo or M bromo அனிலினா மாத்திட்டு அதுக்கு அடுத்து NaNO2 in presence of HCl will give metabromo benzene diazonium chloride. அடுத்து அதை வந்துட்டு வாட்டரோட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு M bromo phenol கிடைக்கும். ஓகே, அடுத்த ட்ரிக்
So acetylene RHT அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் பென்சீன். ஸோ பென்சீன் எடுத்துட்டு NO2F ஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா that is a nitrating one. So we get NO2. அடுத்து tin HCl போட்டு ட்ரீட் பண்ணோம்னா aniline. So aniline அடுத்து AC2 acetic anhydride ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get PH, NH, CO, CH3. இது ஒரு ப்ராடக்ட் பிளஸ் C3COOH. These are the two products formed. அடுத்து C வந்துட்டு is treated with Br2 in presence of CS2. ஸோ அங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து bromination வந்துட்டு நடக்கும் இல்லையா. ஸோ we get tri bromo So we get tribromo aniline as the product. And it is treated with NaNO2 in presence of HCl. We get அதை வந்துட்டு நம்ம ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரைப்ரோமோ பென்சீன் மட்டும் கிடைக்கும். Plus ketone group, aldehyde group. அடுத்து இங்க benzene is treated with CO in presence of HCl, that is a Caterman reaction. So we get benzaldehyde as the product. So அதை வந்துட்டு 50% KOH ஓட ட்ரீட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க KOH, ஸோ பொட்டாசியம் சால்ட் கிடைக்கும். ஒரு ஆல்கஹால் வந்துட்டு ஓகே. அடுத்தது CH3MgCl, which is a Grignard reagent, is treated with the CO2 in presence of H+. So we get CH3COOH. Treated with is ammonia and heated CH3CONH2. Reduce பண்ணோம்னா CH3CH2NH2. Okay, it is then treated with HNO2, which is a nitrous acid. So nitrous acid ஓட ட்ரீட் பண்ணும்போது பிரைமரி அமீன் என்ன ஆகும்? ஸோ பிரைமரி அமீன் OH NO. ஸோ H2O தனியா, N2 தனியா வந்துடும். ஸோ இங்கே பிளஸ் இது மைனஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் ஆயிட்டு we get CH3CH2OH plus N2 plus H2O as the product. அடுத்து இங்க CH3 acetamide CH3CONH2 is treated with bromine in presence of KOH, which is Hofmann degradation reaction. Hofmann bromamide degradation. Hofmann bromamide degradation. ஸோ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3NH2 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணோம்னா, தட் இஸ் PH SO2Cl ஓட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு CH3NHSO2PH கிடைக்கும், which is soluble in alkali. அல்கலியோட ட்ரீட் பண்ணோம்னா வர ப்ராடக்ட் வந்துட்டு சொலிபிளா இருக்கும், ஏன்னா இட் இஸ் அ பிரைமரி அமீன். Okay, so when the CH3 attack this carbon, இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அடுத்து அகெயின் இது இங்க வரும்போது OCH3 will leave. So we get
this as the product, secondary alcohol as the product, which is then treated with HCN. We get, on hydrolysis we get this as the product. Okay, so that's all for amines and diazonium chlorides. I hope this video is useful for you. So இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். பென்சீன் அண்ட் டயோசோனியம் குளோரைடு, பென்சீன் டயோசோனியம் சால்ட் அப்படின்றது வெரி ஷார்ட் டாபிக். ஸோ இந்த டயோசோனியம் குளோரைடு அந்த ரியாக்ஷன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கு பேஸ்ட் ஆன் டெஸ்ட் இது எல்லாமே. தேங்க்யூ. Hi everyone. So today nama enna topic discuss panna biomolecules. So it is also a topic which is more important in the sense eppadi solradhu mark based illatinalu நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பயோமாலிகுல்ஸ். பயோ அப்படின்னா பயாலஜிக்கலா இருக்கிற பயாலஜிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். பயாலஜி பயோ. ஸோ மாலிகுல்ஸ்ன்றது molecules are made up of atoms. Molecule is made up of atoms which has a certain features, physical properties, chemical properties, and also biological properties also. So அந்த molecules என்னென்ன, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அது பேஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி இந்த லெக்சர்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் biomolecule is carbohydrates. So carbohydrate, which is essential for our body, is also one of the biomolecules. So carbohydrates. So what are carbohydrates? Carbohydrates are the hydrates of carbon. So carbohydrates are hydrates of carbon. So they are called as carbohydrates. இப்போ எப்படி ஹைட்ரோகார்பன் அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்ட் ஆயிருக்கிற ஒரு மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஹைட்ரோகார்பன் இஸ் அ ஹைட்ரேட் ஆஃப் கார்பன். ஸோ இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CxH2O(Y). ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஜென்ரல் கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ அல்கீன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எப்படி ஜென்ரல் ஃபார்முலா வச்சுட்டு அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்றோமோ, அதே மாதிரி இங்கேயும். ஸோ எக்ஸாம்பிள் C6H2O6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா C6H12O6. ஸோ இது நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து C6 இருக்கும். 2 × 6 12. ஸோ C6H12O6. அப்போ இங்கே ஒய்ன்றது 6, x also equal to 6. So இது வந்து formula of glucose. So glucose is essential for our body also. அடுத்து இதுக்கான எக்ஸெப்ஷன், இந்த ஜெனரல் ஃபார்முலாக்கான எக்ஸெப்ஷன் பார்த்தோன்னா C2H2O6. ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோன்னா CH3COOHன்னு வரும். பட் ஆனால் இந்த ஃபார்முலா எதோடது? அசிட்டிக் ஆசிடோடது, which is not a carbohydrate. CH3COOH is not a carbohydrate, it is a carboxylic acid. So அடுத்து rhamnose with the molecular formula C6H12O5 is a carbohydrate but does not fit in this definition. So இந்த ரெண்டும் வந்துட்டு C2H4O2 and C6H12O5. So இந்த ரெண்டு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இந்த definitionல இருந்து accept ஆயிரும். So they are the exceptions for this formula and this general formula and this definition. Okay. Next one, the carbohydrates may be defined as optically active polyhydroxyaldehydes or ketones or the compounds which produce such units on hydrolysis. So biomolecules வந்து நம்ம வந்து இன்னும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, it is a optically active polyhydroxy alcohol or aldehyde or ketone. So polyhydroxy அப்படின்னும் போது more than one OH group இருக்கு. So hydroxy group வந்துட்டு more than one இருக்கு. So they are called polyhydroxy and principal functional group என்ன இருக்கு? ketone or aldehydes இருக்கு. So
Polyhydroxy aldehydes or ketones are called carbohydrates or the compounds which produce such compounds. So aldehydes or compounds மாதிரி இருக்கிற compounds வந்துட்டு hydrolysisல produce பண்றத நம்ம carbohydrates அப்படின்னு சொல்றோம். Some of the carbohydrates which are sweet in taste are called sugars. So நம்ம வீட்ல daily purposeக்கு யூஸ் பண்ற sugar கூட it is also one of the carbohydrate which is obtained from another carbohydrate. So அந்த methods எல்லாம் நம்ம பார்ப்போம். So carbohydrates are sweet in taste. The most common sugar used in our homes is named as sucrose, whereas the sugar present in milk is known as lactose. So நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த சுகரோட நேம் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் நேம் பார்த்தோன்னா சுக்ரோஸ். நம்மளோட மில்க்ல இருக்கு இல்லையா, ஸோ மில்கை நீங்கள் வந்துட்டு ராவா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் டியூ டு லாக்டோஸ் பிரசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் ஹைட்ரோலைசிஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை ஹைட்ரோலைஸ் பண்ணோன்னா அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்றது டஸ் நாட் ஹைட்ரோலைஸ் ஃபர்தர். அது வந்துட்டு ஒரு சிங்கிள் யூனிட். ஓகே, ஸோ மோனோஹைட்ரேட்ஸோட சிங்கிள் யூனிட் விச் கேனாட் பி ஹைட்ரோலைஸ்டு ஃபர்தர். அதுவே வந்துட்டு ஒரு ஹைட்ரோலிசிஸ்லேருந்து வந்த ப்ராடக்டாக தான் இருக்கும். ஹையர் லெவல் இப்போ வந்து ஒலிகோசாக்கரைட்ஸோ இல்லை பாலிசாக்கரைட்ஸோ நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது வர்ற ஒரு சிங்கிள் யூனிட் தான் மோனோசாக்கரைட். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. வேற மோனோசாக்கரைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது the saccharide அப்படின்றது சுகர் யூனிட் ஆர் சுகர் அப்படின்னு சொல்லலாம். produces 2 to 10 monosac units in hydrolysis. So oligosaccharides are which hydrolyze பண்ணும்போது 2 to 10 monosaccharide units வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது 2 to 10 units of monosaccharides. So they are called oligosaccharides. ஸோ டைசாக்கரைட் அப்படின்னா அது வந்து 2 யூனிட் இருக்கும். அதாவது ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ் என்னென்ன இன்னும் சப்டிவிஷன் என்ன பார்த்தோன்னா டைசாக்கரைட்ஸ். ஸோ இதில் நம்ம அந்த டைசாக்கரைட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே 2 மோனோசாக்கரைட் யூனிட் கிடைக்கும். ஓகே, ஸோ டைசாக்கரைடை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மோனோசாக்கரைட் யூனிட் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரைசாக்கரைட்ஸ் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா 3 யூனிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ டைசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு குளுக்கோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் எக்ஸெட்ரா. ட்ரைசாக்கரைட்ஸ்க்கு radinose is the example. Okay, so these are about di and trisaccharides. At the polysaccharides la the carbohydrates which yield a large number of monosaccharide units. So more than 10 ன்னு வச்சுக்கலாம். The large number of monosaccharide units in hydrolysis is called polysaccharides. Some common examples are starch, cellulose, gum, glycogen, etc. So the starch, cellulose இதெல்லாம் வந்து நம்ம பாடியில present ஆயிருக்கிற it is also one of the biomolecules, but they come under polysaccharides which on hydrolysis give more number of monosaccharide units. But the polysaccharides are not sweet in taste, hence they are also called non-sugars. So these saccharides are not sugar in taste, not sweet in taste, so called non-sugars. Okay. At the based on reducing nature or non-reducing அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா reduce பண்ணுச்சு அப்படின்னா எந்தெந்த reduce பண்ணணும், it reduces Tollens reagent, Fellings reagent and Benedict's reagents. இந்த மூணுத்தையும் reduce பண்ணுச்சுன்னா they are called reducing sugar. Example monosaccharides like glucose, fructose, galactose etc. ஸோ வந்து இந்த மூணு மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா they are called reducing sugars. And டைசாக்கரைட்ஸ் பார்த்தோன்னா லாக்டோஸ் அண்ட் மால்டோஸ்.
ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன டெஃபினிஷன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர் the polysaccharides which do not reduce tolerance reagent, Fillings reagent and the Benedict reagent. So இந்த மூணுத்தையும் reduce பண்ணல அப்படின்னா they are called non reducing sugars. Example sucrose. Okay, அடுத்தது based on number of carbon atoms. So ஒரு கார்பன் மாலிகுல், கார்பன் பேஸ்டு மாலிகுல் அப்படின்னாலே அதுல வந்துட்டு எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். நம்ம வந்துட்டு அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சுட்டு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கிளாசிஃபை பண்றோம். C is equal to 3, number of carbons is 3, then it is called triose. ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா ஆல்டோட்ரையோஸ், கீட்டோனா இருந்துச்சுன்னா கீட்டோட்ரையோஸ். ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்றதுக்காண்டி இந்த நேம் வந்துட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்டோட்ரையோஸ், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா கீட்டோட்ரையோஸ். அடுத்து 4 கார்பன் நம்பர் 4 வந்துன்னா ஆல்டோடெட்ரோஸ், கீட்டோடெட்ரோஸ், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா கீட்டோடெட்ரோஸ். C is equal to 5 aldopentose, ketopentose. C is equal to 6 aldohexose, ketohexose. So these are the classification based on number of carbon atoms. அடுத்து MOP of glucose பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளுக்கோஸ்க்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் இஸ் ஃப்ரம் கேன் சுகர் அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். கரும்புல இருந்து நம்மளுக்கு வந்து சுகர் கிடைக்குது, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட சுகர் கேன்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகர் கேன்ல என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்கும். ஓகே, ஸோ சுக்ரோஸ் இஸ் த carbohydrate present in sugar cans which is converted to glucose. Okay, so in the process பேர் வந்துட்டு inversion of sugar, inversion of cane sugar or inversion of sugar அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்ட்ரேட் என்ன, ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா glucose. Glucose is the, sorry, not glucose, sucrose. Sucrose is the starting material which is a disaccharide, Sucrose is a disaccharide with the formula C12H22O11. C12H22O11 which is hydrolyzed to give C6H12O6 aldose or glucose. Okay, so இங்க வந்து aldehyde functional group இருக்கு. So glucose plus C12H12O6 which is called fructose. Okay, so this is called fructose and this is called glucose. So இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, குளுக்கோஸ் தேவை. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டெஃபினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா glucose may be defined as the optically active polyhydroxy aldehydes or ketones. So aldehydes or ketones ன்றது முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அது வந்து பாலிஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்றதுக்கு ஸோ these sucrose is plus dextro, அதாவது plus dextrorotatory compounds. So they rotate the plane polarized light in right direction. So sucrose is the optically active compound which rotates the plane of polarized light to right side. அதே மாதிரி குளுக்கோஸும் பார்த்தோம்னா ரைட் சைடு தான் ரொட்டேட் பண்ணும். பட் ஆனால் ஃப்ரக்டோஸ் வந்துட்டு லீவோ ரொட்டேட்டரி, லெஃப்ட் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து எது குளுக்கோஸ் எது ஃப்ரக்டோஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஸ்டார்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் சுக்ரோஸ். ஃப்ரம் சுக்ரோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னது. அடுத்து ஃப்ரம் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைடு. ஸோ நம்ம வந்து இதோட ஃபார்முலா என்ன, C6H10O5N.
பாலிசாக்கரைடு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்துட்டு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஆன் ஹைட்ரோலைசிங் இட் we get n number of glucose molecules. So this is starch. This is starch. On hydrolyzing it, we get n number of glucose molecules. So this is about preparation. Next properties nu paatho appadina, glucose is also known as dextrose. Dextrose plus or D. Dextrose அப்படின்றது எதுல இருந்து வந்து dextrorotatory and the dextrorotatory dextrose அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்ட்ரக்சர் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு C6H12O6. ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலால பார்த்தோம் அப்படின்னா this is the structure of glucose. ஸோ CHO CHOH 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 னு இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை 6 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் CHO வந்துடும் மேலே, அதே மாதிரி கீழே வந்து CH2OH வந்துடும். ஸோ நடுவில் இருக்கிற அந்த 4 கார்பன் ஆட்டம்ஸ்லையும் நம்ம வந்து CH ஹைட்ரஜனையும் ஹைட்ராக்சில் குரூப்பையும் பிளேஸ் பண்ணுறதா மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் பாட்டம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 OH குரூப் வந்து ரைட் சைடு இருக்கணும். அப்போதான் அது நம்ம வந்து டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கன்ஃபர்மேஷன் வச்சிருது. அப்போ லாஸ்ட் இதில் இருக்கிற CH2OHக்கு மேலே இருக்கிற கார்பனில் OH எந்த சைடு இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டி அந்த இது சொல்லுவோம். டி அப்படின்றது கேபிட்டல் டி, நாட் ஸ்மால் டி. வி யூஸ் கேபிட்டல் டி. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த உங்கள் லெவலுக்கு வந்துட்டு தீஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வந்து CH2OHக்கு மேலே இருக்கிற 2 கார்பனில் OH இஸ் ஆன் த ரைட் சைடு அண்ட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கார்பனில் OH இஸ் ஆன் த ரைட் சைடு, அதுக்கு அடுத்து லெஃப்டில் இருக்கும், அதுக்கு அடுத்து அகெயின் ரைட்டில் இருக்கும். மற்ற பிளேஸ்ல எல்லாம் ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு திஸ் இஸ் ஆல்சோ இது வந்துட்டு ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ், ஆர் வி கேன் யூஸ் invertase as a enzyme. Invertase as a enzyme which converts sucrose to glucose. Okay, so this enzyme is also helpful in converting or inversing sucrose to glucose. So இதுல வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இங்க ஒரு கைரல் கார்பன், இங்க ஒரு கைரல், இங்க ஒரு கைரல், இங்க ஒரு கைரல் கார்பன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹைட்ரஜன் ஒரு சைடு இருக்கு, இந்த சைடு OH, இங்க சைடு CH2OH இருக்கு. மேல வந்து ஒரு கார்பன் ஆட்டம், இன்னொரு ஒரு செயின் இருக்கு. ஸோ these four groups are different. ஸோ அதனால இந்த 4 கார்பனுமே கைரல் கார்பன். ஸோ நீங்க வந்து இது 4த்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நான் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது இட் இஸ் அ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. பாலிஹைட்ராக்சி அப்படின்றது மோர் தென் 1 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிற ரீசனால we call them as polyhydroxy aldehydes or ketones. ஓகே, அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்துட்டு as like aldehydes and ketones, carbonyl compounds வந்துட்டு எந்த ரியாக்ஷன் போகுமோ அதே மாதிரி சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இந்த குளுக்கோஸும் போகும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதுவும் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் போகும் இன் சம் கேசஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் வித் HCN. ஸோ இங்கே வந்து நியூக்ளியோஃபைல் யாருன்னா CN மைனஸ். ஸோ CN மைனஸ் H plus CN மைனஸ்னு இருக்குமா? இங்கே வந்து நம்மளுக்கு CHO இருக்கு. ஸோ கார்பன் இஸ் டெல்டா பாசிட்டிவ் அண்ட் ஆக்சிஜன் இஸ் டெல்டா நெகட்டிவ். So this CN minus will attack this carbon, so the electrons will shift to oxygen. Thereby we get an negative charge on oxygen. So இப்ப இந்த negative charge வந்துட்டு
H plus subtract பண்ணிட்டு we get a cyanohydrin part here. So aldehydes அப்படின்னா அது வந்து hydrogen cyanide react பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து cyanohydrin தான் கொடுக்கும். So just like that here glucose will also react with hydrogen cyanide to give cyanohydrin. Okay, so this one is called glucose cyanohydrin. Glucose molecule cyanohydrin இருக்கனால it is called glucose cyanohydrin. Next one, reaction with HI in presence of red phosphorus. So HI in presence of red phosphorus அப்படின்றது it is a reduction reaction. So this one reduces, this reagent reduces the carbon chain. என்ன இருந்தாலும் சரி அது வந்துட்டு கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. So it reduces carboxylic acid, it reduces alcohols and aldehydes or ketones etc. So இது வந்துட்டு CH2 நம்மளுக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்டிஹைட் பார்ட்டு ஆல்கஹால் பார்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஆல்டிஹைட்ஸ் என்னென்ன ரெடியூஸ் பண்ணோம், CH2ன்னு ரெடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி CH2 வந்துட்டு அப்படியே இருக்குமா, OH வந்து ஹைட்ரஜனா ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இது வந்து CH3 ஆயிரும். ஸோ CH2 அப்படியே இருக்கும், OH will get reduced to hydrogen. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ CH3 ஆயிரும். அண்ட் இங்கே இந்த OH வந்து ஹைட்ரஜன், இந்த OH இன்னொரு ஹைட்ரஜன். ஸோ we get CH3. So we get CH3, CH2, 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 CH3. Okay, so 1, 2, 3, 4, 5, 6 carbon atoms. So we get N-hexane as the product. Okay, so product is N-hexane. At the reaction with hydroxylamine, so hydroxylamine aldehydes or ketones reduce பண்ணுச்சுனா they undergo condensation reaction and ஒரு water molecule eliminate ஆனோனே நம்மளுக்கு வந்து oxime வந்து form ஆகும். So we get C double bond N OH அந்த குரூப் வந்துட்டு present ஆயிருக்கும். So that is called as oxime. So இங்கேயும் குளுக்கோஸோட ஹைட்ராக்சிலமைன் ரியாக்ட் ஆயிட்டு we get glucose oxime as the product. So நம்மளுக்கு மேலே டாப்ல இருக்குல்லையே அந்த CHO, இந்த CHO ஓட ஹைட்ராக்சிலமைன் ரியாக்ட் ஆகிட்டு H2O வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ H2O எலிமினேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இங்கே நம்மளுக்கு CH double bond NOHன்னு இருக்கும். ஸோ we get oxime formation. ஸோ இதோட நேம் வந்துட்டு குளுக்கோஸ் ஆக்சைம். அடுத்தது ரியாக்ஷன் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரைட் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிறைய OH குரூப் இருக்கு இல்லையா. ஸோ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் இல்லையா. ஸோ வந்து இட் அண்டர்கோ அசிட்டலேஷன் ரியாக்ஷன். ஸோ OHோட இந்த அன்ஹைட்ரைட்ஸ் வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ வந்து எக்ஸஸாக நம்ம வந்துட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரைட் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ இது வந்துட்டு பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற OH எல்லாத்தையுமே அதே மாதிரி டிசோசியேட் பண்ணிக்கிறோம். பிளஸ் மைனஸ்னு டிசோசியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளஸ் வித் மைனஸ், மைனஸ் வித் பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு COCH3 பார்ட்டும் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 4 இடத்துலையும் வரும். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று வரும். ஸோ இங்கே வந்துட்டு CH2O COCH3ன்னு கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக COCH3 வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் எல்லா இடத்துலையும், ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல எல்லாத்துலையும் COCH3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். தட் வில் பி ரீப்ளேசிங். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CHO COCH3 4 டைம்ஸ். இங்கே கீழே CH2O COCH3ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் ஒன். ஓகே, ஸோ CHO அப்படியே தான் இருக்கும். இந்த 4 கார்பன்ல இருக்கிற ஹைட்ராக்சைட்ஸும் அசிட்டைலா மாறிட்டு we get CHO COCH3 4 times, CH2O COCH3. So these are the this is the product and the name is glucose pentaacetate. Okay, 5 acetate group இருக்கறனால it is called pentaacetate. அடுத்து
reaction with the bromine water. So bromine water is a oxidizing agent which oxidizes aldehyde to acid. So acid வந்துட்டு aldehyde aldehydes வந்துட்டு acid oxidize பண்ண போகுது. So this part will be converted to acid. So we get COOH, CHOH, 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 CH2OH here. So we get aldonic acid or gluconic acid. So this one is called aldonic acid or gluconic acid. At the chemical with reaction with concentrated HNO3. So con HNO3 is the oxidizing agent which oxidizes CHO and CH2OH to acid. So bromine in water is a mild oxidizing agent which could oxidize only CHO part, not CH2OH part. அதனால தான் இந்த ரியாக்ஷன்ல வந்துட்டு நமக்கு CH2OH வந்துட்டு அப்படியே இருக்குது. இந்த இடத்துல CH2OH வந்துட்டு அப்படியே இருக்கும். only CHOH is oxidized. But ஆனா nitric acid பார்த்தோம் அப்படின்னா it is a strong reducing agent which could reduce CH2OH and CHO. So இந்த ரெண்டு பார்ட்டுமே நமக்கு வந்து இப்போ ஆக்சிடைஸ் ஆயிட்டு COOH COOH னு கிடைச்சிருச்சு. And this compound name is called saccharic acid or glucaric acid. So top bottom glucose ஓட top bottom placeல வந்து நமக்கு வந்து COOH COH னு இருக்குறத saccharic acid or glucaric acid அப்படினு சொல்லுவோம். So structure வந்துட்டு பாத்துக்கோங்க. So glucose when it is so glucose we are going to oxidize this one with con HNO3. We get COOH COH on the top and bottom. இது வந்துட்டு நம்ம குளுக்கானிக் ஆசிட்ல இருந்து கொண்டு வரலாம். மேல COOH கீழே CH2OH இருக்கிற காம்பவுண்ட்லயும் நம்ம வந்து கான் HNO3 யூஸ் பண்ணோம் நமக்கு வந்து குளுக்காரிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்? குளுக்கோஸை புரோமின் வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது. ஓகே, அடுத்து ஓசோசோன் ஃபார்மேஷன். ஸோ ஓசோசோன் ஃபார்மேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் வித் phenyl hydrazine. So இங்க நம்ம எடுத்துக்கிற reagent phenyl hydrazine. So when we are treating our glucose with the phenyl hydrazine, அதாவது நம்ம phenyl hydrazine ஓட ஹீட் பண்ணோம் அப்படின்னா same nucleophilic attack reaction தான் நடக்கும். So this nucleophile will attack this carbon. So இங்க இருக்கிற electron இங்க shift ஆயிட்டு we get a negative charge. So negative charge and it OH2 வந்துட்டு eliminate ஆயிரும். So we get carbon double bond NHPH அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். or otherwise இப்படி கூட சொல்லிக்கலாம். இங்க இருக்க O ஓட இந்த H2 வந்துட்டு கண்டென்ஸ் ஆகி வெளியில வந்துரும் -H2O அப்படின்னு சொல்லிட்டு. So we get C double bond NHPH அப்படின்னு சொல்லி. So this is the first product. Okay, next again 1 mole of phenyl hydrazine will react with the second carbon. So top la irundhu second carbon oda again react panni 1 mole of illa first react பண்றதுக்கு முன்னாடியே மட்டும். Okay, so before reacting from the second carbon 1 mole of H2O will be eliminated and ketone functional group வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். இங்க இந்த இடத்துல இந்த கார்பன்ல ஒரு ketone functional group ஃபார்ம் ஆயிடும். So ketone group வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். So 2 moles of phenyl hydrazine is utilized. So வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து CHO இருக்கிற பார்ட்ல வந்துட்டு C double bond NHPH னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற கார்பன்ல இருந்து H2O மாலிக்யூல் எலிமினேட் ஆயிட்டு நமக்கு ஒரு ketone functional group கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 moles of
phenyl hydrazine is utilized. அடுத்த reactionல again nucleophilic attack, H2 வந்துட்டு eliminate ஆயிரும். again இந்த positionல C double bond N NHPH னு இருக்கும். So this is called ozone or glucosone. So this product is called glucosone or ozone, which is a confirmatory test. So glucose வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல இருக்கா இல்லையா அப்படினு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so this is ozone. So next one is reaction with periodic acid, HiO4. So periodic acid is also used as an oxidizing agent. So வந்து நம்ம குளுக்கோஸ்ல வந்துட்டு குளுக்கோஸ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இது பார்த்தோம்னா ஆல்பா டை கீட்டோன்ஸ், ஆல்பா பொசிஷன்ல கீட்டோன் இருக்கு, ஆல்பா டை கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம பெரியோடிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பன் கார்பனுக்குரிய பாண்ட் பிரேக் ஆயிட்டு ரெண்டு சைடு OH-OHன்னு பாண்டிங் வந்துட்டு நடக்கும். ரெண்டு கார்பன்லயும் OH-OH பாண்டிங். ஸோ வந்து we get COH part. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல R குரூப் இருக்குன்னா we get a acid part. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பா டை கீட்டோன்ஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும். அடுத்து ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படின்னா அதாவது ஆல்பா பொசிஷன்ல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறது, அங்கேயும் கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆயிட்டு OH-OHன்னு கிடைக்கும். ஸோ we get a acid part and a ketone part. ஸோ ஒரு கார்பன்ல ரெண்டு OH வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்து H2O எலிமினேட் ஆயிட்டு we get either ketone or aldehyde part here. அடுத்து விசினல் டயால்ஸ்லயும் அதே தான். விசினல் டயால்ஸ்ல வந்துட்டு இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா OH-OHன்னும் போது we get either aldehydes or ketones as the product. ஸோ அதே மாதிரி இங்க வந்தோம் அப்படின்னா குளுக்கோஸ். ஸோ இந்த இடத்துலயும் எல்லாம் கார்பன் கார்பன் பாண்டையும் பிரேக் பண்ணிட்டு OH-OHன்னு வந்துட்டு பாண்டிங் நடக்கும். எல்லா கார்பன்லயும் ரெண்டு OH வந்துட்டு பாண்ட் ஆகும். ஸோ அப்படி பாண்ட் ஆகும்போது we get 5 molecules or 5 moles of HCOH formic acid. We get 5 moles of formic acid and formaldehyde. Okay, so formaldehyde formic acid கிடைக்கும். So formaldehyde வந்துட்டு from this part gives HCHO and other parts give HCOOH. Okay, at the reaction of glucose வந்து பார்த்தோம்னா next one is reduction. So the reduction using LaH or sodium amalgam plus alcohol and then hydrogen in presence of nickel or barium sulfate. So these are the reagent taken. ஸோ வந்து நம்ம குளுக்கோஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளோட CHO பார்ட் மட்டும் CH2OH ரெடியூஸ் ஆகிட்டு we get sorbitol as the product. ஸோ மேலேயும் கீழேயும் மேலே இருக்கிற CHO வந்துட்டு CH2OH கன்வெர்ட் ஆகிடும். ஸோ we get CH2OH at the top and bottom. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்துட்டு நம்ம சார்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மவுத் வாஷஸ், டென்டல் சம்மந்தப்பட்டமா இருக்கிற அந்த க்ரீம்ஸ் அதுலலாம் வந்துட்டு இந்த சார்பிட்டால் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்னு பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் வந்துட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்குமானா இருக்காது. இட் இஸ் நாட் இன் த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால இருக்கிற மாதிரி குளுக்கோஸ் மாலிகுல் வந்துட்டு இருக்காது. இட் இஸ் அ சைக்ளிக் மாலிகுல், சைக்ளிக்காக தான் இருக்கும். ஸோ அதோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம சைக்ளோ வேணா ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ஹாவர்ட் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹாவர்ட். ஸோ அதை வந்து நம்ம சைக்ளிக் okay, so cyclic structure of glucose is elucidated by Haworth. So this one is called as Haworth formula. So in the formula வந்துட்டு எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மேல இருக்கிற CHO பார்ட் இருக்கு இல்லையா,
அந்த பார்ட் வந்துட்டு CHOவா இல்லாம அதுவும் CHOH. ஸோ CHOHனா அப்போ வந்து ஒரு வேலன்சி வந்துட்டு ஃப்ரீயா இருக்குல்ல. ஸோ தட் வேலன்சி வில் பி காம்பன்சேட்டட் பை த இந்த ஆக்சிஜனோட அந்த கார்பன் வந்துட்டு பாண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு டீப்ரோட்டனேட் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு ரிங் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த இதை அப்படியே எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன். ஸோ நம்பரிங் பண்ணோம்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. ஆறாவது கார்பன் வந்து CH2OH which is attached with the fifth carbon. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ டாப்ல எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு? CHOH இருக்கு. OH எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைட்ல. OH எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைட்ல இருக்கு. ஸோ ரைட் சைட்ல இருக்கிற OH நம்ம கீழே டவுன்ல தான் எழுதணும். ஸோ அதுதான் ஃபார்முலாவோட ரூல்ஸ். ஸோ ரைட்ல இருக்கா கீழே எழுதணும். அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது அதுவும் ரைட்ல இருக்கு. ஸோ கீழே. தேர்ட் பொசிஷன்ல இட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ மேலே வரணும். அடுத்து ரைட் சைட் கீழே. அதுக்கடுத்து இந்த ஃபிஃப்த் கார்பனை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் ஃபார்ம் இந்த இடத்துல வந்து CH2OHன்னு நம்ம கீழே வந்துட்டு எழுத முடியாது. வி குட் நாட் ஹேவ் தட் மாலிகுல். ஏன்னா அது வந்து ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால CH2OH வந்து ஆல்வேஸ் ஆன் த அப்பர் டாப்ல தான் CH2OH வந்துட்டு இருக்கணும். ஸோ CHOH 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 CH2OH. ஸோ இதுதான் ஹாவர்த் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இது வந்து நம்ம குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து குளுக்கோபைரனோஸ்னு சொல்றோம்னா இட் ரிசம்பிள்ஸ் த பைரான் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்துட்டு பைரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது ரிசம்பிள் பண்றனால நம்ம இது வந்து குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி பிளஸ் ரொட்டேஷன் அதே எல்லாமே சேம் தான். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் சைக்கிளிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் கார்பனுக்கு நடுவில் ஒரு சைக்கிளைசேஷன் நடந்து நம்மளுக்கு இந்த குளுக்கோபைரனோஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து இந்த இது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோஸ்ல இருக்கிற இந்த O தானே நம்மளுக்கு OH மாறி இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா CHOH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே சேம். இந்த பார்ட் எல்லாமே சேம். பட் ஆனால் இங்க இந்த ஆல்டிஹைட் பார்ட் மட்டும் CHOH இருக்கும். ஸோ இந்த OHோட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். இட் மே பி ஆன் த ரைட் சைட், இட் மே பி ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ ரைட் சைட்ல இருக்கும் போது இது ஸ்ட்ரக்சர் குளுக்கோபைரனோஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இந்த ரைட் சைடை டினோட் பண்றது இந்த ஆல்பா டி பிளஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த ரைட் சைட்ல OH இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி நம்ம இந்த ஆல்பா டி பிளஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் குளுக்கோபைரனோஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ்ல அந்த ஆல்டிஹைட் கார்பன் இருந்துச்சு இல்லையா, அந்த கார்பன்ல இப்ப ஹைட்ராக்சில் குரூப் எந்த பக்கம் இருக்கு? இப்ப பார்த்தோன்னா இது வந்து லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்தா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ OH லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, ஸோ வந்து மேல வந்துடும். ரைட் சைட்ல இருந்தா கீழே, லெஃப்ட் சைட்ல இருந்தா மேல. ஸோ OH மேல. அடுத்த கார்பன்ல OH வந்து ரைட் சைட்ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததுல லெஃப்ட், அதுக்கு அடுத்ததுல ரைட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி உல்டாவா வரும். மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமா இருக்கும். இந்த கார்பனை தவிர, ஃபர்ஸ்ட் கார்பனை தவிர எல்லாமே சேம். ஓகே, ஸோ இதோட நேம் வந்துட்டு பீட்டா டி மைனஸ் குளுக்கோபைரனோஸ். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எல்லா கதையும் ஒரே இதுதான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறும். ஃபர்ஸ்ட் கார்பனோட கான்ஃபிகரேஷன்ல OH வந்து ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா ஆல்பா டி பிளஸ் குளுக்கோபைரனோஸ், லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா பீட்டா டி பிளஸ் குளுக்கோபைரனோஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட OHோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ் ஆர் கால்டு ஆனோமர்ஸ், C1 ஆனோமர்ஸ். ஏன் அப்படின்னா இந்த
ஃபர்ஸ்ட் கார்பன்ல தானே நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ தே ஆர் கால்ட் C1 anomers. Anomers are diastereomers. So they are diastereomers. All anomers are diastereomers. True, but all diastereomers are not anomers. So அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆனோமரும் டயஸ்டீரியோமரா இருக்கும், பட் ஆனால் எல்லா டயஸ்டீரியோமரும் ஆனோமரா இருக்காது. Equilibrium between A and B is called mutarotation. So equilibrium ஒரு கான்ஃபிகரேஷன்ல இருந்து நம்மளோட ஆல்பா கான்ஃபிகரேஷன்ல இருந்து பீட்டாக்கு மாறுற அந்த ஈக்லிபிரியமை நம்ம வந்து மியூட்டாரோட்டேஷன் ப்ராசஸ் ஆர் மியூட்டாரோட்டேஷன் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்துட்டு ஃப்ரக்டோஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரக்டோஸ். ஸோ இங்க நம்மளோட கீட்டோன் பொசிஷன் இருக்குல்ல, செகண்ட் கார்பன்ல கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இங்கே OH கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8, கைரல் சென்டர்ஸ் வந்துட்டு 3. ஸோ அதனால 8 ஸ்டீரியோஐசோமர்ஸ். இங்கே வந்தோம்னா இது OH ஆயிட்டனால இதுவும் ஒரு கைரல் சென்டர் ஆயிரும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் இஸ் 16. ஸோ 16 ஸ்டீரியோஐசோமர்ஸ். இங்கே n is equal to 4. நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் இஸ் 4. ஸோ இங்கேயும் நம்மளோட OHோட பொசிஷன் வந்துட்டு OHோட கான்ஃபிகரேஷன் மேபி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடு, அதை வச்சுட்டு நம்மளால சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சொல்ல முடியும். அண்ட் இங்கே வந்துட்டு பாண்டிங் எங்க இருந்து எங்க நடக்கும்னா ஃப்ரம் செகண்ட் கார்பன் டு 5th கார்பன், செகண்டுக்கும் 5th நடுவில் நடக்கும். இங்கே பார்த்தோன்னா ஃப்ரம் 1 and 5, இங்கே 2 and 5 நடுவில் சைக்ளைசேஷன் நடக்குது. ஸோ 2 and 5 அப்படின்னும் போது இங்க வந்து இது வந்து ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. ஸோ அங்க பைரான், இங்க ஃபியூரான். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் சைக்ளைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா we get a product like this. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ரைட் சைட்ல OH இருக்கு, லெஃப்ட் சைட்ல CH2OH இருக்கு. ஸோ CH2OH is on the top, OH on the down. அதுக்கு அடுத்து ஹைட்ரஜன் வந்து OH வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஸோ மேல இருக்கணும். அதுக்கு அடுத்ததுல ரைட் சைட்ல இருக்கு, ஸோ கீழே. அதுக்கு அடுத்ததுல ஃபோர்த் கார்பன்ல ஒரு CH2OH ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி CH2OH should always be on the top. ஸோ CH2OH மேல கீழே ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் fructose, cyclic structure of fructose. and இது வந்துட்டு alpha L plus fructopyranose, அது வந்து glucopyranose னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து fructopyranose. and இந்த alpha வந்துட்டு எதுக்குன்னா OH is on the right side. okay, so நம்மளோட கீட்டோனா இருந்த கார்பன்ல OHோட கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு ஆல்பா பீட்டான்னு சொல்ல போறோம். ஸோ OH அந்த கார்பனா கீட்டோனா இருந்த கார்பன்ல இப்ப கீட்டோன் இஸ் கன்வெர்டட் டு ஆர் ரெடியூஸ்டு டு ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்கஹால் பொசிஷன் வந்துட்டு ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்றதை வச்சுட்டு ஆல்பா பீட்டான்னு சொல்ல போறோம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு ரைட்ல இருக்கிறது, ஸோ இட் இஸ் கால்டு ஆல்பா. அடுத்து லெஃப்ட்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு பீட்டா எல் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஸோ எல்லாமே சேமா இருக்கும், பட் அந்த OHோட பொசிஷனை தவிர. இங்க வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுனால OH மேல போயிடும், CH2OH கீழே வந்துடும். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர். One, two, three, four, 5, 6. Okay. அடுத்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தோம்னா அதே தான். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கால்டு anomers. Anomers are diastereomers. All diastereomers are anomers. False. All anomers are diastereomers. True. Equilibrium between alpha and beta is called mutarotation. ஸோ இந்த எல்லா கதையும் சேம் தான் குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும். அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் அமினோ அண்ட் அமினோ ஆசிட் பார்க்கலாம். ஸோ இங்க ட்ரிக் டு ரிமெம்பர் ஆல் மோனோசாக்ரைட். ஸோ வந்து ஒரு
கார்போஹைட்ரேட்ல இருந்து எப்படி நம்பர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எடுத்துக்க போகிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் டிகிளிசரால்டிஹைட். ஸோ டிகிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் CHO CHOH CH2OH இருக்கும். ஸோ டிகிளிசரால்டிஹைட் அப்படின்றது நம்மளோட CH2OH பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற கார்பன்ல OH ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்றத வச்சு சொல்றது. ஸோ ரைட்ல இருந்தா டின்னு சொல்லணும், லெஃப்ட்ல இருந்தா எல்ன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்மால் டி யூஸ் பண்ண மாட்டோம், கேபிட்டல் டி தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் டிக்கு வந்துட்டு எந்த மீனிங்கும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மீனிங். CH2OHக்கு மேல இருக்கிற கார்பன், சாரி CH2OH இல்ல, CHOக்கு கீழே, சாரி CHOக்கு கீழே இருக்கிற கார்பன். ஓகே, ஸோ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கீழே இருக்கிற கார்பன்ல OH ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்றத வச்சு சொல்றோம். ஸோ OH வந்துட்டு ரைட்ல இருந்துச்சுன்னா டி, லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா எல். ஓகே, ஸோ இங்கே கைரல் சென்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கைரல் சென்டர் தான். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து இதுல வந்து நம்ம ஒரு கார்பன் செயினை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், ஒரு கார்பன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு CHO CHOH COH இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஏன் இப்படி CHOH எழுதிருக்கேன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நமக்கு தெரியாது. OH வந்து ரைட் சைட்லயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லயும் இருக்கலாம், அதனால CHOH எழுதியாச்சு. ஸோ தீஸ் ஆர் த 2 பாசிபிலிட்டிஸ். OH வந்து ரைட்ல இருக்கலாம் ஒரு லெஃப்ட்ல இருக்கான்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ OH வந்துட்டு ரைட்ல இருந்துச்சு அப்படின்னா they are called erythros. So this one is called erythros. Number of stereoisomers is 4. இங்கேயும் number of stereoisomers is 4 and the name is triose. ஏ அப்படின்னா OH is on the left side. Okay, so CHOக்கு கீழே இருக்கிற கார்பன்ல OH ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்குதான்றத வச்சு, ஸோ OH லெஃப்ட்ல இருந்தா triose, ரைட்ல இருந்தா erythros. ஓகே, அடுத்து எரித்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எரித்ரோஸ்லயும் இன்னும் நம்ம வந்து கார்பன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா. அடுத்து இங்க அதே மாதிரி கார்பன் ஒன் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் OH வந்து ரைட் சைட்லயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லயும் இருக்கலாம். OH வந்து ரைட் சைட்லயும் இருக்கலாம் லெஃப்ட் சைட்லயும் இருக்கலாம். ஸோ OH ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா ரிபோஸ், லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா அரபினோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர்ஸ் இஸ் 2 to the power 3 equal to 8. Okay, so 8 stereoisomers are here இங்க possible. So erythros is converted to arabinos and ribose. Okay, அடுத்து அதே மாதிரி triose. ஸோ த்ரையோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா CHO CHOH CH இங்க OH CH2OH. ஓகே, ஸோ எரித்ரோஸ்ல CHOக்கு அடுத்து இருக்கிற கார்பன்ல OHோட பொசிஷன் வந்துட்டு எய்தர் இட் மே பி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். ஸோ அதை வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா ரைட்ல இருந்துச்சுன்னா xylose, லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா லைக்சோஸ். So xylose, lysose. Okay, so இங்கே number of stereoisomers is 8. அடுத்து ரிபோஸ் எடுத்துட்டு நம்மளால இன்னும் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து ஒன்னு அல்லோஸ், இன்னொன்னு அல்ட்ரோஸ். ஓகே, அடுத்து அரபினோஸ், சேம் இன் லைக் இன் அரபினோஸ். ஸோ அரபினோஸ்ல தான் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிடைக்குது. ஒன்னு வந்து குளுக்கோஸ், இன்னொன்னு வந்து மேனோஸ்.
ஓகே, அடுத்து சைலோஸ்லயும் அதே மாதிரி கூலோஸ் அண்ட் அயோடோஸ் வந்துட்டு கிடைக்குது, இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கார்பன். அடுத்து லைக்ஸோஸ்லயும் அதே மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டி கிளிசரால்டிஹைட்ல ஆரம்பிச்சு ஆல்டோட்ரையோஸ், இட் இஸ் அன் ஆல்டோட்ரையோஸ். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் ஆல்டோட்ரையோஸ். ஸோ டி கிளிசரால்டிஹைட்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ டி கிளிசரால்டிஹைட்ல 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா OH மே பி ஆன் த ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். ஸோ ரைட்ல இருந்துச்சுன்னா எரித்ரோஸ், லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா த்ரையோஸ். அடுத்து எரித்ரோஸ்லயுமே இது வந்து ஆல்டோ டெட்ரோஸ்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் 4. அடுத்து எரித்ரோஸ்ல இன்னும் நம்பர் ஆஃப் 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிபோஸ் அண்ட் அரபினோஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ரிபோஸ் அண்ட் அரபினோஸ். ஸோ தே ஆர் ஆல்டோ பென்டோஸ். 5 கார்பன் வந்துட்டு அங்க இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் ஆல்டோ பென்டோஸ். அதே மாதிரி த்ரையோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரையோஸ்லயும் நம்ம வந்துட்டு 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா OHோட பொசிஷன் ரைட்டா லெஃப்டான்றதை வச்சுட்டு ஜைலோஸ் அண்ட் லைக்ஸோஸா பிரிக்கிறோம். ஸோ இதுவும் ஆல்டோ பென்டோஸ் தான், 5 கார்பன் இருக்கும். அதுக்கு அடுத்து ரிபோஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரிபோஸ்லயும் 1 கார்பன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ OHோட கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு அல்லோஸ் அல்ட்ரோஸ்னு பிரிக்கிறோம். அடுத்து அரபினோஸ குளுக்கோஸ் மேனோஸ்னு பிரிக்கிறோம். ஜைலோஸ கூலோஸ் கூலோஸ் இல்ல கேலக்டோஸ், கூலோஸ் அயடோஸ்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி லைக்ஸோஸ கேலக்டோஸ் டாலோஸ்னு பிரிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாத்துக்குமே இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே இங்க இருந்து இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே OH will be on the right side. Okay. அடுத்து epimers. So epimers are diastereomers. Glucose and mannose are C2 epimers. The compound. So anomer அப்படின்றது ஒரே காம்பவுண்ட்ல 2 எப்படி சொல்றது, ஒரு காம்பவுண்ட்ல 2 கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அது 2 கான்ஃபிகரேஷன் ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாலிகுல்ல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆனோமர்னு சொல்றோம். எபிமர்ன்றது ஒரு காம்பவுண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டை வந்து நம்ம வந்து சப்டிவைட் பண்ணி கொண்டு வரோன்ற எபிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் ஆர் C2 எபிமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு கான்ஃபிகரேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். So alpha D glucose plus beta D fructose gives sucrose by removing water. Okay. So இது வந்துட்டு alpha D glucose, இது alpha D fructose. So இந்த water molecule first carbon இங்க இருக்குதா water molecule condense ஆயிட்டு நம்மளுக்கு இந்த மாலிகுல் வந்துட்டு கிடைக்குது சுக்ரோஸ். இது வந்து ஒரு லாங் செயினா போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், சுக்ரோஸ் மாலிகுல்னு. அண்ட் த பாண்ட் பிட்வீன் ஹியர் இந்த பாண்ட் வந்து நம்ம வந்து கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் பாண்ட் இஸ் கால்டு கிளைகோசிடிக் பாண்ட். C1 of glucose and C2 of ஃப்ரக்டோஸ்ல வந்துட்டு இருக்கிற அந்த பாண்டிங்க வந்துட்டு C1 ஆஃப் குளுக்கோஸுக்கும் C2 ஆஃப் ஃப்ரக்டோஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை நம்ம கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்டோஸ்னு பார்த்தோன்னா ஆல்பா டி குளுக்கோஸ் பிளஸ் ஆல்பா டி குளுக்கோஸ் 2 ஆல்பா டி குளுக்கோஸ் வந்துட்டு கம்பைன் பண்றோம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் கண்டென்ஸ் ஆயிட்டு we get mannose like this. So இந்த இடத்துல பார்த்தோம்னா C1 of one molecule of glucose ஓட C1 கார்பனுக்கும் இன்னொரு குளுக்கோஸ் மாலிகுலோட C4 கார்பனுக்கும் நடுவில் தான் அந்த பாண்டிங் வந்துட்டு இருக்கும். So that bond is between glycosidic bond is between C1 and C4 of glucose molecules. alpha D glucose தான் ரெண்டுமே. அடுத்தது alpha D glucose plus alpha
Beta D glucose plus beta D galactose gives lactose. Okay, so this is beta D glucose and this is beta D galactose. That is structure of lactose. So இந்த இடத்துல வந்துட்டு water molecule வந்துட்டு condense ஆகிட்டு இருக்கு. So the bond is glycosidic bond is between C1 of beta glucose and C4 of beta galactose. Okay. At the structure of starch பார்த்தோம்னா it is a polysaccharide or polymer of alpha D glucose. So starchலயும் alpha D glucose தான் இருக்கு. So alpha D glucoseனால நிறைய என்ன சொல்றது n number of alpha D glucose molecules are condensed to form starch. Okay, so there are two components, amylose linear, amylopectin branched. So starch oda components nu பார்த்தோம் அப்படினா linear ஆ இருந்தா amylose, branched ஆச்சுனா amylopectin. So இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா amyloseன்றது linear polymer, amylopectinன்றது branched polymer. So amylose ல வந்துட்டு 15 to 20% வந்துட்டு starch இருக்கும், amylopectinல வந்துட்டு 80 to 85% starch இருக்கும். And here it is water soluble and it is insoluble. Glycosidic linkage at C1 and C4. இங்க glycosidic linkage at C1 and C4 and branched at C6. So these are the difference between amylose and amylopectin. So amylose glycosidic linkages are present at C1 and C4. Okay, so alpha D glucose வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொண்டு வரோம். So this is amylose. So இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து amyloseன்னு சொல்றோம். Okay. அடுத்து glycosidic linkages at C1 and C4 and branched at C6 அப்படின்றது C6ல ஒரு branch molecule வந்துட்டு branching வந்துட்டு நடக்குது. So this is amylopectin. இந்த 6th கார்பன்ல ஒரு CH2OH குரூப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழியா இன்னொரு பிரான்ச்சிங் வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது வேக்கண்டா விட்டுறோம். இந்த இடத்துல வந்துட்டு பிரான்ச்சிங் நடக்குது. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லுலோஸ்னு பார்த்தோம்னா கிளைகோசிடிக் லிங்கேஜஸ் அட் C1 and C4. So this one is called cellulose. ஸோ வந்து நான் வந்து மெக்கானிசம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சரு அது வந்து எப்படி வருது, கண்டென்ஸ் ஆகிட்டு எப்படி வருது அப்படின்றதா, எந்த பொசிஷன் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அமினோ ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ஆர் பை த நேம் அமினோ அண்ட் ஆசிட் குரூப். அமினோ குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். ஸோ such molecules are called amino acids. The biomolecules which contain both amine and acid group are called amino acids. Okay. So amino acids oda classification பார்த்தோம் அப்படின்னா based on relative position of COOH and NH2 group. So COOH and NH2 group ஓட பொசிஷன் வச்சுட்டு எந்த பொசிஷன்ல இருக்குன்றத வச்சுட்டு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்பா அமினோ ஆசிட். ஸோ ஆல்பா அமினோ ஆசிட்ன்றது COOHக்கு அடுத்த கார்பன்ல, அதாவது CO கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல NH2 குரூப் இருந்தா தட் இஸ் ஆல்பா அமினோ ஆசிட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ CO குரூப் COOH ஆசிட் குரூப்புக்கு அடுத்த கார்பன்ல NH2 குரூப் இருந்தா தட் இஸ் ஆல்பா அமினோ ஆசிட். COOH இருந்து செகண்ட் கார்பன்ல ஆல்பா விட்டுட்டு பீட்டா வந்தோம்னா அந்த கார்பன்ல NH2 இருந்துச்சுன்னா தட் இஸ் பீட்டா அமினோ ஆசிட். அடுத்து காமா அமினோ ஆசிட்ன்றது தேர்ட் பொசிஷன். ஸோ இது ஆல்பா, பீட்டா, காமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் காமா அமினோ ஆசிட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்பா அமினோ ஆசிட் இஸ் த மோனோமர் ஆஃப் புரோட்டீன். ஸோ நம்மளுக்கு வந்து புரோட்டீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மசில் க்ரோத்துக்காண்டி புரோட்டீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த புரோட்டீன்ல வந்துட்டு ஆல்பா அமினோ ஆசிட் தான் நிறைய இருக்கு. இட் இஸ் ரிச் இன்
alpha amino acid, or a protein is composed of alpha amino acid. All amino acid belongs to L family. There are 23 naturally occurring amino acids. So வந்து 23 நேச்சுரலா கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நேச்சர்ல இருந்து உங்களுக்கு 23 types of amino acids are obtained. Okay, important points பார்த்தோம் அப்படின்னா amino acid is the monomer of protein. All amino acid belongs to L family. Then alpha amino acid. So example of alpha amino acid is glycine. So CH2NH2COOH is the formula. So alpha position. இது alpha position. carbonyl இருந்து first position வந்து நம்மளோட alpha position. This is our alpha position. So alpha position ல NH2 இருக்கிறது நம்ம alpha amino acid அப்படின்னு சொல்லுவோம். So glycine is the only optically inactive compound. So optically inactive அப்படின்னும் போது மற்ற எல்லாமே ஆப்டிக்கலா ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா அமினோ ஆசிடை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 molecules of H2O எலிமினேட் ஆயிட்டு லாக்டைடோட ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட். ஸோ இது ரெண்டும் ஹீட் பண்ணும்போது சைக்ளைஸ் ஆயிட்டு ஒரு H2O எலிமினேட் ஆகி சைக்ளைஸ் ஆயிட்டு நம்மளுக்கு லாக்டைடோட ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து பீட்டா அமினோ ஆசிடை ஹீட் பண்ணும்போது அமோனியா எலிமினேட் ஆயிட்டு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். ஸோ ஆல்பா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜனும் பீட்டா பொசிஷன்ல இருந்து NH2வும் ரிமூவ் ஆயிட்டு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். அடுத்து காமா அமினோ ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த இன்ட்ரா மாலிகுலரா ஒரே மாலிகுல்ல COOH இருக்கிற OHும் NH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் கண்டென்ஸ் ஆகி வாட்டரா வெளியில வந்துட்டு we get a cyclized product which is called gamma lactam. Gamma பொசிஷன்ல இருந்து OH வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம காமா லாக்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது டெல்டா அமினோ ஆசிட். ஸோ டெல்டா அமினோ ஆசிடை வந்துட்டு ஹீட் பண்ணோம்னா அதே மாதிரி தான் காமா அமினோ ஆசிட்ல நடந்த மாதிரியும் இங்கேயும் இன்ட்ரா மாலிகுலரா ஹைட்ரஜன் H2O வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு ஸோ OH from COOH and hydrogen from NH2 will get eliminated and we get டெல்டா லாக்டம். அங்க வந்து காமா லாக்டம், இங்க டெல்டா லாக்டம் வந்துட்டு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து அமினோ ஆசிட், ஆல்பா அமினோ ஆசிட். So based on R group பார்த்தோம் அப்படின்னா if R contains COOH, acidic amino acid. If R contains NH2 group, basic amino acid. If R contains neither COOH nor NH2 group அப்படிங்கும்போது it is a neutral amino acid. So R வச்சுட்டு ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா மோர் நம்பர் ஆஃப் COOH அப்படின்னா அது அசிடிக் அமினோ ஆசிடா இருக்கும். NH2 குரூப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க அது பேசிக் அமினோ ஆசிடா இருக்கும். NH2 குரூப்பும் COOH குரூப்பும் ஈக்குவல் நம்பர்ல இருக்கு அப்படின்னா அது நியூட்ரல் அமினோ ஆசிடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து இம்பார்ட்டன்டான அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we are going to say it with a symbol, name and the structure. So first one வந்து tyrosine. So tyrosine symbol வந்து TYR. So இதோட structure பார்த்தோம் அப்படின்னா alpha amino acid, alpha positionல NH2 group இருக்கு and இந்த R position வந்துட்டு இது. Okay, so this is the alpha methyl phenol and alpha methylene phenol. இது வந்து alpha methylene phenol. So இது வந்துட்டு டைரோசினோட ஸ்ட்ரக்சர். அடுத்து செரைனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிம்பிள் வந்து செர். செரைனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆல்பா அமினோ ஆசிட், ஆல்பா பொசிஷன்ல NH2 இருக்கு, CH2OH வந்து அந்த R குரூப்பா இருக்கு செரைன்ல. அடுத்து கிளைசின்ல as usual we know that CH2NH2OH COOH is the formula. ஸோ இங்க வந்துட்டு ஆல்பா அமினோ ஆசிட் இந்த கார்பன்ல எந்த ஒரு சப்ஸ்டிடியூட் இல்லை, R குரூப் இல்லை, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு. அடுத்து அலனைன், இதோட சிம்பிள் வந்து அலா.
இந்த இடத்துல R குரூப் வந்து CH3 மெத்தில் தான் இங்க சப்ஸ்டிடியூண்டா இருக்கு. அடுத்து ஃபினைல் அனலின். ஸோ ஃபினைல் அலனின் போது CH3 இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இப்போ CH2 வித் அ பென்சீன் ரிங். ஓகே, அடுத்து வேலின். ஸோ வேலின்ல ஒரு செகண்டரி கார்பன் வந்துட்டு இருக்கு R குரூப்ல. அடுத்து லியூசின். ஸோ லியூசின்ல Me2CH2 அப்படின்றது R குரூப்பா இருக்கு. அடுத்து ஐசோலியூசின்ல ஐசோ குரூப்பா ஒரு மெத்திலுக்கு பதிலா எத்தில் குரூப் வந்துட்டு வருது. அவ்வளவுதான். இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ரீகால் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி ஸ்ட்ரக்சர் அண்ட் யூ ஜஸ்ட் ரீகால். ஸோ இது வந்துட்டு இப்போ இங்க வந்து நம்பர் ஆஃப் NH2 அதிகமா இருக்குது பாருங்க. இங்க வந்து நம்பர் ஆஃப் NH2 அதிகமா இருக்கும், இங்க COOH அதிகமா இருக்கும், அதே மாதிரி இங்கேயே COOH, இங்கே NH2. ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இது வந்து பேசிக் அமினோ ஆசிட். COOH அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து அசிடிக் அமினோ ஆசிட். அண்ட் NH2 குரூப் அதிகமா இருக்கு அப்படின்றது நம்ம பேசிக் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ COOH அதிகமா இருக்கிறது லைசின், அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளுட்டாமிக் ஆசிட். ஸோ இது மூணுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல லைசின்ல இல்ல, அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளுட்டாமிக் ஆசிட்ல COOH வந்துட்டு அதிகமா இருக்கும். NH2 வந்து ஒன்னு தான் இருக்கும், COOH வந்துட்டு 2 இருக்கும். அதே மாதிரி லைசின்லயும் அர்ஜினைன்லயும் பாத்தீங்க அப்படின்னா 2 CH2 குரூப், இந்த இது இல்ல, இதுவும் வந்துட்டு வரும். பட் ஆனா NH2 அப்படின்னு சொல்லி சொன்னா 2 NH2 குரூப், ஒரு COOH குரூப் இருக்கும். அண்ட் இந்த பாண்ட்ல உள்ள இந்த எலக்ட்ரான்ஸ் மூலமா இப்ப இங்க ஒரு லோன் பேர் இருக்கா, அந்த லோன் பேர் வந்துட்டு இங்க டீலோக்கலைஸ் ஆகும்போது அகைன் இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸும் இப்படி மாலிகுல வந்து டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல்பா அமினோ ஆசிட். ஸோ பேசிக் அமினோ ஆசிட்க்கு 2 எக்ஸாம்பிள், அசிடிக் அமினோ ஆசிட்க்கு 2 எக்ஸாம்பிள். அண்ட் அதோட பேசிசிட்டிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து ஜ்விட்டர் அயான் ஆர் பைபோலார் அயான் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்றது ஒரு கெமிக்கல் டெக்னிக், அனலிட்டிக்கல் டெக்னிக். அது வந்து உங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் பேஸ் லெவலுக்கு வராது, ஹையர் ஸ்டடீஸ்ல வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன் மாலிகுலை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல COOH-க்கான அந்த வேல்யூ, COOH-க்கான வேல்யூவும் NH2-க்கான வேல்யூவும் வராது. இப்போ வந்து COOH-க்கு வந்துட்டு ஒரு 1 பாயிண்ட் இல்ல 4 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு சும்மா அசம்ஷனுக்கு சொல்றேன், 4.5 அப்படின்னு சொல்லிட்டு COOH-க்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல COOH-க்கான அந்த 4.5 வேல்யூ வராது. அதே மாதிரி NH2-க்கு ஒரு 7.5னா அந்த 7.5 வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து COOH அண்ட் NH2-வா இருக்காது. ஸோ புரோட்டீன் மாலிகுல்ல NH2-வாவும் COOH-ஆவும் இருக்காது. ஸோ இது வந்து என்ன, இது வந்து ஒரு பேசிக் குரூப், இது வந்துட்டு ஒரு அசிடிக் குரூப். ஸோ ஆசிடோட வேலை என்ன, புரோட்டானை டொனேட் பண்ணணும். பேஸோட வேலை என்ன, புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ இந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு இங்க நடந்துட்டு we get NH3+ and COO- ions. Okay, so due to the formation of these ions NH3+ and COO-, this molecule, amino acid molecule is called as bitter ion or bipolar ion. Okay, so வந்துட்டு COH இருக்காது, NH2 இருக்காது. புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு NH3+ ஆவும் COO- ஆவும் இருக்கும். So this one is called bipolar ion or bitter ion. At this bitter ion, depending upon the pH of the solution, bitter ion exists in 3 different forms.
ஸோ bitter ion-ஓட ஃபார்ம்ஸ் வந்துட்டு pH வச்சுட்டு வேரி ஆகுது at low pH. At low pH, it exists in cationic form. NH3 plus COOH இருக்கும். Low pH அப்படின்னும் போது low pH னா acid condition. ஓகே, acidic condition. அடுத்து இது வந்து இன்னும் கொஞ்சம் base add பண்ணும்போது it becomes neutral. Not neutral, it is in the intermediate form. Intermediate form bipolar formல இருக்குது. bitter ion formல இருக்குது. இன்னும் வந்துட்டு pH இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இது வந்துட்டு ஆனியானிக் ஃபார்முக்கு வந்துருது. ஹை pHல ஆனியானிக் ஃபார்முக்கு வந்துருது. NH2 இருக்கும், COO மைனஸா இருக்கும். ஸோ இட் இஸ் ஆனியானிக் ஃபார்ம். ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் இன் pH. அடுத்தது bitter ion. ஸோ anionic, bipolar, cationic. So high pH, intermediate pH, low pH. So at high pH it is in anionic form, intermediate pH bipolar, low pH cationic form. So ABC Hill is the mnemonics we can use. So at high pH anionic, intermediate bipolar, low pH cationic. Okay. அடுத்து calculation of pH at isoelectric point. So இந்த isoelectric point என்றது bitter ion இருக்கிற பாயிண்ட் தான் நம்ம வந்து isoelectric point அப்படின்னு சொல்லுவோம். ஸோ pH வந்துட்டு இப்போ இந்த இடத்துல R is not equal to COOH and NH2. We are taking neutral amino acids only. COOH NH2 ஈக்குவல் நம்பர்ஸ்ல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட pKa வேல்யூ வந்துட்டு pKa1 இதோட pKa2 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான மீன் வேல்யூ தான் நம்மளோட pH. ஓகே, ஸோ pKa of COOH plus pKa of NH2 and அதோட மீன் வேல்யூ will give our pH. அடுத்து அசிடிக் அமினோ ஆசிட்ல அசிடிக் அமினோ ஆசிட்ன்றது COOH is COOH group is greater than NH2 group. Okay, so இந்த சிச்சுவேஷன்ல இந்த COOH இங்க CH ஓட இங்க டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. So இதோட pKa வேல்யூ வந்துட்டு pKa1 and NH2 வந்து pKa2 and another COOH வந்து pKa3. So வந்து pKa1 plus pKa3 will give mean of this two value will give our pH. ஓகே, ஸோ அசிடிக் என்னும் போது நம்ம வந்து அசிடிக்கா இருக்கிற அந்த அசிடிட்டிக்கு ரீசனா இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட மீன் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ pKa1 plus pKa2 will pKa1 plus pKa2 divided by 2, that is mean value of these both will give pH. அடுத்தது பேசிக் அமினோ ஆசிட்னும் போது நம்மளுக்கு வந்து இப்போ தெரியும் ரெண்டுன்னு சொல்ல முடியாது. Number of NH2 is greater than number of COOH. So COOH ஓட pKa value pKa1, NH2 ஓட pKa2 and another வந்து pKa3. So pKa2 plus pKa3 divided by 2 will give pH. Okay. அடுத்தது MOP of amino acid வந்து Stecker synthesis. So Stecker synthesisன்றது நம்ம வந்து கீட்டோன் ஆல்டிஹைட் வந்துட்டு எடுத்துக்கிட்டு we are going to treat them with ammonium cyanide. So ammonium cyanide CN minus will behave as a nucleophile. So aldehydes and the ketones அப்படின்னும்போது it will undergo nucleophilic addition reaction. So இங்கே நம்மளோட nucleophile வந்துட்டு CN minus. So it will attack the electrophilic center. So in the bond level electrons இங்க shift ஆயிரும். So we get CCNO minus. So O minus it will attack the NH4 ammonium ion. So we get this one. அடுத்து நம்ம வந்து இது அடுத்து இது நம்ம வந்து ஹீட் பண்றது மூலமாவோ இல்ல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆசிட் ஆட் பண்றது மூலமாவோ எனி ரியாக்ஷன் மூலமா we are going to remove a water molecule. So water molecule remove பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து H2O வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து H2O வந்துட்டு எலிமினேட் ஆகுது.
H2 eliminate ஆயிரும். So we get NH2 group there. So இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து NH2 வந்துரும். இங்க ஒரு CN இருக்கு. So upon acid hydrolysis or hydrolysis we get COH group. So CN will be hydrolyzed to give COH group. We know that. So we get amino acid. Okay. So இது வந்துட்டு ஒரு optically active center. இந்த ரெண்டு group different ஆயிடுச்சு. அது வந்து optically active group. So except glycine, we know all amino acids are optically active. அடுத்த properties பார்த்தோம்னா most naturally occurring amino acids belongs to L family. So glycine is the optically inactive amino acid. High melting and boiling point because it is a bipolar ion. ஸோ வந்து நியூட்ரலாக இருக்கிறது காட்டியும் இது வந்துட்டு ஒரு அயானிக் ஃபார்ம்ல நல்லா ஒரு பிளஸ் மைனஸ் அப்படின்ற போது ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் சொலிபிளாக இருக்கும், பிஹேவ் லைக் சால்ட். ஸோ சால்ட் அப்படின்றது ஒரு கேட்டியான ஆனையானும் இருக்கும் இல்லையா. இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துட்டோம் அப்படின்னா Na பிளஸ் Cl மைனஸ்னு இருக்கும். இங்கேயும் NH3 பிளஸ் COO மைனஸ்னு ஆனையான் கேட்டியான் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இட் பிஹேவ்ஸ் லைக் அ சால்ட். அடுத்து அமினோ ஆசிட் டைபெப்டைட் அப்படின்றது ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகுலை வந்துட்டு கொண்டு வருது. ஸோ ஹியர் வி ஆர் டேக்கிங் அலனைன் அண்ட் கிளைசின் டு கிவ் alanine glycine compound, and the bond between two different amino acids or same amino acids is called peptide bond. Okay, so adha nam vandu dipeptide appdi solrom, peptide linkage. So nama inga vandu rendu amino acids vandu eduthirkom. Idu vandu alanine, idu glycine. So idu rendathai nam vandu condense panna porom. So condense in the sense COH of alanine and NH2 of glycine will condense. So alanine ல இருந்து ஒரு OH-உம் glycine ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு H2O-வா எலிமினேட் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு அமைடு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் என்னவா கிடைக்கணும், CH3 CH NH2 C double bond O NH CH2 COOH கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட். இதுதான் நம்மளோட டைபெப்டைட். அண்ட் இங்க இருக்கு இல்லையா இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் லிங்க் பண்ற இந்த பொசிஷன் C double bond O NH இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம பெப்டைட் பாண்ட்னு சொல்றோம். So this bond is called peptide bond. The bond which links two amino acids is called peptide bond. அடுத்து இன்னும் மூணு, alanine valine glycine. So இது வந்து alanine, இது valine, இது glycine. ஓகே, ஸோ அலனைன்ல இருந்து OH, வேலின்ல இருந்து ஹைட்ரஜன், இது ஒரு பாண்டு. அடுத்து வேலின்ல இருந்து OH-உம் கிளைசின்ல இருந்து ஹைட்ரஜனும் கம்பைன் ஆயிட்டு ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு ரெண்டு H2O வந்துட்டு வெளியில வரும். 2 H2O will be eliminated. So this is our product. அண்ட் இங்க இருக்கு இல்லையா C double bond O-க்கும் NH-க்கும் நடுவில் உள்ள பாண்டு, இது வந்து பெப்டைட் பாண்ட் as usual. அடுத்தது proteins. So amino acids are composed of proteins. So இதுக்குரிய டிஃபரன்சியேஷன் விட ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா குளோபுலர் புரோட்டீன், ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபைப்ரஸ் புரோட்டீன்ஸ் ஆர் கொலாஜன். அதே மாதிரி குளோபுலர் புரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் மயோகுளோபின்ஸ். ஓகே, ஸோ ஃபைப்ரஸ் ஆர் கொலாஜன் வந்துட்டு அபண்டன்டான ஒரு புரோட்டீன். நம்மளோட இந்த லிவிங் சிஸ்டம் ஆர் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன் பார்த்தோம்னா தட் இஸ் கொலாஜன். ஸோ ஃபைப்ரஸ் இஸ் கொலாஜன். ஸோ ஃபைப்ரஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாலிகுல் எப்படி இருக்கும்னா long thin lies side by side to form fibers. ஸோ வந்து ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும், நல்லா நீளமா ஒரு நூலோட ஸ்ட்ரக்சர்ல தின்னா லாங்கா பக்கத்துல சைட் பை சைடு. அப்போ ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எப்படி வந்து ஃபைபர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் ஆகியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃபைப்ரஸ் புரோட்டீனும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த மாலிக்யூல். அடுத்து குளோபுலர் புரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மயோகுளோபின். ஸோ இதுல
மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குன்னா folded into spherical 3D shape, ஒரு ரவுண்டான ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ குளோபுலார் அப்படின்னும் போது பை த வேர்ட் we can understand the protein is in globe shape. ஸோ ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப்ல வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரஸ்க்கு வந்துட்டு கொல்லாஜன் விச் இஸ் பிரசன்ட் இன் ஸ்கின், போன் எக்ஸெட்ரா, நம்மளோட ஸ்கின்னு, போனு இந்த மாதிரி ஏரியால இருக்கிறது. அடுத்தது கேராட்டின் விச் இஸ் பிரசன்ட் இன் ஹேர், நெயில்ஸ், உல் எக்ஸெட்ரா. அண்ட் மயோசின் இஸ் பிரசன்ட் இன் மசில்ஸ். இந்த குளோபுலர் ப்ரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் இன்சுலின். ஸோ ஹீமோகுளோபின் இன்சுலின், 51 அமினோ ஆசிட், என்சைம்ஸ், ஆல்புமின். ஸோ இதுல எல்லாம் வந்துட்டு நம்மளோட மயோகுளோபின் இருக்கு. மயோகுளோபின் ஒரு குளோபுலர் ப்ரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது solubility in water பார்த்தோம்னா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் insoluble in water and globular proteins are soluble in water. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு soluble இருந்துச்சுன்னா, வாட்டர் soluble இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? போன் வாட்டர் soluble இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து போனே இருக்காது இல்லையா? we will not have bone if collagen is water soluble. அதே மாதிரி ஹீமோகுளோபின் வந்துட்டு soluble-ஆ இருக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொலாஜன் இஸ் பிரசன்ட் இன் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ். நம்மளோட ஏர் இருக்குல்ல, ஏர்ல வந்துட்டு கொலாஜன் வந்துட்டு இருக்கும். ஏர் அதுதான் நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம்ல. அடுத்து கேராட்டின் இன் ஃபிங்கர், நெயில்ஸ் அண்ட் ஹேர்ஸ். ஸ்ட்ரக்சர்லாம் எங்கெங்க இருக்குன்றது. அடுத்தது மெட்டபாலிக். இங்க வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரலா ஃபங்க்ஷன் இருக்கும். குளோபுலாருக்கு மெட்டபாலிக்கா ஃபங்க்ஷனல் இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்சைம் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ், பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ், ஆன்டிபாடிஸ். ஸோ பிளாஸ்மால ஆன்டிபாடிஸ், நம்மளுக்கு செக்ரேட் ஆகுற அந்த ஆன்டிபாடிஸ்ல அண்ட் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியில யூஸ் ஆகிருக்கிற என்சைம். ஸோ இது எல்லாத்துலயுமே குளோபுலர் ப்ரோட்டீன் இருக்கு. அடுத்து டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்றது புரோட்டீனை வந்துட்டு டீநேச்சர் பண்றது. டீநேச்சர் இன் த சென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரை, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். அதுதான் டீநேச்சுரேஷன். ஸோ டெஃபினேஷன் பார்த்தோம்னா புரோட்டீன் ஃபவுண்ட் இன் அ பயாலஜிக்கல் சிஸ்டம் with a unique 3-dimensional structure and a biological activity is called a native protein. So native protein அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்ல ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸோட இருக்கிற 3D ஸ்ட்ரக்சர். ஓகே, பயாலஜிக்கல் சிஸ்டம்ல ஒரு 3D டைமென்ஷன்ல ஒரு யூனிக் ஃபீச்சர், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியோட கிடைக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். When a protein is in its native form is subjected to physical change like change in temperature or chemical change like change in pH, hydrogen bonds are disturbed. Due to this, globules unfold and helix get denaturation of protein. ஸோ பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னும் போது நம்ம வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலமாவோ இல்லை கெமிக்கல் சேஞ்ச்ன்றது பிஹெச் அதிகமானது, அப்புறம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன்ல நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ பிஹெச் இன்க்ரீஸ் பண்றது, பிஹெச் சேஞ்ச் பண்றது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்றது, ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ல வரும். அடுத்து டூரிங் டீநேச்சுரேஷன் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் பட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் இன்டாக்ட். ஸோ டீநேச்சுரேஷன் ப்ராசஸ்ல செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகும், பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படியே இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா coagulation of egg white and boiling, curdling of milk which is caused due to the formation of lactic acid by the bacteria present in the milk. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புரோட்டீன் எக்ல வந்துட்டு ஆல்புமின் புரோட்டீன் வந்துட்டு அதிகமா இருக்கு, அந்த எக் ஒயிட்ல வந்துட்டு ஆல்புமின் வந்துட்டு அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ வந்து when it is subjected to high temperature, நம்ம வந்து அதை ஹீட் பண்ணும்போது அதுல டீநேச்சுரேஷன் தான் coagulation நடந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறுது, டீநேச்சர் ஆகுது. அதே மாதிரி கர்ட்லிங், ஸோ மில்க் வந்துட்டு கர்டா மாற அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு லாக்டிக் ஆசிட் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அது வந்துட்டு என்ன, ஆசிட் வந்துட்டு அதிகமாகுது, அதான் சேஞ்ச் இன் பிஹெச் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட் இன் செல்ஸ், நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. ஓகே, அடுத்து it has observed that nucleus of a living cell is responsible for this transmission of inherent characters also called heredity. ஸோ நியூக்ளியஸ் தான் வந்துட்டு லிவிங் செல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது.
ஒரு லிவிங் செல்லுல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படி என்னன்னா, ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ் இப்போ வந்து பரம்பரையா இருக்கிற பழக்கம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்கல்ல, அந்த பரம்பரையா இருந்து வர அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு ரோலை வந்துட்டு இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது. ஸோ nucleus of a living cell is responsible for transmission of heredity or inherent characters. The particles in nucleus of the cell responsible for heredity are called the chromosomes, which are made up of proteins. So in the transmission வந்துட்டு செல்லோட நியூக்ளியஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள்னு சொல்றோம். அடுத்து இந்த நியூக்ளியஸ்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they are proteins. They are made up of proteins. Another type of biomolecules called nucleic acid. These are mainly of two types, deoxyribonucleic acid and ribonucleic acid. So DNA and RNA அதோட எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோன்னா இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பயோமாலிகுல்ஸ். they are also important biomolecules which is also transferred from one generation to another generation. So DNA RNA terms வந்துட்டு நீங்க வந்து நல்லா வந்து ஒரு ஃபெமிலியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So DNA and RNA, DNA is a deoxyribonucleic acid and RNA is ribonucleic acid. Nucleic acids are long chain polymers of nucleotides. So they are also called polynucleotides. So nucleotide nucleic acid ஒரு monomer. ஸோ இந்த மோனோமர்ஸ் வந்துட்டு n நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பாலிமர் வந்துட்டு கொடுக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு மோனோமர்ஸ் ஆர் கம்பைன்டு டு ஃபார்ம் அ பாலிமர் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் பாலிநியூக்ளியோடைட். ஸோ மோனோமர் வந்துட்டு நியூக்ளியோடைடு, அது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகுதுன்னா தே ஆர் கால்ட் பாலிநியூக்ளியோடைட்ஸ். அடுத்து கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியோசைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ yields a pentose sugar, phosphoric acid and nitrogen containing heterocyclic compounds called bases. So nucleic acidல இந்த ஒரு டெஃபினிஷன் வச்சுட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும், 5 மெம்பர்டு ஒரு சுகர் இருக்கும். 5 மெம்பர் இந்த சென்ஸ் 5 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு சுகர் இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட் இருக்கும், அடுத்து ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அ பேசஸ். ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் அப்படின்ற இட் இஸ் அ பேஸ். And DNA molecules, the sugar is beta D2 deoxyribose, whereas in RNA it is beta D ribose. So இதுதான் வந்துட்டு அந்த சுகர் மாலிகுல்ல உள்ள டிஃபரன்ஸ். டிஎன்ஏல beta D2 deoxyribosum, RNAல beta D ribosum இருக்கும். ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது we get pentose sugar, phosphoric acid and a base. ஸோ நியூக்ளிக் ஆசிட் காம்போசிஷன் வந்துட்டு ஒரு பென்டோஸ் சுகரும் பாஸ்போரிக் ஆசிட் பேஸ் இருக்கும். அடுத்து சுகர் ஆல்டோ பென்டோஸ் ஆர் ரிபோஸ், இது வந்து ஆர்என்ஏக்குரியது. ஸோ இது வந்துட்டு ஆல்டோ பென்டோஸ் வேற ரிபோஸ், இது வந்துட்டு சைக்ளைஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு சைக்ளைக் ஆகும். இது வந்து ஆல்பா டி ரிபோஸ், இது வந்து பீட்டா டி ரிபோஸ். நம்ம ஆர்என்ஏல என்ன இருக்கு, பீட்டா டி ரிபோஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீட்டா டி ரிபோஸ். அடுத்தது டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கிற பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்ஏல வந்துட்டு அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இருக்கும். ஆர்என்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இருந்த பிளேஸ்ல யுரேசில் வந்துட்டு இருக்கும். ஸோ தைமினுக்கு பதிலா யுரேசில் இருக்கும். ஸோ டிஎன்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். ஆர்என்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசைன், யுரேசில் வந்துட்டு இருக்கும். ஸோ AGCT, AGCU. So these are the structures of the molecules. So இது வந்து அடினைனோட ஸ்ட்ரக்சர், இது குவானைனோட ஸ்ட்ரக்சர், this is cytosine, thymine which is present only in DNA, and இது uracil which is present only in RNA. Okay, next one, structure of nucleic acid அப்படின்னு பார்த்தோம்னா, nucleic acid வந்து nucleoside
நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம். இங்க வந்து நியூக்ளியோசைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா pentose sugar plus base. So it contains a pentose sugar and a base without phosphoric acid. Okay, so pentose sugarல ஒரு base வந்துட்டு இருக்கு. அடுத்து நியூக்ளியோடைடுன்றது pentose sugar plus base plus phosphoric ester or phosphoric acid இருந்தா நமக்கு வந்து phosphoric ester வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஒரு ஆல்கஹால் பார்ட் இருக்குமா இந்த இடத்துல, அந்த ஆல்கஹால் பார்ட்டும் ஆசிட் பார்ட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ வி கெட் பாஸ்பேட் எஸ்டர். ஸோ நியூக்ளியோசைடுன்றது பென்டோ சுகரும் பேஸும், நியூக்ளியோடைடுங்கிறது பென்டோ சுகர் பேஸ் பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, அடுத்து நியூக்ளியோடைடு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து சுகர் யூனிட், ஒரு பேஸ், ஒரு பென்டோ சுகர், சாரி பாஸ்பரிக் ஆசிட். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைடு. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைடு வந்துட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடு. இது ரெண்டுத்துக்குமான பாண்ட் வந்து 1 2 3. தேர்டு கார்பன், தேர்டு கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜனும் இந்த பாஸ்பரஸும் வந்து பாண்ட் பண்ணும். ஸோ தேர்ட் கார்பன்ல உள்ள அந்த ஆக்சிஜன் அண்ட் பாஸ்பேட், பாஸ்பரஸ் வந்துட்டு ஆக்சிஜன் மேல அஃபினிட்டி இருக்கிறதுனால தே கம்பைன் டுகெதர். ஸோ அண்ட் தே ஃபார்ம் அ பாலிமர். ஸோ தட் பாலிமர் இஸ் கால்ட் பாலிநியூக்ளியோடைடு ஆர் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த லிங்கேஜ்க்கு பேர் வந்துட்டு பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். பாஸ்போடைஎஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு எஸ்டர் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கிறமா, இது ஒரு ஆர் குரூப், இது ஒரு ஆர் குரூப்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் பாஸ்போடைஎஸ்டர். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் வந்துட்டு ஒரு ஆல்கஹாலோட இங்க கண்டென்ஸ் ஆயிருக்கு, CH2OH கண்டென்ஸ் ஆயிருக்கு. அதுவே இங்க ஒரு CHOHன்றதுல ஒரு ஆல்கஹாலோட கண்டென்ஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பேஸ்டு பாஸ்பேட் நடுவில் இருக்கும், சுகர் பேஸ்டு பாஸ்பேட் நடுவில் இருக்கும். ஸோ இந்த யூனிட் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் DNA. Nucleic acid have a secondary structure also. Two nucleic acid chains are wound about each other and are held by hydrogen bonds between pairs of bases. So ரெண்டு பேசஸ் வந்துட்டு ரெண்டு பேசஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA. அண்ட் ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். இப்போ 5 3 இருக்கா, இங்க வந்து 3 5 இருக்கும், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். அண்ட் கார்பன் சைட்டோசைனுக்கும் குவானைனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்டு, அதே மாதிரி தைமைனுக்கும் அடினைனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட். இங்க வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், இங்க டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, the two strands are complementary to each other because hydrogen bonds are formed between specific pairs of bases. So ஸ்பெசிபிக்கா அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசைனுக்கும் நடுவில் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும், நாட் பிட்வீன் தீஸ் டூ அண்ட் தீஸ் டூ. அதனால தான் வந்துட்டு அது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. அந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அடினைன் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் தைமின், whereas cytosine forms hydrogen bond with guanine. Secondary structure for RNA. In secondary structure for RNA, single stranded helix is present which sometimes backfolds on itself. RNA molecules are 3 types and they perform different functions. They are named as messenger RNA, ribosomal RNA, transfer RNA, mRNA, rRNA and tRNA. So by the word messenger, it transfers some message, neuro மெசேஜஸ் அந்த மாதிரி வந்து மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ரிபோசோம்ன்றது ரிபோசோம்ல இருக்கிற RNA, டிரான்ஸ்ஃபர்ன்றது இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் சம்திங். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னும் போது, ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது எல்லா இடத்துக்குமே ஒரு யூனிக்கான ஃபீச்சர். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னோடது மாதிரி இருக்காது, என்னோடது மற்றவங்க மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் அ யூனிக் ஒன். அதே மாதிரி தான் டிஎன்ஏ அப்படின்றது இட் இஸ் அ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமோட ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்து டிஎன்ஏ. These occur at the tips of the finger and have been used for identification for a long time and can be altered by surgery. The sequence, அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பத்தி சொல்றாங்க. A sequence of bases on DNA is also unique for a
person and information regarding this is DNA fingerprinting. ஸோ வந்து நான் சொன்ன கதை தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு ஒரு யூனிக் அடையாளமா இருக்குதோ அதே மாதிரி டிஎன்ஏல உள்ள அந்த பேசஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பேஸும் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். அதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் இன் டிஎன்ஏக்கான ரீசன். இப்போ உங்களோடது என்னோட மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த பேஸஸோட சீக்வன்ஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அடுத்து இட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி செல் அண்ட் கேனாட் பி ஆல்டர்ட் பை எனி நோன் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஆல்டர் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கிடையாது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் யூஸ்டு இன் ஃபாரன்சிக் லேப் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கான யூசஸ் என்னன்னா ஃபாரன்சிக்ல கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி டு டிட்டர்மைன் பேட்டர்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு சைல்டோட பேரண்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றதுக்காண்டி இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டு ஐடென்டிஃபை த டெட் பாடிஸ் இன் எனி ஆக்சிடென்ட் பை கம்பேரிங் த டிஎன்ஏஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். ஸோ வந்து ஒரு அன்னோன் ஆக்சிடென்ட்ல இந்த டெட் பாடி வந்துட்டு யாரோடதுன்னே தெரில, அது வந்துட்டு ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னும் போது we can go for DNA fingerprinting. To identify racial groups to rewrite biological evolution. ஸோ ஒரு பயாலஜிக்கல் எவல்யூஷனையே ரீரைட் பண்ண அளவுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு எஃபிஷியன்சி இருக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு. அடுத்து விட்டமின்ஸ். Vitamins are accessory food factors which is also necessary required in the diet. They are classified as fat soluble A, D, E, K and water soluble B and C. Deficiency of vitamins leads to many diseases. So vitamins அப்படின்றது it is also one of the biomolecules. ஸோ இது வந்து நம்மளோட டயட்டுக்கு வந்துட்டு ரொட்டீனா தேவை. அண்ட் இது வந்து ரெண்டா பிரிக்கிறோம், வாட்டர் soluble ஃபேட் soluble. வாட்டர் soluble வந்துட்டு விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. ஃபேட் soluble விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபேட் soluble. ஸோ விட்டமின் ஏன்றதை நம்ம ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட்டர் soluble பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி அண்ட் சின்னு சொன்னோமா. ஸோ அதுக்கான நேம் விட்டமின் பி அண்ட் அதுக்கான நேம் பார்த்தோன்னா விட்டமின் பி 1 is known as thiamine, B2 is known as riboflavin, B3 is known as niacin, B5 is pantothenic acid, B6 is pyridoxine, B7 is biotin, B9 is folate, and B12 is cobalamin, and vitamin C is ascorbic acid. Vitamin C is ascorbic acid. Okay, so these are water soluble vitamins. At the name of the vitamin and adukana source enna adukana deficiency disease என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ வந்து விட்டமின் ஏ கான சோர்ஸ் வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், கேரட், பட்டர், மில்க், வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச் இதெல்லாம். அதுக்கான டெஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பேந்தால்மியா, ஹார்னிங் ஆஃப் கார்னியா ஆஃப் ஐக்குரிய டிசீசஸ் வந்துட்டு மேக்சிமம் வருது அப்படின்னா, ஐ வந்துட்டு உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட் வந்துட்டு அதிகமா எடுத்துக்கணும். ஸோ ஐ டிசீசஸ் எல்லாமே இந்த விட்டமின் ஏ கம்மியானதான் வரும். அடுத்து விட்டமின் பி விச் இஸ் thiamine, ஈஸ்ட்ல மில்க், கிரீன் வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அண்ட் இதோட டெஃபிஷியன்சி வில் காஸ் பெரி லாஸ் ஆஃப் appetite and retard growth. B2 riboflavin rich in milk, egg white, liver, kidney. Its deficiency will cause kilolosis, fissuring at corners of mouth and lips, digestive disorders, burning sensation of the skin. B6 pyridoxine rich in yeast, milk, egg yolk, cereals, grams. Its deficiency will cause convulsions. At the vitamin B12 which is rich in fish, meat, egg, curd. Its deficiency will cause anemia, pernicious anemia, which is a deficiency of RBC in hemoglobin. At the vitamin C which is ascorbic acid rich in citrus, amla, vegetables, etc. It will cause scurvy, which is bleeding in gums. At the vitamin D, exposure to sunlight, fish, egg yolk, etc. And it will cause rickets, which is bone deformities, and osteomalacia, soft bones or
ஜாயிண்ட் பெயின்ஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ போன்ஸ் வந்துட்டு சாஃப்ட் ஆகுறது, ஹார்டா இல்லாமல் சாஃப்டா இருக்கிறது ஆஸ்டியோமலாசியான்னு சொல்றாங்க. அடுத்து விட்டமின் இ, வெஜிடபிள் ஆயில்ஸ் லைக் வீட் கிராம் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் நிறைய இருக்கு. அண்ட் இதோட deficiency will cause increased fragility of RBCs and muscular weakness. Muscles வந்துட்டு வீக் ஆகுறது. அடுத்து விட்டமின் கே இஸ் ரிச் இன் green leafy vegetables, increased blood clotting time. ஸோ விட்டமின் பி ஓட டெஃபிஷியன்சி வந்துட்டு நம்மளோட blood clotting டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து என்சைம். ஸோ என்சைம்ஸ் வந்து கேட்டலிஸ்ட், பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். பயாலஜிக்கலா நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்பீட் அப் பண்றதுக்காண்டி, அதோட ரியாக்ஷன் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இந்த என்சைம்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Small quantity can do million of the reaction, also known as biochemical catalyst. Okay, ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில எடுக்கிற என்சைம் வந்துட்டு ஒரு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்க என்ன நேம், அந்த என்சைமோட நேம் என்ன, அதுக்கான சப்ஸ்ட்ரேட் என்ன, அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூரியேஸ். யூரியேஸ் என்ற என்சைம் வந்துட்டு யூரியாவை வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இட் வில் ஈல்ட் அமோனியா அண்ட் CO2. இட் வில் ஈல்ட் அமோனியா அண்ட் CO2. அடுத்து மால்டேஸ். ஸோ இந்த வேர்ட்ல இருந்தே நம்மளால வந்துட்டு அந்த என்ன சப்ஸ்ட்ரேட்னு சொல்ல முடியும். ஸோ மால்டேஸ்ன்றது மால்டோஸா குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுது. மால்டேஸ் டு குளுக்கோஸ். அடுத்து இன்வெர்டேஸ், சுக்ரோஸ் டு ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். அடுத்து அமிலேஸ். அமிலேஸ்ன்றது இங்க ஸ்டார்ச்ல வந்து நம்ம அமிலோஸ், அமிலோபெக்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ அமிலேஸ் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டார்ச், இன் விச் ஸ்டார்ச் இஸ் ஹைட்ரலைஸ்டு டு மால்டோஸ். அடுத்து ட்ரிப்சின், which is present in proteins, which hydrolyze proteins to amino acids. அடுத்து ascorbic acid. Ascorbic acid oxidase enzyme யூஸ் பண்ணி dehydroascorbic acid கன்வெர்ட் பண்றோம். Okay, so the catalyst or enzyme is ascorbic acid oxidase. Substrate is ascorbic acid and the product is dehydroascorbic acid. அடுத்து hormones. So hormones are messengers, which is proteinaceous in nature and are messengers. Hormones are molecules that act as a intercellular messengers. These are produced by endocrine glands in the body and are directly poured into the bloodstream, which transports them to the site of action. So இது வந்துட்டு டைரக்டா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். எங்க இருந்து செக்ரீட் ஆகுதுன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுது. லைக் pancreas, adrenal glands, இந்த மாதிரி endocrine glands வந்து secrete ஆகுது. Some of these are steroids. Examples estrogen and androgens. So secreted by estrogen and androgen secreted by name தெரியல எனக்கு. Sexual organs னு வச்சுக்கலாம். Okay. Some are polypeptides, for example, insulin, endorphins, and some other amino acid derivatives such as epinephrine and norepinephrine. So peptides ஆவும் இருக்கலாம், polypeptides ஆவும் இருக்கலாம், இல்லைன்னா amino acid derivatives ஆவும் இருக்கலாம். Okay. அடுத்தது hormones have several functions in the body. They help to maintain the balance of the biological activities in the body. So நம்ம சிரிக்கும் போது, நம்ம ஹாப்பியா இருக்கும் போது ஒரு ஹார்மோன் வந்துட்டு இதாகும். நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அப்போ ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஈவன் டூரிங் டெலிவரி, லேபர் பெயின் அப்பயும் ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் வந்துட்டு இன்னும் வந்து பெயினை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி ஹெல்ப் பண்ணும். அப்பதான் வந்து பேபி வந்து சீக்கிரமா இதாகுன்றதுக்காண்டி அந்த ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகும். The role of insulin in keeping the blood glucose level within the narrow limit is an example of this function. Insulin is released in response to the rapid rise in blood glucose level. So bloodல வந்துட்டு glucose level increase ஆகிறப்ப pancreas வந்துட்டு insulin வந்துட்டு secrete பண்ணுமா. So this is one of the hormonal activity. So hormonal activity க்கு one of the example is this one, secretion of insulin. So இந்த இன்சுலினோட வேலை என்ன, பிளட் குளுக்கோஸ் லெவல ஒரு லிமிட்ல வந்துட்டு வச்சுக்கிறது. அடுத்து நான் சொன்னேன் லேபர் பெயின் டைம்ல வந்துட்டு ஒரு ஹார்மோன் வந்து இதாகும். தட் இஸ்
that is oxytocin. So oxytocin என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற பெயினை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ வந்து சீக்கிரமா அந்த பெயின்குரிய அந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எலாங்கேஷன் வந்துட்டு அதிகமாகி பெயின் அதிகமாகும். ஸோ which leads to baby delivery. So அடுத்த ஹார்மோன் வந்து ஹார்மோன் குளுக்காஜன் tends to increase the glucose level in the blood. So இன்சுலின் வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு நேரோ ரேஞ்சில் வைக்குது அப்படின்னா குளுக்காஜன் வந்துட்டு குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து ஸ்டிராய்ட் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அடினல் கார்டெக்ஸ் அண்ட் gonads testes in males and ovaries in females. ஸோ இந்த எந்தெந்த பிளேஸ்ல இருந்து எந்தெந்த கிளாண்ட்ல இருந்து என்னென்ன ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகுதுன்றது. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை gonads are responsible for development of secondary sex characters. ஸோ gonadsல இருந்து அதாவது மேல்ஸ்ல டெஸ்டிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் தான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அதாவது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதுதான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதே மாதிரி okay, it is responsible for development of secondary male characters, just voice, facial hair, physical constitution, etc. அடுத்து estradiol is the main female sex hormone. So estradiol ன்றது ஒரு female sex hormone and is responsible for development of secondary female characters and participates in the control of menstrual cycle. So menstrual cycle வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. At the progesterone is responsible for preparing the uterus for implantation of fertilized egg. So fertilized egg வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்றதுக்காண்டி அதுக்காண்டி இந்த ஹார்மோன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து டெஸ்ட் ஃபார் பயோமாலிகல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷன் பார்த்தோம்னா டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் சேம் அஸ் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணமோ அதே தான் கார்போஹைட்ரேட்ஸ்க்கும், பிகாஸ் அங்கேயும் இங்கேயும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் மொலிஜ் டெஸ்ட் விச் இஸ் ஃபார் கார்போஹைட்ரேட். ஸோ இது மட்டும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஸோ அதனால சொல்லிடுறேன். ஸோ 5% சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நாப்தால் பிளஸ் எத்தனால். 5% வந்து இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நாப்தால், திஸ் இஸ் ஆல்ஃபா நாப்தால் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் ஒன் இஸ் ஆல்ஃபா நாப்தால். ஸோ ஆல்ஃபா நாப்தால் சொல்யூஷன் பிளஸ் எத்தனால வந்துட்டு H2SO4 பிளஸ் கார்போஹைட்ரேட் சொல்யூஷன்ல கார்போஹைட்ரேட்டை H2SO4ல டிசால்வ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் ரிங் அட் த ஜங்ஷன் ஆஃப் டூ லிக்விட்ஸ். ஸோ இந்த ரெண்டு லிக்விடு மிக்ஸ் ஆகிற ஜங்ஷன்ல ஒரு பர்பிள் ரிங் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரிங் தான் வந்துட்டு இதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், இதுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ ரிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது கார்போஹைட்ரேட். ஃபாஸ்டா ஃபார்ம் ஆச்சுன்னா மோனோசாக்கரைட், ஸ்லோவா ஃபார்ம் ஆச்சுன்னா டை ஆர் பாலிசாக்கரைட். ஸோ அந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷனை வச்சுட்டும் நம்ம வந்து டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபாஸ்டானா மோனோ, ஸ்லோவானா டை ஆர் பாலி. அடுத்து செலிவானோவ்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு performed when two sample gives positive test for Benedict's or Felling's test. ஸோ வந்து ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட், பெனிடிக்ஸ் டெஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம். டேக் செலினோஸ் ரியேஜென்ட் அண்ட் ஆட் சாம்பிள். ஸோ செலினோஸ் ரியேஜென்ட் எடுத்துட்டு சாம்பிள் ஆட் பண்ணிக்கிறோம். பாயில் ஃபார் 2 minutes. Appearance of red to orange color indicates the presence of fructose, ketose. ஓகே, ஸோ வந்து செலினோஸ் ரியேஜென்ட்டோட சாம்பிள் ஆட் பண்ணும்போது ரெட் டு ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா that indicates the presence of ketose like fructose. If no color appears in 2 minutes, continue boiling for 5 minutes. The faint orange or no color appears, then it indicates the presence of glucose. ஸோ வந்து 2 minutesக்கு மேல இன்னும் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னும் போது ஃபர்தரா ஹீட் பண்ணுவோம். ஸோ ஹீட் பண்ணும்போது ஒரு ஃபெயிண்ட் ஆரஞ்சு கலர், ரொம்ப லைட்டான ஒரு ஆரஞ்சு கலரோ இல்ல நோ கலர் ஃபார்மேஷனோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இண்டிகேட்ஸ் த குளுக்கோஸ் பிரசன்ஸ்.
ஸோ இது வந்து அடுத்தது பேக்ஃபோர்ட் டெஸ்ட் ஃபார் மோனோசாக்ரைட்ஸ் பார்த்தோம்னா காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அசிட்டிக் ஆசிட். ஸோ காப்பர் சல்ஃபேட்டையும் அசிட்டிக் ஆசிடையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த கார்போஹைட்ரேட் விச் இஸ் அ மோனோசாக்ரைட் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் ப்ரௌன் precipitate வந்துட்டு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த டெபாசிஷன் ஆஃப் Cu2O which is a brown precipitate. ஸோ இது வந்து பேக்ஃபோர்ட்ஸ் டெஸ்ட். அடுத்தது பெனடிக்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். இட் இஸ் ஒன் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் இன் விச் இட் ஃபார்ம்ஸ் அ brown precipitate which is due to the formation of Cu plus. This is Cu2O. So Benedict's reagent is aqueous copper sulfate plus sodium citrate. So இந்த ரெண்டு சொல்யூஷன் பெனடிக்ட் A and பெனடிக்ட் B வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட கார்போஹைட்ரேட்டோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா வார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ரெட் precipitate கிடைக்கும். ஸோ தட் இஸ் Cu2O. That precipitate confirms the presence of reducing sugars. அடுத்து டொலரன்ஸ் டெஸ்ட் ஃபில்லிங்ஸ் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்து டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்ல அயோடின் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் எடுத்துட்டு அயோடின் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த கலரேஷன் வந்துட்டு டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் அயோடின். ஸோ அந்த அயோடின் வந்துட்டு அப்சார்ப் ஆகுறதுனாலதான் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ இது வந்து இது அடல்ட்ரேஷன் செக்கிங்லயும் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த ரியாக்ஷனை. அடுத்த டெஸ்ட் ஃபார் அமினோ ஆசிட்ல டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸோ பயோரேட் டெஸ்ட். ஸோ பயோரேட் டெஸ்ட் என்னன்னா டேக் அ ப்ரோட்டீன் சொல்யூஷன் இன் டெஸ்ட் டியூப். ஒரு ப்ரோட்டீன் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அதுல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும் 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இது பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைடு காப்பர் சல்ஃபேட் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் வி கெட் அ வயலட் கலர், ஒரு வயலட் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க புரோட்டீன் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. பியூரோ டெஸ்ட் இஸ் பெப்டைட் பாண்ட் இந்த மாலிகுல் ஆஃப் புரோட்டீன். ஸோ புரோட்டீன் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு காப்பர் சல்ஃபேட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காப்பர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கிடைக்குது which is violet in color. Okay, so அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனால தான் நமக்கு வந்து violet color வந்துட்டு கிடைக்குது. Care must be taken that excess of copper sulfate is not added, otherwise there will be blue color instead of white color. ஏன் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் அதிகமா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காப்பர் ஹைட்ராக்சைடு வந்துட்டு கிடைச்சிரும், அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அதான் ரீசன். அடுத்து ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட். ஸோ ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட் அப்படின்றது புரோட்டீனோட கான்சென்ட்ரேட்டட் HNO3 வந்துட்டு ஆட் பண்றோம். ஓகே, ஸோ ஒயிட் precipitate வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இது ஆட் பண்ணோன்னே கான்சென்ட்ரேட்டட் HNO3 புரோட்டீனோட ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒயிட் precipitate வந்துட்டு கிடைக்கும். விச் இஸ் பாயில் பண்ணும்போது அந்த precipitate நம்ம வந்து பாயில் பண்ணும்போது எல்லோ கலரா சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து இதை கூல் பண்ணிட்டு அதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அமோனியம் சொல்யூஷன் வந்துட்டு ஒரு பேஸ் சொல்யூஷன் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா the color changes to orange indicating the presence of proteins. ஓகே, ஸோ இத்தனை வேலை பண்ண வேண்டியிருக்கு ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்ல. ஸோ புரோட்டீன் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் HNO3 ஆட் பண்றோம். HNO3 ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு ஒயிட் precipitate கிடைக்கும். அந்த precipitate பாயில் பண்ணோம்னா எல்லோ கலர் கிடைக்கும். அந்த எல்லோ கலரை கூல் பண்ணி அல்கலி ஆட் பண்ணணும், லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியா சொல்யூஷன் இது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி இத்தனை கலர் மாறி ஆரஞ்சுக்கு வந்து நின்னுச்சுன்னா அங்க புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து xanthoprotic test is specific for protein containing aromatic amino acids. It is used specifically for aromatic compounds, aromatic proteins. So xanthoprotic test is specific for aromatic amino acids. The benzene ring in the amino acids is nitrated by heating with nitric acid and forms an yellow nitro compound which turns into orange with alkali. ஸோ எல்லோ கலர் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அமீன்ஸ் வந்துட்டு படிக்கும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதில் நான் சொன்னேன் நைட்ரோ காம்பவுண்ட் வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட புரோட்டீன் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ல வந்துட்டு நைட்ரேஷன் பண்ணும்போது அங்கே வந்து NO2 குரூப் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகுமா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அது கூட நம்ம ஒரு அல்கலி ஆட் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் கிடைக்கும்ன்றாங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்த டெஸ்ட் வந்து நின்ஹைட்ரின் டெஸ்ட்.
So this is given by all proteins. So in the test வந்துட்டு எல்லா molecules எல்லா protein molecules கொடுக்கும். So that is the structure of ninhydrin. So when protein solution is boiled with a dilute solution of ninhydrin, a violet color is produced. So வந்து இதுல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஒரு protein solution ninhydrin solution ஓட boil பண்ணும்போது நமக்கு ஒரு violet color கிடைச்சிச்சு அப்படின்னா that indicates the presence of protein. அடுத்து Millen's test. Protein solution plus Millen's reagent gives pink color. Millen's reagent is solution of mercuric nitrate and nitrite in nitric acid containing traces of nitrous acid. Okay, so mercuric nitrate and nitrite in nitric acid. Okay, so this is Millen's reagent. So in the color change la aachu appadina ithana color namakku vandu kedaichu appadina that indicates the presence of protein. So that's all about biomolecules. So I think this session is useful for you. I hope you understood. Okay, so simple தான். நீங்க இதுல வந்து தியரி தான் அதிகமா இருக்கும். இந்த டெஸ்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டெஸ்ட் ஃபார் புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் இது மட்டும், மற்றதெல்லாம் தியரி பார்ட் தான் நம்மளுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Hi everyone. So today we are going to discuss another chapter, haloalkanes and haloarenes. So this is a one-shot video in which we are going to discuss all the topics in one lecture. Okay. So first in the video நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா MOP of haloalkanes, properties of haloalkanes, and MOP of haloarenes and properties of haloarenes. So first haloalkanes அப்படினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, the word halo means halogen. Halogen, which is nothing but fluorine, bromine, chlorine, iodine. Fluorine, chlorine, bromine, iodine. So this is halogen. Alkane, we know that alkane is a saturated hydrocarbons, that is carbon single bond உள்ள molecules, அதெல்லாம் நம்ம alkanes அப்படி சொல்லுவோம். So haloalkanes அப்படின்றது a combination of alkanes plus halogen. alkane groupல ஒரு halogen வந்துட்டு நம்ம substitute பண்ண போறோம். அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹாலஜனை substitute பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 அப்படின்றது இருக்கா. So this is a alkane. This is a alkane with the molecular formula CH4. இதுல நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் ஆட் பண்றோம் அப்படின்னா it will become CH3Cl. இது ஹாலோஆல்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ இது வந்து alkane அப்படின்றப்ப it is a saturated compound. சோ இந்த கார்பன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கும். sp3 னா எல்லா சைட்ஸ்லயுமே சிங்கிள் பாண்ட் மட்டும் தான். இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 109.5 டிகிரி இருக்கணும் பாண்ட் ஆங்கிள். அடுத்து sp3 அப்படின்றப்ப அதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹெட்ரலா இருக்கணும். ஓகே. ஸோ these all about haloalkanes. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி. அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா from alcohol. So alkyl halides ஓட preparation from alcohols, which is nothing but ROH. So alcohols இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா first one from PX3, phosphorus trihalide. இந்த Xன்றது it may be halogens like chlorine, bromine, iodine, fluorine இந்த மாதிரி இருக்கலாம். So PX3 இந்த reagent நம்ம in other words எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா red phosphorus plus X2 அப்படின்னு சொல்லலாம். red phosphorus plus X2. Okay. So ROH in presence of ROH we are treating with the PX3, we get RX plus phosphoric acid H3PO3. So இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா three molecules of ROH reacts with this PX3 and form RX plus
இங்கே H3 இருக்கு, O3 இருக்கு. ஸோ தட் இஸ் H3PO3 பாஸ்பரிக் ஆசிட். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேக் OH புட் X. இந்த இடத்துல வந்துட்டு ROH இருக்கிறத நம்ம PX3 யூஸ் பண்ணி RXன்னு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேக் OH புட் X, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. நெக்ஸ்ட் PX5 பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான். டேக் OH புட் X. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா POX3 அண்ட் HX. ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடும் POX3யும் கிடைக்குது. பாஸ்பரஸ் ஆக்சி ஹாலைடு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ROHன்னு இருக்கு. ஸோ இந்த PX5 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, ரெண்டு சைடு ஹாலஜன் நடுவில் வந்து PX3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ we are going to break this bond. இந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு, RX இருக்கு, இந்த சைடு HX இருக்கு, இங்க நடுவில் POX3 இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ சேம் ட்ரிக், டேக் OH புட் X. அடுத்து யூசிங் SOX2 சல்ஃபனைல் ஹாலைட்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூசிங் SOX2 we are going to produce alkyl halides and this reaction is known as Darzens reaction. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு X என்னன்னு பார்த்தோம்னா Cl தான். ஓகே, ஸோ ஹியர் X is Cl, not other halogens. So we are going to use SOCl2, that is sulfonyl chloride. So ROH is treated with SOCl2, we get RCl plus SO2 plus HCl. So these are as a gas, these are produced as a gas. So இங்கேயும் நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா, இப்போ ROH இருக்கு, ROH இருக்கு, இந்த SOCl2 SO எழுத போறோம், இங்க Cl, இங்க ஒரு Cl, இந்த பாண்டை பிரேக் பண்ணிக்க போறோம். ஸோ we get RCl here and HCl here, நடுவில் SO2. ஓகே, ஸோ RCl, SO2, HC, these are the products. அண்ட் இது ரெண்டும் கேஸா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் this is one of the best reaction to produce alkyl halides or haloalkanes. Why? Because the alkyl halide produced is in the form of pure form. ஸோ இது வந்து பியூர் ஃபார்மா இருக்கு. ஏன் பியூர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பயோ ப்ராடக்ட்ஸ் என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ். நம்மளுக்கு வந்து ஒரு மிக்சரா ப்ரொடியூஸ் ஆகலைங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அ கேஸ் விச் கேன் பி எவாப்ரேட்டட். கேஸ் தான், அது வந்து சீக்கிரமா வெளியில போயிடும். ஸோ அதனால இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரியாக்ஷனா எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃப்ரம் ஹாலோஜனேஷன் ஆஃப் அல்கேன். ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹாலோஜனேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல ஹைட்ரோகார்பன்ஸ்ல இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ பிரைமரி கார்பன், திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்பன், இது மோனோ செகண்டரி, இது மோனோ செகண்டரி. ஸோ we are going to monochlorinate this in presence of H mu. Okay, so number of primary hydrogens is equal to 3. So NP-RP ன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து number of secondary hydrogens is equal to 4. எப்படி 4? 2, 2, 6 இல்ல வரணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டு கார்பன் ஈக்குவல். ஸோ அதில் உள்ள ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ NSRS is equal to 4 into 3.8 அந்த வேல்யூ, RS ஓட வேல்யூ. ஸோ 3.8, ஸோ 12.
Okay, so it will be around 17.2 அடுத்து around, it is not exact value, it will be around 15 to 17 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும். அடுத்து N-RS இந்த கார்பன் குறியது பார்த்தோம் அப்படின்னா 2 hydrogen, so N-S RS is equal to 2 into 3.8, which will be lower than this one. So இங்க வந்துட்டு இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு பிளேஸ் ஆகிறது தான் மோர் ஸ்டேபிள். ஸோ வந்து இங்க வந்து குளோரினேஷன் நடக்கும் இந்த செகண்டரி பொசிஷன்ல. அடுத்து புரோமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள். இதுக்கான ரீசன்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ புரோமினேஷன்ல மோனோபுரோமினேஷன்ல வந்துட்டு டெர்ஷரி பொசிஷன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ புரோமினேஷன் இந்த டெர்ஷரி பொசிஷன். ஓகே, அடுத்து ஃப்ரம் ஹைட்ரோஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ், இதுவும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ alkenes, it is the alkene part, we are going to hydrohalogenate this one. So using HBr we are going to hydrohalogenate. So இங்க பார்த்தோம் அப்படின்னா H plus Br minus னு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன இன்வால்வ் பண்ணும்? ஃபார்மேஷன் ஆஃப் it involves formation of carbocation. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு பிரேக் பண்ணோம் அப்படின்னா this will be a positive charge. This is a positive charge. இப்போ இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். this is a secondary carbocation, this is a tertiary carbocation. So which is more stable? Tertiary is more stable. So it leads to the formation of tertiary carbocation. So இங்க Br minus, இங்க Br, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி H plus வந்துட்டு பிளேஸ் ஆயிடுச்சு, அதனால இங்க இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு போயிடுச்சு. So we get haloalkane. அடுத்து HCl in presence of peroxide. So HCl in presence of peroxide, peroxide எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. ஏன் அப்படின்னா HBr மட்டும் தான் அந்த peroxide எஃபெக்ட்ன்றது இருக்கும், not for HCl, HI like that. Okay, so as usual bond break ஆகும், இந்த டைரக்ஷன்ல தான் பிரேக் ஆகும், இந்த இடத்துல குளோரின், இங்க ஹைட்ரஜன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து HBr in presence of peroxide. ஸோ HBr in presence of peroxide அப்படின்றது ஆன்டி மார்க்கோனிக்கோ ரூல். ஸோ இந்த இதுக்கு உல்டாவா பிரேக் ஆகணும். ஸோ உல்டா பிரேக்கேஜ் Br. ஸோ தீஸ் டூ ஃபாலோஸ் மார்க்கோனிக்கோ ரூல். இது ஆன்டி-மார்க்கோனிக்கோ ரூல். ஓகே, next from halogenation of alkenes னு பார்த்தோம்னா we are going to directly halogenate this. So first வந்து hydrohalogenation, இங்க halogenation. So halogenation அப்படின்னும் போது one molecule of halogen, அதாவது X2ன்ற ஒரு மாலிக்யூல் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாலஜன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So H2O plus HCl gives HOCl plus HCl. So இங்க பார்த்தோம்னா HO minus and Cl plus. So as usual we are going to break the double bond. Plus minus வந்து just add பண்ண போறோம், அவ்வளவுதான். அடுத்து ICl, இது வந்து என்ன சொல்லுவோம், okay, ICl same breakage, chlorine and Cl placed. அடுத்து Br in presence of CCl4, it is a என்ன சொல்றது, it is a reaction to identify this compound is a alkene. So இந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கான டெஸ்ட் இது. ஸோ bromine and CCl4, Br is placed. அடுத்து halogen exchange. First reaction is Finkelstein reaction for preparation of iodoalkanes. ஸோ ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்லேயே ஒரு ஹாலஜன் இருக்கும். அந்த ஹாலஜனுக்கு பதிலாக we are going to exchange another one.
ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக இன்னொன்று வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ we are going to take this is a haloalkane. Haloalkane எடுத்துக்கிறோம். We are going to treat this with sodium iodide. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அயோடோஆல்கீன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ sodium iodide வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் in presence of DMSO or acetone. So these two are polar aprotic solvents. ஸோ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன், இங்கே வந்து ஒரு கார்போகேட்டன் ஃபார்மேஷன் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த டிஎம்எஸ்ஓ தட் இஸ் அ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்எஸ்ஓ தட் இஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அண்ட் அசிட்டோன். இது வந்து அசிட்டோன் அசிட். ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். இந்த இடத்துல சல்ஃபர் இருக்கும், இங்கே கார்பன் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா தட் இஸ் குளோரின் அண்ட் bromine. ஸோ வி கெட் ப்ராடக்ட் அஸ் அயோடோஆல்கேன் அண்ட் சோடியம் ஹாலைடு. சோடியம் ஹாலைடு சோடியம் புரோமைடாக இருக்கலாம், சோடியம் குளோரைடாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா டேக் எக்ஸ் புட் ஐ. எக்ஸ் எடுத்துட்டு ஐ போடுங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ளூரோஆல்கேன். ஸோ இந்த இதில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ஸில் எங்கேயுமே நம்ம வந்து ஃப்ளூரோஆல்கேன்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கல. எல்லாமே வந்துட்டு புரோமினேஷன், குளோரினேஷன் அந்த மாதிரி தான். குளோரோஆல்கேன், புரோமோஆல்கேன் தான் பார்த்தோம். ஈவன் அயோடோஆல்கேன்ஸ் ஆல்சோ வி ஹவ் சீன், பட் ஃப்ளூரோஆல்கேன்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் ஃப்ளூரோஆல்கேன்ஸ். ஸோ சேம் ஆர்எக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ளூரைடு. ஸோ சில்வர் ஃப்ளூரைடு Ag plus and F minus. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக F, அவ்வளோதான். ஸோ RF plus AgX. ஸோ இதுவும் வந்துட்டு குளோரின், புரோமின், எக்ஸ். ஓகே, ஸோ இதை தவிர வேற என்னென்ன அயானிக் ரியேஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா COF2, H கோபால்ட் டைஃப்ளூரைடு, அடுத்த மெர்குரி ஃப்ளூரைடு, SbF3 இந்த மாதிரி நம்ம மற்ற அயானிக் ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ளூரோஆல்கேன்ஸ். அடுத்து ஹாலோ அரீன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் ஃபார் ஹாலோ அரீன்ஸ் ஆர் அரைல் ஹாலைடு. ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கல, இந்த ரியாக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ESR. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு தீஸ் ஆர் ஃபார் அரைல் ஹாலைட்ஸ், தட் இஸ் அரோமேட்டிக் ரிங்ல we are going to substitute a halogen. ஓகே, ஸோ பென்சீன் எடுத்துக்கிறோம். பென்சீன் இஸ் ட்ரீட்டட் வித் குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் Fe, இன் பிரசன்ஸ் ஆஃப் அயன். இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம அந்த லூயிஸ் ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம Fe யூஸ் பண்ணலாம், ஆர் FeCl3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு புரோமின் பிளஸ் FeBr3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லூயிஸ் ஆசிட்ஸ், தீஸ் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ். இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ஆக்டிவேட் த பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். இங்க வந்து இது வந்து ஒரு ஸ்டேபிளான மாலிக்யூல். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த ஃப்ளூரின் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளூரின்ல லூயிஸ் ஆசிட்ஸ். இப்போ குளோரின் மாலிகுல் வந்து டைரக்டா இதை அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ C6H6 plus Cl2 அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. பென்சீன் வந்துட்டு பென்சீன் கூட நீங்க ஒரு குளோரின் அது பண்ணிட்டு குளோரின் ஆட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு நேரம் ஷேக் பண்ணாலும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நடக்காது. பட் when we add a Lewis acid or when we add some iron, இங்க வந்து ரியாக்ஷன் நடக்கும். why? because நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். so Cl2 plus Fe gives Cl plus and FeCl minus. so we are generating a electrophile. so this electrophile will approach the benzene ring. அப்போ வந்து ரியாக்ஷன் நடக்கும்.
but not in the case of Cl2. Direct Cl2 add பண்றது மூலமா எந்த reaction நடக்காது. Okay, so Cl plus electrophile is generated. We get chlorobenzene. At the benzene is treated with the Br2 in presence of FeBr3. So FeBr3 அப்படினுமோ Br2 plus FeBr3 gives Br plus FeBr4 minus. So here bromobenzene. அடுத்து from aniline பார்த்தோம்னா இந்த reaction வந்து diazotization reaction or இது வந்து it comes under Sandmeis reaction கீழ வரும் இந்த process வந்துட்டு Sandmeis reaction கீழ. So first we are taking aniline எடுத்துக்கிறோம். So aniline is treated with sodium nitrate plus HCl. So நம்ம எடுத்துக்கிற reagent இங்க இத வந்து எந்த டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ண போறோம்னா 0 to 5 degree அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் பண்ண போறோம். sodium nitrate plus HCl இது கூட ட்ரீட் பண்ணும்போது we get C6H6N2 plus Cl minus. So this is called diazonium chloride. Benzene diazonium chloride or benzene diazonium salt அப்படினு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து plus minus charge create ஆகுனா it is called salt. Okay, diazonium chloride. So இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்வால்வ் ஆகுற இங்க இன்வால்வ் ஆகுற எலக்ட்ரோஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா நைட்ரசோனியம் அயான் NO பிளஸ் அதுதான் இங்க இன்வால்வ் ஆகுற அந்த எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோடியம் நைட்ரேட் ரியாக்ட்ஸ் வித் HCl Na plus NO2 மைனஸ் அதே மாதிரி இங்க H plus Cl மைனஸ் இருக்கும். ஸோ கேட்டையான் ஆனைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா we get NaCl plus HNO2. ஸோ இந்த HNO2 மாலிகுல பார்த்தோம் அப்படின்னா this is a HNO2 molecule. ஸோ இங்க ஆக்சிஜன் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் இருக்கா, that lone pair will attack a H plus. அசிடிக் மீடியம்ல நடக்கும்போது there will be H plus. ஸோ அந்த H plus வந்துட்டு இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க பார்க்கும். ஸோ we get a water molecule here. ஆக்சிஜன் மேல ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ this water molecule will eliminate. We get NO plus. Nitrosonium ion is generated. So this is the attacking reagent or electrophile. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அடுத்து அனிலின்ல பார்த்தோம் அப்படின்னா PHNH2 இருக்கும். This is with a lone pair. It behaves as a nucleophile and it is a electrophile. So it attacks this nitrogen. So அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா we get PHNH2. இங்க வந்து பிளஸ் சார்ஜ் வந்துடும், அடுத்து N1 வரும். ஓகே, ஸோ இந்த பிளஸ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணி இந்த ஹைட்ரஜன் வந்து H பிளஸா வெளியில போயிடும். ஸோ we get PHNH கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டாமெரிசம்ல பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இது வந்துட்டு டாட்டாமெரிசம்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சைம் நினைக்கிறேன், ஆக்சைம் ஆல்டாக்சைம் கீட்டாக்சைம் அந்த மாதிரி இதுல வரும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ ஓகே, ஸோ 1 2 3. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் 2க்கும் 3க்கும் நடுவில் 3ல இருக்கிற ஹைட்ரஜன் 1க்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் படி பார்த்தோம்னா இட் வில் ஷிஃப்ட் ஹியர் அண்ட் த டபுள் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். ஸோ வி கெட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து இங்க இந்த ஆக்சிஜன் மேல ஒரு லோன் பேர் இருக்கு, அது சும்மா இருக்குமா, அகைன் ஒரு H பிளஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ வி கெட் H2O ஹியர் அண்ட் H2O வில் எலிமினேட். அப்போ இந்த நைட்ரஜன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் போகும்போது இந்த நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து இது பண்றதுக்கு, இதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நைட்ரஜன் நான் என்னோட லோன் பேரை தரேன்னு சொல்லிட்டு தந்துட்டு அது பாசிட்டிவ் சார்ஜ் வாங்கிக்கும். ஸோ வி கெட் PHN ட்ரிபிள் பாண்ட் N. இந்த நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னது, திஸ் இஸ் அ கேட்டையான். நவ் இப்போ குளோரின் இந்த HCl இருக்கு இல்லையா, அந்த இதுல இருக்கிற ஒரு Cl மைனஸ் வில் கம் அண்ட் ஜாயின் ஹியர். வி கெட் PHN2Cl. So this is the formation of diazonium salt. Okay, so இதுக்கும் ஹாலோஅரீனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஸோ PHNH
N2Cl மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம CuCl இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get chlorobenzene இந்த மாதிரி. இதை யூஸ் பண்ணி we get a number of reaction. இதுல இருந்து நம்ம டைரக்டா இதுல இருந்து நம்ம பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், சயனோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணலாம், குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், அயோடோபென்சீன் இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் diacetization reaction, one of the important reaction also. அடுத்து ஹாலோஅல்கீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா first one, nucleophilic substitution reaction. So it undergoes nucleophilic substitution reaction. So Rx, when it is treated with a nucleophile, we get RNU, that is a nucleophile will be substituted there and X minus will be eliminated. So இங்க nucleophile என்னன்னு பார்த்தோம்னா the electron rich species which donates a pair of electron to electron deficient one. So இந்த இடத்துல X minus R plus X minus ன்னு இருக்கும். So this is the electron deficient species that will donate electrons. It will leave. Okay. This is a electron rich species. இது வந்துட்டு எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ்க்கு இது வந்து டொனேட் பண்ண கொடுக்கும். அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு, SN1 SN2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டைப்ஸ் இருக்கு, SN1 SN2. ஸோ SN1ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர், SN2ன்றது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர். ஸோ SN1 பார்த்தோம்னா இப்போ நம்மளோட Rx இருக்கு, அல்கைல் ஹாலைட் இருக்கு, and nucleophile approaches, the nucleophile will be a weak nucleophile. அதுக்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், பட் ஈவன் அது வந்துட்டு ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைலா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து வெயிட் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் the nucleophile will wait for the departure of this halogen. ஸோ இங்க இருக்கிற ஹாலஜன் வந்துட்டு டிபார்ட் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ இது போயிடுச்சு அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கார்போகேட்டன் கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்கார்றது, இன்னொரு கேஸ் வந்துட்டு இல்லை நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு மேல் கட்டி உட்காருறது. ஸோ SN1 is about weak nucleophile. SN2 வந்துட்டோம் அப்படின்னா இங்க இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் இஸ் a strong one. இது இந்த Rxல எக்ஸ் மாலிகுல், அந்த எக்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிருக்கும் போதே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னா பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகும். இட் ப்ரொடியூஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட். இது இஸ் இன்டர்மீடியட். இங்க வந்து இது இன்டர்மீடியட்ல இருக்கும், இங்க வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ திஸ் ஒன் வில் லீவ். அடுத்து NuRன்னு இருக்கும். ஸோ இதில் அடுத்து நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷனை பார்க்கலாம். ஸோ இங்க வந்து R வந்து அதோட பொசிஷன்லயே தான் இருக்கு. R is in its own position. பட் இங்க பாத்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ஃபிகரேஷனோட இன்வர்ஷன் நடக்கும், இதோட பொசிஷன் வந்து உல்டாவா மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன், ஆர் இது வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து SN1 வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம் அப்படின்னா, so Rx, this X will leave and a nucleophile is approaching. ஈவன் எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து லீவ் ஆனாலும் ஆகும், அந்த மாதிரி கேசஸும் இருக்கு. ஓகே, so this is a slow step, which means it is the RDS, rate determining step of this reaction. So it produces an intermediate, that is a R plus carbocation. So the carbocation அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாலே it could rearrange. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு, அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க முடிஞ்சுன்னா நடக்கும். ஸோ R பிளஸ் அடுத்து it will be attacked by a nucleophile. So we get RNU. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படின்னா வீக்கா இருக்கும். நான் சொன்ன மாதிரி வீக்கா இருக்கும். ஸோ வீக் இன் த சென்ஸ் தே ஆர் நியூட்ரல் மாலிகூல்ஸ். ஸோ நியூட்ரல்ன்றீங்க எப்படி வந்து அது நியூக்ளியோஃபைல் ஆகியிருக்கும் அப்படின்னா ஈவன் நியூட்ரல் மாலிகூல்ஸ் வித் லோன் பேர் குட் பிஹேவ் அஸ் அ nucleophile.
ஸோ இங்க வர மாலிக்யூல், இங்க வர நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு என்னென்னவா இருக்கும்னா வாட்டர், ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இங்க நியூக்ளியோஃபைல்ஸா பிஹேவ் பண்ணும். ஸோ this is about SN1. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டன் ஃபார்மேஷன். Carbocation formation of first carbocation is RDS. So இங்க பாத்தீங்கன்னா this is the rate determining step. இந்த first carbocation form ஆகுறது இல்லையா, இதுதான் இதோட rate determining step. இதுக்கு அடுத்து இது ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு கார்போகேட்டன்ல வந்து நின்னுச்சுன்னா அது வரைக்கும் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன் வரைதான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து ரீஅரேஞ்ச் இஃப் பாசிபிள். ரேட் இஸ் ஈக்குவல் டு K into rate constant into Rx. So the rate is dependent on only alkyl halide. It is independent of the concentration of nucleophile. இந்த இடத்துல வந்துட்டு நியூக்ளியோஃபைலோட கான்சென்ட்ரேஷன் எந்த ஒரு இதுவுமே பண்ணாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆகல. Rx இருக்கு, Rx வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது, R+X- வந்துட்டு டிசோசியேட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல நியூக்ளியோஃபைலோட வேலை கிடையாது. ஸோ அதோட கான்சென்ட்ரேஷன் நம்மளோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ROR இஸ் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன். ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற அந்த கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு இருக்கும். அடுத்து எங்க வந்துட்டு ரேட் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த அல்கைல் ஹாலைட்ல இந்த ரேட் அதிகமா இருக்கும்னா RI, RBr and then RCl and then RF. இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ கார்பன் அயோடின் பாண்ட் இஸ் வெரி வீக். Bond energy is very weak because it is not a small atom with bonded with a big atom. So இந்த டிஃபரன்ஸ்னால இந்த மாலிக்யூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேட் வந்துட்டு அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு RF. RF வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டா இருக்கும். அடுத்து இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த கார்பன். ஸோ இட் இஸ் அட்டாச்ட் வித் 3 different or three similar alkyl groups and then a halogen. So this is a sp3 hybridized carbon. So carbocation formation next வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா carbocation form ஆகும், which is this is the carbocation. So இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு p orbital இருக்கா. So இந்த p orbitalல it could attack from here or from here. ரெண்டு சைடுல ஏன்னா electron is found in these positions. So இந்த பொசிஷன்ல எங்க வேணா இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணி பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஒரு டைப், இது ஒரு ப்ராடக்ட், நாட் ஒரு ப்ராடக்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்க ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் வந்துட்டு மாறி இருக்கும். இங்க வந்துட்டு இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, அங்க ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா இட் இஸ் அ ரிட்டன்ஷன். ஸோ இங்க எக்ஸ் இருந்த அதே பொசிஷன்ல நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ரிட்டன்ஷன். இப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட் பொசிஷன்ல வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்வர்ஷன். எக்ஸ் இருந்ததுக்கு ஆப்போசிட் பொசிஷன்ல. ஸோ இந்த ரெண்டு மாலிகுலையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தீஸ் டூ ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். Okay, so these two are non-superimposable mirror image of each other, which is called enantiomers. So these are called enantiomers, and these mixture A plus B gives racemic mixture or racemic modification. Okay, so these two, but major வந்து நம்மளுக்கு என்னன்னா retention தான் நடக்கும், mainly retention தான். But in some of the cases inversion may also takes place. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே possibilities இருக்கறனால நம்ம ரெண்டுத்தையுமே தான் சொல்லி ஆகணும். அடுத்து SN2 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயோமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா RX நியூக்ளியோஃபைல் will attack. ஸோ இந்த இடத்துல வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கே பாண்ட் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் சைமல்டேனியஸா. ஸோ கம்ப்ளீட்டா இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு X- வெளியில போயிடுச்சுன்னா we get NUR. ஓகே, ஸோ இங்க இருந்து RXல ஸ்டார்ட் ஆகி NUR வரைக்கும் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்.
Okay, so from here to there. And இத பாத்தீங்க அப்படின்னா it is a transition state which is highly unstable. Transition state is unstable one. So இது டக்குன்னு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகதா பார்க்கும். Okay, so இந்த rate dynamic step வச்சுட்டே நமக்கு தெரிஞ்சிரும். Rate is dependent on the nucleophile, concentration of nucleophile also. So important points, no carbocation formation. Carbocation form ஆகல, intermediate form ஆகல, various as transition state is formed. Okay, only transition state is formed, no rearrangement. Carbocation இல்ல அப்படின்றப்ப rearrangement கிடையாது. அடுத்து rate is proportional to 1 by steric hindrance. அதாவது இங்க வந்து steric hindrance அதிகமாச்சு அப்படின்னா rate வந்து decrease ஆகும். Okay, so rate is inversely proportional to steric hindrance. Okay, at the rate is equal to k into rx into nu. So na sonna madri rate is dependent on both the concentration of alkyl halide and the nucleophile. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல nucleophile வரனால தான் இந்த ரியாக்ஷனே நடக்குது. Okay, so this one, so order வந்துட்டு 2, molecularity also 2. So இந்த கேஸ்ல நான் சொல்லல. So here order and molecularity is 1. So இங்க carbocation அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா formation of carbocation is a rate determining step. So here tertiary carbocation is more stable and then secondary and then only primary. அப்போ இங்க எடுத்துக்கிற அந்த alkyl halide வந்துட்டு எப்படி இருக்கணும்னா tertiary-ஆ இருக்கணும். So இந்த மாதிரி இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்படி கொடுத்திருக்கோம். பட் ஆனா இங்க it should be a primary one. Yeah, அப்படின்னா it is a rate is inversely proportional to steric hindrance. Okay, so okay, so நம்ம இங்க என்ன எடுத்துக்கோனா ஹைட்ரஜனுக்கு பதிலா deuterium tritium அந்த மாதிரி எடுத்துக்கோம். So nucleophile will attack from backside. ஏன் backside அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஹாலஜன் இருக்கு. ஹாலஜன் is also with the lone pairs. So ஹாலஜன் மேலயும் lone pair இருக்கு, இங்கேயும் lone pair இருக்கு. So ரெண்டுத்துக்குமான ரிப்பல்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். ரியாக்ஷன் நடக்கிறத விட ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். So it attacks from the backside. Okay, it attacks from the backside. So இங்க வந்து bond form ஆகும், இங்க வந்துட்டு bond break ஆகும். So this is a sp2 hybridized இருக்கும். இங்க வந்து இது வந்து sp2 hybridized இருக்கும். This is a transition state. It is a pentavalent. 5 bonds இருக்கிற மாதிரி இருக்கனால it is called pentavalent. And then we get Nu, carbon, hydrogen, tritium, deuterium எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இது sp3 hybridizationக்கு வந்துரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாலஜன் அண்ட் நியூக்ளியோஃபைலோட பொசிஷன் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க ரைட் சைடுல இருக்க ஹாலஜன், அங்க நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. ஸோ இதோட பொசிஷன் வந்துட்டு அப்படியே உல்டாவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன். இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் இஸ் இன்வர்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன சொன்னா 100% இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கம்ப்ளீட்டா இன்வர்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இது மட்டும்தான், இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இங்க பாசிபிள். நம்ம அதுல SN1ல பார்த்த மாதிரி மேபி 2 வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் இங்க இல்லை, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். ஸோ இட் இஸ் 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்டு வேலிட் இன்வர்ஷன். ஸோ இங்க எடுத்துக்கிற நம்ம ரியேஜென்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சப்ஸ்ட்ரேட் ஒன்று தான், RX தான் நம்மளோட சப்ஸ்ட்ரேட். ரியேஜென்ட்ஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, H2O, sodium alkoxide, sodium iodide, ammonia, primary amine, secondary amine, or tertiary amine, primary, secondary, okay, and then KCN, AgCN, AgNO3, KNO3, and then silver salts of carboxylic acid and lithium aluminium hydride. So இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட reagents. ஸோ இங்கே கிடைக்கிற நியூக்ளியோஃபைல் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு OH மைனஸ், H2O H2O தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுங்க என்னென்னு சொல்லிட்டு. இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க.
So have you read? Read பண்ணி பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரியாக்ஷன் மேபி ரியாக்ஷன் வில் வேரி ஃபார் கேசிஎன் ஏஜிசிஎன் கேனோட்டோ அண்ட் ஏஜிஎன்ஓட்டோ. ஸோ இங்கே மட்டும் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு மாறி வந்திருக்கும். ஸோ இங்கே கேசிஎன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன? சிஎன் மைனஸ். ஸோ சிஎன் மைனஸ். ப்ராடக்ட் என்ன? ஆர்சிஎன், தட் இஸ் ஆல்கைல் சயனைட் ஆர் சயனோ ஆல்கேன். ஆனா இந்த கேஸ்ல ஏஜிசிஎன்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் ஏஜிசிஎன். நியூக்ளியோஃபைல் இஸ் ஏஜிசிஎன் அண்ட் த ப்ராடக்ட் இஸ் ஐசோசயனைட். ஓகே, ஐசோசயனைட் ப்ராடக்டா இருக்கும். அதே மாதிரி கேனோட்டோல பாத்தீங்க அப்படின்னா NO2 மைனஸ் தான் நம்மளோட நியூக்ளியோஃபைலா இருக்கும். இங்க ஏஜிஎன்ஓ2வே நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ RX plus KCN gives RC triple bond N. ஸோ இங்கே பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்தோம்னா RX plus AgCN gives RN triple bond C isocyanide. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட CN வந்துட்டு இட் இஸ் ambident nucleophile. Ambident nucleophile more than one atom could donate lone pairs. ரெண்டுமே லோன் பேரா வந்து டொனேட் பண்ண முடியும். அப்பனா ரெண்டு ஆட்டம்ஸ்மே நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணும். இதுதான் வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். கேசிஎன்ல பாத்தீங்க அப்படின்னா கேக்கும் சிஎனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா கே பிளஸ் சிஎன் மைனஸா டிசோசியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ கார்பன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க வந்து கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சிஎன் மைனஸ் கார்பன் மேல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் கார்பன் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? RN ட்ரிபிள் பாண்ட் C பிளஸ் மைனஸ்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இது எதுக்கு இந்த இடத்துல வந்து பிளஸ் மைனஸ் ஃபார்மேஷன் ஏன் நடக்கணும்? அதுக்கு உல்டாவா இப்போ கார்பன் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஒரு மாலிகுல் வந்துட்டு கிடைக்குது, ஸ்டேபிள் மாலிகுல் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஹியர். அடுத்து இதுவே ஏஜிசிஎன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஜிசிஎன் திஸ் இஸ் கோவாலண்ட் பாண்டிங். ஏஜிக்கும் சிஎனுக்கு நடுவில் இருக்கிறது கோவாலண்ட் பாண்டு. ஸோ இங்க வந்துட்டு நம்மளால அந்த மாதிரி கிளீவ் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த திஸ் நைட்ரஜன் வில் டொனேட் திஸ் எலக்ட்ரான். நைட்ரஜன் தான் இங்க வந்துட்டு டொனேட் பண்ணும், நாட் கார்பன். ஸோ அப்படி டொனேட் பண்ணும்போது வி கெட் ஐசோசயனைட் as the product. அதே மாதிரி KNO2 and AgNO2. NO2 is a ambident nucleophile. KNO2 ல இது வந்து அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ K plus NO2 மைனஸா டிசோசியேட் ஆயிடும். இங்க வந்து இதுல சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து இந்த நைட்ரஜன் வந்துட்டு நியூக்ளியோஃபைல டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா RN டபுள் பாண்ட் O, இங்க ஒரு O பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பதிலா ஆக்சிஜனை டொனேட் பண்ணும். So if oxygen donates, we get RONO. Okay, so this is the product. அடுத்து இப்போ AgNO2ல அதே மாதிரி சேம் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்றப்ப இங்க ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ண முடியாது, இந்த நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணும். அப்படின்றப்ப we get RNO2. So this is about the nucleophiles and the reactions. அடுத்த டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா
and SN1 SN2 differentiation. So rate law எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SN1 is a unimolecular, it's a unimolecular reaction. The rate is dependent on only the substrate. நம்மளோட alkyl halide ஓட concentrationல மட்டும்தான் அது வந்து depend ஆயிருக்கும். So R is equal to K into Rx. அடுத்து SN2, it is a bimolecular reaction. Rate is dependent upon the both substrate and the nucleophile. So nucleophile ஓட concentration alkyl halide concentration இந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பிக் பேரியர்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டி. ஸோ கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டியை வச்சுட்டு தான் இந்த ரேட் வந்துட்டு இதாகும். ஸோ மோர் த ஸ்டேபிள் கார்போகேட்டான் ஃபார்ம் த ரேட் வில் பி மோர். ஸோ டெர்ஷரி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. ஸோ இதுக்கான பேரியர் என்னன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் இஸ் அட்டாக்கிங் ஃப்ரம் த பேக் சைட். என்னால ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா அங்க வந்து லோன் பேர்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால நான் ஃப்ரண்ட் சைட்ல போக முடியாது. இப்போ பேக் சைட்ல வரும்போதும் இந்த மாதிரி இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க ஒரு எத்தில் குரூப்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல லோன் பேர் இருக்கு நியூக்ளியோஃபைல். இங்க வந்தா ரிப்பல்ஷன், இங்க வந்தா அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். பல்கி குரூப்ஸ் இருக்கனால ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ பல்கி குரூப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது the reaction SN2 will be hindered. Okay. அடுத்து alkyl halide electrophilicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா tertiary is more stable and then secondary and then primary வந்து ஒரு worst ஆனதா இருக்கும். இங்க primary is more stable and then secondary and then tertiary. this is இந்த கேஸ்ல tertiary வந்து ரொம்ப worst behavior ஆ இருக்கும். ஸோ அங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. நியூக்ளியோஃபைல்ல வந்து இங்கே வீக் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் மாலிகூல்ஸே இங்கே போதுமானது. இங்கே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வேணும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், லைக் OH, NH2- இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு இங்கே தேவை. அடுத்து சால்வெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா SN1க்கு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். போலார் ப்ரோட்டிக் இன் த சென்ஸ் தேர் ஷுட் பி H+ இருக்கிற மாதிரி சால்வெண்ட் வந்துட்டு இங்கே தேவை. அங்க போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு தேவை. புரோட்டான்ஸ் வந்துட்டு அங்க தேவை கிடையாது. லைக் BMSO, அசிட்டோன், இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா இங்க ரெசிமிக் மிக்சர், ரிட்டென்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ இங்க வந்து ரெசிமிக் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும், அங்க வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1 அண்ட் SN2. அடுத்து சால்வெண்ட்னு பாத்தீங்கன்னா SN1ல போலார் ப்ரோட்டிக், SN2ல போலார் அப்ரோட்டிக். So the polar protic solvent பார்த்தா solvent which bears H+ or இங்க வந்து H+ இருக்கணும், அங்க H+ இருக்காது. லைக் DMSO, DMF, அசிட்டோன் இந்த மாதிரி. So this is dimethyl formamide. இது அசிட்டோன், இது dimethyl sulfoxide. Okay. Okay. So effect of solvent in SN1 reaction பார்த்தோம்னா நம்ம இங்க யூஸ் பண்ற solvent என்ன polar protic solvent. So polar protic in the sense we are using alcohols or H2O. So இது என்ன பண்ணும் அப்படின்னா solvation வந்துட்டு create பண்ணும். Solvation அப்படின்னும் போது it hydrogen bonds with the carbocation and the X-. So it increases the reactivity. So இப்போ வந்து டைரக்டா கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காண்டி இந்த சால்வெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணும்னா நம்மளோட இந்த நெகட்டிவ் சார்ஜ் லீவிங் குரூப் இருக்குல்ல, அது கூட போயிட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது ஈஸியா இந்த குரூப் லீவ் ஆயிட்டு நம்மளுக்கு R+ வந்துட்டு கிடைக்கும். ஸோ it enables the formation of R+ easily. Okay. So this is about solvent oda effect. At the effect of solvent in SN